Hello my dear warriors, good evening, good evening, good evening. Yes, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம ஈவினிங் மீட் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக நம்ம கடந்த ஒரு 15 to 25 டேஸாக ஏர்லி மார்னிங் கிளாஸ் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னா ஈவினிங் நம்ம மீட் பண்ணியாச்சு, ஈவினிங் கிளாஸ். Hi, hello and welcome to State Board Vedantu channel. This is your Captain Prakash. Welcome warriors. Hi, யாரெல்லாம் இருக்கீங்க? ராஜ், கீர்த்தி, அச்சுதா. எஸ், அச்சுதாலாம் 2-3 நாளில் காலையில் காணுமே. என்ன எக்ஸாமா? ராஜ் எக்ஸாம் முடிஞ்சிருச்சா ஒரு வழியா, இல்லை இன்னும் எக்ஸாம் இருக்கா நாளைக்கும்? எஸ், சொல்லுங்கள். வேறு யாரெல்லாம் இருக்கீங்க? எக்ஸாம் ஒரு வழியாக முடிஞ்சிருச்சா? சரி, ரைட், ஓகே. அப்போ இன்றைக்கி நம்ம ஒரு வழியாக ஹாஃப் இயர்லிக்கு அப்படியே படிக்க ஆரம்பிச்சிடலாம். என்ன எக்ஸாம் முடிஞ்சிச்சுல, அப்படியே நம்ம அடுத்த ஹாஃப் இயர்லிக்கு படிக்க ஆரம்பிச்சிடலாம். எக்ஸாமா? ஓகே, சூப்பர். விஜய், ஹரி, எஸ், குட் ஈவினிங். ஆடியோ வீடியோ கிளியரா? டெல் மீ வெதர் த ஆடியோ அண்ட் வீடியோ இஸ் கிளியர். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வி ஆர் கோயிங் டு ஸ்டடி த கம்ப்ளீட் ஆர்கானிக். காலையிலே நம்ம ஆல்ரெடி ஒரு பார்ட் முடிச்சிட்டோம், அதாவது 15th சாப்டர் நம்ம முடிச்சாச்சு. இப்போ என்ன அப்படின்னா 11, 12, 13, 14 இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், கம்ப்ளீட் பண்ண போகிறோம். சரியா? 11, 12, 13, 14 போகலாமா? ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான், குறிப்பாக 13 and 14 இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்தது. ஸோ அதையும் ஒரு தடவை ரீகால் பண்ண போகிறோம். அதாவது யூஸ்வலாக பசங்க எல்லாருமே என்ன அப்படின்னா இந்த ஆர்கானிக் அப்படின்னால அதை பார்த்து ரொம்ப பயப்படுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நம்ம சேனலில் ரெகுலராக நம்மளோட வீடியோஸ் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா ஃபார் தெம் இட்ஸ் கோயிங் டு பி என்ன அப்படின்னா வெரி வெரி ஈஸி ஒன். கரெக்டாக? ஷார்ப்பாக 6 நம்ம 6 மணி கிளாஸ்னால் 6 மணிக்கு தானே வரணும். கரெக்டு தானே? எஸ், இன்றைக்கி எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஸ்கூலில் 9 to 1 ஸ்பெஷல் கிளாஸ். சரி, ஓகே, ரைட், போயிட்டு வாங்க. 9 to 1 தானே. நிறைய பேருக்கு சாட்டர்டேவும் சாதாரண வீக் டேஸ் மாதிரியே தான் இருக்குது. அதனால் ஸோ யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது? 11th சாப்டர்லாம் ஞாபகம் இருக்கா? 11th சாப்டர் 12th சாப்டர்லாம் நம்ம பார்த்தோம். இண்டக்டிவ் எஃபெக்ட்டு, ரெசனன்ஸு, ஹைப்பர் கான்ஜுகேஷன் இதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். IUPAC நேமு, அதுக்கப்புறம் ஃபஸ்ட் சாப்டரில் வேறு என்னெல்லாம் பார்த்தோம் நம்ம. ஃபஸ்ட் சாப்டரில் ஆக்சுவலாக நான் உங்களுக்கு இந்த IUPAC தான் மெயினாக நடத்திருந்தேன் கடைசியாக. இந்த குரோமோட்டோகிராஃபி, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்டிலேஷனாக இந்த மாதிரி புக் பேக் கொஷினில் இருக்கிறதே நம்ம பார்க்கல. பட் இன்றைக்கி நம்ம அது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். அது எல்லாத்தையுமே என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம எல்லா புக் பேக் கொஷினும் ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய எல்லா புக் பேக்கும் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? மே மந்த் பார்த்தோமா 11th சாப்டர். ஓகே, ஸ்பெஷல் கிளாஸ் டேஞ்சரா? ஏன் ஸ்பெஷல் கிளாஸ் டேஞ்சரு? வித்தியாசமாக இருக்கே. என்ன ஓகே, மே மந்த் டீச் பண்ணுதுண்ணா. ரைட், போகலாமா? ஆரம்பிக்கலாமா? ஸோ யாரெல்லாம் ஏதோ ஒன்று சொல்லணும்னு நினச்சேனே. ரைட், அண்ட் வி ஹவ் நாட் எட் லான்ச் த ஸ்டடி பிளான். கரெக்டாக இல்லையா? ஹாஃப் இயர்லிக்கான ஸ்டடி பிளான் நம்ம இன்னும் எதுவுமே பார்க்கவே இல்லை. ஸோ இன்றைக்கி இந்த ஆர்கானிக் ரிவிஷனை முடித்ததுக்கப்புறம் ரைட்டா, இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஐ எம் கோயிங் டு கிவ் யூ நான் என்ன அப்படின்னா லாஸ்ட்டாக ஒரு 15 days ஸ்டடி பிளான். அடுத்து ஒரு 15 நாள் இருக்குல்ல. ஸோ உங்களுக்கு 15 நாள் ஸ்டடி பிளானு, அதுக்கப்புறம் PDF கொடுக்க வேண்டியது இருக்குது நிறையா. நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டு இந்த டைப்ஸ் டிஃபரன்ஸ் கொஷின்ஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அது எல்லாத்தையும் இந்த தடவை நம்ம லான்ச் பண்ணிடலாம். சரியா? ஏன்னா இப்போ நான் லான்ச் பண்ணிட்டேன்னா அதை வச்சு நம்ம அடுத்தடுத்து ஃபைனல் எக்ஸாமுக்கு வரைக்கும் நம்ம படிச்சுக்கலாம். அதனால் நம்ம பார்க்க போகிறோம். 2 பேரா? இல்லையே, நிறைய பேர் இருக்காங்களே. ஓகே, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். அது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்ன அப்படின்னா இன்னும் நான் கொடுக்கல. நான் மேக்ஸிமம் மண்டே டியூஸ்டேயில் உனக்கு நான் கொடுத்துறேன் வித் ஸ்டடி பிளான். சரியா? இன்றைக்கி ஃப்ரைடே தானே. இன்றைக்கி நம்ம இது திருப்பி நாளைக்கு காலையிலே நம்மளுக்கு என்ன அப்படின்னா யூஸ்வலாக எப்பயும் போல் நம்மளுக்கு கிளாஸ் இருக்குது. சரியா? ரைட், எனி அப்டேட் ரிகார்டிங் த பேப்பர் கரெக்ஷன்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்கூல்ஸ்லாம் கேட்ட வரைக்கும் என்ன அப்படின்னா கன்ஃபார்மாக டிஸ்ட்ரிக்ட் விட்டு டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஜிஓ எதுவும் வரல, கவர்மெண்ட் ஆர்டர் எதுவும் வரல. 11th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக என்ன அப்படின்னா படிக்க வைக்கணும்னு. ஆனால் அதே சமயத்தில் சைட் பை சைடில் நிறையா ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் தே ஹவ் ஸ்டார்டட் 12th அப்படின்னு நிறைய பசங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறாங்க. யாருக்காவது 12th ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? ஸ்கூலில் 2 பேர் தான் வந்தாங்களா? ஓகே, சொல்லுங்கள். 12th ஸ்டார்ட் பண்ணவங்க யாராவது ஸ்கூலில் டிசம்பரில் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு இருப்பாங்க, இல்லை ஜான்வரியில் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்களா 12th ஸ்டார்ட் பண்ணவங்க? ஸோ அவங்க ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னா அதான் விஷயம். ரைட்டாக ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னா என்ன அர்த்தம்?
டெஃபினட்டாக 11th மார்க் இஸ் கோயிங் டு பி கன்சிடர்ட். அது நீங்கள் எல்லோரும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். 11th மார்க்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். 11th மார்க்கு நம்ம கண்டிப்பாக பண்ணணும். டிஸ்ட்ரிக்ட் மாறி போனால் கூட பரவாயில்லையா? ஏதோ ஒன்று நடக்க போகுது. ஸ்கூல்ஸில் கரெக்ஷன் பண்ண போகிறது கிடையாது. ஸ்கூல்ஸில் கரெக்ஷன் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணிவிடுவாங்க, தே வில் டைரக்ட்லி கிவ் த மார்க். ரைட்டா? ஓகே ரைட். எதுக்கு நோ சொல்கிறீங்க? நான் மறந்து போயிட்டேனே. ஆரம்பிக்கலை என்ன 12th. சரி ரைட். சரி ஆரம்பிக்கலாமா? போகலாமா? நம்ம 11th சாப்டர் பார்க்க போகலாமா? 11th சாப்டரோட புக் பேக் கொஷின் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இன்றைக்கின. அஸ் யூஷுவல் நம்ம முன்னாடி இருக்க மாதிரி எப்பயும் போல் நம்ம டைரெக்டாக நம்மளோட 11th சாப்டர் புக் பேக் கொஷின் அப்படியே மெதுவாக ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் டயர்ட் ஆகுறப்ப ஐயோ பேக் போயிட்டு ஐயோ பேக்கில் நிறையா புது புது கொஷின்ஸ்லாம் வச்சுருக்கேன். அந்த புது புது கொஷின்ஸ் எல்லாம் நீட் ஜே கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம திரும்ப நம்ம புக்கில் இருக்க கொஷின்ஸ் எல்லாம் பார்த்து ஒரு வழியாக அப்படியே நம்ம நெக்ஸ்ட் சாப்டருக்குலாம் போகலாம். ரைட், we will start with the first question. Give the general characteristics of organic compound. ஆர்கானிக் காம்பவுண்டோட ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் என்னன்னு கேட்குறாங்க. பொதுவான கேரக்டர், அதோட பண்புகள் என்ன அப்படிங்கிறத கேட்டுட்டு இருக்காங்க. ஆல் த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் கோவேலண்ட் காம்பவுண்ட்ஸ். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருமே கோவேலண்ட் பாண்டு. இங்கே நோ அயானிக் பாண்டெல்லாம் இருக்க போகிறது கிடையாது. இங்கே எல்லாமே கோவேலண்ட் பாண்டு. ஆனால் என்ன இருக்காது, போலார் கோவேலண்ட் பாண்டு. சரியா? அதனால தான் ரியாக்ஷன்லாம் நடக்குது. நான் சொல்லியிருக்கேன்ல, ஆக்சிஜன் வந்து ஸ்லைட்டாக அதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும் பிகாஸ் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படின்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்க போது. ஆஃப் கார்பன் அண்ட் இன்சால்யூபிள் இன் வாட்டர். இதெல்லாம் நீ எப்படியே பாயிண்டாக எழுதலாம். இவங்க எல்லாருமே என்னது, இன்சால்யூபிள் இன் வாட்டர், சால்யூபிள் ஒன்லி இன் ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ். எதெல்லாம் ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம்? ஸோ நம்ம பென்சின், டொலுவின் இதெல்லாமே என்னது, ஆர்கானிக் சால்வெண்ட்டு சொல்லலாம். அடுத்து பாருங்கள், ஆல் ஆர் இன்ஃப்ளேமபிள். இன்ஃப்ளேமபிள்னால் நல்லா தீப்பற்றி எரியுமா, சீக்கிரமாக தீப்பற்றி எரியும் அப்படிங்கிறது தான் இன்ஃப்ளேமபிள். அதில் குறிப்பாக CCl4 வந்து தீப்படிச்சு எரியாது, எக்ஸப்ட் CCl4. 1 மார்க்கில் கேட்டிருப்பாங்க. த ஒன்லி ஹைட்ரோகார்பன் which is not flammable அப்படின்னு, எது எரியக்கூடிய தன்மை கிடையாது அப்படின்னு. ஸோ இட் இஸ் CCl4. they possess low boiling and melting point due to their covalent nature. அவங்களுக்கு என்ன அப்படின்னா, பாயிலிங் பாயிண்ட்டு மெல்ட்டிங் பாயிண்ட்டு கம்மி. அதனால் என்ன பண்ண போகுது, அதோட கோவேலண்ட் கேரக்டர் இருக்கிறனால அது கோவேலண்ட் பாயிண்ட்டு, அதனால் அதோட மெல்ட்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் கம்மியாக இருக்க போகுது. தே ஆர் கேரக்டரைஸ்ட் பை த ஃபங்க்ஷனல் குரூப். கரெக்டாக நம்ம பார்த்துருக்கோம், தாய் மாமா பார்த்தோம்ல ஃபங்க்ஷனல் குரூப்பு ஐயோ பேக்கில் நம்ம பார்த்துருக்கோம். ரைட்டாக முக்கியமானது. ரைட்டாக திஸ் இஸ் கோயிங் டு பி த ஃபங்க்ஷனல் குரூப்பை பொறுத்து தான் அவங்க கேரக்டரை சொல்ல முடியும். தே எக்ஸிபிட் இன் ஐசோமெரிசம். ஐசோமெரிசம்னு என்னதுப்பா, சேம் ஃபார்முலா. ரைட்டா, சேம் molecular formula but different in the structure. Different in structure. அதோட ஸ்ட்ரக்சரில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடியதான். ரைட்டா, ஐசோமெரிசம். சேம் molecular formula but different structure. ரைட்டா, ஆமாம், பென்சின் வாட்டர் மாதிரி தான் இருக்கும், டொலுவின் வாட்டர் மாதிரி தான் இருக்கும். ஆல் லுக்ஸ் லைக் சேம். எல்லாமே அதே மாதிரி தான் இருப்பாங்க, எல்லாருமே அதே கலரில் தான் இருப்பாங்க, டிரான்ஸ்பரண்ட்டாக தான். Describe the classification of organic compounds based on their structure. ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணுமா, ஆர்கானிக் காம்பவுண்டை நம்ம கிளாஸிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டேபிள், திஸ் டேபிள் இஸ் த இம்பார்ட்டன்ட் டேபிள். இந்த டேபிள் அப்படியே நம்ம வரைஞ்சால் போதும். சரி, இதே மாதிரி ஒரு டேபிள் ஒன்று 10th ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஆனால் இவ்வளோ டீட்டெயிலாக இருக்கா? 10th கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸில் உனக்கு ஒரு டேபிள் இருக்குது. அது சிம்பிளாக ஆல்கேன், ஆல்கீன், ஆல்கைனு, அதுக்கப்புறம் ஹோமோஜினஸ், ஹெட்ரோஜினஸ்னு பிரிஞ்சிருக்கும். அங்கே இந்த டயக்ராம்லாம் இருக்காது. ஹியர் வி ஹாவ் டு மென்ஷன் வித் த டயக்ராம் ஆல்சோ. நம்ம என்ன பண்ணணும், இங்கே டயக்ராமையும் சேர்த்து மென்ஷன் பண்ணணும். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். சரியா, ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது ரெண்டாக பிரியுது. ஒன்று என்ன அப்படின்னா, ஏசைக்ளிக் அல்லது சைக்ளிக். ஒன்று சைக்கிளாக இருக்க போது, இன்னொன்று சைக்கிள் இல்லாமல். சைக்கிள் இல்லாமல் இருக்கிறதுக்கு வேறு என்னென்னலாம் பேர் இருக்குது? ஏசைக்ளிக்னு சொல்லலாம், ஓப்பன் செயின் ஆர் அலிஃபேட்டிக் காம்பவுண்ட்ஸ். இப்போ நீ 11th வந்துட்டேன்னா நீ இந்த அலிஃபேட்டிக்கு, அரோமேட்டிக்கு இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டா, அலிஃபேட்டிக்லாம். ரைட்டா, அலிஃபேட்டிக்லாம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அலிஃபேட்டிக்னா என்ன அப்படின்றது கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஸோ அலிஃபேட்டிக் அது மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. ரைட்டா, ஏசைக்ளிக், அலிஃபேட்டிக் அப்படிங்கிறது லாங் செயினெல்லாம் நம்ம அலிஃபேட்டிக் காம்பவுண்டுன்னு சொல்ல போகிறோம். ஏன்னா உனக்கு ஏபிசி டைப் கொஷினில் தே வில் கிவ் யூ, ரைட்டா, அதாவது ப்ரொப்பென்னு கொடுக்க மாட்டாங்க. 3 கார்பன் அலிஃபேட்டிக் ஹைட்ரோகார்பன், 3 கார்பன் அலிஃபேட்டிக் காம்பவுண்ட் அப்படின்னு. 3 கார்பன் அலிஃபேட்டிக் காம்பவுண்ட் என்னது, ப்ரொப்பேன். ஸோ ப்ரொப்பேன் லாங் செயினில் இருக்குது. இட் இஸ் நாட் இன் சைக்ளிக்.
இட் இஸ் ஏசைக்ளிக்கில் இருக்குது. அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அலிஃபேட்டிக் ஆர் ஏசைக்ளிக். அலிஃபேட்டிக் எல்லாமே என்னது லாங் செயினாக இருக்க போது, ஓப்பன் செயினாக இருக்க போது. சரியா? அவனுங்க ப்ரோபேன். அடுத்து சைக்ளிக் காம்பவுண்டுன்றதுல எக்ஸாம்பிள் நம்ம பென்சன் எடுத்துக்கலாம். சைக்ளிக்கில் 2 இருக்குது. ஒன்று ஹோமோசைக்ளிக், இன்னொன்று என்ன அப்படின்னா ஹெட்ரோசைக்ளிக்னு இருக்குது. ரைட்டா? ஹோமோசைக்ளிக் என்ன, ஹெட்ரோசைக்ளிக் என்ன? ஹோமோசைக்ளிக்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இதில் எதுவும் தப்பாக இருக்கா? எல்லா இடத்துலையும் பென்சின் அந்த மாதிரி இருக்கேன். ரைட்டா? ரைட். ஓகே. ஹோமோசைக்ளிக் அப்படின்னா ஒரே எல்லாமே கார்பன், அதாவது அந்த சைக்கிள் the whole cycle was ரைட்டா, the whole cycle was completed by means of carbon only. கார்பனால் மட்டும் உருவாக்கப்பட்டதா ஹோமோசைக்ளிக். ஆமாம் தனியாக ஏன் காலையில் வர்றதில்ல? மஞ்சு கண்டிப்பாக ஸ்டடி பிளான் கொடுத்துடலாம். சரியா? சென்டம் ஸ்டடி பிளான் அப்டேட் பண்ணுறேன். கிரியேட்டிவ் ஏபிசிடி எப்படி அப்ரோச் பண்ணலாம்? நம்ம 13, 14 நிறையா படிச்சிருக்கோம்ல. இன்னும் நம்ம நிறைய திரும்ப அதை ரீகால் பண்ணுவோம். ரீகால் பண்ணுறப்ப ஈஸியாக அப்ரோச் பண்ணிடலாம். நான் சொல்லித்தரேன். ஏபிசிடி கன்வர்ஷன் நான் சொல்லித்தரேன், நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஏபிசிடி கன்வர்ஷன் நோட் பண்ணியிருக்கேன், நான் சொல்லித்தரேன். நம்ம ஈஸியாக அதை என்ன பண்ணிடலாம், அப்ரோச் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம 13, 14 நல்ல கவனமாக படிச்சுக்கணும். எல்லா ரியாக்ஷன்ஸும் நம்ம நல்லா படிச்சுட்டோன்னா, அதாவது ரியாக்ஷன் வந்து நேமிங் ரியாக்ஷன் மாதிரி படிக்கக்கூடாது. ஆல்கோஹால் வந்து ஆல்கோஹாலை நீங்கள் ஆக்சிடைஸ் பண்ணால் என்ன நடக்கும் அந்த மாதிரி நம்ம படிக்கணும். ஆல்கோஹால் ஆக்சிடைஸ் பண்ணால் என்ன, அதே மாதிரி ப்ரைமரி ஆல்கோஹால் ஆக்சிடைஸ் பண்ணால் என்ன கிடைக்கும். அதே இது ஹாலஜன். ஹாலஜன்ஸை பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட அல்கைல் ஹாலைடில் வினைல்னா என்ன வரும், அலைல்னா என்ன, அதுக்கப்புறம் ஜெம் டை ஹாலைடு என்ன, இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தோம்ல. இந்த மாதிரி நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி படித்தோம் அப்படின்னா ஏபிசிடி கன்வர்ஷனை ஈஸியாக நம்ம அட்டன் பண்ண முடியும். சரியா? ரைட். கவனிங்க. சைக்ளிக் காம்பவுண்டு அதில் பார்த்திங்க அப்படின்னா ஹோமோசைக்ளிக் காம்பவுண்டு, இன்னொன்று ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட். ஹோமோசைக்ளிக்ன்றது என்ன அப்படின்னா ரைட்டா, ஹோமோசைக்ளிக்ன்றது என்ன அப்படின்னா ஒன்லி பென்சன் மட்டும், அதாவது ஒன்லி கார்பன் மட்டும் இருக்கிறது தான் என்னது ஹோமோசைக்ளிக். கார்பன் மட்டும் இருக்கிறது தான் ஹோமோசைக்ளிக். சரியா? 6 சாப்டர் இருந்தால் அது பேர் ஹாஃப் இயர்லியா? 6 சாப்டர் இருந்தால் அது பேர் ஹாஃப் இயர்லியாக இருக்கும். ரைட்டா? ஒவ்வொரு ரியேஜன்ஸோட யூசஸும் நம்ம சொல்லணும். எந்த எண்டில், இன்றைக்கி எண்டிலையா நம்ம பார்ப்போம்ல, அப்போ நம்ம பார்த்துட்டே வரலாம். ரைட்டா? அதில் பார்த்துக்கலாம். சரியா? நம்ம அங்கங்கே என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கார்பன் மட்டும் இருக்கிறது நம்ம என்ன சொல்ல போகிறோம், ஹோமோசைக்ளிக்னு சொல்ல போகிறோம். ஹெட்ரோசைக்ளிக்னால் கார்பனுக்கு பதிலாக ஆக்சிஜன் இருக்கலாம், நைட்ரஜன் இருக்கலாம், சல்ஃபர் இருக்கலாம். அதெல்லாமே என்னது ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்டுன்னு சொல்ல போகிறோம். ரைட்டா? அடுத்து பாருங்கள், ஹோமோசைக்ளிக்கில் 2 இருக்குது. ஒன்று அலிசைக்ளிக். See, don't confuse this aliphatic and alicyclic. ரைட்டா? ஏசைக்ளிக் வேறு, அலிசைக்ளிக் வேறு. அலிசைக்ளிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கார்போ சைக்ளிக் காம்பவுண்ட், அதாவது சிங்கிள் பாண்டில் இருக்கக்கூடிய எல்லாமே சிங்கிள் பாண்டில் இருக்கக்கூடியது. வேறஸ் அரோமேட்டிக்ன்றது பென்சின் காம்பவுண்ட். ரைட்டா? பென்சின் இருக்கக்கூடியது ஹக்கிள்ஸ் ரூல் ஃபாலோ பண்ணக்கூடியது. ஹக்கிள்ஸ் ரூல் இல்லாமல் நார்மலாக இருக்கக்கூடிய சைக்ளிக் எல்லாமே அலிசைக்ளிக்னு சொல்ல போகிறாங்க. அலிஃபேட்டிக்னா ஓப்பன் செயின்பா, அலிசைக்ளிக்னா ஹோமோசைக்ளிக் அதில் கார்பன் மட்டும் இருக்கக்கூடியது தான். சரியா? ஹோமோசைக்ளிக் கார்பன் மட்டும் இருக்கக்கூடியது. அதர் சப்ஜெக்ட்ஸ்லாம் 12th போர்ஷனா? 12th ஆரம்பிச்சிட்டாங்களா? சரி, ரைட். ஓகே. கெமிஸ்ட்ரி மட்டும்தான் 11th. ஓகே. அடுத்து அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். அரோமேட்டிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பென்சின் காம்பவுண்ட் அல்லது அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்னு இருக்க போது, ஹெட்ரோசைக்ளிக்கில் அதுலேயும் அலிசைக்ளிக் இருக்குது, அரோமேட்டிக் இருக்குது. ரைட்டா? அதுலேயும் அலிசைக்ளிக், அதுலேயும் அரோமேட்டிக் இருக்குது. ஸோ அரோமேட்டிக் அப்படின்னா நம்மளுக்கு ஹக்கிள்ஸ் ரூல் ஃபாலோ பண்ணணும். அது ஃபாலோ பண்ணாமல் நம்மளுக்கு வெறும் சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் இருந்தால் அது அலிசைக்ளிக். அதில் ஹோமோசைக்ளிக்கா ஹெட்ரோசைக்ளிக்கா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ எனக்கு சொல்லுங்கள், டயக்ராம் ஏ. ரைட்டா? திஸ் இஸ் அ டயக்ராம் ஏ. டயக்ராம் ஏ என்னது, டயக்ராம் பி என்னது? ரைட்டா? டெல் மீ வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் காம்பவுண்ட். ரைட்டா? ஏ என்னது, பி என்னது? ஏ என்னது, பி என்னது? ஏ என்னது, பி என்னது? ஏ என்ன காம்பவுண்ட், பி என்ன காம்பவுண்ட்? எஸ். ஏ வந்து என்னது, ஹோமோசைக்ளிக். ரைட்டா? ஏ வந்து என்னது, ஹோமோசைக்ளிக்கில் அலிசைக்ளிக். ரைட்டா? ஹோமோசைக்ளிக், அலிசைக்ளிக் ரெண்டு பேருமே ஹோமோசைக்ளிக்கா ஹெட்ரோசைக்ளிக்கா? இது ஹோமோசைக்ளிக், ஹோமோவில் அலிசைக்ளிக். ரைட்டா? ஹோமோசைக்ளிக்கில் அலிசைக்ளிக். ரைட்டா? ஹோமோசைக்ளிக்கில் அலிசைக்ளிக். இது ஹெட்ரோசைக்ளிக்கில் அலிசைக்ளிக், ஹெட்ரோவில் அலிசைக்ளிக். ரைட்டா? ஹெட்ரோவில் அலிசைக்ளிக், ஹெட்ரோவில் அலிசைக்ளிக். ரைட்டா? ஹோமோ ஹெட்ரோ, ஹோமோவில் அலிசைக்ளிக், இது ஹெட்ரோவில் அலிசைக்ளிக். சரியா? அலிசைக்ளிக்னா அப்போ என்னது, அரோமேட்டிக் காம்பவுண்டாக இல்லாமல் சைக்ளிக்கில் இருக்க போகுது.
நான் aromatic compounds எல்லாமே நம்ம அலிசைக்ளிக்னு சொல்ல போகிறோம். கிளியராக அதை ஞாபகம் வச்சுக்கோ. நான் அரோமேட்டிக் எல்லாமே அலிசைக்ளிக், ரைட்டா? நான் அரோமேட்டிக் எல்லாமே. அரோமேட்டிக்கு என்ன ரூலு பல தடவை சொல்லி கொடுத்துருக்கேன். அரோமேட்டிக்கு என்ன ரூல்? வாட் ஆர் த கண்டிஷன்ஸ் ஃபார் அரோமேட்டிக்? அரோமேட்டிக் கண்டிஷன் என்னது? அரோமேட்டிக்கு ஹக்கல்ஸ் ரூல் தான், ரைட்டா? அரோமேட்டிக் காம்பவுண்டோட கண்டிஷன், அரோமேட்டிக் கண்டிஷன் என்னதுப்பா? ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா இட் ஷுட் பி பிளேனார் அல்லது sp2 ஹைப்ரிடைஸ்ட். ஒன்று பிளேனார்னு சொல்லலாம், ரைட்டா? பிளேனார் ஸ்ட்ரக்சரில் இருக்கணும். பிளேனார் ஆர் வி கேன் சே இட் அஸ் sp2 ஹைப்ரிடைஸ்ட். sp2 ஹைப்ரிடைஸ்ட். அதுக்கப்புறம் என்ன இருக்கணும்? சைக்ளிக் ஸ்ட்ரக்சராக இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன இருக்கணும்? கான்ஜுகேட்டட் சிஸ்டம், கான்ஜுகேட்டட் சிஸ்டமாக இருக்கணும். அதுக்கப்புறம் லாஸ்ட் என்னது? 4n+2 பை எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். 4n+2 பை எலக்ட்ரான்ஸ் இருக்கணும், கரெக்டாக? இதெல்லாம் டீலோக்கலைசேஷன் ஆஃப் பை எலக்ட்ரான், சரியா? இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் என்னது நம்ம பார்க்க போகிறோம். நோ ப்ராப்ளம், வாங்க. எஸ் கமான். கோப்ளேனார் அல்லது பிளேனார் ரெண்டுமே கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்று தான், ரைட்டா? ஹக்கல்ஸ் ரூல் ஃபாலோ பண்ணணும். ஹக்கல்ஸ் ரூல் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த காம்பவுண்ட் எல்லாமே நம்மளுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஸோ இது இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணால் தட் காம்பவுண்ட் இஸ் அரோமேட்டிக். இப்போ பாருங்கள், இது அரோமேட்டிக்னு சொல்ல முடியுமா? இதில் கான்ஜுகேட்டட் சிஸ்டமே இல்லை. கான்ஜுகேட்டட் சிஸ்டம்னு என்னது? ஆல்டர்னேட், ரைட்டா? ஆல்டர்னேட் சிஸ்டம், சரியா? ஆல்டர்னேட். ஓகே சார் ப்ளீஸ் ரிப்ளை. வினயா உங்கள் மெசேஜே காணோம், நான் அப்புறம் எப்படி ரிப்ளை பண்ணுறது? என்ன மெசேஜ் கேட்டீங்கன்னு தெரியல. 11th லெசன். ஓகே ரைட், கவனிங்க. ஸோ அப்போ என்னது? இது வந்து நம்ம we are going to say it is not a aromatic. அப்போ இது ரெண்டு அரோமேட்டிக் கிடையாது. அப்போ இது ஹோமோல அலிஃபேட்டிக்கு, ஹோமோல அலிசைக்ளிக்கு, ஹெட்ரோல அலிசைக்ளிக். ஸோ அப்படி தான் வித்தியாசம் கண்டுபிடிக்கணும், சரியா? அதுக்கப்புறம் பென்சோனாய்டு, நான் பென்சோனாய்டு காம்பவுண்ட், ரைட்டா? நான் பென்சின் காம்பவுண்டும் இருக்குது. நான் பென்சின் காம்பவுண்ட்னா கம்ப்ளீட்டாக அரோமேட்டிக் இருக்காது, ஆனால் பென்சின் இருக்க போகுது. பென்சினோட அரோமேட்டிக் இல்லாமல் இருக்க போகுது, ரைட்டா? ரைட், நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? ரைட் அ நோட் ஆன் ஹோமோலகஸ் சீரிஸ். இப்போ ரொம்ப முக்கியமான கொஷின், ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின், ரைட்டா? இன்னைக்கு வீடியோவில் ஏதாவது இருக்கா? பிடிஎஃப் இன்னைக்கு பிடிஎஃப் வச்சுருக்காங்களா? நான் இந்த பிடிஎஃப் கொடுத்துருந்தேன். 4 சாப்டரோட புக் பேக் கொஷின் ஒரே பிடிஎஃப்பில் இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிஎஃப் அட்டாச் பண்ணவே இல்லையா? நான் அட்டாச் பண்ண சொல்கிறேன், ரைட்டா? இன்றைக்கி ஆர்கானிக் ஃபுல்லாமே இருக்குது. ரைட், பிடிஎஃப் அட்டாச் பண்ண சொல்லிட்டேன், அதனால் அட்டாச் பண்ணிடுவாங்க. ஒரு 5 minutes டைம் கூட 5 minutes அட்டாச் பண்ணிடுவாங்க, ரைட்டா? லைவ் ஸ்டார்டட் அட் 6 o'clock. 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு. தீமினல் பேட்சில் எப்போ வீடியோ சார்? தீமினலுக்கு நம்ம எப்பயும் போல் வீக் டேஸ் வரும்ல, சாட்டர்டே. நாளைக்கு இருக்கல, நாளைக்கு வரும். டுமாரோ வில் ஹேவ் அ வீடியோ. தீமினல் நாளைக்கு கிளாஸ் இருக்குல்ல. ஸோ வேறு என்னது? ட்ரைவ்லேயே ஷேர் பண்ணவா? ட்ரைவ்னா அட் த எண்டில் ஷேர் பண்ணுறேன், சரியா? ட்ரைவ்னா அட் த எண்டில். ஹோமோலகஸ் சீரியஸ் 3 mark, 2 mark கிடையாது, 5 mark கிடையாது. இது 3 markல கேட்பாங்க, சரியா? திஸ் இஸ் கோயிங் டு பி ஆஸ்க்ட் இன் 3 mark, ரைட்டா? கவனிங்க, ரைட்டா? A series of organic compound each containing a characteristic functional group. ஒவ்வொருத்தவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கலாம். and the successive members differ from each other. successive members, அடுத்தடுத்த மெம்பர்ஸ் என்ன அப்படின்னா டிஃபர் ஆக போகிறாங்க. எப்படி டிஃபர் ஆக போகிறாங்க? each other in a molecular formula by CH2. டே வெரி இம்பார்ட்டண்ட்ரா. மீத்தேன் ஃபார்முலா என்ன? have you noticed that? CH4. ஈத்தேன் ஃபார்முலா என்ன? C2H6. இவங்க ரெண்டு பேருக்கு என்னப்பா டிஃபரன்ஸு? அவங்க ரெண்டு பேருக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன? C3H8. இவங்க ரெண்டு பேருக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன?
இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா CH2. இதை விட இதில் ஒரு கார்பன் அதிகமாக இருக்குது, 2 ஹைட்ரஜன் அதிகமாக இருக்குது. இதை விட இதில் ஒரு கார்பன் 2 ஹைட்ரஜன் அதிகமாக இருக்குது. இதே மாதிரி தான் மீத்தேன், ஈத்தேன், ப்ரோப்பேன், பியூட்டேன், பென்டேன், ஹெக்சேன், அடுத்து வந்து ஹெப்டேன், ஆக்டேன், நோனேன், டெக்கேன் இப்படி போய்கிட்டே இருந்துச்சுன்னா எல்லாத்துலேயுமே CH2 மட்டும்தான் டிஃபர் ஆக போகுது. ரைட்டா? CH2 மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ தட் இஸ் கோயிங் டு பி த சக்ஸஸ். அதுதான் அப்படின்னா டிஃப்ரென்ஸ். ஸோ அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஹோமோலகஸ் சீரீஸ்னால் இந்த மாதிரி சேம் டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடியது. சேம் டிஃப்ரென்ஸ் அடுத்தடுத்து வந்துச்சுன்னா அதுதான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், ஹோமோலகஸ் சீரீஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஆல்கேனில் பாருங்கள் மீத்தேன், ஈத்தேன், ப்ரோப்பேன் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. காம்பவுண்ட்ஸ் ஆஃப் ஹோமோலகஸ் சீரீஸ் ஆர் ரெப்ரசன்டட் பை ஜென்ரல் ஃபார்முலா ஆல்கேன். ஆல்கேனோட ஜென்ரல் ஃபார்முலா என்ன, 1 மார்க்கில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஆல்கேன் ஜென்ரல் ஃபார்முலா என்னது, நான் சொல்லியிருக்கேன் ஆல்கேனுக்கு ஜென்ரல் ஃபார்முலா படிக்காதீங்க. எப்பயுமே என்ன பண்ணணும், நம்ம we have to study alkene. ரைட்டா? ஆல்கீனுக்கு தான் நம்ம படிக்கணும். ஆல்கீன் டபுள் பாண்ட், ENEக்கு படிக்கணும். ENE என்னது, CnH2nங்கிறது ஆல்கீன். சரியா? அப்போ இந்த பக்கம் முன்னாடி போகிறோம், இஃப் யூ ஆர் மூவிங் ஃபார்வர்ட், ரைட்டா, முன்னாடி போகிறது தான் ANE. அப்போ என்னது, CnH2n + 2. இஃப் ஐ கோ பேக், பின்னாடி போனேன் அப்படின்னா YNE. YNE என்னது, CnH2n - 2. ரைட்டா? CnH2n - 2 இந்த மாதிரி போகணும். ரைட்டா? இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு புரியும். நாளைக்கு நைட் ஸ்டடி கிடையாது, நாளைக்கு வந்து 10th ஸ்டாண்டர்ட் நைட் ஸ்டடி. அதனால தான் இன்றைக்கி நம்மளுக்கு 5 hours செஷன். நாளைக்கு இல்லாதனால தான் இன்றைக்கி நம்மளுக்கு 5 hours செஷன். சரியா? இன்றைக்கி நம்ம இந்த செஷனில் இருக்கும். ஸோ அப்போ ஹோமோலகஸ் சீரீஸ்னானது இட் இஸ் கோயிங் டு பி டிஃபர்ட் பை த மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் CH2. CH2 குரூப் மட்டும் என்னது, மாலிகுலர் ஃபார்முலா டிஃப்ரென்ஸே இருக்க போகுது. சரியா? என்னடா சொல்லணும், மேக்ஸ் இன்னும் போடுவீங்க சொல்லுங்கள், என்னடா கேட்குறீங்க? சரியா? ரைட், நெக்ஸ்ட் போகலாம். அடுத்து, வாட் இஸ் மென்ட் பை ஃபங்க்ஷனல் குரூப், ஐடென்டிஃபை த ஃபங்க்ஷனல் குரூப் இன் திஸ் காம்பவுண்ட். ரைட்டா? ஃபங்க்ஷனல் குரூப் என்னது, இட் இஸ் அ குரூப் ஆஃப் ஆட்டம், ஹைட்ரஜன் ஆக்சிஜன், கார்பன் ஆக்சிஜன் ஹைட்ரஜன், நைட்ரஜன் ஹைட்ரஜன், இந்த மாதிரி குரூப் ஆஃப் ஆட்டம்ஸு என்ன அப்படின்னா ஒன்றா சேரப்போகுது. குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் ஒன்றா சேர்ந்து நம்மளுக்கு என்ன பண்ண போகுது, ஆட்டம் ஆர் அ ஸ்பெசிஃபிக் காம்பினேஷன் ஆஃப் பாண்டட் ஆட்டம்ஸ் that react in the characteristic way. அவங்க எல்லாம் என்ன சொல்றது, characteristic way, ஒரு பண்புகளை கொண்டு ரியாக்ட் பண்ண போகிறாங்க irrespective of their organic molecule in which it present. ரைட்டா? அந்த மாலிகுல் ஃபார் எக்ஸாம்பிள் OH. OH இருந்தாலே இந்த காம்பவுண்ட் என்னவா வேணால் இங்கே இருக்கட்டும், இட் இஸ் கோயிங் டு பி ஆல்கஹால். ரைட்டா? OH இருந்தாலே இது ஆல்கஹால், CH1 இருந்தாலும் இது என்னது, ஆல்டிகைட், C+O இருந்தாலும் என்னது, கீட்டோன், COOH இருந்தாலும் அது ஆசிடு. சரியா? அவங்க கூட யார் இருக்காங்களோ அவங்க மேஜர் காம்போசிஷன் கிடையாது, இவங்க தான் மேஜர் காம்போசிஷன், இவங்க தான் மேஜர் காம்போசிஷன், இவங்க தான் மேஜர் காம்போசிஷன், இவங்களை பொறுத்து தான் நம்மளுக்கு இருக்க போகுது. அதுதான் சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஃபங்க்ஷனல் குரூப் இஸ் அன் ஆட்டம் ஆர் அ ஸ்பெசிஃபிக் காம்பினேஷன் ஆஃப் bonded atoms that react in a characteristic way irrespective of the organic molecule which is present. ஆனால் நான் சொல்லியிருக்கேன் இந்த கொஷின் கேட்க மாட்டாங்க, ஆனால் இந்த 4 பேரை கேட்டிருக்காங்க. ரைட்டா? இந்த 4 பேர் இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கம்பல்சரியில் கேட்டிருக்காங்க. ரைட்டா? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு கம்பல்சரியில் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஒவ்வொன்றிலையும் என்ன ஃபங்க்ஷனல் குரூப்னு சொல்லுங்கள். பேரே இருக்குது, அசிட் ஆல்டிகைடு. பேரே என்னது, அசிட் ஆல்டிகைடா. ரைட்டா? அசிட் ஆல்டிகைட்னா என்னது, அசிட் ஆல்டிகைட்னா என்னதுப்பா, இட் இஸ் கோயிங் டு பி ஆல்டிகைட் குரூப்பாக. அப்போ என்னது, ALனு முடிய போகுது. ஆல்டிகைட்னு எழுதிட்டாலே இப்போ ஆன்சர் அதிலே இருக்குது, ஆல்டிகைட். ஆக்சாலிக் ஆசிட் அப்போ என்னது, அது கார்பாக்சிலிக் ஆசிட். ரைட்டா? கார்பாக்சிலிக் ஆசிட், கார்பாக்சிலிக் ஆசிட். அடுத்து டைமெத்தில் ஈத்தர், அப்போ என்னது ஃபங்க்ஷனல் குரூப்பே ஈத்தர் தான். எனக்கு யாராவது ஈத்தரோட சிம்பிள் மட்டும் சொல்ல முடியுமா, மெத்தில் அமைன், அமைன்னா NH2. ரைட்டா? ஈத்தரோட சிம்பிள் மட்டும் சொல்லுங்கள். ஈத்தரோட சிம்பிள் என்ன, ஈத்தர் சிம்பிள் என்ன, எஸ் ஈத்தரோட சிம்பிள், ஈத்தரோட சிம்பிள் என்ன, CHOவா, ஈத்தர், எஸ் குட். ஈத்தர் என்னது, ஈத்தர் இஸ் கோயிங் டு பி OO. சரி, அப்போ சிஸ்டர் இருப்பாங்களே அவங்க யார், சிஸ்டர்னா யார், எஸ்டர். எஸ்டருக்கு எஸ்டர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்கேன். சிஸ்டர்ஸ் எப்படி இருப்பாங்க, எஸ்டர் C+O with O, அதுக்கப்புறம் எப்படி ஒரு பாண்ட். ரைட்டா? C+O இருப்பாங்க. ரைட்டா? C+O we can simply write it as COO கூட எழுதிக்கலாம். ரைட்டா? COO அப்படின்னு கூட எழுதிக்கலாம். CO2 போட்டுறாத, அது கார்பன் டை ஆக்சைடு. COOன்னு ஆர்கானிக்கில் போட்டோன்னா கூட அதை நம்ம ஈத்தர்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இது என்ன ஈத்தர்னு சொல்ல முடியும், இது என்ன எஸ்டர்னு சொல்ல முடியுமா, இதோட ஐயூபேக் நேம் சொல்ல முடியுமா, பார்ப்போம் யார் சொல்கிறீங்கன்னு.
இதோட IUPAC நேம் சொல்ல முடியுமா? Can anyone tell me what is the IUPAC name of this compound? கரெக்டாக எழுதிருக்கேனா? எஸ் கரெக்டாக எழுதிருக்கேன். இதோட IUPAC நேம் யாராவது சொல்ல முடியுமா? எஸ். So first one, second one. First one, second one. IUPAC name? Very good ra, very good, very good, very good. சரியா? என்ன ஒரு IUPAC name? எஸ்டருக்கு. எஸ்டருக்கு எண்டில் என்ன சேர்க்கணும் நம்ம? OATE சேர்க்கணும். ரைட்டா? OATE நம்ம சேர்க்கணும். அப்போ என்னது இந்த இடத்துல இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப். அதான் நம்ம நம்பர் இங்கேருந்து தானே போடுவோம். இங்கேருந்து இப்படி நம்பர் போட்டோம் அப்படின்னா இந்த பக்கம் போட முடியாது, இந்த பக்கம் தான் போட முடியும். ரைட்டா? ஸோ அப்போ 1 2 2 கார்பன். ரைட்டா? இந்த பக்கம் நம்பர் போட முடியாது. இது எப்படி இருக்கும்? இந்த மாதிரியில் இருக்குது. இதான ஸ்ட்ரக்சரு. இப்போ கீழே இருக்க இதோட ஸ்ட்ரக்சர் வரைஞ்சி காட்டுற பாருங்க. இது எப்படி பாண்ட் ஃபார்மேஷன் இருக்குன்னா CH3C டபுள் பாண்ட் O வித் CH3ன்னு இருக்குது. இப்போ நம்பரிங் 1 2 போட முடியாது, நம்பரிங் 1 2 தான் போட முடியும். திஸ் சைடு யூ ஹேவ் டு புட் த நம்பர். ரைட்டா? திஸ் சைடு யூ ஹேவ் டு புட் அ நம்பர். அப்போ இந்த பக்கம் நம்பர் போட்டோம் அப்படின்னா என்ன வரப்போகுது? எத்தில். அப்போ எத்திலில் ஃபங்க்ஷன் குரூப் என்னது? எஸ்டர் இருக்குது. அப்போ எத்தனோயிட். என்ன எத்தனோயிட்டு? எத்தனோயிட்டில் மெத்தில் இருக்குது. 1 மெத்தில் மெத்தனோயிட். ரைட்டா? 1 மெத்தில் மெத்தனோயிட். ரைட்டா? 1 மெத்தில் எத்தனோயிட். 1 மெத்தில் எத்தனோயிட். இது என்னது? மெத்தில் மீத்தாக்சிமீத்தேன். இது புக் பேக் கொஷின். மீத்தாக்சிமீத்தேன் அல்லது டைமெத்தில் ஈத்தர். டைமெத்தில் ஈத்தருங்கிறது காமன் நேம். IUPAC நேம் வந்து மீத்தாக்சிமீத்தேன். IUPAC நேம் மீத்தாக்சிமீத்தேன். நிறைய டைமெத்தில் ஈத்தருங்கிறது ஈஸியான நேமு. ரைட்டா? டைமெத்தில் ஈத்தருங்கிறது காமன் நேம், அது கிடையாது. IUPAC நேமு மீத்தாக்சிமீத்தேன். நம்ம புக்கில் 4th கொஷினோ 5th கொஷினோ நினைக்கிறேன் புக் பேக்கில். ஸோ அதனால் அது கவனமாக ஞாபகம் வச்சு. சரியா? இந்த மாதிரி தான் என்ன அப்படின்னா எஸ்டர் ஈத்தர்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் ஈஸி தான். ரைட்டா? ஈத்தாக்சி ஈத்தேன் எழுதவா? ஈத்தாக்சி ஈத்தேன் எழுதவா? ஈத்தாக்சி ஈத்தேன் என்னது? ஈத்தாக்சி ஈத்தேன். அப்போ ஆக்சி, இந்த பக்கம் ஒரு C2H5, இந்த பக்கம் ஒரு C2H5, அவ்வளோதான். ஈத்தாக்சி ஈத்தேன். அவ்வளோதானே? இதில் என்ன டவுட்? ஈத்தாக்சி ஈத்தேன். அவ்வளோதான். ஓகே. ஆமாம், ஃபஸ்ட்டு மட்டும் தான் புக் பேக், ரெண்டாவது நான் தான் கொடுத்தேன். ரைட்டா? ரெண்டாவது நான் தான் கொடுத்தேன். ஃபஸ்ட் ஒன் மட்டும் தான் புக்கில் இருக்குது. அதுவே நான் எனக்கு புக்கில் இருக்குன்னு நினச்சி நான் கொடுக்கல, நான் வேறு ஏதோ கொடுக்கணும்னு நினச்சி அது புக்கில் இருக்கிறது வந்துருச்சு. ரைட்டா? எஸ் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதாவது இந்த எஸ்டரும் ஈத்தரும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம பழகிட்டோன்னா ஈஸியாக ஞாபகம் வந்துடும். சரியா? பழகிட்டோன்னா ஈஸியாக ஞாபகம் வந்துடும். சம்திங் கிளியர்? ரைட்? அப்போ என்னது, நம்ம எதுக்கு என்னென்ன ஃபங்க்ஷனல் குரூப்னு போட்டாச்சு. லெட் அஸ் டூ ஒன் திங். ஒரு விஷயம் மட்டும் இதில் பண்ணலாம். இதெல்லாமே இப்போ தெரிஞ்சிருச்சுல. அசிட்டால்டிகேட் ஃபார்முலா சொல்ல முடியுமா? அசிட்டால்டிகேட் என்னது? CH3CHO. ஆக்சாலிக் ஆசிட் என்னது? COOH தட் ட்வைஸ். அடுத்து டைமெத்தில் ஈத்தர், அங்கே இருக்கிறது தான் டைமெத்தில் ஈத்தர். ரைட்டா? டைமெத்தில் ஈத்தர், டைமெத்தில் தானே, மெத்தில் ஈத்தர். மெத்தில் அமைன். மெத்தில் அமைன் என்னது? CH3NH2. ரைட்டா? CH3NH2. இதெல்லாமே ஃபார்முலா. சரியா? ரைட்? நாளைக்கு மார்னிங் கிளாஸ் இருக்குது. எஸ் ஓ எஸ் எஸ் ஓகே ஓகே ரைட். அது புதுசாக படிக்கிறேன்னா பரவாயில்ல, இப்போ நம்ம உங்களுக்கு தான் தெரியும்ல, அதனால் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ரைட். மார்னிங் கிளாஸ் இருக்குது. மார்னிங் கிளாஸ்க்கு வாங்க, ரெகுலராக இருக்கான்னு கேட்குறீங்க, வர மாட்டேங்கிறீங்களே. ஸோ ஆன்சர்லாம் அவங்களே கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம், நம்மளுக்கு தெரியும். அடுத்த நிசார் ஒருத்தன் இவன் ஏண்டா அப்பப்போ வருவான், வந்தோடனே இதை பண்ணுறீங்களா அதை பண்ணுறீங்கன்னு கேட்பா, அதுக்கப்புறம் வரமாட்டேன். ஏண்டா? ஓகே. ஜோஷியா, வாட் இஸ் மீன் பை IUPAC? IUPACனா என்னது? நம்மளோட காமன் நேமிங், பேர் வைக்கிறதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொடுத்தவங்க வந்து இன்றைக்கி பார்ப்போம். நீங்கள் பார்க்கலாம். தீப்ஸ் நிஷ்மி, நியூ சப்ஸ்கிரைபரா? குட் குட், வெல்கம் வெல்கம் டு வேதாந்து. எஸ். கிவ் த ஜென்ரல் ஃபார்முலா ஃபார் த ஃபாலோயிங் கிளாஸஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். அலிஃபாட்டிக் மோனோஹைட்ரிக் ஆல்கஹால். கவனம்டா, இது வந்து என்ன அப்படின்னா ஒரு தடவை பப்ளிக் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா டைஹைட்ரிக் ஆல்கஹாலோட ஜென்ரல் ஃபார்முலா கேட்டு விட்டுட்டாங்க. பசங்கள்லாம் திணறிட்டாங்க, என்னடா இது மோனோஹைட்ரிக் தான் புக் பேக்கில் படித்தோம், அதுவே கஷ்டம், இதில் டைஹைட்ரிக்லாம் கேட்டுட்டாங்களே அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ரைட்டா? கவனிங்க. மோனோஹைட்ரிக் ஆல்கஹால். மோனோஹைட்ரிக் ஆல்கஹால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆல்கஹாலுக்குரிய ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஆல்கஹாலோட ஜென்ரல் ஃபார்முலா என்ன, இந்த மாதிரியான ஜென்ரல் ஃபார்முலா கேட்டாங்க. இப்போ உங்ககிட்ட எத்தனால் ஃபார்முலா எழுத சொன்னால் நீ எழுதிடுவேன். கரெக்டாக? எத்தனால் ஃபார்முலா எழுதிடுவீங்களா இல்லையா? ரைட்? எத்தனால் ஃபார்முலா நீங்கள் எழுதிடுவீங்க. மெத்தனால் அந்த மாதிரி IUPAC நேம் கொடுத்து
அதோட ஸ்ட்ரக்சரோ அதோட ஃபார்முலாவோ கேட்டால் மாலிகுலர் ஃபார்முலா நீங்கள் ஈஸியாக எழுதிடுவீங்க. வேறஸ் ஜென்ரல் ஃபார்மேட்டு ஆல்கேன் ஆல்கீன் ஆல்கைன்ஸ்க்கெலாம் எழுதிக்கலாம். அது இல்லாமல் நம்ம வந்து காமனாக வேறு எதுக்காவது கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது நம்ம கஷ்டம் இல்லை. ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டு இட். ரைட்டா நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தியா உனக்கு ஒன்று வந்துருச்சு நான் பேசிகிட்டே இருக்க கேப்பில். ஸோ இன்றைக்குரிய இந்த செஷனோட PDF ஆல்ரெடி நான் எல்லா ஃபஸ்ட்டு 4 சாப்டர் 11, 12, 13, 14 4 சாப்டரோட புக் பேக் கொஷின்ஸ் எல்லாமே நீட்டாக இப்போ நான் நடத்துகிறதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அதில் கொடுத்துருக்கேன். யூ கேன் டவுன்லோட் இட். ரைட்டா ரைட் PDF வந்துருச்சா? ரைட் ஓகேவா? வெரி குட் ஹரி. அதுதான் இந்தியன் யூனியன் இல்லைடா, இன்டர்நேஷ்னல் யூனியன்டா. சாரி, இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி. இந்தியன் யூனியன் இல்லை, இன்டர்நேஷ்னல். ஸோ அலிஃபாட்டிக் மோனோஹைட்ரிக் ஆல்கஹால். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆல்கஹால் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஆல்கஹாலோட ஜென்ரல் ஃபார்முலாவை எழுதி பார்க்கலாம். இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீ யூஸ் பண்ணுற மெத்தட் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா யூ ஜஸ்ட் கோ வித் த ஜென்ரல் ஃபார்முலா. உனக்கு தெரிஞ்ச ஆல்கஹால், உனக்கு தெரிஞ்ச கீட்டோன், உனக்கு தெரிஞ்ச அமைன், இது எல்லாத்தையும் எடுத்துக்கோ. ஏன்னா எல்லாமே அலிஃபாட்டிக் தான். அலிஃபாட்டிக்னா என்னது? லாங் செயினா சைக்ளிக்கா? அலிஃபாட்டிக்னா லாங் செயினா சைக்ளிக்கா? அலிசைக்ளிக்னா தான். அலிஃபாட்டிக்னா என்னது? லாங் செயின் தான். அதனால் பிரச்சனை இல்லை. ரைட்டா அலிஃபாட்டிக். இப்போ நான் என்ன பண்ணுறேன், மெத்தனால் எடுத்துக்கோ. சிம்பிளாக எடுத்துக்கோ, சிம்பிள் காம்பவுண்டே எடுத்துக்கோ. ரைட்டா இதான மெத்தனால். இப்போ இங்கே பாரு என்ன இருக்குது, CH4O இருக்குது. ரைட்டா CH4O இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? இது எப்படி எழுதலாம்? என்னடா இது N H எப்படி இருக்குது? அதோட 2N+1 அதுக்கப்புறம் ஒரு O. சரியா? இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. நான் ஏதோ மாற்றி எழுதியிருக்கேன் போல். ரைட்டா கரெக்ட். ஓகே ரைட். புரிஞ்சுச்சு. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நல்லா கவனிங்க. இங்கே மோனோஹைட்ரிக் ஆல்கஹால்னு சொல்லி, அதாவது அலிஃபாட்டிக் ஆல்கஹால்னு சொல்லியிருந்தாங்கன்னா நான் என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ரைட்டா இன்கேஸ் இஃப் தே ஹவ் ஜஸ்ட் டோல்ட் யூ டு ரைட் அலிஃபாட்டிக் ஆல்கஹால்னா CnH2n+2O எழுதலாம். ரைட்டா CnH2n+2O. நல்லா கவனிங்க, என்னென்ன வித்தியாசம்னு சொல்கிறேன். ரைட்டா கவனிங்க. ஜென்ரலாக உங்ககிட்ட ஏதாவது ஒரு ஆல்கஹால் ஈஸியாக வந்து என்ன அப்படின்னா ஒரு அலிஃபாட்டிக் ஆல்கஹால் கார்பன் என்ன இருக்கோ அதோட 2 டைம்ஸ் போட்டு அதோட ஒரு 2 ஒரு ஆக்சிஜன் இந்த மாதிரி தான் இருக்க போகுது. ரைட்டா திஸ் இஸ் ஹவ் த காம்பவுண்ட் இஸ் கோயிங் டு பி. இப்போ ஒரு எத்தனால் எழுதி இந்த ஃபார்முலா செக் பண்ணி பார்க்கலாமா? எத்தனால் ஃபார்முலா என்னது? எத்தனால் ஃபார்முலா C2H5OH. ரைட்டா C2H5OH. அப்போ என்ன பண்ணலாம், C2H6O இருக்கா? அப்போ பாருங்கள் இது N 2 டைம்ஸ் போட்டால் என்னது 2N 4 4+2 6 அதுக்கப்புறம் ஆக்சிஜன் 1. இந்த ஃபார்முலா செட் ஆகுதா? இந்த ஃபார்முலா செட் ஆகுதா? எஸ் ஆர் நோ? ரைட்டா எஸ் ஆர் நோ? சரியா கவனிங்க. அதாவது இந்த கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஜென்ரல் ஃபார்முலா எழுதணும். இப்போ நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஆல்கேனுக்கு எழுதணும். ரைட்டா ஆல்கேன் அதுக்கப்புறம் ENE YNEக்கு நம்ம ஜென்ரல் ஃபார்முலா எழுதணும். என்னது? CnH2n CnH2n-2 CnH2n+2 இதெல்லாம் நம்ம எழுதணும். இதெல்லாம் என்னது? ஜென்ரல் ஃபார்முலா. இதே மாதிரி இப்போ என்ன அப்படின்னா மோனோஹைட்ரிக் ஆல்கஹால். ரைட்டா மோனோஹைட்ரிக் அப்படின்னா என்ன அர்த்தம்? மோனோஹைட்ரிக்னா ஒரே ஒரு OH இருக்கணும்னு அவங்க சொல்கிறாங்க ஸ்பெசிஃபிக்காக. எனக்கு தெரியாது, அதில் அலிஃபாட்டிக் வேறு கொடுத்துட்டாங்க. வாட் ஐ எம் கோயிங் டு டூ, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் என்ன தெரியுமா பண்ண போகிறேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆல்கஹாலை ஃபஸ்ட்டு நான் எழுதுகிறேன். என்ன எழுதுகிறேன்? CH3OH நான் எழுதுகிறேன். ரைட்டா மெத்தனால் நான் எழுதுகிறேன். மெத்தனால். இப்போ இந்த மெத்தனாலை நான் ஜென்ரல் ஃபார்மேட்டில் எழுத போகிறேன். எப்படி எழுதலாம்? அவங்க மோனோஹைட்ரிக்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. அவங்க வெறும் ஆல்கஹால்னு சொன்னாங்கன்னா இதை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா CnH2n+2Oங்கிறது இது என்ன அப்படின்னா ஜென்ரலாக ஆல்கஹால் எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஃபார்மேட்டாக எழுதலாம் ஜென்ரலாக. இல்லை அப்படின்னா இதை பார்த்தா ஆல்கஹால் மாதிரி தெரியல. அப்போது நம்ம ஃபார்முலா என்ன பண்ணணும்? we have to write it like CnH2n+1 அதுக்கப்புறம் OH தனியாக. ஏன்னா ஆல்கஹால்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஆல்கஹால்னு சொன்னாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணி ஆகணும்? கண்டிப்பாக OH போட்டே ஆகணும். அப்போ OH போட்டாச்சு. அப்போ CnH2n+1 OH. சரியா? இது மோனோஹைட்ரிக் ஆல்கஹால். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? அலிஃபாட்டிக் கீட்டோன். அப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு கீட்டோன் எடுத்துக்கலாம்.
நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு கீட்டோன். மெத்தனோன் எடுத்துக்கலாமா? மெத்தனோன் எடுக்க முடியாது ரைட்டா. கீட்டோன் வந்து என்னது, மீத்தேனில் கீட்டோனே கிடையாது, ஈத்தேனும் கிடையாது, ப்ரொப்பைனில் இருந்தால் கீட்டோன் வரும்னு நினைக்கிறேன். கீட்டோன் வரணும்னா ரெண்டு பக்கமும் காம்பவுண்ட் இருக்கணும் ரைட்டா இல்லையா. கீட்டோனோட ஃபங்க்ஷனல் குரூப்போட சிம்பிள் என்னதுப்பா, கார்பன் C டபுள் பாண்டுவும் இப்படி ஒன்று இருக்கும். இப்படி இருந்தால் தான் கீட்டோன் போட முடியும். அப்போ 3 கார்பனில் தான் கீட்டோனே வரப்போகுது. மெத்தனோன்னு இருக்கா? மெத்தனோன்னு ஒன்று இருக்கா? யோசிச்சு பார்த்துருக்கியா இன்றைக்கி வரைக்கும்? மெத்தனோன்னு இருக்கா? மெத்தனோன் இது வரைக்கும் இருக்கா? மெத்தனோன் கிடையவே கிடையாது. எத்தனோன்னு இருக்கா? எத்தனோனும் கிடையாது சரியா. எத்தனோனும் கிடையாது, மெத்தனோனும் கிடையாது சரியா. ஏன்னா இவங்க ரெண்டு பக்கம் 2 கார்பன் அட்டாச் ஆகணும், அதனால் வராது. அப்போ ப்ரொப்பைன்லேருந்து தான் வரப்போகுது. அப்போ ப்ரொப்பைன்லேருந்து வரப்போகுதுன்னா ப்ரொப்பைனோட டயக்ராம் பாருங்கள். ப்ரொப்பைனில் எழுதிட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு CH3, இங்கே ஒரு CH3. இப்போ இதில் ஜென்ரல் ஃபார்மில் என்ன இருக்குது, இதில் C2H6, அதுக்கப்புறம் ஒரு O இருக்குது சரியா. C2H6 O இருக்கா? அப்போ என்ன பண்ணலாம், இது தப்பாக போட்டுருக்கேன், 2 பவர் என்னன்னு போட்டு வச்சுருக்கேன். 2 பவர் n எப்படி வரும் சரியா. அப்போ இதோட ஃபார்முலா என்னதுப்பா, கரெக்டாக ப்ரொப்பனோன் கரெக்டு தானே, நம்ம ரைட். டைஹைட்ரிக் சொல்லித்தரேன், டைஹைட்ரிக் சொல்லித்தரேன், இந்த வரேன். ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னா இது CnH2n +2 O தானே வரணும் ரைட்டா. H2n இது நான் கைடில் என்ன இருக்குங்க, இங்கே +2 இருக்கா +1 இருக்கா, ஜஸ்ட் செக் இட் அவுட். கைடு வச்சுருக்கேன் யாராவது, இல்லை தான் இருக்கா, எங்கே போச்சு, ஒரு நிமிஷம், நான் ஏதோ எடிட்டிங் மிஸ்டேக்குன்னு நினைக்கிறேன். நான் என்ன கைடு யூஸ் பண்ணுறேன், நான் ஒரு பழங்காலத்து கைடு ஒன்று வச்சுருக்கேன், அதில் தப்பாக இருக்குது சரியா. ஸோ ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது, ஐ வில் ஜஸ்ட் லெட் யூ நோ. இதை நான் ஒரு நிமிஷத்தில் சொல்கிறேன் ரைட்டா. பிரேக் முடிச்சுட்டு வந்து நான் சொல்கிறேன். இது என்ன அப்படின்னா நெக்ஸ்ட்டு அமைனை பொறுத்த வரைக்கும் CnH2n +1 NH2 ரைட்டா. ரைட்டா, CnH2n +1 C2H2n +1 NH2 சரியா. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த டைஹைட்ரிக் ஆல்கோஹால், மோனோஹைட்ரிக் ஆல்கோஹால்லாம் ஒரே ஒரு OH இருக்கிறது தான் மோனோஹைட்ரிக். டைஹைட்ரிக் அப்படின்னா 2 OH இருக்க போதுன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் CH3 CH OH CH2 OH ரைட்டா. இதில் வந்து டையால் இருக்குல்ல, டையால் அதான் சரியா, டையால். சரியா. என்ன வேணும் இந்த அச்சுன்றவங்களுக்கு, நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட் என்னென்ன பண்ணணும்னு கேட்குறீங்க. டெய்லி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும், அதாவது டெய்லி காலையில் சாயங்காலம்லாம் யூடியூப் ஓப்பன் பண்ணி பாருங்கள், என்னென்ன வீடியோஸ் எப்போ போடுறோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். கெமிஸ்ட்ரி காலையில் வரும், மித்த சப்ஜெக்டெல்லாம் சாயங்காலம் வரும் சரியா. மேக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு மேக்ஸ் காலையில் 4 to 5, 5 to 6 கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் மீதி சப்ஜெக்ட் எல்லாம் ஈவினிங் வரும். கிளியரா, புரிஞ்சுதா? ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க ரைட்டா. ஓகே ரைட். விசினல் மாதிரி 2 இருக்கணும், அவ்வளோதான். விசினல் மாதிரி அவ்வளோதான். RCORன்னு இருக்கா, அவங்க அப்படி போட்டிருக்காங்களா, அது ஜென்ரல் ஃபார்முலா கிடையாது. அப்படி ஜென்ரல் ஃபார்முலா போடுறதுனா நம்ம OHஐ போட்டுட்டு ROHன்னு போட்டுடலாம். இல்லை சிம்பிளாக எது போடுறோன்னா இப்போ இது ROHன்னு போட்டுடலாம். இது ஈஸியாக எழுதுறல, அது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருமே. RORன்னு போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம்ல. அது 2 R வித்தியாசமாக இருக்குன்னா டேஷ் போட்டுக்கலாம். அலிஃபேட்டிக் அமைன்னா RNH2ன்னு போட்டுடலாமே. RNH2ன்னு போட்டுடலாமே, அது ஈஸியில். அது ரொம்ப ஈஸியில். டெய்லி ஈவினிங் 6 கிளாஸ் கிடையாது, டெய்லி காலையில் 5 மணிக்கு கெமிஸ்ட்ரி கிளாஸ். டெய்லி காலையில் 5 மணிக்கு தான் கெமிஸ்ட்ரி கிளாஸ் இருக்குது, ஈவினிங் கிடையாது. ஈவினிங் வந்து ரொம்ப ரேராக தான் இருக்கும். செவ்வாய்க்கிழமை இருக்கும், அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை இன்னிக்கா. ஸோ இந்த மாதிரி ஒரு 2 நாள் இருக்கும், மித்த நாள்லாம் இருக்காது. அப்படி தான் நீ வச்சுருக்க கைடில் இருக்கா. சரி, நான் வந்து கவர்மெண்ட் சைடில் செக் பண்ணிவிட்டு உனக்கு சொல்கிறேன் ரைட்டா. கவர்மெண்ட் சைட்டில் நான் செக் பண்ணிவிட்டு உனக்கு சொல்கிறேன் சரியா. உங்கள் கைட்லேயும் அப்படி தான் இருக்கா. சரி, அப்போ அதெல்லாம் ஈஸி. அப்படி எழுதுறது ஈஸி தானே, அதெல்லாம் ரொம்ப ஈஸி தானே. இது அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. ROH RO R' RNH2 அவ்வளோதான். இதெல்லாம் சப்ப மேட்ரு, இதெல்லாம் நம்ம படிக்கவே தேவையில்லை. அதெல்லாம் நம்ம
நம்ம போகிற போக்கில் அப்படியே தூக்கிட்டு போகிறது, நம்மளாம் ஜாலியாக அப்படியே தூக்கி போட்டு போயிட்டே இருக்க கொஷின் அதெல்லாமே. அதெல்லாம் தட் இஸ் வெரி ஈஸி ஃபார் அஸ். சரியா? ஓகே திருசெல்வம், ஓகே குட். சரியா? ரைட், நெக்ஸ்ட் போகலாம் வாங்க. ரைட் த மாலிகுலர் ஃபார்முலா ஃபார் த ஃபர்ஸ்ட் 6 மெம்பர்ஸ் ஆஃப் த ஹோமோலகஸ் சீரீஸ் ஆஃப் நைட்ரோ ஆல்கேன். நம்ம என்ன பண்ணுமா, நைட்ரோ ஆல்கேன் எழுதணுமா, நைட்ரோ ஆல்கேனுக்கு. அப்போ என்ன பண்ணலாம், லெட் அஸ் கோ வித் தட் CH3NO2. என்ன பண்ணு, ஹோமோலகஸ்ன்னு சொல்லிட்டாங்களே, ஹோமோலகஸ்னால் என்ன பண்ணணும், நீ ஒன்றுமே பண்ண தேவையில்லை, ஒரு CH2 ஆட் பண்ணிட்டே வரணும். ஹோமோலகஸ் என்ன பண்ணணும், ஒரு CH2 ஆட் பண்ணணும். ரைட்டா? ரைட், சரியா? கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த PDF ஆல்ரெடி கொடுத்துட்டேன். நான் எழுதுகிற PDF என்னென்னா சாட்டில் கடைசியில் நான் கொடுக்குறேன். ரைட்டாக 11 மணிக்கு நைட்டு முடிஞ்சோன்னே. சரியா? அப்போ பார்க்கல. இப்போ பாரு, இது ஃபர்ஸ்ட் ஒன் ஹோமோலகஸ்னால் நம்ம இப்போ தானே பார்த்தோம். அப்போ அடுத்து என்ன வரும், CH3 CH2NO2. அடுத்து மூணாவது அப்போ என்ன வரும், இதுலேருந்து இன்னொரு CH2 ஆட் பண்ணி எழுதுங்க, CH2 CH2NO2. அதுக்கடுத்து ஃபோர்த் ஒன் அப்போ என்ன வரும், CH3 CH2 CH2 CH2NO2ன்னு வரப்போ. அடுத்து ஃபிஃப்த் ஒன் என்ன வரும், CH3. இப்போ இதுக்கு பேர்லாம் கொஞ்சம் டைப் பண்ணுறீங்களா, நான் எழுதுகிற கேப்பில் கொஞ்சம் பேர் எழுதுறீங்களா, ஐயூபேக் நேமெல்லாம். ஏன்பா ஜாலியாக ஃப்ரீயாக தானே உட்காந்துருக்கீங்க, கவனிச்சுட்டு தானே இருக்கீங்க, அப்படியே அதை டைப் பண்ணி விடுங்க பார்க்கலாம். CH3 CH2 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 CH2NO2. ரைட்டா? 1 2 3 1 2 3 4 5 1 2 3 4 5 6. இது என்னதுப்பா, என்னது நைட்ரோ மீத்தேன். என்ன ரைட்டா? CH4 எப்படா வரும், CH4 போட்டால் எப்படா ஆன்சர் வரும், CH4 போட்டால் எப்படி ஜாயின் ஆகும் ராஜ், எப்படி CH4 போடுவோம். ரைட்டா? CH4 எப்படி வரும், CH4 எப்படி வரும், CH4 வராதுல்ல, CH3 போட்டால் தான் வரும். சரியா? என்ன வரும் ஃபஸ்ட், அப்போ நைட்ரோ மீத்தேன். எல்லாத்துக்கு முன்னாடி நைட்ரோ போட்டுக்கோங்க. ரைட்டா? நைட்ரோ, அதுக்கப்புறம் மீத்து தெரியும், எல்லாமே சிங்கிள் பாண்ட் தான். மீத்தேன், அதுக்கப்புறம் ஈத்தேன், ப்ரோப்பு, பியூட்டு, பென்ட்டு, ஹெக்ஸு. அவ்வளோதான். எல்லாத்துக்கும் முன்னாடி நைட்ரோ, நைட்ரோ மீத்தேன், நைட்ரோ ஈத்தேன், நைட்ரோ ப்ரோப்பேன், நைட்ரோ பியூட்டேன், நைட்ரோ பென்ட்ரேன், நைட்ரோ ஹெக்ஸேன். அவ்வளோதான். சரியா? அவ்வளோதான். அப்படியே வரிசையாக நீங்கள் எழுதிடலாம். கிளியரா? இஸ் தட் கிளியர்? புரிஞ்சுதவனுக்கு ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டமான கொஸ்டின் கிடையாது. சரியா? ரைட், நெக்ஸ்ட். ரைட் த மாலிகுலர் அண்ட் பாசிபிள் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா ஃபார் த ஃபர்ஸ்ட் 4 மெம்பர்ஸ் ஆஃப் ஹோமோலகஸ் சீரீஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். இதுவும் அதே மாதிரி தான், இங்கே போட்டிருக்கதெல்லாம் பார்க்க வேண்டாம், நம்ம பாட்டுக்கு வரைவோம். ரைட்டா? HCOOH ஃபஸ்ட்டு மட்டும் ஞாபகம் வச்சு, ஃபஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ரைட்டா? ஒரு கார்பன் இருக்கக்கூடியது, அதாவது கார்பாக்சிலிக் ஆசிடாக இருக்கணும், அதே நேரத்தில் அதில் ஒரு கார்பன் தான் இருக்கணுமா. அப்போ என்னது அது, HCOOHங்கிறது ஃபஸ்ட் ஒன். அடுத்து என்ன பண்ணணும், இதில் CH3COOH போட்டுடலாம். ரைட்டா? அடுத்து என்ன பண்ணலாம், CH3 CH2 COOH 4 தானே கேட்டாங்க. அப்போ CH3 CH2 CH2 COOH இந்த மாதிரியே எழுதிக்கலாம்ல. ஆமாம் தானே, அசிட்டிக் ஆசிட், ப்ரோபனாக, ஐசோபியூட்ரிக் ஆசிட். சரியா? கிளியரா? வேறு ஐசோமெரிசம் மாதிரி கேட்டிருக்காங்களா, ஹோமோலகஸ் ஃபஸ்ட்டு 4 மெம்பர்ஸோட தான் கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். அப்போ என்னது, இது ஃபார்மிக் ஆசிட். ஃபஸ்ட்டு ஒன்று என்னது, ஃபார்மிக் ஆசிட் அல்லது மெத்தனாயிக் ஆசிட். ஐயூபேக் நேம் எழுத சொன்னாங்கன்னா ஐயூபேக் நேம் என்ன அப்படின்னா மெத்தனாயிக் ஆசிட். காமன் நேம் என்னது, ஃபார்மிக் ஆசிட். அது இது என்னது, இதோட ஐயூபேக் நேமு எத்தனாயிக் ஆசிட். ரைட்டா? எத்தனாயிக் ஆசிட். இது என்னது, அசிட்டிக் ஆசிட். காமன் நேம் வந்து அசிட்டிக் ஆசிட், காமன் நேம் அசிட்டிக் ஆசிட். இது என்னது, ப்ரோபனாயிக் ஆசிட். இதுக்கெல்லாம் காமன் நேம் எல்லாம் கிடையாது. இது பியூட்டனாயிக் ஆசிட். பியூட்டனாயிக் ஆசிட்ல மட்டும் பியூட்டன் ஒன்னாயிக் ஆசிட்னு எழுதலாம். ரைட்டா? பியூட்டன் ஒன்னாயிக் ஆசிடாக இருக்கலாமா. ரைட்டா? பியூட்டனாயிக் ஆசிட் மட்டும் கார்பாக்சிலிக் ஆசிடோட அதோட நம்பர் என்ன பண்ணணும், நம்ம மென்ஷன் பண்ணணும். பியூட்டனாயிக் ஆசிடில் மட்டும் நம்ம பொசிஷனை மென்ஷன் பண்ணணும். ரைட்டா? பியூட்டன் 1 ஆயிக் ஆசிடு அல்லது பியூட்டன்
இந்த பியூட்டன் இல்லை பியூட்டு தான் பியூட்டானோயிக் ஆசிட் ரைட்டா பியூட்டனாயிக் தானே பியூட்டனாயிக் ஆமாம். அல்லது இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது பியூட்டன் 2 ஆயிக் என்ன அப்படின்னா ஐசோபியூட்டனாயிக் ஆசிட். ஐசோனா அது கடைசி கார்பனுக்கு முன்னாடி ஒரு பிரான்ச். ஐசோபியூட்டனாயிக் ஸ்ட்ரக்சர் வரையவா CH3 CH2 இந்த பேர் வராது. ஐசோபியூட்டனாயிக் ஆசிட் மட்டும் தான் இருக்கும் ரைட்டா. திஸ் இஸ் ஐசோபியூட்டனாயிக் ஆசிட் நாட் சரியா. சரி இதான் ஃபார்மிக் ஆசிட்னா ரெட் ஹேண்டில் ஆமாம் எஸ் ரெட் ஹேண்டில் இருக்கிறது இதுதான் சரியா. அதான் போட்டிருக்கீங்களா கரெக்டு தானே. இப்போ ஒரு பிரான்ச்சில் சி அட்டாச் ஆகுது. சி இது வந்து 2 ப்ரோப்பனாயிக் ஆசிட் ரைட்டா. இது 2 ப்ரோப்பனாயிக் ஆசிட் சரியா ஞாபகம் வச்சுக்கோ. 1 2 3 இதில் இது மெத்தல் ப்ரோப்பனாயிக் ஆசிட். ஐயூபேக் நேம் இதுக்கு வேறு. இது ஒரு ஐயூபேக் நேம் சொல்ல முடியுமா? 2 மெத்தல் ப்ரோப்பனாயிக் ஆசிட். அதனால் கவனம் 2 மெத்தல் ப்ரோப்பனாயிக் ஆசிட். காமன் நேம் ஐசோபியூட்டனாயிக் ஆசிட். ஐசோபியூட்டனாயிக் ஆசிட் ஐசோனா என்னது லாஸ்ட் கார்பனுக்கு முன்னாடி பிரான்ச்சு அதில் COOH இருக்குது அப்படின்னு ரைட்டா. இதான ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா வினயா. இதான ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. இதான ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. இதுதான் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. மாலிகுலர் ஃபார்முலா ஸ்ட்ரக்சரல்னால் நீங்கள் அதுக்கப்புறம் பாண்டு போட்டு எழுதிக்கோங்க அவ்வளோதான். நீங்கள் பாண்டு போட்டு எழுதிக்கலாம் அவ்வளோதான். இதுக்கு ஸ்ட்ரக்சர் போட்டாச்சு அவ்வளோதான். ஸோ அது மட்டும் எழுதினா பாண்டு மட்டும் போட்டால் போதும். மாலிகுலர் ஃபார்முலாவை அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கள் பாண்டு போட்டு எழுதிங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா வேறும் கிடையாது. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். நான் சேர்த்து எழுதிருக்கேன். நீங்கள் ஒரு கோடு போட்டு C டபுள் பாண்ட் O போட்டு எழுதியிருப்பாங்க அவங்க அவ்வளோதான். இந்த COOH சேர்த்து எழுதாமல் என்ன பண்ணியிருப்பாங்க C டபுள் பாண்ட் OH C டபுள் பாண்ட் OH C டபுள் பாண்ட் OH அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது. ஸ்ட்ரக்சரலுக்கும் மாலிகுலருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை இந்த கொஷினில். ஜென்ரலாக இருக்கும் பட் திஸ் கொஷினில் அவ்வளோ பெரிய வித்தியாசம் இல்லை. அடுத்து டிஸ்கிரைப் த ரியாக்ஷன் இன்வால்வ் இன் த டிடக்ஷன் ஆஃப் நைட்ரஜன் இன் ஆர்கானிக் காம்பவுண்ட் பை லசைன் மெத்தட். இப்போ இந்த சாப்டர்லேருந்து ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து ரொம்ப ரேராக கேட்குறாங்க. அதிக அளவு கேட்கல ரொம்ப ரேராக சரியா. ரைட் பாண்டு போடலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க கேட்டிருக்க ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலானா கண்டிப்பாக பாண்டு போட்டு தான் எழுதணும். வினாயா கேட்டது கரெக்டு தான். வினயா கேட்டது கரெக்டு தான். கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும் பாண்டு போட்டு தான் எழுதணும். ரைட் கவனிங்க. ஆர்கானிக் காம்பவுண்டை இருக்குன்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ நம்ம ஆல்ரெடி இது வந்து இந்த சாப்டர் பார்க்குறப்ப பார்த்தோம். இந்த மாதிரி காம்பவுண்ட் இருக்கவங்களெல்லாம் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு சோடியமோட ரியாக்ட் பண்ணி டிசால்வ் ஆகிறவங்களா நம்ம ஒன்று வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம்ல லசைன் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு அல்லது சோடியம் எக்ஸ்ட்ராக்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம். டெஸ்ட் டியூப் அப்படியே கொண்டு போய் தண்ணிக்குள்ளே விட்டு என்ன பண்ணுவோம் நம்ம அதை பிரேக் பண்ணுறது. ஞாபகம் இருக்கா இதெல்லாம்? ரொம்ப ரேராக கூட கேட்குறது இல்லையா. சரி ஓகே. சோடியம் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்லேருந்து கார்பன் நைட்ரஜன் இருக்க போது. ஸோ ஃபர்ஸ்ட் இட் இஸ் கோயிங் டு கன்வெர்டட் இன்டு சோடியம் சைனைட். ரொம்ப ஃபஸ்ட் என்ன அப்படின்னா சோடியம் சைனைடாக கன்வெர்ட் ஆகுது. இந்த சோடியம் சைனைடு அப்படியே இருக்கட்டும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃபெரஸ் சல்ஃபேட்டு சோடியம் ஹைட்ராக்சைடு. இதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபெரஸ் ஹைட்ராக்சைடு வரப்போகுது. இவங்களும் சோடியம் சைனைடும் இதுவும் என்ன பண்ண போகுது அடுத்து ரியாக்ட் பண்ண போகுது. திஸ் யூ ஹாவ் டு ரைட் டவுன் ரைட்டாக. இது நீ வந்து ஒரு 4-5 தடவை என்ன பண்ணணும் எழுதி பார்த்தா மட்டும்தான் ஞாபகம் வரும். ரைட்டாக இதை படிக்காமல் போடணும் சொல்ல முடியாதுல்ல. கேட்டுட்டா என்ன பண்ணுறது. ரொம்ப ரேராக கூட கேட்குறது இல்லை தான். நம்மளோட என்ன எழுதியிருக்குன்னு தெரியாது கேட்டுட்டாங்கன்னா. அதனால் நம்ம என்ன பண்ணணும் படித்து வச்சுக்கிறது நல்லது. ஸோ அப்போ ஆன்சர் என்னது சோடியம் ஃபெர்ரோசைனைடு வரப்போகுது. சோடியம் ஃபெர்ரோசைனைடு எடுத்து நம்ம ஃபெரிக் குளோரைடோட போட்டோம் அப்படின்னா ஃபெரிக் ஃபெர்ரோசைனைடு வரப்போகுது. ரஷ்யன் ப்ளூ ப்ரெசிபிரேட். இந்த மாதிரி ரஷ்யன் ப்ளூ ப்ரெசிபிரேட் வந்துச்சுன்னா நைட்ரஜன் இருக்குன்னு அர்த்தம். நம்ம காம்பவுண்டில் நைட்ரஜன் இருக்குன்னு அர்த்தம். ரைட்டா. அதாவது அது வந்து புக்கு மாறின டைமு 2017 புக்கு வந்துச்சு. 17 புக்கு வந்தப்போலாம் இப்போ இருக்கிறத விட போர்ஷன் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். வேறு ஃபஸ்ட் டைம் புக்கு வந்தப்போ 2017 தான் இந்த புக்கு இப்போ நீங்கள் படிச்சுட்ருக்க புக்கோட ஃபர்ஸ்ட் எடிஷன் வந்துச்சு. வேறு லெவலில் போர்ஷன் எக்கச்சக்கமாக இருக்கும். புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பேஜஸ் இருக்கும். பயாலஜியில் நீ 2 புக்கு படிக்கிற
அந்த டைமில் அந்த பசங்க 4 புக்கு படித்தான். பாட்னிக்கு 2 வால்யூம், சுவாலஜிக்கு 2 வால்யூம், அது ஒரு 4 புக்கு, கெமிஸ்ட்ரிக்கு 2 வால்யூமு, ஃபிசிக்ஸுக்கு 2 வால்யூமு, மேக்ஸுக்கு 2 வால்யூம், இதுவே 10 புக்காச்சு. இதுக்கப்புறம் தமிழ், இங்கிலீஷ் வேறு. ஸோ இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸாக அது ஒன்று, பயாலஜியில் தேவையில்லை. சரி, அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது ரொம்ப பசங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்றதை சொல்லி தான் குறைச்சி இப்போ எல்லாமே குறைச்சிருக்காங்க. லெசன்ஸும் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளலாம் நிறைய கான்செப்ட்ஸ் குறைஞ்சிருக்கு. நம்மளுக்கு போர்ஷன் ஏற்றுறோன்னு வச்சு பயங்கரமாக ஏற்றிட்டாங்க. வேறு லெவலில் நிறைய போர்ஷன்ஸ் இருந்துச்சு. அப்புறம் ரெடியூஸ் பண்ணி 18 ரெடியூஸ் பண்ணி 19 ரெடியூஸ் பண்ணி 19க்கு அப்புறம் ஸ்டாண்டர்டாக்கலான்னு அவங்க வந்தப்போ கோவிட் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்டைஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஸ்டாண்டர்டாக ஓரளவு வந்துச்சு. அதனால் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 22, 23, 24, 25 இந்த கொஷின் தான் ஃபாலோ பண்ணணும். அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ரெடியூஸ்டு சிலபஸ் இருக்கும். அதுக்கு முன்னாடி புக்கும் கொஞ்சம் வேறு. நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீப்ரிண்ட் பண்ணி வந்திருக்க 22லேருந்து ஸ்டாண்டர்டாக 21லேருந்து ஸ்டாண்டர்டாக இருக்குது. ஸோ 21ல் படித்த பசங்க 22ல் ஒரு பப்ளிக் எழுதியிருப்பாங்க. அந்த 22, 23ல் நடந்த பப்ளிக், 24, லாஸ்ட் 25 இந்த 4 வருஷம் நம்ம பார்த்தா போதும். ரைட்டா? ஆனால் ஏதோ உள்ள ஒரு பொருளையை கிளப்பி விட்டுட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் புக்கு மாறுது அப்படின்னு. புக்கெல்லாம் பெருசாக எனக்கு தெரிஞ்சு மாறாது. ஆனால் சிபிஎஸ்சிலலாம் நிறைய லெசன்ஸை கம்மி பண்ணிட்டாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் லெசன்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா அந்த சிலபஸ் தான் ஃபாலோ பண்ணுறோம். நம்மளோட சிலபஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ இந்த ஒரு அடிப்படை காரணமாக என்ன அப்படின்னா குறைக்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. பட் நான் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் அவங்கள்ட்டலாம் கேட்ட வரைக்கும், அதாவது இந்த மாதிரி பண்ணலாமா, 11th வேறு பப்ளிக் எக்ஸாம் இல்லைன்னு பண்ணிட்டோம். ஸோ அப்போ வந்து போர்ஷன்ஸை குறைக்கலாமா, இல்லை வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணலாமா, குறைச்சா பசங்க காம்படிட்டிவ் எக்ஸாமில் நல்லா எழுத முடியாதா? ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து இப்போ தமிழ்நாட்டில் தான் இந்தியாஸ் பெஸ்ட்டு என்ஐடி அண்ட் ஐஐடி இருக்குது. ஆனால் அதில் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அப்போ அது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான். சரியா? 1200 மார்க்லாம் கிடையாது. அதெல்லாம் அந்த சிஸ்டம்லாம் ஒழிஞ்சு போயிடுச்சு. அதெல்லாம் என்னோட முடிஞ்சு போச்சு. நான் தான் கடைசி செட்டை நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், 2007, 2009ல் 9-10லேயே முடிஞ்சிருச்சு. அப்போயே 1200லாம் கிடையாது. அதெல்லாம் சான்ஸே இல்லை. அதெல்லாம் வரவே வராது. அதெல்லாம் டோட்டலாக கம்ப்ளீட்டட், முடிஞ்சு போச்சு. ஓகே, ஏன் ஜோஷியா பரவாயில்ல. இப்போ தானே நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க. இனிமேல் போக உங்கள் மார்க் கூடிடும். சரியா? கவனிச்சுக்கோங்க, போக உங்களுக்கு மார்க்கு கூடிடும். சரியா? திஸ் இஸ் த ஜென்ரல் ஃபார்முலா ஃபார் என்ன அப்படின்னா ஆர்கானிக் காம்பவுண்ட் நைட்ரஜன் டிடெக்ட் பண்ணுறதுக்குரிய ஃபார்முலா. நெக்ஸ்ட், கிவ் த பிரின்சிபல் இன்வால்வ் இன் த எஸ்டிமேஷன் ஆஃப் ஹாலஜன் ஆர்கானிக் காம்பவுண்ட் இன் கேரிஸ் மெத்தட். இந்த கொஸ்டின் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், உன்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவும் முடியும். சரியா? 33 out of 35 பரவாயில்ல, தட் இட்ஸ் குட். ஏன் அதுக்கு மூஞ்சி தொங்க போட்டிருக்கீங்க? சந்தோஷமாக இருங்க. 33 தானே வாங்கியிருக்கீங்க, நல்ல மார்க் தான். நெக்ஸ்ட் டைம் நம்ம கூட வாங்கிடலாம். சரியா? பயோ 2019 எடிஷன் 4 புக் இருந்துச்சா, பார்த்துருப்பேன். ரைட். A known mass of organic compound is heated with the fuming HNO3. ரைட்டா? ஃபியூமிங்னா புகை வந்துக்கிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கிறது தான் ஃபியூமிங். ரைட்டா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய HNO3 and AgNO3. ரைட்டா? HNO3 and AgNO3. ரைட்டா? கார்பன், ஹைட்ரஜன், சல்ஃபர் கெட் ஆக்சிடைஸ்டு டு. கார்பன் என்னவா மாறுது? கார்பன் டை ஆக்சைடாக மாறுது. ஹைட்ரஜன் வாட்டராக மாறுது. சல்ஃபர் டை ஆக்சைடாக மாறிடும். அண்ட் ஹாலஜன் combines with AgNO3 to form a precipitate of silver halide. ரைட்டா? என்ன பண்ண போகிறேன் நான்? ஆர்கானிக் காம்பவுண்ட் எடுத்துக்க போகிறேன். என்னோட ஆர்கானிக் காம்பவுண்ட் யாரெல்லாம் இருக்கா? ஹாலஜன் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது எடுத்துக்கலாம், RX. யாரோ ஒரு RX நான் எடுத்துக்க போகிறேன். இந்த RX எடுத்து நைட்ரிக் ஆசிட், அதுக்கப்புறம் சில்வர் நைட்ரேட். நைட்ரிக் ஆசிடோட ஃபஸ்ட்டு போடணும் நம்ம. தட் இஸ் த ரூல். தட் இஸ் ஒரு 1 மார்க். ஏன் வந்து ஹாலஜன் வந்து டிடக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நைட்ரிக் ஆசிடோட போடுறாங்கன்னு கேட்பாங்க. நான் ஹாலஜன் குரூப் இருக்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நைட்ரிக் ஆசிட் போடாமல் டைரெக்டாக சில்வர் நைட்ரேட்டோட போட்டேன் அப்படின்னா இந்த கார்பன், இந்த ஹைட்ரஜன், சல்ஃபர் இவங்களாம் இருக்காங்களே, இந்த சல்ஃபர், ஹைட்ரஜன் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சில்வர் நைட்ரேட்டோட ரியாக்ட் பண்ணி வேறு ஒரு காம்பவுண்டை கொடுத்துருவாங்க. ஸோ டு அவாய்ட் தேட் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? இவங்களெல்லாம் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறேன்? நைட்ரிக் ஆசிட் போடுறப்ப ஃபஸ்ட் என்ன ஆகும் போது கெட் ஆக்சிடைஸ்ட். அவங்க எல்லோரும் எனக்கு கார்பன் டை ஆக்சைடு கேஸாகவும், வாட்டர் கேஸாகவும், சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸாகவும், இது எல்லாமே என்னது வேப்பர்ஸாக வெளியே போயிடும். இவங்க எல்லாமே வேப்பர்ஸாக வெளியே போனதுக்கப்புறம் மிச்சம் மீதி கொஞ்சம் தான் இருக்க போகுது. ஸோ அந்த ஹாலஜன் மிச்சம் மீதி இருக்கிறதுக்கு ஹாலஜன் தான் அது என்ன பண்ண போகுது? சில்வர் நைட்ரேட்டோட கம்பைன் பண்ணி நைட்ரஜன் போய்டும். AgX, AgCl, AgBr, AgI, AgFன்னு வரப்போகுது. ஸோ சில்வர் ஹாலைட் ஃபார்ம் பண்ணும்.
ஸோ தட் இஸ் த ரீசன். ஃபஸ்ட் ஆப்ஷன் இது செகண்ட் ஆப்ஷன். ஸோ அது வந்து எனக்கு ப்ரிசிபிரேட்டாக கீழே இருக்கும். அந்த ப்ரிசிபிரேட் கலரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், எது என்னென்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ரைட்டா? உங்கள் ஸ்கூலில் ஒரு அண்ணா ஐஐடியில் படிக்கிறாங்களா? ஓகே, குட் குட் குட், சூப்பர். உங்கள் ஸ்கூலில் இது கம்மின்னு சொல்கிறாங்களா? என்ன டைப் பண்ணுறேன்? ஏதோ ஹரி ஏதோ சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறேன்? அவுட் ஆஃப் 1,50,000 ஒன்லி 15 லட்சத்தில் 3 லட்சம் பேர் தான் ஐஐடிக்கு கன்சிடர் பண்ணுறாங்கன்றியா? அதோடவும் கம்மி தான். ஐஐடியில் மொத்தம் 7,000 சீட்டு தான் நம்ம இருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் ஓவர் இந்தியாவில் மொத்தமாக ஐஐடியில் 7,000 சீட்டு நம்ம தான் நினைக்கிறேன். 7,000 சீட்டாக அதோட கம்மியாக? ஐ திங்க் 7,000 சீட் சம்திங். ஆமாம், 7,000 சீட்ஸ் இருக்குது. ஆனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் கிளியர் பண்ணுறேன், மெயின்ஸ் கிளியர் பண்ணி அட்வான்ஸ் எழுதுறோன்னே 2.5 லட்சம் பேர் இருப்பாங்க. நீ சொன்ன மாதிரி 3 லட்சத்துலேருந்து 2 லட்சம் அந்த மாதிரி இருப்பானுங்க. அவ்வளோ பேர் இருப்பாங்க. ரைட்டா? அவ்வளோ பேர் என்ன அப்படின்னா அட்வான்ஸ் எழுதுவான். அவ்வளோ பேர் அட்வான்ஸுக்கு எலிஜிபிள் ஆகிடுவான், அட்வான்ஸ் எழுதவும் செய்வான். ஆனால் அதில் முதல் 7,000 பேர்கிட்ட தான் சீட் கிடைக்க போகுது. 30,000 தானே அது நீ போட்டிருக்க? 30,000. சில்வர் நைட்ரேட் தான் மெயின். சில்வர் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா நம்ம எஸ்டிமேஷன் ஆஃப் ஹாலஜனோட எஸ்டிமேஷனுக்கு மெயினாக என்ன அப்படின்னா சில்வர் நைட்ரேட் தான் போடுவோம். நம்ம ஹாலஜனை எப்பப்பெல்லாம் நீ டிடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறியோ உங்ககிட்ட சில்வர் நைட்ரேட் இருந்தால் ஈஸியாக ஹாலஜன் டிடெக்ட் பண்ணிவிடும். ஹாலஜனை சில்வர் நைட்ரேட் டிடெக்ட் பண்ணிவிடும். இப்போ இந்த சில்வர் நைட்ரேட் போடுறதுக்கு முன்னாடி அல்லது இந்த சில்வர் நைட்ரேட்டை போட்டேன்னா இந்த கார்பன், ஹைட்ரஜன், சல்ஃபர்லாம் இருந்தாங்க என்னோட ஆர்கானிக் காம்பவுண்டில். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்எக்ஸ், இதில் கார்பன், ஹைட்ரஜன் இருக்குமா? இந்த ஹாலஜன் போய் ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க பாதி என்ன பண்ணிவிடுவாங்களா, சில்வர் நைட்ரேட்டோட ரியாக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு அவாய்ட் இட். எனக்கு வெறும் ஹாலஜன் மட்டும்தான் சில்வர் நைட்ரேட்டோட ரியாக்ட் பண்ணணும். அதுக்காக தான் என்ன அப்படின்னா நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், நைட்ரிக் ஆசிட் போடுறேன். நைட்ரிக் ஆசிட் போடுறப்ப கார்பனு, ஹைட்ரஜனு, சல்ஃபர், நைட்ரஜன் எல்லோரும் கேஸாக வெளியே போயிடுவாங்க. ஸோ மிச்சம் ஹாலஜன் மட்டும் இருக்கும். அவங்க சில்வர் நைட்ரேட்டோட ரியாக்ட் பண்ணுறப்ப AgXை ரியாக்ட் பண்ணி நம்மளுக்கு ஆன்சர் கொடுத்துருவாங்க. அவ்வளோதான். சரியா? ஏய், சீட்டை 7,000 இருக்குது. ஒரு வருஷத்துக்கு ஐஐடி சீட் எவ்வளோ இருக்குது? ஆமாம், ஐஐடிக்கு அட்வான்ஸ்லேயே பாஸ் பண்ணணும். ஐஐடிக்கு போனால் நீங்கள் பாஸ் ஆகணும். ஒரு வருஷத்தில் மாற்றிட்டாங்களா? ஓ, 18,000. சரி, ஓகே, ரைட். 23, 18,000 வேரியஸ் குரூப்ஸ் இருக்குல்ல, அரௌண்ட் 20,000 தான். ரைட். ஆல் ஓவர் இந்தியா அரௌண்ட் 20,000. ரைட்டா? ஃபியூமிங் அப்படின்னா அது வந்து இட் இஸ் ஹைலி கான்சன்ட்ரேட்டட், ஹீட்டாக இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறது தான் ஃபியூமிங். ரைட்டா? ஃபஸ்ட்டு மெயின்ஸ் பாஸ் ஆகணும், அதுக்கப்புறம் தான் அட்வான்ஸ். ஆமாம். ஸோ இப்போ பாரு, அவங்க எல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஃபார்முலா கேட்டாங்கன்னா நீ எழுதிக்கலாம். பர்சன்டேஜ் ஆஃப் குளோரின் கண்டுபிடிக்கிறதுக்கு 35.5 குளோரினோட மாஸ் நம்பர் டிவைடட் பை AgClோட மாஸ் நம்பர். AgCl இது என்னது? இந்த 143ங்கிறது என்ன அப்படின்னா AgClோட மாஸ் நம்பர். இது என்னது? AgBr. இது என்னது? AgI. சரியா? இது AgI. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் ஆஃப் தி பர்சன்டேஜ் ஆஃப் குளோரின், weight of the organic compound, bromine organic compound, iodine organic compound into 100. இது ஃபார்முலா. ரைட்டா? NITக்கு மெயின்ஸ் மட்டும் போதும். மெயின்ஸ் மட்டும் NITக்கு போதுமானது. ரைட். Give a brief description on the principle of fractional distillation and column chromatography. இது ரெண்டும் பார்க்க போகிறோம். ரைட்டா? அட்வான்ஸில் பாஸ் ஆகிறது. அட்வான்ஸ் இஸ் அதாவது நீ எல்லாம் கஷ்டம் நீ நினைப்ப தெரியுமா? உண்மையிலே நிஜமாகவே கஷ்டம் அப்படின்னா அது அட்வான்ஸ் தான். எக்ஸாம் கஷ்டம், அதாவது நீட் எக்ஸாமோ மெயின்ஸ் எக்ஸாமோலாம் கஷ்டம் கிடையாது. அட்வான்ஸ் தான் கஷ்டம். அட்வான்ஸ் மட்டும்தான் கஷ்டம். நீ நினைக்கிற பப்ளிக் எக்ஸாம் கஷ்டமாக இருக்குது, ஹாஃப் இயர்லி பயமாக இருக்குது, குவார்டர்லி பயம், இதெல்லாம் ஒரு எக்ஸாமே கிடையாது. ஏன்னா வேர்ல்ட்ஸ் செகண்ட் டஃபஸ்ட் எக்ஸாம் இஸ் IIT அட்வான்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இதே மாதிரி 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சு காலேஜ் என்ட்ரன்ஸ், சைனீஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நினைக்கிறது தான் ஃபர்ஸ்ட் டஃபஸ்ட் எக்ஸாம். இது அதுக்கு அடுத்து. IIT மெட்ராஸ். ஓகே, கொஷின் ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்கு. எஸ், கண்டிப்பாக.
ஆமாம் VIEEயும் அதே தான், VIEEயும் அதே தான். யூபிஎஸ்சி வந்து வயசு வேறு இல்லை, நான் சொல்கிறது காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனில். காலேஜ் யூபிஎஸ்சி வந்து ஜாப் இல்லை, ஃபார் ஜாப் என்ட்ரன்ஸ் வந்து யூபிஎஸ்சி ஸ்டப். யூபிஎஸ்சி இஸ் அல்டிமேட். யூபிஎஸ்சிலாம் வேறு மாதிரி இருக்கும், இன்டர்வியூவே வேறு மாதிரி இருக்கும். அதான் யூபிஎஸ்சி டஃப் தான்டா. நான் சொல்கிறது என்ட்ரன்ஸ் ஏஜ் வைஸ் 12th முடிச்சு காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்குரிய என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனில் செகண்ட்னு சொன்னேன். யூபிஎஸ்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாபுக்கு போகிறது இல்லை, அது ஆஃப்டர் த காலேஜ் லெவல். இது வந்து காலேஜ் போகிறதுக்கு முன்னாடியே. ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். திஸ் மெத்தட் இஸ் யூஸ்டு டு purify and separate liquids present in a mixture having their boiling point close to each other. அதாவது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதில் வந்து 2-3 மிக்சர் ஒன்றா மிக்ஸ் ஆகிருக்கு, ரைட்டா? 2-3 மிக்சர் ஒன்றா மிக்ஸ் ஆகிருக்கு, 2-3 மிக்சர் ஒன்றா மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா அந்த மிக்சரை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பிரிக்க போகிறேன். பிரிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், பாயில் பண்ணலாம் அப்படின்னு. அப்படி பாயில் பண்ணுறப்ப பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு மிக்சரோட பாயிலிங் பாயிண்ட்டை 100 டிகிரி செல்சியஸில் பாயில் ஆகும். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா 102 அல்லது 105 ரொம்ப க்ளோஸராக இருக்கக்கூடியது. ஸோ அந்த மாதிரி இருக்க பாயிலிங் பாயிண்ட் இருக்கனால we are going to do that. அந்த மாதிரி இருக்கப்போ அவங்களை பிரிக்கிறது கஷ்டம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மிக்சரை பிரிக்கிறதுக்கு தான் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ரைட்டா? யாரா அந்த பையனால அந்த பையன் அந்த மாதிரி தான் என்ன சரியா? 6th to 12th இல்லை, யூபிஎஸ்சி டிகிரி ஹோல்டரில் எழுதுகிறவங்க. ஸோ ஈவன் ஃப்ரம் காலேஜ்லேருந்து அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக்காக ஒரு டாப்பிக்கு, அது சிலபஸே வேறு மாதிரி. அது சிலபஸ் வந்து அது சிலபஸ்னே சொல்ல முடியாது, எல்லாமே தெரிஞ்சுக்கணும். உலகத்தில் இருக்க எல்லா விஷயம், நாட்டில் நடக்கக்கூடிய விஷயம், சோஷியல் இஷ்யூஸு, பாலிட்டிக்ஸு, அதுக்கப்புறம் ஜென்ரலாக எஜுகேஷனோட சோஷியல் வெல்ஃபேர் சம்மந்தப்பட்டமா. ஏன்னா ஐஏஎஸோ அல்லது ஐபிஎஸோ நீங்கள் ஐஆர்எஸ் என்ன வேணால் எடுக்கலாம். யூபிஎஸ்சி கிளியர் பண்ணதுக்கப்புறம் 4 இருக்குது, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், இன்னொன்று இருக்குது, அது என்ன டக்குன்னு ஞாபகம் வரல. ஸோ இதெல்லாமே இது எல்லாத்துலேயுமே இருக்கலாம். இதில் எது வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட மார்க்கு உங்களோட மெரிட்டை பொறுத்து என்ன வேணால் இருக்கலாம். ஸோ நீங்கள் டிசைடிங் அத்தாரிட்டியாக இருக்கணும். யூ ஆர் கோயிங் டு பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் அ பப்ளிக். ஸோ உன்னோட ஆக்ஷன், உன்னோட வே ஆஃப் திங்கிங், உன்னோட கெப்பாசிட்டி, மென்டல் எபிலிட்டி, இது எல்லாத்தையும் வந்து ஜட்ஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்க போகுது. ஃபஸ்ட் பேப்பர்லாம் ஃபுல்லாக வந்து என்ன அப்படின்னா அந்த ஸ்க்ரீனிங் ப்ராசஸ் அது வந்து வெறும் மார்க்கு தான் இருக்கும். அடுத்தடுத்த டெஸ்ட்டு இன்டர்வியூலாம் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதெல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதுவும் வேணும், அதுவும் படிக்கணும். 6th to 12th மட்டும் இல்லை, 6thலேருந்து நம்ம படிக்கணும், அதுவும் தேவை. அதுவும் தேவை, ரைட்? சரி, போகலாம், வாங்க வாங்க வாங்க. ஸோ பாயிலிங் பாயிண்ட் க்ளோஸராக இருக்கக்கூடியதை நம்ம பிரித்து எடுக்கிறதுக்கு ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் யூஸ் பண்ண போகிறோம். த ப்ராசஸ் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் லைக் லிக்விட் மிக்சர், ரைட்டா? லிக்விட் மிக்சர் அட் தேர் ரெஸ்பெக்டிவ் பாயிலிங் பாயிண்ட், ரைட்டா? அதோட ரெஸ்பெக்டிவ் பாயிலிங் பாயிண்ட்டில் என்ன அப்படின்னா இந்த ஃபார்ம் ஆஃப் வேப்பர்ஸ். இப்போ 100 டிகிரி செல்சியஸ் வந்த உடனே ஃபஸ்ட் என்னது லிக்விட் ஏ பாயில் ஆக ஆரம்பிக்கும். அப்போ லிக்விட் ஏவோட வேப்பரை ஃபுல்லாக நான் என்ன பண்ண போகிறேன், எடுத்து என்ன பண்ண போகிறேன், சப்சிக்வெண்ட்லி கண்டென்சேஷன். அப்படியே எடுத்து கண்டென்சேஷன் கண்டென்சேஷன் பண்ணுறேன், அதை எடுத்து கண்டென்சேஷன் பண்ணுறேன், திருப்பி அதை ஹீட் பண்ணுறேன். இந்த மாதிரி அடுத்தடுத்து நான் ஒவ்வொரு தடவையும் ஹீட் பண்ணி கூல் பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடைக்குதுன்னா வேப்பர்ஸ் வருதுல. வேப்பர்ஸ் ஃபுல்லாக 100 டிகிரி செல்சியஸ். நான் 105க்கு போகலை, ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கீப் ஒன்லி 100 டிகிரி. அப்போ 100 டிகிரி செல்சியஸில் அந்த ஃபர்ஸ்ட் லிக்விட் மட்டும் தான் வேப்பரைஸ் ஆக போது. அந்த லிக்விடை மட்டும் எடுத்து கூல் பண்ண போகிறேன். அப்போ அவங்க 2 பேரும் என்ன பண்ணலாம், ஈஸியாக பிரிச்சிடலாமா? அவங்க 2 பேரும் என்ன பண்ணலாம், ஈஸியாக பிரிச்சிடலாம். திஸ் மெத்தட் இஸ் அப்ளைட் இன் த டிஸ்டிலேஷன் ஆஃப் பெட்ரோலியம், கோல், தார் அண்ட் க்ரூட் ஆயில். இதெல்லாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ண போகிறாங்க, சரியா? எஸ், 1 hour முடிஞ்சிருச்சா? 5 hours நம்ம என்ன போகணும், அவ்வளோதான். காலம் குரோமோட்டோகிராஃபி அப்படிங்கிறது இது வந்து ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கக்கூடியது. The principle behind chromatography is selective distribution of mixture of organic compounds. அதாவது ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகுது, அதுக்கு ஏற்ற மாதிரி அது ஒவ்வொன்றையும் என்ன பண்ண போகுது, டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகுது, ரைட்டா? டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகுது, ரைட்டா? டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மிக்சர் ஆஃப் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் பிட்வீன் 2 phases. அதாவது என்னது, 2 விதமான ஃபேஸ் இருக்க போகுது. என்னென்ன ஃபேஸு? ஒன்று ஸ்டேஷ்னரி ஃபேஸ், அசையாமல் ஒன்று இருக்க போகுது, இன்னொன்று மூவிங் ஃபேஸ். ஸோ இந்த 2 விஷயத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிரின்சிபல் பிஹைண்ட் த குரோமோட்டோகிராஃபி. உன்னோட புக்கில் பேஜ் நம்பர் இருக்கா? ஃபர்ஸ்ட் டேவேவா? பரவாயில்லையே, முதல் நாளே 1 hour என்ன வந்த அன்றைக்கி பெரிய கிளாஸ்க்கு வந்திருக்கீங்களேண்ணா. விஜய்க்கு 5th hour. ஆமாம், விஜய் இந்த வாரம் ஃபுல்லாக காலையில் வந்துட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். ஏன்னா எஸ், புக்கில் இருக்கா? ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன், இது காலம் குரோமோட்டோகிராஃபிக் படம்.
புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி பாட்டில் மாதிரி ஒன்று இருக்குது, பேஜ் நம்பர் 152 ரைட்டா. யூ கேன் see this image. உன் புக்கில் இருக்கக்கூடிய இந்த இமேஜை நீ பார்த்துக்கலாம் சரியா. இந்த இமேஜில் இருக்க காலம் குரோமோட்டோகிராஃபி 152. செந்தில் ஆல்சோ, செந்திலும் உங்களுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு நாள் காலையில் நீங்கள் எவனுமே இல்லைடா, ஹரி இல்லை, ராஜ் இல்லை, தானியா இல்லை, கீர்த்தி இல்லை, அதுக்கப்புறம் யார் ரெகுலராக வர யாருமே இல்லை. ஆமாம், புக்கே ஒன்ற மாட்டாங்க இவங்க வேறு சரியா. ஸோ அந்த காலம் குரோமோட்டோகிராஃபியில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மிக்சர் ஆஃப் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் பிட்வீன் 2 phases, ஸ்டேஷ்னரி ஃபேஸு அதுக்கப்புறம் மூவிங் ஃபேஸ் ரெண்டு இருக்க போகுது ரைட்டா. ஸ்டேஷ்னரி ஃபேஸு மூவிங் ஃபேஸ் ரைட்டா. அவங்க எல்லாமே ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேஷ்னரி ஃபேஸும் மூவிங் ஃபேஸ் இருக்க போகுது. ஸ்டேஷ்னரி ஃபேஸ் கேன் பி அ சாலிட் ஆர் லிக்விட், அசையாமல் இருக்க போகிறவங்க சாலிடாக இருக்கலாம், லிக்விடாகவும் இருக்கலாம். while the moving phase is a liquid or gas. சாலிட் மூவ் ஆகாதுல, ஸோ அதான் காமன் சென்ஸ் மாதிரி, லிக்விட் அல்லது கேஸ் தான் மூவிங் ஃபேஸில். இப்போ இந்த ஸ்டேஷ்னரி ஃபேஸ் இஸ் அ சாலிட், த மூவிங் ஃபேஸ் இஸ் அ லிக்விட் ஆர் கேஸ். இப்போ பாருங்கள், இப்போ பார்க்க போகிறோம் ரைட்டா. இஃப் த ஸ்டேஷ்னரி ஃபேஸ் இஸ் சாலிட், த பேசிஸ் இஸ் அட்சார்ப்ஷன். அப்சார்ப்ஷன் என்ன, அட்சார்ப்ஷன் என்ன ரைட்டா. அட்சார்ப்ஷன் என்ன, அப்சார்ப்ஷன் என்னது? பரவாயில்ல கீர்த்தி, ஒன்றும் பிரச்சனையே இல்லை, பிரச்சனையே கிடையாது ரைட்டா. மார்னிங் கிளாஸ் வாங்க, ரெகுலராக எல்லாமே பண்ணுங்கள் ரைட்டா. எஸ் எக்ஸாம்னால தான் தெரியும்டா, நான் சொல்கிறேன். நீங்கள் வரல, அவங்கெல்லாம் இருந்தாங்க, புதுசாக நிறைய ஸ்டூடெண்ட் வந்திருந்தாங்க அப்படின்னு. உன்னை கம்ப்ளைண்ட்டாக பண்ணாங்க, வந்துருவாங்க உடனே சண்டைக்கு. உன்னை கம்ப்ளைண்ட்லாம் பண்ணலை சரியா. பதில் சொல்லு, என்ன கேட்டேன், என்ன கொஸ்டின் கேட்டேன்னு மறந்து போச்சு. அட்சார்ப்ஷன் என்ன, அப்சார்ப்ஷன் என்ன? அப்சார்ப்ஷன் என்ன, அட்சார்ப்ஷன் என்ன? எனி டிஃப்ரென்ஸ்? 12th ஸ்டாண்டர்டில் ஒரு சாப்டரே இந்த ரெண்டு வார்த்தையை வச்சுருக்கு, சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரின்ற ஒரு வார்த்தை ரைட்டா. ரைட்டா. அட்சார்ப்ஷனுங்கிறது என்ன அப்படின்னா, அட்சார்ப்ஷன் ரைட்டா. அப்சார்ப்ஷன் அப்படின்னா உறிஞ்சிறது ரைட்டா, உரியிறது. இப்போது தண்ணியை நான் என் கையில் வைக்கிறேன், தண்ணியில் என் கையை டச் பண்ணுறேன், என்னோடய கையை தண்ணியில் டச் பண்ணுறேன். என் கையில் என்ன பண்ணும், தண்ணி மேற்பரப்பில் சர்ஃபேஸில் ஜஸ்ட் என்ன பண்ணும், ஒரு கோட் என் கையில் என்ன பண்ண போகுது, ஒரு கோட் மாதிரி என் கையில் மேலே ஒட்ட தான் மட்டும் செய்யும். ஸோ தட் இஸ் கால்ட் அட்சார்ப்ஷன். அதே இது ஸ்பாஞ்சை நான் தண்ணிக்குள்ளே வச்சேன்னா ஸ்பாஞ்ச் என்ன பண்ணும், எல்லா தண்ணியும் உறிஞ்சிருமா ரைட்டா, உறிஞ்சிரும் ரைட்டா. ஸோ அப்போ என்ன அர்த்தம், அடுத்து அப்சார்ப்ஷன். அட்சார்ப்ஷனுங்கிறது சர்ஃபேஸ் ஃபெனோமெனா, வெறும் சர்ஃபேஸில் மட்டும் தான் நடக்க போகுது. அப்சார்ப்ஷனுங்கிறது உள்ளுக்குள்ளே வரைக்கும் போக போகுது, தான் அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது. இங்கே என்ன அப்படின்னா, இஃப் த ஸ்டேஷ்னரி ஃபேஸ் இஸ் சாலிட், த பேசிஸ் இஸ் அட்சார்ப்ஷன், ஜஸ்ட் ஒட்ட மட்டும் தான் போகுது. அண்ட் வென் இட் இஸ் அ லிக்விட், த பேசிஸ் இஸ் பார்ட்டிஷன், அப்படியே பிரிஞ்சிருமா. லிக்விடாக இருந்துச்சு அப்படின்னா என்னது, அது பார்ட்டிஷனாக பார்ட்டாக பிரிஞ்சிடும் ரைட்டா. இப்போ காலம் குரோமோட்டோகிராஃபி இஸ் டிஃபைன்ட் as the technique for which the separation of mixture brought about by differential movement of the individual component through the porous medium under the influence of moving solvent. அதாவது ஒரு சால்வெண்ட் மூவ் ஆக போகுது, ஒருத்தவங்க ஸ்டேஷ்னரி, ஒருத்தவங்க நகர்வாங்க, ஒருத்தவங்க ஒரு இடத்துல இருக்க போகிறாங்க. அதை பொறுத்து தான் இருக்குது, நகர்றவங்களை பொறுத்தும் நகராமல் இருக்கவங்க ரைட்டா. சாக் பீஸை எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க சார், அட்சார்ப்ஷன் இங்கில் டிப் பண்ணால். ரைட் சாக் பீஸ் வந்து ஆமாம், இங்கில் டிப் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வெளியே மட்டும் இருக்கும், உள்ளே ரொம்ப நேரம் உள்ளே போட்டிங்கன்னா உறிஞ்சிரும், இல்லைன்னா வெளியே மட்டும் இருக்க போகுது, அந்த மாதிரி இருக்குது ரைட்டா. இது வந்து இதில் வந்து ஆக்சுவலாக இது ரொம்ப ரேராக கேட்குறாங்க, ஆனால் கேட்டிருக்காங்க இந்த கொஷின் 5 மார்க்கில் 2 ஆப்ஷன்ஸில் ரைட்டா. ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் அல்லது காலம் குரோமோட்டோகிராஃபி அல்லது பேப்பர் குரோமோட்டோகிராஃபி, ஏதாவது ஒன்று கேட்டிருக்காங்க, ஒன்று ஒவ்வொரு தடவையும் கேட்டிருக்காங்க சரியா. அந்த மாதிரி இருக்கிறதா குரோமோட்டோகிராஃபி. இன் காலம் குரோமோட்டோகிராஃபி த above principle is carried out in a long glass column. இது வந்து என்ன பண்ண போகிறாங்க, மேலே ஒரு லாங் கிளாஸ் இருக்க போது அந்த கிளாஸில் they are going to use it ரைட்டா. ரைட். அடுத்து பேப்பர் குரோமோட்டோகிராஃபி 3 மார்க்கில் கேட்டிருந்தாங்களா. எஸ், இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் பார்ட்டிஷன் குரோமோட்டோகிராஃபி. இங்கே என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, காலம் குரோமோட்டோகிராஃபியில் ஒரு கிளாஸ் ராட் யூஸ் பண்ண போகிறோம். பேப்பர் குரோமோட்டோகிராஃபியில் வி ஹாவ் அ ஸ்பெஷலைஸ்டு பேப்பர், நம்ம என்ன வச்சுருக்கோம், தனியாக இதுக்குன்னே ஒரு பேப்பர் இருக்குது ரைட்டா, பேப்பர் குரோமோட்டோகிராஃபி பேப்பர்னு. ஸோ அது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எ ஸ்ட்ரிப் ஆஃப் பேப்பர் ஆக்ட் அஸ் அ அட்சார்பன்ட் ரைட்டா. அது என்ன பண்ண போகுது, அட்சார்பண்ட்டாக இருக்க போது. திஸ் மெத்தட் இன்வால்வ்ஸ் continuous differential partitioning of components of mixture between stationary and mobile phase. நார்மல் என்ன அப்படின்னா, கீழே ஒரு பிளேட் மாதிரி வச்சுருப்பாங்க ரைட்டா, ஒரு பிளேட் மாதிரி வச்சுருப்பாங்க. இங்கே என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டாண்டில் ஒரு பேப்பர் தொங்க விட்டுருப்பாங்க ரைட்டா. they will be keeping a paper ரைட்டா. இந்த மாதிரி ஒரு பேப்பரை லைட்டாக இந்த சொல்யூஷன் மேலே படுற மாதிரி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேராக ஆக 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 ஆக
இந்த சொல்யூஷன்ஸில் ஒரு சிலலாம் அப்சார்ப் ஆகும். அந்த அப்சார்ப்ஷனை பொறுத்து அட்சார்ப்ஷன் அந்த பேப்பரில் அப்படியே ஒட்டிகிட்டே இருக்க போகுது. அதை பொறுத்தா என்ன பண்ண போகிறோம் நம்ம சொல்ல போகிறோம். ரைட்டா? இதில் பார்த்திங்க அப்படின்னா மிக்சர் பிட்வீன் ஸ்டேஷனரி அண்ட் மொபைல் ஃபேஸ். பேப்பர் குரோமோட்டோகிராஃபியில் a special quality paper known as chromatographic paper is used. The paper acts as a stationary phase. பேப்பர் அப்படியே இருக்கும், கீழே இருக்க லிக்விட் மட்டும் என்ன பண்ண போகுது, மேலே நகர்ந்துட்டு இருக்கிறது, மூவ் ஆகிட்டே இருக்க போகுது. ரைட்டா? அதான் மண்டே கிளாஸ் டெஸ்ட்டா? ஓகே, சூப்பராக போய் படிச்சுட்டு எழுதிருங்க. சரியா? நெக்ஸ்ட் பாருங்கள். A strip of chromatographic paper spotted at the base with a solution of mixture is suspended in a suitable solvent. இதுக்கு புக்கில் இதில் இமேஜ் கொடுத்துருக்காங்களா? நான் உனக்கு நெட்டில் எடுத்து காட்டுறேன். நெட்டில் நம்ம பார்த்தோன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். பேப்பர் குரோமோட்டோகிராஃபி சின்னதாக இருக்கும் நினச்சேன். படம் வலுவான படமாக இருக்கே, பயங்கர பெருசாக, என்ன ரொம்ப கிளியராக தெரிகிற அளவுக்கு இருக்குண்ணே. சூப்பராக, ரொம்ப கிளியராக இருக்குது. சரியா? கவனிங்க. ஸோ என்ன பண்ணியாச்சு, பீக்கரில் நம்ம பண்ணி வச்சாச்சு. ரைட்டாக? இப்போ பின் பாயிண்ட் பண்ணி வச்சாச்சு. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆரிஜின் இங்கேருந்து ஆரம்பித்து போயிட்டே இருக்குது. ரைட்டா? மேலே போக பார்த்திங்க அப்படின்னா அது அப்சர்வ் பண்ணி சால்வெண்ட் இதுக்கு மேலே அப்சர்வ் ஆகலாம். ஒவ்வொரு கலர் வேரியேஷன்ஸ் இருக்கா, இந்த கலர் வேரியேஷன்ஸ் வச்சு என்ன பண்ண போகிறோம், வி ஹேவ் சம் கால்குலேட்டர்ஸ். அந்த மாதிரி என்ன பண்ண கால்குலேஷன் மெத்தட், அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ரைட்டா? படா சைஸ் படம். என்ன ரெக்கார்டு எழுத ஆரம்பிச்சிட்டிங்களா? எழுதுங்க. ரெக்கார்டு எழுதுறதெல்லாம் முக்கியம். ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் மார்க் போடணும்ல, இல்லைனா மார்க் போட மாட்டாங்க. ஸோ இது வந்து அங்கே என்ன இருக்கோ அதே தான். பாருங்கள், மிக்சர் சஸ்பெண்டட் இன் அ சூட்டபிள் சால்வெண்ட். என்ன பண்ண போகிறோம், நம்ம அந்த பேப்பர் மிக்சரை ஒரு சால்வெண்ட்டில் சஸ்பெண்ட் பண்ண போகிறோம், விச் ஆக்ட் அஸ் அ மொபைல் ஃபேஸ். த சால்வெண்ட் ரைசஸ் அப் அண்ட் ஃப்ளோஸ் ஓவர் த ஸ்பாட். என்ன பண்ணுறோம், நான் ஒரு புள்ளி வச்சிருந்தால அந்த ஸ்பாட் மேலே என்ன பண்ண போகுது, அப்படியே சால்வெண்ட் மேலே அப்படியே நகர போகுது. The paper selectivity retains different components according to their different partition into phases where a chromatography is developed. இப்போ இந்த ப்ரொசீஜரை அப்படியே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பாட் இருந்துச்சு, இதுலேருந்து என்ன அப்படின்னா கொஞ்சமாக கலர் வேரியேஷன். இந்த கலர் வேரியேஷன்ஸ் வச்சு we are going to differentiate it. இது இப்படி இருக்கும், இது எப்படி இருக்கும்னு என்ன பண்ண போகிறோம், நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே இருக்கிறதுக்கும் இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஸோ இந்த பேப்பர் வந்து என்ன அப்படின்னா அந்த ஒரு சொல்யூஷன் மட்டும் சால்வெண்ட் மட்டும் என்ன பண்ண போகுது, மேலே மூவ் ஆகிட போகுது. ரைட்டா? முடிச்சு கம்ப்ளீட்டட் வாங்கிட்டீங்களா? ஓகே. ஸோ எக்ஸ்பிளைன் தி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் ஐசோமெரிசம். ரைட்டா? ஸோ கான்ஸ்டிடியூஷனல் ஐசோமெரிசம். ரைட்டா? கான்ஸ்டிடியூஷனல் ஐசோமெரிசமுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம். சரியா? ஞாபகம் வச்சுக்கோ. ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம் இன் ஆர்கானிக் காம்பவுண்ட். ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம்னா என்னது, மாலிகுலர் ஃபார்முலா சேமாக இருக்கும், ஸ்ட்ரக்சர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது பார்த்துருக்கோம். இப்போ என்னென்னலாம் இருக்க போகுது அப்படின்னு அவங்க வேரியஸ் டைப்ஸ் கேட்டிருக்காங்க. என்னென்னலாம் இருக்குது, மொத்தம் 6 டைப் இருக்குது. என்னென்ன டைப் பார்த்தோம் நம்ம, செயின் ஐசோமெரிசம், பொசிஷனல் ஐசோமெரிசம், ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம், மெட்டாமெரிசம், டாட்டாமெரிசம், ரிங் செயின் ஐசோமெரிசம். 6 இருக்குது. ரைட்டா? இந்த மாதிரி 6 டைப் இருக்குது. இப்போ அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ரைட்டா? நீங்கள் தான் கிளாஸ் எல்லாருக்கும் ரெக்கார்ட் சைன் பண்ணிங்களா? நல்லா இருக்கே உங்கள் ஸ்கூலு. ரைட். செயின், நியூக்ளியர் ஆர் ஸ்கெலிட்டல் ஐசோமெரிசம். ரைட்டா? செயின் ஐசோமெரிசம் ஆர் நியூக்ளியர் ஐசோமெரிசம் ஆர் ஸ்கெலிட்டல் ஐசோமெரிசம். இந்த மாதிரி என்னது பல பெயர்கள் இதற்கு உண்டு. ரைட்டா? இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது. இந்த பேர் எல்லாமே என்னது டிஃப்ரெண்ட்டான பேர் இதெல்லாமே. ஸோ இப்போ செயின் ஐசோமெரிசம்னா என்னது, ஐசோமர்ஸ் have similar molecular formula but differ in the nature of கார்பன் ஸ்கெலிட்டனில் மட்டும். இப்போ இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 கார்பன், 1 2 3 4 5, 1 2 3 4 5 எல்லாத்துலேயுமே 5 கார்பன் இருக்குது. ஆனால் அதோட செயின் பாருங்கள், இது பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இதில் 4 செயின் இருக்குது. இதோட லாங் செயினில் இந்த கார்பனோட இந்த காம்பவுண்டோட செயினில் பார்த்திங்க அப்படின்னா 4 கார்பன் செயின். இது 5 கார்பன் செயின், 4 கார்பன் செயின், 3 கார்பன் செயின்.
ஸோ நம்பர் ஆஃப் செயின்ஸ் என்ன பண்ணிகிட்டே இருக்குது, மாறிட்டே இருக்குது. ஸோ அதனால என்னது செயின் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்ல போகிறோம். பொசிஷனல் ஐசோமெரிசம்னா என்னது, பொசிஷன் ஆஃப் டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட் அல்லது ஒரே ஃபங்க்ஷனல் குரூப்போட பொசிஷன். இப்போ பாருங்கள், கீழே பென்ட் 1 ஈன் பென்ட் 2 ஈன் கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? பென்ட் என்னது CH3 CH, பென்ட் 1 ஈன்னு சொல்லியிருந்தாங்களா, 1 ஈன்னா இது போடலாம் CH2 டபுள் பாண்ட் CH CH2 CH2 CH3 3 2 இது பென்ட் 1 ஈன். இது பென்ட் 2 ஈன் என்னது CH3 CH டபுள் பாண்ட் CH CH2 CH3 ரைட்டா. இது 1 ஈன், இது 2 ஈன், ரெண்டுமே ஒன்று தான். டபுள் பாண்டோட பொசிஷன் மட்டும் மாறி இருக்கு ரைட்டா. ரைட்டா, டபுள் பாண்டோட பொசிஷன் மட்டும் மாறி இருக்கு. டபுள் பாண்டோட பொசிஷன் மட்டும் மாறி இருந்தால் அது பேர் தான் என்னது, நம்ம பொசிஷனல் ஐசோமெரிசம். நாட் ஓன்லி டபுள் பாண்டோட பொசிஷன், ஈவன் ஃபங்க்ஷனல் குரூப்போட பொசிஷன் வச்சு கூட சொல்லலாம். CH3 CH OH CH2 CH2 CH3. இது என்னது 2 ஆலா, இது 2 ஆல்கஹாலா, இது எப்படி எழுதலாம் CH3 CH2 CH OH CH2 CH3 ரைட்டா. இது 3 ஆல், இது 3 ஆல், இது 2 ஆல் கரெக்டா. 3 ஆல் 2 ஆல், இதுவும் பொசிஷனல் ஐசோமெரிசமா, தட் இஸ் ஆல்சோ பொசிஷனல் ஐசோமெரிசம். ஆனால் ஒருத்தவங்களோட பொசிஷன் மட்டும் மாறி இருக்கணும், டபுள் பாண்ட் மட்டும் இல்லை, ஈவன் ஃபங்க்ஷனல் குரூப்போட பொசிஷன் கூட நம்ம மாற்றி எழுதிக்கலாம். திஸ் இஸ் பொசிஷனல் ஐசோமெரிசம். டோன்ட் கன்ஃபியூஸ் பொசிஷனல் ஐசோமெரிசம் வித் ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம். பொசிஷனல் ஐசோமெரிசத்தையும் ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ வந்து ஃபங்க்ஷனல் சொல்லித்தரேன் அடுத்து, அப்போ உனக்கு புரிஞ்சிடும். ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம்ன்றது டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸ் ஹேவிங் சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப். ஃபங்க்ஷனல் குரூப்பே என்ன பண்ணியிருக்கணும், இந்த இடத்துல டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க ரைட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் பாரு, இது ஆல்கோஹாலா ரைட்டா, இது ஆல்கோஹால் இருக்கா, இதை விட்டு இது இருக்கட்டும். இப்போ நான் வேறு ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன் ரைட்டா. இப்போ பாருங்கள், CH3 CH CHO ரைட்டா, CH3 CH2 CHO. இது என்ன ஃபங்க்ஷனல் குரூப்பு, இது என்ன ஃபங்க்ஷனல் குரூப்பு, இது என்ன ஃபங்க்ஷனல் குரூப்பு, திஸ் இஸ் ஆல்டிஹைட். இப்போ இதே இது பாருங்கள், CH3 C டபுள் பாண்ட் O CH3 ரைட்டா. இது ஆல்டிஹைடு, இது கீட்டோன், இது கீட்டோன் ஃபங்க்ஷனல் குரூப், இது ஆல்டிஹைட். ரெண்டுமே மாலிகுலர் ஃபார்முலா சேமா, ரெண்டுக்கும் மாலிகுலர் ஃபார்முலா எல்லாமே சேம். ஃபங்க்ஷனல் குரூப் மட்டும் என்ன பண்ணியிருக்கு, இந்த இடத்துல மாறி இருக்கு. இங்கே ஃபங்க்ஷனல் குரூப்பே மாறிடுச்சு. இட் இஸ் நாட் பொசிஷனல் ஐசோமெரிசம், திஸ் இஸ் ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம். ஆல்டிஹைடு இருந்துச்சு, இங்கே கீட்டோன் மாறி இருக்கு. திஸ் இஸ் இது என்ன அப்படின்னா ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம். இது ஒரே ஃபங்க்ஷனல் குரூப் தான், ஆனால் அதோட பொசிஷன் மட்டும் மாறி இருக்கு. திஸ் இஸ் பொசிஷனல் ஐசோமெரிசம், திஸ் இஸ் ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம் ரைட்டா. கீட்டோகினால் வரேன் டாட்டாமெரிசம் வரப்போ வரேன், கீட்டோகினால் அப்போ வரேன். இந்த அடுத்து வருது தான் மெட்டாமெரிசம். மெட்டாமெரிசம்ங்கிறது என்ன அப்படின்னா பாலிவேலண்ட் ஆட்டம். யார் யாரெல்லாம் பாலிவேலண்ட் ஆட்டம், பாலிவேலண்ட் ஆட்டம் யார் யாரெல்லாம் இருக்க போகிறாங்க, பாலிவேலண்ட் ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ். பாலிவேலண்ட் ஃபங்க்ஷனல் குரூப் எல்லாம் ஆக்சிஜன், ஆக்சிஜனோட 2 பேர் சேரலாமா, நைட்ரஜனோட 3 பேர் சேரலாமா. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பாலிவேலண்ட், இதில் இந்த பக்கம் CH3, இந்த பக்கம் C2 CH3 இருக்கு. இது அப்படியே என்ன பண்ணலாம், இந்த மாதிரி இருக்கலாம், அல்லது இது வந்து இப்படி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இது ஒரு காம்பவுண்டா, இது என்னது ஈத்தாக்சி ஈத்தேனா, ஈத்தாக்சி ஈத்தேனை மீத்தாக்சி ப்ரோப்பேன் எழுதலாமா. இப்போ பாருங்கள், இதோட இன்னொரு டயக்ராம் CH3O CH2 இது 2 ஐசோமெரிசமா. இது 2 என்ன ஐசோமெரிசம், இது 2 என்ன ஐசோமெரிசம், இது 2 என்ன ஐசோமெரிசம், இது 2 என்ன ஐசோமெரிசம். நல்லா பாருங்கள், இதுவும் ஃபங்க்ஷனல் குரூப் சேம் தான், இதுவும் ஃபங்க்ஷனல் குரூப் சேம் தான், ஆனால் அதோட அட்டாச்சாக இருக்க குரூப் வேறு வேறு மாதிரி இருக்குது. ஸோ அப்போ திஸ் இஸ் மெட்டாமெரிசம். இந்த மாதிரி சேம் ஃபங்க்ஷனல் குரூப்பு, அந்த ஃபங்க்ஷனல் குரூப் எப்படி இருக்கும், பாலிவேலண்ட் ஃபங்க்ஷனல் குரூப்பாக இருக்கணும். அந்த பாலிவேலண்ட் ஃபங்க்ஷனல் குரூப்போட அட்டாச்சாக இருக்க குரூப்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். நாட் த பொசிஷன், டோன்ட் சே இட் இஸ் பொசிஷன். இது பொசிஷன் கிடையாது. பொசிஷன் என்னது, மேலே இருக்கவங்க ஒரே மாதிரி இருக்கணும். இல்லை ஸ்ட்ரைட் செயினில், ஸ்ட்ரைட் செயினில் இந்த பக்கம் 2 கார்பன், இந்த பக்கம் 2 கார்பன், இங்கே 1 கார்பன், இங்கே 3 கார்பன் இருக்குது. திஸ் இஸ் நாட் பொசிஷன், சரியா, திஸ் இஸ் நாட் பொசிஷன், சரியா, கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. இந்த மாதிரி இருக்குது. இதே மாதிரி தான் பாலிவேலண்ட் குரூப்பில் இருக்கக்கூடியது.
So due to arises due to unequal distribution of carbon atom on either side of the functional group or different alkyl groups attached to it. This is called என்ன அப்படின்னா மெட்டாமெரிசம். இப்போ டாட்டாமெரிசம் வாங்க. டாட்டாமெரிசம் பொறுத்த வரைக்கும் ரைட்டா, it is an isomerism in which a single compound exists in a two readily interconvertible structure. Alla ஞாபகம் வச்சுக்கோங்க, two readily interconvertible structure that differently marked in the relative position of the at least one atomic molecules, generally hydrogen. சரி ஓகே ரைட் விட்டுருங்க. என்னது இப்போ நம்ம இதை தான் பார்க்க போகிறோம் ரைட்டா. C2H4O கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், இதை I'm going to write it as aldehyde எழுதிக்கலாமா, ரைட் ஓகே. கீட்டோ ஈனால் தானே சொன்னாங்க, ரைட். அப்போ CH3 CH2 ரைட்டா, CH3 CHO different in position of hydrogen ரைட்டா. ஹைட்ரஜனோட பொசிஷனில் மட்டும் டிஃப்ரெண்ட் இருக்க போகுது ரைட்டா. என்ன கன்ஃபியூஷன் தீப்ஸ், என்னென்ன கன்ஃபியூஷன் சொல்லுங்க, we will check it out ரைட்டா. நீங்கள் இப்போ என்ன அப்படின்னா இதை நான் திருப்பி எழுதுகிறேன் பாருங்கள். CH2 ஒரு ஹைட்ரஜன் மட்டும் தனியாக எழுதிக்கிறேன், ஏன்னா அதுதான் இந்த பொசிஷனில் அடுத்து நடக்க போகுது, அதுதான் ஒரு வேலையை பார்க்க போகுது அதுதான். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா இப்போ மேலே இருக்கிறது தான் கீழே எழுதியிருக்கேன். இதில் தான் டவுட் இருக்கா ரைட்டா? மேலே இருக்கிறது இப்போ கீழே எழுதியிருக்கேன், அதில் தான் டவுட் இருக்கா? மேலே இருக்கிறது கீழே எழுதியிருக்கேன், அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது, எந்த விதமான கன்ஃபியூஷனும் கிடையாது. இப்போ இது என்ன பண்ண போகுது அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் த ஹை எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி திஸ் கார்பன் திஸ் ஆக்சிஜன் என்ன பண்ண போகுது, இது இந்த பாண்டை பிரேக் பண்ணி தாங்கிட்டே எடுத்துக்க போகுது. அப்போ தாங்கிட்டே எடுத்துக்கிச்சு அப்படின்னா ரைட்டா, அந்த பாண்டை அது தான் பக்கம் எடுத்துக்கிச்சு அப்படின்னா என்ன நடக்கும், வாட் ஹேப்பன் டு த கார்பன் அட்டாச் டு த ஆக்சிஜன். இப்போ ஆக்சிஜன் பாண்ட் எடுத்துச்சு, திஸ் கார்பன் வில் பிகம் பாசிட்டிவ் ரைட்டா. இது கார்போ கேட்டையான மாறிட்டா உடனே என்ன பண்ண போகுது, பக்கத்தில் இருக்க கார்பன் உடனே ஹெல்ப் பண்ணுமா? ஹவ் இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப், இது எப்படி ஹெல்ப் பண்ண போகுது, பை த்ரோயிங் திஸ் ஹைட்ரஜன் அவுட். இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ண போகுது, வெளியே அனுப்ப போகுது. இந்த ஹைட்ரஜனை வெளியே அனுப்ப போகுது. வெளியே அனுப்பினா என்ன ஆகிடும், CH2 மைனஸ் தனியாக H ப்ளஸ் தனியாக கீழே இருக்க போது, அதுக்கப்புறம் C ப்ளஸ்ஸு HO மைனஸ். இப்போ பாருங்கள் என்னென்ன H ப்ளஸ் O மைனஸ் இருக்கா. அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா ஃபார்ம் ஆகிடுவாங்களா, இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்களா, இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. இந்த பாண்டு இங்கே உள்ள டபுள் பாண்டாக மாறப்போகுது. அப்போ CH2 டபுள் பாண்ட் CH இங்கே OH வரப்போகுது ரைட்டா. கிளியரா. இப்போ பாருங்கள் என்னது, இது ஒரு ஆல்டிஹைடு ஒரு ஆல்கஹாலாக மாறி இருக்கு ரைட்டா. ஒரு ஆல்டிஹைடு ஒரு ஆல்கஹாலாக மாறி இருக்கு. இங்கே ஜென்ரலாக என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா, திஸ் ஆல்டிஹைட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கீட்டோன். ஆல்டிஹைடு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கீட்டோன். ஜென்ரலாக இது கீட்டோனில் நடக்கக்கூடியது, லோவரில் ஆல்டிஹைடில் நடக்க போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு கீட்டோனோ ஆல்டிஹைடோ ஆல்கஹாலாக மாறுது, அதுதான் என்ன அப்படின்னா கீட்டோ ஈன் ஆல். இது பேர் என்னது, ஒரு ஈன டபுள் பாண்டா, ஈன் இருக்குது அதுக்கப்புறம் ஆல் இருக்குது. ஸோ கீட்டோ ஈனால் டாட்டாமெரிசம்னா கீட்டோ குரூப்பு ஈனாலாக மாறுது, ஈனால் குரூப்பு கீட்டோனாக மாறுது. இன்டர்கன்வெர்டபிள், இது ரெண்டும் மாறிக்கிட்டே இருக்கும், இது ரெண்டும் மாறிக்கிட்டே இருக்க போகுது. ஸோ அதுதான் என்ன அப்படின்னா கீட்டோ ஈனால் டாட்டாமெரிசம். அது பேர் தான் அந்த டாட்டாமெரிசம், அதுதான் கீட்டோ ஈனால் டாட்டாமெரிசம். ஃபார் எக்ஸாம்பிள் கீட்டோன்னு ஒன்று பார்க்கலாமா. கீட்டோன்னு ஒன்று பாருங்கள், CH3 C டபுள் பாண்ட் O வித் CH2 CH3. அப்போ என்ன நடந்திருக்கும், CH3 C OH டபுள் பாண்ட் CH2. இங்கே இருக்க ஒரு ஹைட்ரஜன் அங்கே போயிருக்கும், இதுலேருந்தும் போய்க்கலாம், ரெண்டு கார்பனில் எங்கேருந்து வேணால் போய்க்கலாம். ஒரு ஹைட்ரஜன் போனதுக்கப்புறம் டபுள் பாண்ட் வந்துடும். ஸோ அப்போ இது என்னது, இது கீட்டோனா, இது கீட்டோன், இது டபுள் பாண்ட் இருக்க ஒரு ஓஆல், அதான் எனது கீட்டோ ஈனால் டாட்டாமெரிசம். கீட்டோ ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா சேம் தானே, மாலிகுலர் ஃபார்முலா சேம், ஸ்ட்ரக்சர் தான் வேறு, ஃபங்க்ஷனல் குரூப் வேறு இருக்குது. ரைட்டாக ஃபங்க்ஷனல் குரூப் எப்படி மாறிச்சு, பை த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஸ்பெஷலி ஹைட்ரஜன் மூவ் ஆகிறத பொறுத்து தான் இருக்க போகுது. யூஸ்வலாக ஹைட்ரஜனோட மூவ்மெண்ட்டை பொறுத்து இருக்கக்கூடியது அந்த கீட்டோ ஈனால் டாட்டாமெரிசம். தட்ஸ் இட். அடுத்து இன்னொரு டாட்டாமெரிசம், இன்னொரு இது என்னது, ரிங் செயின் ஐசோமெரிசம். ஸோ ரிங்காக இருக்கிறது செயினாகவும் செயினாக இருக்கிறது ரிங்காகவும் நம்ம மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், ப்ரோப்பீன் டபுள் பாண்டில் ப்ரோப்பீன் இருக்குது. ப்ரோப்பீன் என்னவா மாறிடுச்சு, சைக்ளோப்ரோப்பேனாக மாறிடுச்சு. ப்ரோப்பீன் என்னவா இருக்குது, சைக்ளோப்ரோப்பேனாக மாறியிருக்கு. Describe optical isomerism with suitable example. Optical isomerismனால உங்கள் மைண்டில் என்ன வரணும், ஆப்டிக்கல் ஐசோமெரிசம்னால உங்கள் மைண்டில் என்ன இருந்திருக்கணும், யூ மஸ்ட் நோ தட் இட் இஸ் கால்ட் ஆப்டிக்கல் ஐசோமெரிசம்னா என்னது, இட்ஸ் கோயிங் டு ரொட்டேட் த
plain polarized light ரைட்டா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியே புரிய மாட்டேங்குதா ஏன்னா இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு நடத்திட்டு இருக்கீங்க அப்புறம் புரியலை நீ முதல் கிளாஸ் இன்றைக்கி அட்டன் பண்ணுறதுனால உங்களுக்கு புரியாமல் இருக்கும் எங்கள் பல வருஷமாக என் கூடயே உட்காந்துருக்காங்க பாருங்கள் அவன்கிட்டலாம் கேளுங்க அவனுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னு டக்கு டக்குன்னு புரிஞ்சிடும் அதனால் நீ இப்போ கவனிக்கிறீங்களே இதே மாதிரி ரெகுலராக வாங்க விஜய் ரெகுலராக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் சரியா இந்த அச்சுதாவாக இருக்கட்டும் அதாவது கீர்த்தி அதுக்கப்புறம் அச்சுதா ராஜ் ஹரி அவங்ககிட்டலாம் கேளுங்க அவங்கெல்லாம் பல வருஷமாக இங்கே தான் இருக்காங்க ரொம்ப நாளாக இங்கே தான் இருக்காங்க மே மாதத்துலேருந்து இருக்காங்க அதனால தான் ரிங் செயினுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேணுமா அங்கே போர்டில் இருந்துச்சுலடா அதை பார்க்கலையா ரிங்கு செயின் பாருங்கள் எதுனது ப்ரோப்பீன் இருக்குல்ல ப்ரோப்பீன் வந்து ஒரு செயின் இது என்ன பண்ண போகிறேன் ரிங்காக மாற்றுறேன் அப்போ என்னது இந்த பாண்டு இங்கே ஃபார்ம் ஆக போகுது இங்கே இருக்க பாண்டு இதோட சேரப்போகுது அவ்வளோதான் ஹைட்ரஜன் இதுக்கு போய்டும் இந்த ஹைட்ரஜன் இதுக்கு போய்டும் ஸோ அப்போ எல்லாருமே சிங்கிள் பாண்டாக மாறிடுவாங்க CH2 ரிங்கு டபுள் பாண்ட் ரைட்டா இதெல்லாம் மொக்கையாங்க பாருங்க அவ்வளோதான் இனிமேல் வரீங்க ஓகே ரைட் வாங்க ரைட் சரியா இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம ஆப்டிக்கல் ஐசோமெரிசம்னா என்னென்னு ஸோ ஜென்ரலாக லைட் எப்படி இருக்கும் லைட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ரைட்டா லைட் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் இன் ஆல் டைரக்ஷன் ரைட்டா இந்த மாதிரி ஒரு லைட் சோர்ஸ் இருக்குது ரைட்டா எங்கிட்ட இருந்து ஒரு லைட் சோர்ஸ் இருக்குது இந்த லைட் சோர்ஸை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ப்ரிசம் வழியாக அனுப்புகிறேன்னு வச்சுக்கலாம் ரைட்டா ஒரு ப்ரிசம் வழியாக நான் அனுப்புகிறேன் ப்ரிசமோட அவுட்புட்லேருந்து ப்ரிசமோ அல்லது போலரிமீட்டர் எது வேணால் வச்சுக்கலாம் ரைட்டா அதை என்ன பண்ண போகுது எனக்கு இந்த மாதிரி அந்த லைட் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரே டைரக்ஷன் ரைட்டா போலரைஸ்டு லைட்டு இது வந்து நான் போலரைஸ்டு லைட்டு இது போலரைஸ்டு லைட் எல்லா டைரக்ஷன்லேயும் இருந்த ரேஸை ஒரே டைரக்ஷனில் இருக்க மாதிரி என்ன பண்ண போகுது எனக்கு போலரைஸ் பண்ணி கொடுக்க போகுது இதை எடுத்துகிட்டு போய் நான் என்ன பண்ண போகிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சொல்யூஷன் வச்சுருக்கேன் என்ன சொல்யூஷனு ரைட்டா ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு சொல்யூஷன் மெத்தனால் எத்தனால் ப்ரோபனால் அந்த மாதிரி ஏதோ ஒரு சொல்யூஷன் இட் இஸ் நாட் தட் என்ன சொல்லலை என்ன சொல்யூஷனு I am not giving the right example also for your consideration. Let us have organic compound வச்சுக்கலாம் ரைட்டா ஒரு ஆர்கானிக் ரைட்டா ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் நான் வச்சுக்கிறேன் ரைட்டா ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் நான் வச்சுக்கிறேன் ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் ரைட்டா ஆர்கானிக் டெய்லி யூஸ் பண்ணுறது ஒரு எக்ஸாம்பிளா டெய்லி நம்ம என்ன ஆர்கானிக் காம்பவுண்ட் யூஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் கொடுக்க முடியும் ஹரி அப்பப்போ பயன்படுத்துகிறேன் அந்த ஹரி ஏதாவது ஒன்று ஏண்டா இப்போ என்ன அப்படின்னா இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் வழியாக கொடுக்குறப்ப இந்த ஸ்ட்ரைட்டாக இருந்த லைட்டு ஒன்று இப்படி ரொட்டேட் ஆகிடுச்சு ரைட்டா இந்த ஸ்ட்ரைட்டாக இருந்த லைனு ஒன்று என்னோடய லெஃப்ட் ஹேண்ட் சைடாக பார்த்து திரும்பி இருக்குது அல்லது ரைட் ஹேண்ட் சைடாக பார்த்து திரும்பி இருக்குன்னு அர்த்தம் ரைட்டா இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு திரும்புறது அல்லது ரைட் ஹேண்ட் சைடு பிளேன் போலரைஸ் சைடு ரொட்டேட் பண்ணுது இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் என்ன பண்ண போகுது பிளேன் போலரைஸ் ரைட்டோ ஒன்று லெஃப்ட் சைடோ அல்லது ரைட் சைடோ ரொட்டேட் பண்ண போகுது இந்த மாதிரி ஏதாவது ஒரு பக்கம் ரொட்டேட் பண்ணிச்சுன்னா லெஃப்ட் ஆர் ரைட் ரொட்டேட் பண்ணிச்சுன்னா தட் இஸ் கால்ட் ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் இந்த மாதிரி ரொட்டேஷன் இருந்தால் ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் இப்போ அதில் லெஃப்ட் சைடு ரொட்டேட் பண்ணால் என்ன ரைட் சைடு ஓப்பன் பண்ணால் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் சரியா சேம் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டின்னா என்னது பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இப்போ நீங்கள் உங்கள் கையில் வந்து நான் என்ன அப்படின்னா ஆல்கேன் மெத்தனாலும் எத்தனாலும் கொடுக்குறேன் மெத்தனால் எத்தனால் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஷியேட்டட் ரெண்டு பேரும் ஒரே கலரில் தான் இருப்பாங்க ரெண்டு பேரும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருப்பாங்க ஸோ பார்க்குறதுக்கு என்னது ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் சேமாக தான் இருக்குது ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் சேமாக தான் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோப்பீன் சைக்ளோப்ரோப்பீன் எடுத்துக்கலாம் ரைட்டா ப்ரோப்பீனும் சைக்ளோப்ரோப்பீனும் ஃபிசிக்கலாக பார்க்குறதுக்கு என் கண்ணால் பார்க்குறதுக்கு ரெண்டுமே டிரான்ஸ்பரண்ட் சொல்யூஷனாக தான் இருக்குது ஆனால் வேறு சொல்யூஷன் ஸோ அப்போ ஃபிசிக்கலாக தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் அதே மாதிரி கெமிக்கலாக ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் எங்கே போட்டிருந்தாங்க இந்த ஆப்டிக்கல் ஐசோமெரிசமில் போட்டிருக்காங்களா இல்லை ஐசோமெரிசம்னு அப்படி வராது இப்போ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம் ரைட்டா இப்போது இந்த கொஸ்டினுக்கு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சொல்கிறேன் குளுக்கோஸ் எடுத்துக்கலாமா குளுக்கோஸில் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி என்ன குளுக்கோஸ் வேலை தான் பார்க்கும் ஆனால் குளுக்கோஸில் ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் இருக்குது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி பார்க்குறதுக்கு குளுக்கோஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் குளுக்கோஸ்குள்ளே பிளேன் போலரைஸ்டு லைட்டை லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்குமா குளுக்கோஸோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி அது எப்படி ரியாக்ட் பண்ணோ அது ரியாக்ட் பண்ணுற விதமோ அதுலேருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜியோ அதிலெல்லாம் மாற்றம் இருக்காது ஆனால் லைட்டை பாஸ் பண்ணுறப்ப அதுலேருந்து வரக்கூடிய விஷயங்கள் மட்டும் மாறப்போகுது ரைட்டா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி சேமாக இருக்க போகுது ஆனால் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி சேமாக இருக்கும் பட் ஐசோமெரிசம் டிஃப்ரெண்ட் இதனால் ஒரு 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 கண்ட்ரியில் நிறைய மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் ரொம்ப பெரிய பாதிப்பு ஏற்படுத்துச்சு நான் கதை சொல்லியிருக்கேன்ல உனக்கு ஒரு பெரிய டிசாஸ்டர்
1956 சொன்னேல. ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கேர்லெஸ் மிஸ்டேக் வராது. ரைட்டா? ஆமாடா, ரோஸ் எல்லாம் காணும், என்ன ஆளே காணும். எஸ், ஞாபகம் இருக்கா? என்ன ஞாபகம் இருக்குது? நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? அது என்ன அப்படின்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்குலாம் ஏர்லி மார்னிங் சிக்னஸ் இருக்குன்றதுக்காக அவங்களுக்கு ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க, ஒரு மெடிசன் கொடுத்தாங்க. அந்த மெடிசன் என்ன அப்படின்னா, அவங்க வந்து ரைட் சைட் ரொட்டேஷனில் இருக்க வேண்டிய ஒரு மெடிசன் எடுத்துக்கணும், பட் லெஃப்ட் சைட். ஒரே நிமிஷம் நான் உனக்கு அது காட்டுறேன், வெயிட் பண்ணு. இது பார்த்தோம் நம்ம. ரைட்டா? தலிடமைட்னு ஒரு காம்பவுண்ட், தலிடமைட். யார் வரா? கதவெல்லாம் திறக்கிற மாதிரி தெரியலையே. உனக்கு அப்படி தெரியும், எனக்கு எதுவும் தெரியலையே. ஸோ இங்கே கவனிச்சியா? இதில் பாரு, இது ரெண்டு மிரர் இமேஜாக இருக்கா? ரைட்டா? இது ரெண்டு மிரர் இமேஜாக இருக்கா? ஸோ இது ரெண்டு தான் அவங்க, இது வந்து மிரர் இமேஜ். இதுவும் பாரு, ஒரு கண்ணாடியில் இருக்க மாதிரி இதோட ஆப்போசிட் மாதிரி அது இருக்கும். சரியா? இதோட ஆப்போசிட். லாக்டிக் ஆசிட் எக்ஸாம்பிள். லாக்டிக் ஆசிட்லாம் பேசிக் எக்ஸாம்பிள். ரைட்டா? சவுண்டு கேட்குதா? ஓகே, ரைட். இப்போ பாருங்கள் என்ன அப்படின்னா, இந்த தலிடமைடு வந்து ஏர்லி மார்னிங் சிக்னஸ்க்கு கொடுக்க வேண்டிய டேப்லெட். அது ஆக்சுவலாக என்ன மாதிரி நம்ம எடுக்கணுமோ அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன ஆகிடுச்சு, தே ஜஸ்ட் கிரியேட்டட் த மெடிசன். அதனால் பிறந்த குழந்தைங்க எல்லாருமே லைக் திஸ். ஸோ தே ஹேவிங் வித்தவுட் ஹேண்டு, லெக்கு, பாடியில் பார்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லி டெவலப் ஆகாமல் இருக்கக்கூடிய பேபிஸாக இருந்தாங்க. ஸ்டில் லாட் ஆஃப் பீப்புள்ஸ் அது எங்கே பாரு, இவ்வளோ வயசானவங்க இவங்களாம் இந்த டிசீஸால் பாதிக்கப்பட்டவங்க இன்னும் உயிரோடு இருக்காங்க. இவங்களாம் இன்னும் இருக்காங்க நிறைய பேர். இந்த மாதிரி குழந்தைங்களோட கையெல்லாம் சின்ன சின்னதாக, கால் சின்ன சின்னதாக, இந்த மாதிரி ஒரு 10,000 to 20,000 குழந்தைங்க பிறந்துதாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ரிசர்ச் பண்ணி அது இந்த ஏர்லி மார்னிங் சிக்னஸ் மெடிசன் எடுக்கிறதுனால தான் அப்படிங்கிறத ரொம்ப நாள் கழித்து தான் தே ஜஸ்ட் ஃபைண்ட் இட் அவுட். அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க. ஸோ தலிடமைடு அப்படிங்கிற ஒரு மெடிசன், இந்த மெடிசன் கொடுத்ததுனால தான் இந்த மாதிரிலாம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க. ஸ்டில் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் தேர். அரௌண்ட் 50s and 60s, 1950s and 60s இந்த இன்சிடென்ட் பயங்கரமாக நடந்த ஒரு விஷயம். ஸோ இப்போ அதுக்கப்புறம் அதை நிறையா சரி பண்ணி அதுக்கப்புறம் ஓரளவு ஜஸ்ட் மேட் இட் கரெக்ட், எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம். Now they have just made everything clear. ஸோ அதனால் this optical isomerism ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி ஒன்றா தான் இருக்க போகுது. அது பார்த்தீங்களா? ஸோ அது ஃபிசிக்கலை பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், அதோட கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப ப்ராப்பர்ட்டியெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. பட் அதோட பிஹேவியர் தான் என்ன பண்ண போகுது, இஸ் கோயிங் டு பி அஃபெக்ட். ரைட்டா? ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பட் டிஃப்ரெண்ட் ஒன்லி இன் த ரொட்டேஷன் ஆஃப் பிளேன் போலரைஸ் லைட். ஸோ இந்த பிளேன் போலரைஸ் லைட்டை ரொட்டேட் பண்ணுறதை வச்சு தான் இந்த ஐசோமரிசம் நம்ம என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ குளுக்கோஸ் ஹேவ் தி எபிலிட்டி, குளுக்கோஸ் தான் மெயின் சிம்பிள் எக்ஸாம்பிள். யூ ஆர் கோயிங் டு ஸ்டடி இன் த 14th chapter, 14th chapter, 14th of 12th standard. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பயோமாலிகுல்ஸ்னு ஒரு பெரிய லெசன் அதில் நீங்கள் படிப்பீங்க, அதில் இருக்கும்.
Glucose have the ability to rotate the plane polarized light and it is said to be optically active compound, and this property of any compound is called optical activity. யாரெல்லாம் plane polarized light right side or left side rotate பண்ண முடியுதோ அது எல்லாமே optical isomerism. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் optical activity. இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க பேர் என்னது? இட் இஸ் ஆப்டிகலி ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ். அவங்க எல்லாமே ஆப்டிகலி ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் விச் ரொட்டேட்ஸ் பிளேன் போலரைஸ்டு லைட் டு த ரைட் சைடு. நல்லா கவனிங்க, ரைட் சைடு பிளேன் போலரைஸ்டு ரொட்டேட் பண்ணுறாங்க, இல்லை கிளாக் வைஸ் ரைட் சைடு ரொட்டேட் பண்ணியிருக்காங்க, அதாவது இப்படி இருக்குது லைட் இப்படி மாறி இருக்குது, இந்த பக்கம் ரொட்டேட் ஆகிருக்கு, அல்லது கிளாக் வைஸ் ரைட்டா, அல்லது கிளாக் வைஸ் அப்படின்னா இஸ் that to be dextrorotatory. அது பேர் என்னது? அந்த ஐசோமெரிசம் பேர் என்னது? dextrorotatory, denoted by the sign plus sign போட்டிருப்பாங்க ரைட்டா. ப்ளஸ் குளுக்கோஸ் மைனஸ் குளுக்கோஸ்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க ரைட்டா. ப்ளஸ் குளுக்கோஸ் மைனஸ் குளுக்கோஸ்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அதே இது லெஃப்ட் சைடில் ரொட்டேட் பண்ணிச்சுன்னா அதே மாதிரி அந்த லைட்டாக லெஃப்ட் சைடு ரொட்டேட் பண்ணுது அல்லது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றுதுன்னு பார்த்தோன்னா தென் இட் இஸ் கோயிங் டு பி கால்ட் அஸ் லீவோ ரொட்டேட்ரி அல்லது நெகட்டிவ் சைன். லீவோ ரொட்டேட்ரி அல்லது நெகட்டிவ் சைன் நம்ம கொடுக்க போகிறோம் சரியா. ரைட், சிம்பிள் திங். டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்ரியை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்னா டி அல்லது ப்ளஸ்ஸு, லீவோ ரொட்டேட்ரியா எல் அல்லது மைனஸ்னு போட போகிறாங்க சரியா. ஸோ ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் ஆர் நான் சூப்பர் இம்போசபிள் இமேஜஸ். இந்த வார்த்தை ரொம்ப 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 முக்கியம். நான் சூப்பர் இம்போசபிள் அப்படின்னா என் கை இருக்குல்ல, இப்போ பாரு என்னோட பின்னாடி கை தெரியுதா உனக்கு? நான் என்னோட ரெண்டு கை நான் இங்கே வச்சுருக்கேன். கேன் யூ ஏபிள் டு see மை ரைட் ஹேண்ட்? இப்போ என்னோட லெஃப்ட் ஹேண்ட் வச்சுருக்கேன், என்னோட ரைட் ஹேண்ட் தெரியுதா? யூ கேனாட் see மை ரைட் ஹேண்ட் ரைட்டா. உன்னால் என்னோட ரைட் ஹேண்டை என்ன பண்ண முடியாது, சுத்தமாக பார்க்கவே முடியாது. ஐம் ஜஸ்ட் கிளியர்லி இட் இஸ் சூப்பர் இம்போசபிள். இது என்ன ஆகிருக்கு? சூப்பர் இம்போஸ் ஆகிருக்கு. அதே இது இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மிரர் இமேஜாக இருக்குது, இதை தூக்கி இப்படி வச்சுருக்கேன். இப்போ பாரு உன்னால் பின்னாடி இருக்கிறதையே பார்க்க முடியுதா? யூ கேன் ஏபிள் டு see that ரைட்டா. யூ கேன் ஏபிள் டு see the பேக் சைட் ஹேண்ட். ஸோ அப்போ திஸ் இஸ் கால்டு என்ன அப்படின்னா நான் சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜ். திஸ் இஸ் சூப்பர் இம்போசபிள், திஸ் இஸ் நான் சூப்பர் இம்போசபிள். ஸோ நான் சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜாக இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆப்டிக்கல் ஐசோமர்னு சொல்ல போகிறோம். நான் சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜ் இல்லைன்னா அது ஆப்டிக்கல் ஐசோமரிசம் கிடையாது. அதுக்கப்புறம் இட் மஸ்ட் ஹாவ் அ ஒன் கைரல் கார்பன் ரைட்டா. கைரல் கார்பன் என்னது? வாட் இஸ் இட் கைரல் கார்பன்? எப்போ பார்த்தாலும் போய் டார்ச் லைட்டோ போலரிமீட்டர் எடுத்துகிட்டு போக முடியாதுல்ல. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஜென்ரல் ஃபார்முலா கொடுக்குறாங்க. ஃபார்முலா கொடுத்தாங்கன்னா அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் என்ன இருக்கணும்? கைரல் கார்பன். வாட் இஸ் கைரல் கார்பன்? கைரல் கார்பன் என்னது? கார்பன் அட்டாச்ட். கார்பன் அட்டாச்டு 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ரைட்டா. 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸோட அட்டாச் இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? கைரல் கார்பன் சொல்ல போகிறோம் சரியா. ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் எப்போ வரும்? எதாவது பார்த்த ஞாபகம் இருக்கா? Do you remember anything? Do you guys remember anything? ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் எப்போ வரும்? ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் அப்படிங்கிற ஒன்று எப்போ வரும்? சாரி, ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் இல்லை, ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். ஜாமெட்ரிக்கல் எப்போ வரப்போகுது? ஜாமெட்ரிக்கல்னா சிஸ் அண்ட் ட்ரான்ஸ் வரும் ரைட்டா. ஜென்ரலாக சிஸ் அண்ட் ட்ரான்ஸ். சிஸ் அண்ட் ட்ரான்ஸ் வரணும்னா த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன் சொல்லி கொடுத்துருக்கேன் ரைட்டா. டபுள் பாண்ட் இருக்கணும் ரைட்டா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இது ஒரு காம்பவுண்டு. இப்போ என்னால் என்ன பண்ண முடியுது? இந்த பக்கம் இருக்க கார்பனை ஈஸியாக ரொட்டேட் பண்ண முடியுது ரைட்டா. ஐ கேன் ஈஸிலி ரொட்டேட் இட் ரைட்டா. சிக்மா பாண்ட் இருந்துச்சுன்னா, சிங்கிள் பாண்ட் இருந்தால் என்னால் என்ன பண்ண முடியும்? ஈஸியாக அதை ரொட்டேட் பண்ண முடியும் ரைட்டா. இது என்ன பண்ண முடியும்? என்னால் ரொட்டேட் பண்ண முடியும். வேரஸ் இஃப் தேர் இஸ் அ டபுள் பாண்ட் ரைட்டா, டபுள் பாண்ட் இருக்குது. இப்போ என்னால் இந்த கார்பனை ரொட்டேட் பண்ண முடியுமா? ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன். திஸ் கார்பன் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் ஃபார் ரொட்டேஷன் ரைட்டா. இந்த கார்பன் என்ன பண்ண முடியாது? என்னால் ரொட்டேட் பண்ண முடியாது. தட் இஸ் கால்ட் ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன். ஸோ சிங்கிள் பாண்ட்னா எப்படி இருக்கும்? டபுள் பாண்ட்னா எப்படி இருக்கும்? சிங்கிள் பாண்ட் இஸ் ஈஸிலி ரொட்டேட்டபிள், டபுள் பாண்ட் இஸ் நாட் ஈஸிலி
ரொட்டேட்டபிள். டபுள் பாண்ட் என்ன பண்ண முடியாது, நம்ம ஈஸியாக ரொட்டேட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அதுதான் மெயினாக நம்ம இங்கே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். சரியா, அதான் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இப்போ பாருங்கள், 2 பியூட்டினை வச்சு வேறு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? சரி, எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டீரியோ ஐசோமெரிசம். ஸ்டீரியோ ஐசோமெரிசம்னா என்னது? ஜஸ்ட் இந்த பொசிஷன் மட்டும் மாறப்போகுது. ரைட்டா, பொசிஷன் ஆஃப் த மாலிகுல்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆக போகுது. ரைட்டா, பொசிஷன் மட்டும் தான் சேஞ்ச் ஆக போகுது. சரியா, ஸ்டீரியோ ஐசோமெரிசம் which have different arrangement of groups or atoms around the rigid framework of double bond. Double bond சுற்றி இருக்கக்கூடிய groups. These type of isomerism occurs due to the restricted rotation of double bond அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். சரியா, இப்போ 2 பியூட்டினில் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். 2 பியூட்டின் என்னது? இங்கே இருக்கா 2 பியூட்டினில். இப்போ பாருங்கள், இந்த டயக்ராமை நான் தனியாக வேறு இடத்துல வரைஞ்சி காட்டுறேன். C with hydrogen, double bond C with hydrogen. இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு CH3, இந்த பக்கம் ஒரு CH3. ரைட்டா, திஸ் இஸ். ஸோ இப்போ பாருங்கள், ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன் இருக்கா? there is a restricted rotation. இந்த 2 கார்பனையும் என்னால் ரொட்டேட் பண்ண முடியாது. இந்த 2 கார்பன் என்ன பண்ண முடியாது, என்னால் ரொட்டேட் பண்ண முடியாது. ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன். கிளியரா? ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன் புரிஞ்சுதா? இஸ் தட் கிளியர்? ஸோ அப்போ ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன் இருக்குது. இப்போ கவனிங்க. ரைட்டா, இது சிஸ்ஸா ட்ரான்ஸா அப்படிங்கிறத அடுத்து பார்க்க போகிறோம் நம்ம. ரைட்டா, திஸ் இஸ் கால்ட் ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன். இது என்னது? ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன் இருக்குது. இது சிஸ்ஸா ட்ரான்ஸான்னு இப்போ பார்ப்போம். சிஸ் டியூப் யூனிட். ஏன் இதை சிஸ்ன்னு சொல்கிறீங்க? ஒய் யூ ஆர் காலிங் இட் எஸ் சிஸ்? இதை சிஸ்ன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்? இதை சிஸ்ன்னு சொல்கிறதுக்கு என்னப்பா காரணம்? தேர் மஸ்ட் பி சம் ரீசன் ஃபார் த சிஸ். ஏன் இதை சிஸ்ன்னு சொல்கிறோம் நம்ம? சேம் சைடு. இப்போ பார்த்தீங்களா? ரைட், கேன் யூ ஏபிள் டு see this? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஹைட்ரஜன் வச்சுக்கலாம். ரைட்டா, மேலே ஒயிட் கலர் ஹைட்ரஜன் வச்சுக்கலாம். ஸோ டபுள் பாண்ட் இருக்குது. அதனால் என்ன பண்ண முடியாது, என்னால் இதை ரொட்டேட் பண்ண முடியாது. ஐ எம் நாட் ஏபிள் டு ரொட்டேட். இது என்ன பண்ண முடியாது, என்னால் ரொட்டேட் பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் 2 பியூட்டின். 2 பியூட்டினோட ஸ்ட்ரக்சர். ரைட்டா, 2 பியூட்டினோட ஸ்ட்ரக்சர். இப்போ இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கார்பன், ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன். ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷனில் இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய கார்பனில் இருக்கக்கூடிய பாண்டில் இருக்கக்கூடியவங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ரைட்டா, இவங்க 2 பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். டெல் மீ, திஸ் இஸ் ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசமா இல்லையான்னு. இப்போ நான் உனக்கு ஒன்று காட்டுறேன். இது ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசமா இல்லையான்னு சொல்லுங்கள். டெல் மீ வெதர் திஸ் இஸ் ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் வரும். இது ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசமா இல்லையா? சி, ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன் இருக்குது. டபுள் பாண்டு தான், டபுள் பாண்டோட கனெக்ட் ஆகிருக்காங்க. ரைட்டா, இஸ் திஸ் ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம்? இது ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசமா? நோ, திஸ் இஸ் நாட் த ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். ரைட்டா, 2 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்குது. நீங்கள் பாருங்கள், இந்த கார்பன் ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷனில் இருக்கக்கூடிய கார்பனில் 2மே சேம் குரூப்பாக இருக்காங்க. இந்த மாதிரி சேம் குரூப் இருந்தாங்கன்னா திஸ் இஸ் நாட் ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். திஸ் குரூப் ஷுட் பி டிஃப்ரெண்ட். இந்த குரூப் எப்படி இருக்கணும்? அவங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். தே மஸ்ட் பி டிஃப்ரெண்ட். அவங்க எப்படி இருக்கணும்? டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக. இப்போ இது என்னது? மொதல் சிஸ் இருந்துச்சு. இது என்னது? இப்போ ட்ரான்ஸ். 2மே ஆப்போசிட்டாக இருக்காங்களா? தே ஆர் ஆப்போசிட் டு ஈச் அதர். ஸோ ஆப்போசிட் டு ஈச் அதர்னா என்னது? திஸ் இஸ் ட்ரான்ஸ். திஸ் இஸ் ட்ரான்ஸ். ஸோ ஒரே இது மாதிரி இருந்தாங்க, ஒரே டைரக்ஷன் இருந்தாங்கன்னா தட் இஸ் சிஸ். ஆப்போசிட்டாக இருந்தாங்கன்னா தட் இஸ் ட்ரான்ஸ். ஆப்போசிட் இருந்தாங்கன்னா தட் இஸ் ட்ரான்ஸ். திஸ் இஸ் கால்ட் ட்ரான்ஸ். இதான் என்னது? ட்ரான்ஸ். திஸ் இஸ் ட்ரான்ஸ் ஐசோமர். சரியா? ஸோ அப்போ ட்ரான்சிஸ் அண்ட் ட்ரான்ஸ் நம்மளுக்கு 2 இருக்குது. அதுதான் மெயினான விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறது. ஸோ இப்போ 2 பியூட்டினில் அந்த பை பாண்ட் எப்படி இருக்குன்றதான் தியரியாக கொடுத்துருக்காங்க. தட்ஸ் இட். அது நீங்கள் படிச்சிங்கன்னா என்ன பண்ணலாம்? ஈஸியாக யூ கேன் ஈஸிலி ரைட் இட் டவுன். நோ நீட் ஃபார் எனி அடிஷ்னல் எக்ஸ்ப்ளனேஷன் அதுக்கு. ஸோ சிஸ் அண்ட் 2 பியூட்டினை சிஸ் ஐசோமர்னா என்ன, ட்ரான்ஸ் ஐசோமர்னா என்னன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ வித் தட் வி ஹவ் கம்ப்ளீட்டட் சாப்டர் 11 வித்தவுட் ஐயூபேக். ஐயூபேக் தொட்டால் ரொம்ப நேரம் ஆகும். ஐயூபேக் இல்லாமல் நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ இப்போ now என்னது? we are going to have a small break. after the break we will go with the 12th chapter. 12th chapter சின்ன சாப்டர் தான், கடன்னு முடிஞ்சிடும். சரியா? 12th chapter சின்னது தான், கடன்னு முடிஞ்சிடும். ஓகேவா? shall we go for a break? yes, போகலாமா? ஒரு ஸ்மால் பிரேக் போயிட்டு வந்துடலாமா டக்குன்னு? எஸ். சார்ஜ் கம்மியாக இருக்கா? சார்ஜ்லாம் போட்டு வைங்க. 10 minutes. ஓகே, we will start at 8:55. we will start at 8:55. Sorry, 7:55.
see 7:55.
ஓ, அதாவது நான் என்ன பண்ணிட்டேன் தெரியுமா, மைக்கை ஆன் பண்ண மறந்துட்டேன். மண்டை மிளகு கொண்டே மறந்த மாதிரி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, 2 இடத்துல மியூட் பண்ணேன், ஒரு இடத்த மட்டும் அன்மியூட் பண்ணிட்டேன். 2 இடத்த மியூட் பண்ணேன்னா, ஆனால் ஒரு இடத்த மட்டும்தான் அன்மியூட் பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கு பேசிகிட்டே இருந்திருக்கேன். சரியா? ஓகே, சூப்பர். போலாமா? சாப்டர் 12 அனதர் ஒன் ஈஸி. அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் விட இந்த சாப்டர் தான் இந்த வருஷத்துக்கும் சரி அடுத்த வருஷத்துக்கும் ரொம்ப 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 முக்கியமான ஒரு சாப்டர். ரைட்டா? ரொம்ப முக்கியமானதே இந்த சாப்டர் தான். ஸோ அதனால் இதை கவனிங்க. புதுசாக யாராவது பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நல்லா கவனித்து புரிஞ்சு படிச்சுக்கோங்க. இட்ஸ் கோயிங் டு பி வெரி ஈஸி சாப்டர். ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர். ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் ரெசனன்ஸ் அண்ட் ஹைப்பர் கான்ஜுகேஷன். ரெசனன்ஸ்னால் என்ன, ஹைப்பர் கான்ஜுகேஷன்னா என்ன அப்படிங்கிறதுக்கான டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? பேசிக் கான்செப்ட்ஸ் பார்க்க போகிறோம். ரெசனன்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம ரெசனன்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். Certain organic compounds can be represented by more than one structure. ரைட்டா? ஒரு சில ஆர்கானிக் காம்பவுண்டை ஒன்றுக்கு மேற்பட்ட வடிவங்களில் வரையலாமா நம்ம. and they differ only in the position of bonding and lone pair. அவங்க எப்படி டிஃபர் ஆக போகிறாங்களா? only in the position of bonding and lone pair. பாண்டு அதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ்லையும் அதில் இருக்கக்கூடிய லோன் பேரோட பொசிஷனில் மட்டும்தான் சேஞ்சஸ் இருக்க போது, வேறு எந்த சேஞ்சஸும் கிடையாது. பாண்டு அண்ட் லோன் பேரோட பொசிஷனில் மட்டும் சேஞ்சஸ் இருக்க போகுது. such structures are called resonance structure. அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் என்னது, ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறாங்க. அந்த ஃபினமினாவுக்கு பேர், இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் ரெசனன்ஸ் அப்படின்னு. the phenomena is also called as மீசோமெரிசம் அல்லது மீசோமெரிக் எஃபெக்ட். ரெசனன்ஸ் எஃபெக்டோட இன்னொரு பேர் தான் என்னது, மீசோமர். இன்னொரு அந்த எஃபெக்ட்டுக்கு பேர் மீசோமெரிக் எஃபெக்ட். சரியா? ரைட். பென்சின் மாதிரி தான், ஆனால் நம்ம எல்லோரும் பென்சினில் டபுள் பாண்ட் மட்டும் இருக்குது. ஈவன் லோன் பேர் இருக்கிறது கூட ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குன்றதை நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். அதனால் இன்றைக்கி நான் உனக்கு சொல்ல போகிறேன். இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிளில் சொல்லித்தரல, பட் இப்போ உனக்கு அந்த எக்ஸாம்பிள் நான் சொல்லித்தர போகிறேன். சரியா? கவனி, 2 எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம் நம்ம. ஒன்று பென்சின். ரைட்டா? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பென்சின். இன்னொரு எக்ஸாம்பிள் 2 பார்க்கலாம். ரைட்டா? பென்சினோட ஸ்ட்ரக்சர் என்னது, இந்த மாதிரி இருக்கா? பென்சினோட ஸ்ட்ரக்சரை we can draw like this. இந்த மாதிரி என்ன பண்ணலாம், 2 ஸ்ட்ரக்சர்ஸில் நம்ம என்ன பண்ணலாம், பென்சின் கேன் பி drawn by means of 2 structure. இந்த ரெண்டுமே பென்சின் தான். எது ரைட்டு? இதுவும் கரெக்டு தான். நான் பார்க்குறப்ப இப்படி இருக்குது, நீங்கள் பார்க்குறப்ப இப்படி இருக்குது. அப்போ இது ரெண்டையும் சேர்த்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, I am going to combine a hybrid structure. இது ரெண்டையும் சேர்த்து இந்த ப்ரீடிங் மாதிரி என்னது, ரெண்டையும் சேர்த்து ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர். திஸ் இஸ் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர், திஸ் இஸ் ரெசனன்ஸ் ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர். ஏன்னா இது மாறிக்கிட்டே இருக்க போதில் ரெசனன்ஸ் ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர். அப்போ ஒரு காம்பவுண்டை வெறும் ஒரு ஸ்ட்ரக்சரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. மீத்தேனோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு கேட்டால் நீ சிம்பிளாக இது தான் சொல்லுவேன். இதான் மீத்தேனோட ஸ்ட்ரக்சர். எல்லா பக்கமும் ஹைட்ரஜன், ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர் தான் மீத்தேன் மாலிகுலுக்கு இருக்குது. ஆனால் பென்சனுக்கு என்ன அப்படின்னா கிடையாது. சரியா தான்? இது என்னது, பென்சனுக்கு ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் அல்லது கிக்யூல் ஸ்ட்ரக்சர். ரைட்டா? கிக்யூலி அல்லது கிக்யூல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. அது கூட பண்ணலாம். ரைட்டா? அந்த மாதிரி இருக்க போகிறது தான் பென்சன். இதே மாதிரி பாருங்கள், 1,3 பியூட்டு டையின். இதோட ஸ்ட்ரக்சர் என்னது, பியூட்டு டையின். 1,3 பியூட் டையினில் பார்க்கலாமா? பாருங்கள், CH டபுள் பாண்ட் CH டபுள் பாண்ட் CH. ரைட்டா? 1,3 பியூட்டாடையின். ரைட்டா? 1,3 பியூட்டடையின். கரெக்டா? 1,3 பியூட்டையின். இது ப்ரோப்பில் பியூட்டில் 4 கார்பன் வரும்ல, CH 2 டபுள் பாண்ட் CH ரைட்டா? 4 கார்பன். சரியா? 4 கார்பன் இருக்குது பியூட் டைனா. ரைட்டா? 1C அண்ட் 3C ஃபஸ்ட் கார்பன்லேயும் தேர்ட் கார்பன்லேயும் இருக்குது. இது இன்னொரு மாதிரி எப்படி வரையலாம், இதோட இன்டர்கன்வெர்ட்டபிள் ஸ்ட்ரக்சர். இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா, இது இப்படி மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடாது, இப்படியும் பண்ணலாமா?
இந்த கார்பன் என்ன பண்ணுது, இந்த டபுள் பாண்ட் இந்த பக்கம் போயிடுது ரைட்டா. இந்த டபுள் பாண்ட் இந்த பக்கம் போயிடுச்சுன்னா என்னது, இட் வில் பிகம் பாசிட்டிவ் CH. இது நெகட்டிவாக இருக்க போது, இது நெகட்டிவாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், இந்த மாதிரி இப்போ என்னது, இது பாசிட்டிவ் ஆகிடுச்சு, இது நெகட்டிவ். உடனே என்ன பண்ணுது இந்த கார்பன், நீ எனக்கு வேண்டாம், நீ உன் பாண்டை எடுத்துகிட்டு போ, நான் இவங்களோட பாண்டு ஃபார்ம் பண்ணிக்கிறேன். கரெக்டாக. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் இப்படி கூட மாறலாம். இந்த ஸ்ட்ரக்சர் கேன் சேஞ்ச் இன்டு லைக் திஸ் ரைட்டா. இந்த ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி கூட மாறலாம் ரைட்டா. இது ரெண்டுமே என்னது 1,3 பியூட்டாடைன் தான். 1,3 பியூட்டாடைன் தான் என்னது ஸ்ட்ரக்சர். அப்போ ஒரு காம்பவுண்டை மோர் தேன் ஒன் ஸ்ட்ரக்சர் மூலமாக நான் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். அப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறப்ப எது மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது, ஒன்லி த பை பாண்ட் அல்லது எலக்ட்ரான், பை பாண்ட் அல்லது லோன் பேர், ஒன்லி த பை பாண்ட் ஆர் லோன் பேர். இப்போ பாரு, இன்னொரு டயக்ராம் உனக்கு வரைஞ்சு காட்டுறேன் ரைட்டா. இன்னொரு டயக்ராம் வரைஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாரு, இது கூட ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் தான். இதை ஏன் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறாங்க ரைட்டா. இது ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி சொல்கிறாங்க பாரு, சிங்கிள் டபுள், சிங்கிள் டபுள், சிங்கிள் லோன் பேர், சிங்கிள் டபுள் லோன் பேர் ரைட்டா. ஸோ த கான்செப்ட் இஸ், நீங்கள் எல்லாருமே இதை நல்லா ஞாபகம் வச்சுக்குவ. நாட் ஒன்லி திஸ், இது மட்டும் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் கிடையாது, இதுவும் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் ரைட்டா. ஃபஸ்ட்டு கார்பனில் பாண்டு செகண்ட் கார்பனுக்கு தானே போகணும், எப்படி வேணால் போகலாம். ஸோ இப்போ இதை பாரு, இதில் நான் செகண்ட் கார்பனுக்கு போட்டிருக்கேன்ல, எப்படி வேணால் போகலாம். இது வந்து இங்கே போட்டாலும் சரி, இங்கே போட்டாலும் இட் டிபெண்ட்ஸ். இப்படி போட்டோன்னா இந்த பக்கம் நகண்டு போகும், இப்போ இப்படி போட்டிருக்கோம் அப்படியும் போகலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி தானியாக சொல்கிற மாதிரி போட்டோம் அப்படின்னா இந்த CH2 ப்ளஸ் போட்டிருக்கேன்னா அதனாலயா, கரெக்ட் ரைட் எஸ் கரெக்ட் தேங்க்யூப்பா, கரெக்ட் தானியாக சொன்னது ரைட்டு தான். இந்த பாண்ட் இங்கே தான் போயிருக்கு, இதுதான் மைனஸ், இதுதான் பாண்டு கொடுத்துருக்கு, இதுதான் பாண்டை கொடுத்துருக்குங்க, இதுதான் என்ன பண்ணியிருக்கு, இந்த பாண்டு தான் இங்கே வந்திருக்கு, இந்த பாண்டு இங்கே வந்திருக்கு, இந்த பாண்டு அங்கே போயிடுச்சு ரைட் கரெக்ட் ஓகே. ஸோ அப்போ லோன் பேர் ஆல்சோ கம்ஸ் இன் த ரெசனன்ஸ், அதுதான் டெஃபனிஷனில் பார்த்திங்க அப்படின்னா பொசிஷன் ஆஃப் பாண்டிங் அண்ட் லோன் பேர், பாண்டிங்கும் இருக்கும் லோன் பேர் இருக்கும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. பாண்டிங் அண்ட் லோன் பேர் ரெண்டு பேருமே இருக்க போகிறாங்கன்றது தான் மிக முக்கியமான ஒரு டேர்ம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ பியூட்டாடைன்லேயும் அதே மாதிரி தான், ஒரு ஸ்ட்ரக்சரில் ரெப்ரசென்ட் பண்ணாமல் நம்மளால் என்னது நிறைய ஸ்ட்ரக்சரில் ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். அதுதான் என்ன அப்படின்னா நம்ம ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்ல போகிறோம். அதை பற்றின தியரி தான் கொடுத்துருக்காங்க. நவ் வி ஆர் மூவிங் ஃபார் ஹைப்பர் கான்ஜுகேஷன். ஹைப்பர் கான்ஜுகேஷன் எப்போ வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் த ஆல்ஃபா ஹைட்ரஜன் ரைட்டா. ஆல்ஃபா ஹைட்ரஜன், அப்போ ஆல்ஃபா ஹைட்ரஜன்னா என்ன ரைட்டா, கவனிங்க. இப்போ ஆல்ஃபா ஹைட்ரஜன்னா என்ன அப்படின்னு, ஃபார் எக்ஸாம்பிள் CH3 CH டபுள் பாண்ட் CH2 ரைட்டா. இட் இஸ் லைக் திஸ், இந்த மாதிரி இருக்குது சரியா, இந்த மாதிரி இருக்குது. ஐ எம் ஆடிபிள், ஏன் எனக்கு சாட்டில் எந்த மெசேஜ் வரல, எல்லாம் ரொம்ப அமைதியாகிட்டீங்களா இருக்கீங்க ரைட். ஸோ இப்போ பாருங்கள், இதை இந்த கார்பனை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐம் ஜஸ்ட் ரைட்டிங் லைக் திஸ். இந்த டயக்ராம் நான் என்ன பண்ணுறேன், சரியா ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன புதுசாக வேறு ஒரு ஹரி வந்திருக்கானா, நம்ம பையன் இல்லையே, வேறு ஏதோ ஒரு ஹரியா கவனிக்கிறீங்க சரியா ரைட். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த காம்பவுண்டோட டயக்ராம் தான் இருக்குது. இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா இந்த கார்பன் என்ன சொல்லுது அப்படின்னா என்னால் சிங்கிள் பாண்டில் இருக்க முடியல, எனக்கு டபுள் பாண்டில் இருக்கணும்னு ஆசையாக இருக்குது, அதனால் நீ என்ன பண்ணு வெளியே போ அப்படின்னு ஹைட்ரஜனை வெளியே போக சொல்லுது. இந்த ஹைட்ரஜன் போன உடனே இந்த பாண்டிங் வந்துடுது. இந்த பாண்டிங் வந்து இந்த கார்பன் என்ன பண்ணும், 5 பாண்டு தாங்க முடியுமா, தாங்க முடியாது. உடனே என்ன பண்ணுது, இது இந்த பாண்டை வெளியே எடுத்துது. அப்போ அது மைனஸ் ஆகிடும். அப்போ என்ன ஆக போகுது, இந்த ஹைட்ரஜன் எகெயின் கோ அண்ட் ஜாயின் வித் திஸ். அப்போ என்ன பண்ண போகுது பாருங்கள், இந்த ஸ்ட்ரக்சர்
இது என்ன நடக்க போகுது அப்படின்னா சரியா பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னது? the first process is H plus, leaving of H plus. H plus என்ன பண்ணுது? வெளியே போகுது. செகண்ட் பாண்ட் இங்கே வருது. தேர்டு இந்த பாண்ட் உள்ளே போகுது. ஃபோர்த்து H plus ஜாயின் பண்ணுது. ரைட்டா? ஃபோர்த்து H plus ஜாயின் பண்ணுது. கவனிங்க என்ன இருக்குன்னா அப்போ CH2 டபுள் பாண்ட். ரைட்டா? இந்த பாண்ட் இங்கே வந்துருச்சு, டபுள் பாண்ட். அதுக்கப்புறம் CH, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சிங்கிள் பாண்ட் CH3. ரைட்டா? ரெண்டுமே ஒரே ஸ்ட்ரக்சர் தானே. இங்கிட்டு இருக்கிறது அங்கிட்டு, அங்கிட்டு இருக்கிறது இங்கிட்டு திரும்பி இருக்குது. கரெக்டாக இல்லையா? இந்த ஸ்ட்ரக்சருக்கு இந்த ஸ்ட்ரக்சருக்கு என்னப்பா வித்தியாசம்? இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் உனக்கு தெரியுதா? இந்த ஸ்ட்ரக்சருக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ஒரு ஸ்ட்ரக்சருக்கு வித்தியாசம் இல்லை. ரைட்டா? ரைட்டா? இந்த ஸ்ட்ரக்சருக்கு வித்தியாசமே கிடையாது. ரைட்டா? ஸ்ட்ரக்சருக்கு வித்தியாசமே, ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் டபுள் பாண்ட் என்ன பண்ணிகிட்டே இருக்கு? ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்குது. பார்க்க வேறு மாதிரி தெரியுதா? ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் டு மேக் த காம்பவுண்ட் ஸ்டேபிள். அதாவது இப்போ இங்கே மட்டும் டபுள் பாண்ட் இருக்குது, இந்த ஆப்ஷனில் இங்கே டபுள் பாண்ட் இருக்குது. இப்போ இந்த ரெண்டு படத்தையும் கம்பைன் பண்ணி நான் ஒரு டயக்ராம் வரையலாமா? இந்த ரெண்டு படத்தையும் நான் கம்பைன் பண்ணி ஒரு டயக்ராமை நான் வரையணும் அப்படின்னா எப்படி வரையலாம் அப்படின்னா CH2, ரைட்டா? CH2 இதை கம்பைன் பண்ணி வரையவே முடியாது. இதை கம்பைன் பண்ணி வரைய முடியாது, ஏன்னா ஹைட்ரஜன் மாறிட்டே இருக்குல்ல. ஸோ அப்போ இட் இஸ் த இன்பில்ட். இது வந்து என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பெர்மனன்ட் எஃபெக்ட் பிகாஸ் ஆஃப் த டீலோக்கலைசேஷன். ரைட்டா? டீலோக்கலைசேஷன், அதாவது இந்த டபுள் பாண்ட் மட்டும் டீலோக்கலைஸ் ஆகிட்டே இருக்குது, உள்ளுக்குள்ளேயே டீலோக்கலைஸ் ஆகிட்டே இருக்கனால திஸ் இஸ் கால்ட் ஹைப்பர் கான்ஜுகேஷன் பிகாஸ் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன். அப்போ ஆல்ஃபா ஹைட்ரஜன் என்னென்ன சொல்லாமல் விட்டுட்டேன் பார்த்தீங்களா? ரைட்? ஆல்ஃபா ஹைட்ரஜன் என்னென்ன? ஆல்ஃபா ஹைட்ரஜன்ங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் பாண்டட் கார்பன், இந்த மாதிரி டபுள் பாண்டட் கார்பன் அல்லது ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் இருக்க ஃபர்ஸ்ட் கார்பன்னா ஆல்ஃபா கார்பன், அந்த கார்பனோட கனெக்ட் ஆகிருக்க எல்லா ஹைட்ரஜனும் ஆல்ஃபா ஹைட்ரஜன். சரியா? அது எல்லாமே ஆல்ஃபா ஹைட்ரஜன். சரியா? புக்கில் இருக்க செகண்ட் எக்ஸாம்பிள் என்னது? பேஜ் நம்பர், புக்கில் பேஜ் நம்பர் என்னது? புக்கில் என்ன பேஜ் நம்பர்? என்ன எஃபெக்ட் பார்த்துட்டு? ஹைப்பர் கான்ஜுகேஷன் செகண்ட் எக்ஸாம்பிள். 170. அவங்க சிஎல் வச்சு போட்டிருக்காங்க, நான் CH3 போட்டிருக்கேன். ரெண்டும் ஒன்று தான்டா. இங்கே சிஎலுக்கு பதிலாக அவங்க லோன் பேர் வச்சு போட்டிருக்காங்க, அவங்க லோன் பேரை போட்டிருக்காங்க, நம்ம லோன் பேர் போடாமல் காம்பவுண்ட் எடுத்துக்கோம். எது வேணால் எழுதிக்கலாம். தட் இஸ் பை மீன்ஸ் ஆஃப் லோன் பேர். நான் பாண்ட் பேர் வச்சு போட்டிருக்கேன், நான் பாண்ட் பேரை வச்சு ரெசனன்ஸ் போட்டிருக்கேன், அவங்க லோன் பேர் வச்சு ரெஃபரன்ஸ் போட்டிருக்காங்க குளோரினை பேஸ் பண்ணி. ஸோ தட் கேன் பி டன். எனிதிங் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். விச் எவர் த எக்ஸாம்பிள் யூ வாண்ட் யூ கேன் டேக் இட், யூ கேன் கன்சிடர் இட். ரைட்டாக? எதனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ தட் இஸ் ஹைப்பர் கான்ஜுகேஷன். இப்போ பார்க்கலாம் பாருங்கள். டீலோக்கலைசேஷன் ஆஃப் சிக்மா பாண்ட். ரெசனன்ஸ் என்னதுப்பா? ரெசனன்ஸ் இஸ் த டீலோக்கலைசேஷன் ஆஃப் பை எலக்ட்ரான் அல்லது லோன் பேர். பை எலக்ட்ரான் அல்லது லோன் பேரோட டீலோக்கலைசேஷன் இருந்தால் அது என்னது? that is going to be called as resonance. சிக்மா பாண்டோட டீலோக்கலைசேஷன். ரைட்டா? சிக்மா பாண்ட் இங்கே என்ன பாண்டு மூவ் ஆச்சு? நீங்கள் சொல்லலாம் டபுள் பாண்ட் நகண்டுச்சு சார். டபுள் பாண்டு செகண்டரி. மொதல் இங்கே யார் தான் நகண்டா? இங்கே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யார்? இங்கே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யார்? சிங்கிள் பாண்ட். இந்த சிங்கிள் பாண்ட் இங்கே வந்துச்சு. இந்த ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆனது, இந்த காம்பினேஷன், இந்த எஃபெக்ட்டுக்கு காரணமே டீலோக்கலைசேஷன் ஆஃப் சிக்மா பாண்ட். சிக்மா பாண்டு தான் இங்கே என்ன பண்ணுது? முதல்ல அடி எடுத்து வைக்கிது. முத அடி எடுத்து வைக்கிறது யாருன்னா சிக்மா பாண்ட். ரைட்டா? சிக்மா பாண்ட். As a hyperconjugation, it is a special stabilizing effect that results due to the interaction of electrons of sigma bond with the empty non-bonding p orbitals அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ரைட்டா? சிம்பிளாக இந்த ஆல்ஃபா ஹைட்ரஜன் தான் இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் அ பெர்மனன்ட் எஃபெக்ட். இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளை நீங்கள் எழுதி வச்சுருங்க. ரைட்டா? இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எழுதுனீங்கன்னா that is very very important, it will be easy. என்ன புதுசாக இப்போ தான் யாரோ வராங்க. ரைட், அடுத்து பாருங்கள். வாட் ஆர் எலக்ட்ரோஃபைல் அண்ட் நியூக்ளியோஃபைல்ஸ்? எலக்ட்ரோஃபைல்ஸ்னால் என்ன, நியூக்ளியோஃபைல்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிவ் சூட்டபிள் எக்ஸாம்பிள். எலக்ட்ரோஃபைல்ஸ்னால் என்ன? எலக்ட்ரோஃபைல்ஸ் ஆர் ரியேஜன் தட் ஆர் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் நெகட்டிவ் சார்ஜ். ரைட்டா? இதெல்லாம் என்ன பண்ண போகுது? நெகட்டிவ். எலக்ட்ரோஃபைல்ஸ் ஆர் த ரியேஜன் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் நெகட்டிவ் சார்ஜ் ஆர் எலக்ட்ரான் ரிச் சென்டர். அப்போ எலக்ட்ரோஃபைல் என்னது? எலக்ட்ரோஃபைல்ஸ் ஆர் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்டு, எலக்ட்ரான் லவ்வர். ரைட்டா? எலக்ட்ரானை லவ் பண்ணக்கூடியவங்க, தே ஆர் எலக்ட்ரான் லவ்வர்ஸ். அல்லது என்ன பண்ணலாம்? எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட், இவங்ககிட்ட எலக்ட்ரான் என்ன பண்ணுவோம்? ரொம்ப கம்மியாக இருக்க போகுது. ரைட்டா? லிவ் இஸ் ஆசிட் எக்ஸாம்பிள் சொல்லலாம்.
good. Electron deficient. So yeah, electrophiles are reagents that are attracted towards negative charge or electron rich center. They are either positively charged. இவங்க எப்படி இருக்கலாம், இவங்க பாசிட்டிவ்லி சார்ஜாக இருக்கலாம் அல்லது எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட், ரைட்டா, எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் நியூட்ரல் மாலிகுலாக இருக்கலாம், ரைட்டா, எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் நியூட்ரல் மாலிகுலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், CO2, ரைட்டா, AlCl3, BF3, FeCl3, NO+, NO2+, இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாமே என்னது எலக்ட்ரோஃபைல். தீஸ் ஆர் ஆல் எலக்ட்ரோஃபைல்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. இதெல்லாம் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் மாலிகுல்ஸ். BF3ல பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டாக இருக்க போகுது, ரைட்டா, ஃப்ளூரண்ட் இருக்கனால அந்த மாதிரி எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் மாலிகுல்ஸ். நியூக்ளியோஃபைல்ஸ் that are high affinity for electropositive elements. They are nucleus lovers. இவங்களுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் தான் பிடிக்கும். இவங்களுக்கு எங்கெல்லாம் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்காங்களோ அவங்களெல்லாம் நேராக போய் என்ன பண்ணுமா, அட்ராக்ட் பண்ணி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். They possess an atom has an unshared. They possess an atom has an unshared pair of electrons. இவங்ககிட்ட என்னது unshared pair of electrons இருக்குமா. இப்போ பாருங்கள், நைட்ரஜன் ஒரு லோன் பேர் இருக்கா, இந்த நைட்ரஜன்லேயும் ஒரு லோன் பேர் இருக்கும். சல்ஃபரில் 2 லோன் பேர் இருக்கும். ஆக்சிஜனில் 2 லோன் பேர் இருக்கும் போது, ஆக்சிஜன் எல்லாத்துலேயுமே 2 லோன் பேர், நைட்ரஜனில் 1 லோன் பேர். இவங்ககிட்டலாம் என்னது 2 லோன் பேர் இருப்பாங்க, ஒரு லோன் பேர். ஸோ தே வில் பி ஹேவிங் லோன் பேர் இருப்பாங்க. அப்போ எக்ஸ்ட்ராவாக எலக்ட்ரான்ஸ் வச்சுருக்கேன், யார்கிட்ட இல்லையோ நீங்கள்லாம் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி கொடுக்க போகிறவங்க. லிவிஸ் பேஸ் டெண்டன்சி டு டொனேட் எலக்ட்ரான்ஸ். சரியா? அடுத்து பாருங்கள், ஷோ த ஹெட்ரோலிசிஸ் ஆஃப் covalent bond by using curved arrow notation and complete the following equation. இந்த ஈக்குவேஷனை கம்ப்ளீட் பண்ணணுமா, ரைட்டா? என்ன பண்ணணும், இந்த ஈக்குவேஷனை கம்ப்ளீட் பண்ணணுமா. இது கஷ்டமாக ஈஸியாக, வெரி ஈஸி ரியாக்ஷன், ரைட்டா, ரொம்ப 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 ஈஸியான ரியாக்ஷன். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இது உனக்கே தெரியும், யாரோட ரியாக்ட் பண்ணுவாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு ஈஸியாக தெரியும். யாரோட ரியாக்ட் பண்ணுவாங்க சொல்லுங்கள். ப்ராடக்ட் என்ன, இதோட ப்ராடக்ட் என்ன, ஃபஸ்ட் கொஷினோட ப்ராடக்ட் என்ன, ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் CH3Br + KOH. இப்படிதானே இருக்க போகுது, கரெக்டா? இட்ஸ் கோயிங் டு பி லைக் திஸ். ஆரோ மார்க் இப்படி போடக்கூடாதானே, இப்படி போட்டால் மார்க் போட மாட்டாங்க. கெமிஸ்ட்ரி படி ஆரோ மார்க் எப்படி போடணும்னா CH3Br போடுங்க ப்ளஸ் KOHன்னு எழுதுங்க. ஸோ இதில் இந்த பாண்டோட கேவோட போகுது, ரைட்டா, இந்த பாண்டோட கேவோட போகுது. அதை மட்டும் எழுதுனீங்கன்னா போதும், அதை மட்டும் போட்டாலே போதும். இல்லை இங்கேருந்து பிஆர் வெளியே போகுதுன்னு போடணும், ரைட்டா. இல்லைன்னா என்ன பண்ணணும், இந்த பிஆரில் இந்த பாண்டு பிஆர் கிட்ட போகுதுன்னு போடணும், இந்த பாண்டு பிரேக் ஆகுதுன்னு போடணும், அந்த மாதிரி போடணும். போட்ட ப்ராடக்ட் என்னது, ப்ராடக்ட் இஸ் யூஷுவல் CH3OH + KBr. இதில் எந்த டவுட்டும் இருக்காது, ரைட்டா. அடுத்த இன்றைக்கி 12th ஃபிசிக்ஸ் தெரில சார், வந்து ஷெடியூல் பண்ணியிருக்காங்களா? ஷெடியூல் பண்ணியிருந்தால் கிளாஸ் இருக்கும்ப்பா. இன்றைக்கி ஷெடியூல் பண்ணலைன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஷெடியூல் பண்ணியிருந்தாங்களா? ஷெடியூல் பண்ணியிருந்தால் இருந்திருக்கும், சரியா? எஸ். அடுத்த செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், CH3OCH3 ப்ளஸ் இந்த HI அப்படி தனித்தனியாக போட்டு எழுதுங்க, ரைட்டா. HI இவங்க என்ன பண்ணுவாங்க, இதில் இந்த லோன் பேர் என்ன பண்ணுது, ஃபஸ்ட்டு ஆசையை காட்டுது, ரைட்டா. இதில் லோன் பேர் போடணும், ரைட்டா. இந்த ஆக்சிஜனோட லோன் பேரை மென்ஷன் பண்ணி எழுதுங்க. லோன் பேர் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகுது, ஹைட்ரஜனை அட்ராக்ட் பண்ண போகுது, ரைட்டா. லோன் பேர் தான் போய் சும்மா இருக்க மாட்டாமல் இந்த ஹைட்ரஜனை அட்டாக் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் அயோடின் என்ன பண்ணும், தன்னோட பாண்டை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அது CH3யோட வந்து சேரப்போகுது. CH3I + CH3OH. சரியா? திஸ் கொஷின் ஆரோ மார்க் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ரா, ரைட்டா. திஸ் கொஷின் ஆரோ மார்க் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்டா. இதில் கொடுத்துருக்காங்கலாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் தேவையில்லை, ரைட்டா. இண்டக்டிவ் எஃபெக்ட் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள். இண்டக்டிவ் எஃபெக்ட்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம், ரைட்டா. டிஃபைன்ட் அஸ் த சேஞ்ச் இன் போலரைசேஷன் ஆஃப் கோவலன்ட் பாண்ட், ரைட்டா. ஒரு கோவலன்ட் பாண்டோட போலரைசேஷன் பார்த்தியா எப்படி இருக்குன்னு. கோவலன்ட் பாண்டில் போலரைசேஷன் இருக்காது, அந்த கோவலன்ட் பாண்டோட போலரைசேஷன் நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம், ரைட்டா. ஸோ போலரைசேஷன் ஆஃப் அ கோவலன்ட் பாண்ட்,
ஒரு கோவேலன்ட் பாண்டோட போலரைசேஷனை நம்ம என்ன பண்ண போகிறோம் we are going to note it down. For example பாருங்கள், இதில் யாருக்கு பாசிட்டிவ் யாருக்கு நெகட்டிவ் சார்ஜ்னு சொல்லுங்கள். இங்கே என்ன நடந்திருக்கும், how this compound இதில் யாருக்கு பாசிட்டிவ் யாருக்கு நெகட்டிவ் இருந்திருக்கும், tell me. CH3Cl, CH3Cl it is a covalent bond, even though it is covalent bond because of their high electronegative value, because of the high electronegative value. யாருக்கு electronegativity ஜாஸ்தியாக இருக்குது, chlorine. Because of high electronegativity, chlorine is going to become a partially negative charge, partially negative, and it is going to be partially positive. It is going to be partially positive. Cl is negative, yes, partially negative. Appa it is defined as a change in polarization of covalent bond due to the presence of adjacent bonded atom. Adjacent இருக்கக்கூடிய ஆட்டமோ அல்லது group of atoms-ஓ இருக்க போது, அதனால் it is denoted by I effect. I effect-னு சொல்ல போகிறாங்க, ரைட்டா? அப்போ இந்த குரூப்பை பொறுத்து தான் இருக்குது, இது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பா அல்லது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பா. இங்கே இருக்கவங்க எலக்ட்ரான் வித்ட்ராயிங் அல்லது எலக்ட்ரான் டொனேட்டிங், ரைட்டா? ஏன் போலரைசேஷனில் என்ன இருக்குது, ஏன் போலரைசேஷன் என்னோடதில் வித்தியாசமாக இருக்கா? ஏன்னா இப்படி இல்லாமடா நோட் பண்ணுவீங்க. போலரைசேஷன்னு சொல்கிறேன்னா எனக்கே அதில் நீ சொன்னதுக்கப்புறம் தான் நான் யோசிக்கிறேன் நான் எப்படி சொல்கிறேன்னு. எனக்கு அதில் எதுவும் தெரியவே இல்லை. Atoms or groups which lost electron towards carbon atom are said to have a plus I effect. நல்லா கவனிங்க, இங்கே பாருங்கள் என்னது, atoms or group of atom or group which loses electron towards the carbon. அப்போ எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப், ரைட்டா? இவங்களாம் என்ன பண்ண போகிறாங்க, கார்பனுக்கு எலக்ட்ரானை கொடுக்க போகிறாங்க. கார்பனுக்கு எலக்ட்ரானை கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஆர் செட் டு ஹாவ் அ ப்ளஸ் ஐ எஃபெக்ட், ரைட்டா? கார்பனுக்கு எலக்ட்ரானை கொடுத்துட்டாங்க. அப்போ நான் இது எப்படி ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன், ரைட்டா? அது ஓகே, போலரைசபிலிட்டி அது நான் வித்தியாசமாக சொல்லுவேன், அது ஓகே. ஆனால் இப்போ என்னத்தை கண்டுபிடிச்சான்னு தெரியல. அதாவது இந்த காம்பினேஷன் ப்ளஸ் ஐ மைனஸ் ஐ எப்படி ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் CH3Mg ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்டா? CH3MgI வரணும், அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா this will be partially negative, this will be partially positive, ரைட்டா? இப்போ என்ன அப்படின்னா எலக்ட்ரானை வாங்கினால கார்பன் ஹாப்பியாக இருக்க போகுது. நல்லா கவனிங்க, எலக்ட்ரானை வாங்குறனால கார்பன் ஹாப்பியாக இருக்க போகுது. எலக்ட்ரானை வாங்கிட்டு கார்பன் ஹாப்பியாக இருக்குது. அப்போ கார்பன் ஹாப்பியாக இருந்துச்சுன்னா தட் இஸ் கோயிங் டு பி ப்ளஸ் ஐ எஃபெக்ட். கார்பன் ஹாப்பியாக இருந்தால் ப்ளஸ் ஐ எஃபெக்ட், எஸ். இது கிரினாட் ரியேஜென்ட் தான். ஸோ அப்போ கார்பன் எலக்ட்ரானை வாங்குறனால ஹாப்பியாக இருக்குது. இஃப் த கார்பன் இஸ் ஹாப்பி தென் இட் இஸ் ப்ளஸ் ஐ எஃபெக்ட். இஃப் த கார்பன் இஸ் நாட் ஹாப்பி, இங்கே பார்த்தீங்கன்னா கார்பன் ஹாப்பியாக இல்லை, ஏன்னா கார்பனோட எலக்ட்ரானை குளோரின் வாங்கிடுச்சு, அந்த பக்கம் போயிடுச்சு. அப்போ திஸ் இஸ் மைனஸ் ஐ எஃபெக்ட். பாருங்கள், ஆட்டம் ஆர் குரூப் விச் ட்ரா எலக்ட்ரான் அவே ஃப்ரம் த கார்பன், கார்பன்கிட்ட எலக்ட்ரானை பிடிங்கிட்டு போச்சுன்னா தே செட் டு ஹாவ் அ மைனஸ் ஐ எஃபெக்ட். இப்போ இந்த ப்ளஸ்ஸையும் மைனஸையும் நிறைய தடவை கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ப்ளஸ் ஐ மைனஸ் ஐ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் நடந்ததுக்கப்புறம் கார்பன் ஹாப்பியாக இருக்குது, ஏன்னா தனக்கு எலக்ட்ரான் கிடச்சா ஹாப்பியாக இருப்பாங்க. கார்பனுக்கு எலக்ட்ரான் கிடச்சி ஹாப்பியாக இருந்துச்சுன்னா தென் இட் இஸ் ப்ளஸ் ஐ எஃபெக்ட். இஃப் த கார்பன் இஸ் ஃபீலிங், அதாவது எலக்ட்ரான் போயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணாங்கன்னா தென் இட் இஸ் அ மைனஸ் ஐ எஃபெக்ட், ரைட்டா? அது வந்து மைனஸ் ஐ எஃபெக்ட், ரைட்டா? யாரா இவன் அழகாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறீங்கன்னு கதை விட்டுட்டு இருக்கான். ஏண்டா போலரைசபிலிட்டிக்கு ஃபேனா? போலரைசேஷன் எனக்கே நீ சொன்னதுக்கப்புறம் சொல்லி பார்த்தா அப்படி என்ன வித்தியாசமாக இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். ரைட், எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட்னா என்ன? எக்ஸ்பிளைன் எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட். எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் அ டெம்பரவரி எஃபெக்ட், ரைட்டா? டெம்பரவரி எஃபெக்ட் இதெல்லாம் வேறு லெவலில் நம்ம பார்த்தோம். யாரெல்லாம் முன்னாடி தான் அட்டன் பண்ணிங்களோ அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது இண்டக்டிவ் எஃபெக்டாக இருக்கட்டும், ரெசனன்ஸாக இருக்கட்டும், ஹைப்பர் கான்ஜுகேஷனாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே என்ன அப்படின்னா தே ஆர் ஆல் பெர்மனண்ட் எஃபெக்ட். அவங்க எல்லாருமே பெர்மனண்ட் எஃபெக்ட். இது வந்து என்னது, டெம்பரவரி எஃபெக்ட்ஸ். இது மட்டும் டெம்பரவரி, ரைட்டா? நான் எது கோவப்பட போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடிச்சதுக்கப்புறம் ரெக்கார்டட் பாருங்கள், அவ்வளோதான். அதனால என்னது, ஏதாவது படிச்சுட்டு இருந்திருப்பீங்க, ஏதாவது இருந்திருக்கும், அதனால தானே, ரைட்? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வென்எவர் ரீஏஜென்ட் கம்ஸ், இந்த எஃபெக்ட் எப்போ தான் நடக்கும், ஒரு ரீஏஜென்ட் வர்றப்போ மட்டும்தான் நடக்க போகுது. மித்தபடி இந்த ரியாக்ஷன் இந்த எஃபெக்ட் வரவே வராது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கார்பன் நல்ல உள்ளம் படைத்தவரான், கார்பன் வந்து நல்லுள்ளம் படைத்தவரான், தனக்கே பிரச்சனை வந்தாலும் சுற்றி இருக்கவங்களுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுவாராம். ஸோ இப்போ என்ன வருது, இங்கேருந்து ஒரு H+, எலக்ட்ரோஃபைலா நியூக்ளியோஃபைலாப்பா?
எலக்ட்ரோஃபைலா நியூக்ளியோஃபைலா? எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்டு, லவ்ஸ் எலக்ட்ரான், எலக்ட்ரான் யாராவது வச்சுருப்பாங்களான்னு தேடுமா? அப்போ ஒரு எலக்ட்ரோஃபைல். whenever an electrophile attacks a double bonded carbon, ஒரு டபுள் பாண்டட் கார்பனை அட்டாக் பண்ணுது. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நேராக இவங்க சுமார் நேராக வந்து இந்த ஹச் என்ன பண்ணுது, ஸ்ட்ரெயிட்டாக போய் இந்த கார்பனை அப்ரோச் பண்ணுது. எப்போ எனக்கு கொஞ்சம் எலக்ட்ரான் கொடுத்து ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்னு, எலக்ட்ரான் கொடுத்து ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்னு. உடனே என்ன பண்ணுது இந்த கார்பன், இவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்துது. டேய் இவனுக்கு எலக்ட்ரானை கொடுப்போம் அப்படின்னு. இந்த கார்பன் சொல்லுது, டே கொடுத்தா நான் பாசிட்டிவ் ஆயிடுவேன், பரவாயில்ல நம்ம கொடுத்து என்ன பண்ணுவோம், ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ பாண்டை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாண்டை கொடுத்த உடனே இந்த கார்பனுக்கு பிரச்சனை இல்லை, இவனுக்கு 4 பாண்ட் அஸ்யூஷுவல் வந்துருச்சு. இவன் தான் பாவம் என்ன பண்ணிட்டான், ஒரு பாண்டை கொடுத்தனால இட் பிகம் பாசிட்டிவ் சார்ஜ். இந்த ஹைட்ரஜன் இங்கே வந்து அட்டாச் ஆகிடுச்சு. ஸோ அப்போ ஒரு ரீஏஜென்ட் வந்ததுனால ப்ளஸ் வந்துச்சா, அப்போ இது ப்ளஸ் இ எஃபெக்ட். ப்ளஸ் இ எஃபெக்ட். ஒரு ரீஏஜென்ட் வந்தனால தன்னோட ஓவரால் காம்பவுண்டில் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், ரைட்டா, தன்னோட காம்பவுண்டில் ஒரு ஓவரால் பாசிட்டிவ் சார்ஜ் வந்துருச்சு. என்னது சாரை மாதிரி, சார் நல்லவரா கெட்டவரா, ப்ளஸ் இ எஃபெக்ட். இப்போ இதே இது பாருங்கள், நம்ம கார்பன் வந்து ஆக்சிஜனோட இருக்காங்க, ரைட்டா, ஆக்சிஜனோட. ஸோ இப்போ என்ன வராங்க, ஒரு நியூக்ளியோஃபைல் வராங்க, ரைட்டா, ஒரு நியூக்ளியோஃபைல். நியூக்ளியோஃபைல் என்னது, CN- வச்சுக்கலாமா, ரைட். இந்த கார்பன் சும்மா இருக்க மாட்டாமல், ஆக்சிஜன் மோசமானவன் தான், இருந்தாலும் அவன் தான் இறக்கப்பட்டு எலக்ட்ரானை கொடுத்துருக்கான்ல, அவங்ககிட்ட சண்டை போடாமல் பேசாமல் இருக்கணும்ல. இது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த கார்பன் இந்த சைனைடை பார்த்த உடனே, இந்தா நீ என்ன போட, ஒன்றும் பண்ண தேவையில்லை, நீ ஒன்றும் டபுள் பாண்டில் கஷ்டப்பட்டு என் கூட இருக்க தேவையில்லை, வெளியே போடா யோக்கிய ராஸ்கல் அப்படின்னு என்ன பண்ணுது, சொல்லிடுது. உடனே ஆக்சிஜனுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. நீ என்னடா சொல்கிறது, நான் போகிறேன்னு என்ன பண்ணுது, ஆக்சிஜன் வெளியே போயிடுச்சு. ஆக்சிஜன் வெளியே போயிடுச்சுனால என்னது, ஆக்சிஜன் பிகம் மைனஸு, அதுக்கப்புறம் கார்பன் பாசிட்டிவ் சார்ஜ் ஆகிடுமா. கார்பன் பாசிட்டிவான இந்த சைனைடு வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்கல்ல, அப்போ என்ன ஆக போகுது, சைனைடு இந்த கார்பனோட சேரப்போது. அஸ் யூஷுவல் இந்த பக்கம் யாரோ 2 பேர் இருக்காங்க. சும்மா இருந்த ஒரு நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ் மேலே மைனஸ் வந்துருச்சு, தென் இட் இஸ் மைனஸ் இ எஃபெக்ட். ஒரு நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ் மேலே மைனஸ் வந்துருச்சுன்னா தென் இட் இஸ் மைனஸ் இ எஃபெக்ட், ரைட்டா. கார்பனை பற்றி ஓவர் திங்க் பண்ணுறாங்களேன்னா, ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் பாண்ட் வில் ஃபார்ம் இன் சி. ஓகே, என்ன இதோ எப்படியோ படித்து மண்டையில் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா சரிதான். இதுதான் கான்செப்ட், ரைட்டா. எலக்ட்ரோமேட்டிக் எஃபெக்ட் ரெஃபர்ஸ் டு த polarity. எனக்கு இந்த polarity வார்த்தையை பார்த்தாலே சொன்னதான் ஞாபகம் வருது. Polarizability, polarity produced in the multiple bonded compound when it is attacked by reagent, when a double or a triple bond is exposed to an attack. அதாவது என்ன அர்த்தம், polarity produce, ஆல்ரெடி அவங்களுக்குள்ள ஒரு polarity produce ஆக போகுது. இந்த polarityனால என்ன ஆக போகுது அப்படின்னா, மல்டிபிள் பாண்ட் இருக்குது பிரேக் ஆக போகுது. என்ன மல்டிபிள் பாண்டு, டபுள் ஆர் ட்ரிபிள் பாண்டு பிரேக் ஆக போகுது, எக்ஸ்போஸ்டு பை என், அதாவது அட்டாக். யார் அட்டாக் பண்ணுறப்ப, எலக்ட்ரோஃபைலோ அல்லது நியூக்ளியோஃபைலோ அட்டாக் பண்ணுறப்ப. ஸோ அப்படி அட்டாக் பண்ணுறப்ப நம்மளுக்கு வரப்போகுது. அதை பொறுத்தானது நம்ம இந்த பிரச்சனை இருப்போம், ரைட்டா. அக்ஷயா சொல்லுங்கள். எஸ் ரொம்ப 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 பழைய ஸ்டூடெண்ட் என்ன சொல்லுங்கள். when a nucleophile approaches the carbonyl compound, the pi electron between, இது வந்து ரெண்டாவதுப்பா, ப்ளஸ் சி எஃபெக்ட் மைனஸ் சி எஃபெக்ட், ரைட்டாக CO கொடுத்துருக்காங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன், நீ அதை வச்சு என்ன பண்ணிடலாம், தியரி படித்து நீ எழுதிடலாம், சரியா. இது வந்து ஹெச் அப்ரோச்சஸ், ஹைட்ரஜன் அப்ரோச் பண்ணுறது, அதை வச்சு எக்ஸாம்பிள். கிவ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் பீட்டா எலிமினேஷன். டே முடிய போதுடா திஸ் சாப்டர் இஸ் கோயிங் டு கம்ப்ளீட், 12th சாப்டர் கம்ப்ளீட் பண்ண போகிறோம், ரைட்டா. ஓகேவா, போன இயர் தான், கரெக்டாக, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சும்மா அவர் சொன்னேன் அப்படி, ரொம்ப ரொம்ப ஓல்டு ஸ்டூடெண்ட்னால தான். அதாவது என்ன, கிவ் எக்ஸாம்பிள் ஃபார் த ஃபாலோயிங் டைப் ஆஃப் ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ். ஆனால் நிறைய அக்ஷயா இருக்காங்கடா, எனக்கு அக்ஷயா அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கனால டக்குன்னு யாருன்றது ஞாபகம். ஆனால் இந்த லக்ஷன்யாவோட சேர்ந்து இருக்கப்ப இந்த பேர் ஞாபகம் இருக்குது எனக்கு. ஆனால் பீட்டா எலிமினேஷன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆல்ஃபா கார்பன் பார்த்தோமா, ஆல்ஃபா கார்பன் ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஹைப்பர் கான்ஜுகேஷனுக்கு பார்த்தோம், ரைட்டா. ஹைப்பர் கான்ஜுகேஷனுக்கு அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கார்பன், அந்த ஆல்ஃபா கார்பன், அதுக்கு அடுத்த கார்பன் பீட்டா கார்பன், அங்கேருந்து எலிமினேஷன் நடக்க போதும், ரைட்டா. அங்கேருந்து எலிமினேஷன் நடக்க போது, அதுதான் அப்படின்னா பீட்டா எலிமினேஷன் அப்படின்னு. இந்த ரியாக்ஷன் ஞாபகம் இருக்கா? கேன் எனிவன் டெல் மீ வாட் இஸ் திஸ் ரியாக்ஷன்? இந்த ரியாக்ஷன் என்ன ரியாக்ஷனு, யாராவது பார்த்து சொல்ல முடியுமா? இந்த ரியாக்ஷன் என்ன ரியாக்ஷன், இது என்ன ரியாக்ஷன்னு சொல்ல முடியுமா யாராவது? ஆல்கஹாலிக் KOH போட்டிருக்காங்க, ஒரு அல்கைல் ஹாலைடு இருக்குது,
அல்கீன் ஃபார்மேஷன் ஆகிருக்கு. என்ன ரியாக்ஷன்? எலிமினேஷன் ரியாக்ஷனா? அதான் மேலேயே கொடுத்துருக்காங்கல்ல. நேமிங் ரியாக்ஷனில் ஏதாவது பார்க்குற மாதிரி இருக்கா? ஞாபகம் இருக்கா ஏதாவது? ஆல்கஹாலிக் KOH போடுறது. இது யார மாதிரி இருக்குது? கொஞ்சம் இந்த ஃபிங்கல்ஸ்டைன் ரியாக்ஷன் மாதிரி இருக்கா? ஃபிங்கல்ஸ்டைன் எலிமினேஷன் ரியாக்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர் தான். பட் நான் நேமிங் ரியாக்ஷனில் ஒருத்தவங்க ஃபிங்கல்ஸ்டைன் மாதிரி இன்கேஸ் இங்கே இந்த KOHக்கு பதிலாக இன்கேஸ் இந்த இடத்துல HBRO இல்லை வேறு ஏதாவது ஒன்று போட்டிருந்தாங்க, அல்லது இது என்ன இந்த ரியாக்ஷனை we can call it as Markovnikov anti-Markovnikov reaction. இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? Markovnikov anti-Markovnikov மாதிரி இருக்கா? லிட்டில் பிட். இட் இஸ் கோயிங் டு பி லைக் Markovnikov anti-Markovnikov. ஆனால் HBR போட்டால் தான் நம்ம வந்து HX ஆட் பண்ணுறப்ப தான் Markovnikov anti-Markovnikov. அதாவது ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்கீன், அதாவது ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கீன் ரியாக்ஷன் இருக்கும்ல, ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கீன் அதில் உள்ளது. ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கீன் புக்கில் இது இருக்குது. நம்மளோட புக்கில் எந்த புக்கில் எங்கே இருக்குது? 13th சாப்டரில் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கீன். ஆல்கீனோட ப்ரிப்பரேஷன் எடுத்துக்கோங்க. நார்மன் கிளேச்சரு கெமிக்கல் ப்ராப்பர். என்னடா ப்ரிப்பரேஷனே காணோம்? இது என்னது? டீஹைட்ரோஹாலஜனேஷன் ரைட்டா? டீஹைட்ரோஹாலஜனேஷன். இங்கேருந்து ஹாலஜன் போக போகுது, இங்கேருந்து என்ன பண்ண போகுது? நம்மளுக்கு ஹைட்ரஜன் போக போகுது. டீஹைட்ரோஹாலஜனேஷன். டீஹைட்ரோஹாலஜனேஷன் ஞாபகம் இருக்கா? டீஹைட்ரோஹாலஜனேஷன். ஹாலஜனையும் ஹைட்ரஜனையும் ரிமூவ் பண்ண போகிறோம். இங்கேருந்து ஹாலஜன் ரிமூவ் ஆகுது, இங்கேருந்து ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகுது. டீஹைட்ரோஹாலஜனேஷன். புக்கில் பேஜ் நம்பர் வந்து 192 நினைக்கிறேன். பேஜ் நம்பர் 192. இதே ரியாக்ஷன் தான்டா இருக்குது அங்கேயும். இதே ரியாக்ஷன் தான் அங்கேயும் இருக்குது. சரியா? இப்போ பார்த்திங்க அப்படின்னா N-ப்ரோபைல் புரோமைட்லேருந்து ப்ரோப்பைன் ரியாக்ட் பண்ணி பீட்டா எலிமினேஷன். ஸோ ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்தில் இருக்க கார்பன் ஆல்ஃபா கார்பன், அதுக்கு அடுத்து இருக்கிறது பீட்டா, அதுக்கு அடுத்து காமா, டெல்டா, அப்படி போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு ஆல்ஃபா பீட்டா மட்டும் பார்த்தா போதும், அதை தாண்டி வேறு எதுவும் தேவையில்லை. சரியா? அதை தாண்டி வேறு எதுவும் நம்மளுக்கு தேவையில்லை. இது மட்டும் நம்ம பார்த்தா போதும். டீஹைட்ரோஹாலஜனேஷன் ரியாக்ஷன் நம்ம பார்த்தது ரைட்டா? அதுதான். எஸ். அடுத்து நைட்ரேஷன் ஆஃப் பென்சின். என்ன பார்த்தோம் நம்ம? சூப்பராக பார்த்தோமா? இது உனக்கு தெரியும். நைட்ரேஷன் ஆஃப் பென்சினை தூக்கி என்ன பண்ணணும்? நைட்ரேஷன் ஆஃப் பென்சினுக்கு என்னப்பா பண்ணணும்? உனக்கு இப்போ தெரியுதா? பின்னாடி இருக்க சாப்டரில் நம்ம படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்கா? நைட்ரேஷன் ஆஃப் பென்சினுக்கு என்ன ஆட் பண்ணணும் சொல்லு பார்க்கலாம். யார் ஆட் பண்ணணும்? நைட்ரேஷன் ஆஃப் பென்சினுக்கு யார் ஆட் பண்ணணும்? 2 பேர் முக்கியம். 2 முக்கியமான ஆசிட். எந்த முக்கியமான ஆசிட் நைட்ரேஷனுக்கு? சல்ஃபியூரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட் ரைட்டா? HNO3 ரெண்டுமே கான்சன்ட்ரேட்டடாக வேறு இருக்கணும் ரைட்டா? வித் கான்சன்ட்ரேட்டட் H2SO4 ரைட்டா? ஆன்சர் என்ன வரும்? நைட்ரிக் ஆசிட். சரி, ஓகே. ட்ரை நைட்ரோ பென்சின் எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் ட்ரை நைட்ரோ பென்சின் வேணும் எனக்கு ரைட்டா? அதாவது 1, 3, 5 ட்ரை நைட்ரோ பென்சின் வேணுமா? அப்போ என்ன பண்ணணும்? 1, 3, 5. ஹரி இப்போ சொல்லுவாங்க பாருங்கள். ஏன்னா அன்றைக்கி ஹரி சொன்னது இன்னும் ஞாபகம் இருக்குது. ரிப்பீட்டு. அதாவது வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட்டு, மாதிரி திருப்பி என்ன பண்ணுங்கள்? இது 2 திருப்பி அடுத்து என்ன பண்ணணும்? இங்கேயும் திருப்பி கான்சன்ட்ரேட்டட் HNO3 + H2SO4 திருப்பி. அதுக்கடுத்து திருப்பி இன்னொரு தடவை போட்டோன்னா இங்கே ஆட் ஆகிடும். திருப்பி இன்னொரு தடவை போட்டால் இங்கே ஆட் ஆகிடும். ஸோ ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். இது ரிப்பீட் பண்ணுறது தான். அதுதான் என்னது? ஆன்சர் ரைட்டா? எஸ், தட் இஸ் தி ஆன்சர். எஸ். அப்போ டைநைட்ரோ பென்சின், அதாவது நைட்ரேஷன் ஆஃப் பென்சின்லாம் ஒரு பெரிய மேட்டரே இல்லை. அப்போ ப்ரோமினேஷன் ஆஃப் பென்சினில் ப்ரோமினேட் பண்ணணுமா ரைட்டா? குளோரினேட் பண்ணுறதுக்கு ஒரு ரியாக்ஷன் பார்த்தோம். ப்ரோமினேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? BR2 போடலாமா? ப்ரோமினேஷன் ஆஃப் பென்சின் ரைட்டா? ப்ரோமினேஷன் ஆஃப் பென்சின் கவனி. இங்கே என்ன ரியாக்ஷனில் போடணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். வாட் இஸ் த ரியேஜன் வி ஹேவ் டு டேக் இட் அவுட்? அதான் விஷயம் படித்தோம். நம்ம பின்னாடி இருக்குது, நம்மக்கிட்ட இருக்குது ப்ரோமினேஷன். எக்ஸாமில் சாட் ஞாபகம் வருமா? BR2 போட்டாச்சு. இங்கே யார் போடணும்? FeBr3 ரைட்டா? FeBr. இங்கே என்ன எடுக்கிறோமோ அவங்கள அப்படியே போட்டுக்கணும். அவங்கள Feயோட சேர்த்துக்கணும். சரியா? இங்கே யார் எடுக்கிறோமோ அவங்கள என்ன பண்ணணும்? நம்ம Feயோட சேர்த்து போட்டுக்கணும் ரைட்டா? FeBr3. BR2 is FeBr3 ரைட்டா? BR2 அது போக FeBr3 போட்டோன்னா ஆன்சர் யூஸ்வலாக கிடச்சிட போகுது. தட்ஸ் இட். சரியா?
FeBr3. பென்சன்லேருந்து டைரக்ட் ப்ரோமினை டைரெக்டாக ஆட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது அப்போ? ப்ரோமோபென்சன் வித் HBr. ப்ரோமோபென்சன், ஏன்னா இங்கே இருக்க ஹைட்ரஜன்னா ப்ரோமினோட ஆட் ஆக போகுது. ப்ரோமோபென்சன் வித் HBr. சரியா? ப்ரோமோபென்சன் வித் HBr. சரியா? என்னாச்சு ஜோஷியா, ஏன் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா கவலைப்படாதீங்க, இப்போ வருது அடுத்த சாப்டர் இதுதான், அப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். சரியா? வெயிட் பண்ணுங்கள், அடுத்த சாப்டர் அதான் முடிஞ்சிருச்சு. 12th சாப்டர் முடிந்து விட்டது. அடுத்த சாப்டர் 13. இதெல்லாம் செம்ம ஃபாஸ்ட்டாக போய்டும், ஏன்னா நம்ம ஆல்ரெடி வி ஹவ் சீன் என்ன அப்படின்னா செகண்ட் மிட் டர்முக்கு இப்போ தான் படித்தோம். ஆனால் நிறைய கொஷின் இருக்குடா, நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஸோ ஷால் வி கோ ஃபார் ஐயூபேக் பார்க்கலாமா? பார்க்கலாமா? அதே மாதிரி நம்மளுக்கு நேமிங் ரியாக்ஷன், ABCD கன்வர்ஷன், இது எல்லாமே இந்த 13 and 14th சாப்டரில் தான் இருக்குது. 13 and 14th சாப்டரில் தான் இருக்குது. என்ன பண்ணலாம்? டெல் மீ what we are going to do. ஐயூபேக்கா இல்லை 13th சாப்டரா? ஐயூபேக் 13th சாப்டர். என்ன வேணும்? ஐயூபேக்கா 13th சாப்டரா? என்ன வேணும்னு சொல்லுங்கள். எஸ், லைட்டாக கால் வலிக்க ஆரம்பிக்குது. இப்போ தான் பாதி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆமாம், 2.5 மணி நேரம் ஆச்சு. இன்னும் இதே மாதிரி ஒரு 2.5 மணி நேரம். 10th சாப்டர் 12 நாளைக்கு காலையில் தான். 10th சாப்டர் 12 10th ஸ்டாண்டர்டில் சாப்டர் 12 எப்போ? நாளைக்கு காலையில். ஐயூபேக்கா? சரி, ஐயூபேக் பார்த்துக்கலாம். ரைட்டா? 13 வர தான் நிறைய பேர் ஐயூபேக்கு ஒரு நிமிஷம். ஐயூபேக் சொல்லி தரணுமா இல்லை ஐயூபேக் உனக்கு தெரியுமா? அதை மட்டும் எனக்கு சொல்லுங்கள். IUPAC உனக்கு தெரியுமா இல்லை IUPAC நான் சொல்லி தரணுமா? டெஸ்ட் மாதிரினா கஷ்டமான கொஷின் வச்சுக்கவா? கஷ்டமான கொஷின். அப்போ நம்ம புக்கில் இல்லாத கொஷினை பார்க்கலாமா? ஓகே, புதுசாக நிறைய பேர் இருக்கீங்க. ஜஸ்ட் லைட்டாக ஒரு டச்சப் மட்டும். ரைட்டா? லைட்டாக ஒரு டச்சப் மட்டும் ஒரு 4-5 எக்ஸாம்பிள், பேசிக் எக்ஸாம்பிளில் சொல்லி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா கஷ்டமான கொஷின். ரைட்டா? கஷ்டமான கொஷின் பார்க்கலாம். ரைட்டா? கஷ்டமான கொஷினை பார்த்தாலும் ஈஸியானாலும் எழுதிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஒரு கார்பன் என்ன, 2 கார்பன் என்ன, 3 கார்பன் என்ன, அதெல்லாம் தெரியும். 1C மெத்த, இதெல்லாம் நீ ஞாபகம் வச்சுக்கணும். 2C எத்து, 3C ப்ரோப்பு. உனக்குலாம் ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி எழுதி போடுறப்ப நீ எல்லாம் சார் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுமான்னு கேட்பேன். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்டு எப்போயுமே இதை ஃபஸ்ட் டைம் எழுதி போடுறப்ப நான் என்ன தெரியுமா கேட்பேன்? சார் இவ்வளோ ஞாபகம் வச்சுக்கணுமா, இதெல்லாம் கஷ்டம் இல்லையா அப்படின்னா. ஆனால் இன்றைக்கி உனக்கு அது கஷ்டமாக இருக்கா? சொல்லு பார்க்கலாம். இன்றைக்கி அது கஷ்டமாக இருக்கா? 4 வந்து என்னது? பியூட்டு, 5C பென்ட்டு, 6C ஹெக்ஸு, 7C ஹெப்ட்டு, 8 என்ன 7 வந்து ஹெப்ட்டு தானே. அடுத்து என்னது? 8 வந்து ஆக்டு, 9 வந்து நோனு, 10 வந்து டெக். இதெல்லாம் என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் கார்பன்ஸ். எத்தனை நம்பர் ஆஃப் கார்பன் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி ஃபஸ்ட் இது எழுதணும். இதுதான் ரூட் வேர்ட். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? சிங்கிள் பாண்ட் இருந்துச்சு அப்படின்னா ANE சேர்த்து எழுதணும். டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா ENE சேர்த்து எழுதணும். ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சுன்னா YNE சேர்த்து எழுதணும். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனல் குரூப்புக்கெல்லாம் உனக்கு பேர் தெரிஞ்சிருக்கும். ஆல்கஹால் வந்து தெரிஞ்சிருக்கும். ஆல்டிகைடு, இது எல்லாத்துக்கும் இருக்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று தெரிஞ்சிருக்கும். ரைட்டா? நோப்னா நோன்னு அர்த்தம்டா. நோ தான்டா, அவ்வளோதான். நோப்னா நோ, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ட்ரிபிள் பாண்டுக்கு தெரியும். இதை தாண்டி வேறு என்ன இருக்குது? இதுக்கப்புறம்லாம் எனக்கு கொஷின்ஸ் பார்த்தா தான் தெரிஞ்சு. எனக்கு சின்ன கொஷினாக கொடுக்குறேன். கடகடன்னு பதில் சொல்லுங்கள். ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் என்ன? கடகடன்னு ஆன்சரை போடுங்க. எஸ்,
டேய் இந்நேரம் நான் முடிச்ச நேரத்துக்கு ஆன்சர் பண்ணிக்க வேண்டாமா? பியூட்டனாயிக் ஆசிடா? டே என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? நல்லா தெரியும் மண்டே ஆட்டிட்டு கடைசி டே இங்கே பாரு எல்லாம் ஆட கடவுளே. பியூட்டனாயிக் ஆசிடா? தானியா யூ ஆர் ஆல்சோ பியூட்டனாயிக் ஆசிடா? ஐயூபாக் நேம் பியூட்டனாயிக் ஆசிடா? பியூட்டனால் ஆல்டிகைடா? கொடுமை பண்ணுறீங்கடா. டே என்னடா பண்ணுறீங்க? நம்பரிங் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் கரெக்டாக. நம்பரிங் 1 2 3 4 4 கார்பன் இருக்கா? அப்போ பியூட்டு மீத் ஈத் ப்ரோ பியூட்டு ஓகே பியூட் ஓகே பியூட்டு எல்லாமே சிங்கிள் பாண்டு பியூட் ஏன்னு. அதுக்கப்புறம் என்னது ஆசிடு பியூட்டனாயிக் ஆசிட் ஓகே. இந்த CH3 என்ன பாவம் பண்ணுச்சு உங்களுக்கு? அந்த CH3 என்ன பாவம் பண்ணுச்சு? அந்த CH3 என்ன பாவம் பண்ணுச்சு உங்களுக்கு? சரியா? 1,2 மெத்தில் பியூட்டனாயிக் ஆசிட். சரியா கவனிங்க. இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா we have to go with the long chain. நிறைய கார்பன்ஸ் இருக்க மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நம்ம இந்த காம்பவுண்டை பிரிச்சுக்கணும். நிறைய கார்பன் இருக்க மாதிரி. இப்போ பாருங்கள் 1 2 3 4 பிரிக்கலாம், அல்லது 1 2 3 4 பிரிக்கலாம். 1 2 3 4 அப்போ 4 தான் என்னது அதிகமான கார்பன் வருது. நம்ம என்ன பண்ணக்கூடாது? 1 2 3 4 5ன்னு 5ஐயும் சேர்த்து 5ஆக போடக்கூடாது. லாங் செயினாக இருக்கணும், கண்டினியூஸ் செயினாக இருக்கணும். அதில் இந்த மாதிரி ஃபங்க்ஷனல் குரூப்பில் இருந்தால் அவங்களுக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அதுலேயும் ஃபங்க்ஷனல் குரூப்பில் ரைட்டா அதுலேயும் ஃபங்க்ஷனல் குரூப்பில் இந்த மாதிரி COOH அல்லது கார்பன் இருந்துச்சுன்னா அங்கேருந்து தான் நீங்கள் நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணணும். நம்பரிங் அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். நம்பர் என்ன பண்ணணும்? அங்கேருந்து தான். அப்போ என்ன பண்ணலாங்க? 1 2 3 4 அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன் சார் இங்கிட்டிருந்து பண்ணக்கூடாது? பிகாஸ் ஃபங்க்ஷனல் குரூப்பு. ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு தான் நம்ம ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஃபங்க்ஷனல் குரூப்லேருந்து நம்ம என்ன பண்ணணும்? அப்போ ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ 1 2 3 4 தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி 4. அப்போ 4 கார்பன் என்னது? 1னா மெத்து, எத்து, ப்ரொப்பு, பியூட். அப்போ என்னது? இட் இஸ் பியூட். அப்போ என்னதுங்க? பியூட்டு. அடுத்து என்ன பண்ணணும்? நீங்கள் இந்த 1 2 3 போட்ட கார்பன் லைனில் செக் பண்ணுங்கள். 1 2 3 போட்ட கார்பன் லைனில் எல்லாமே சிங்கிள் பாண்டா, டபுள் பாண்டா, ட்ரிபிள் பாண்டா? எல்லாமே என்னது? எல்லாமே என்னது? டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே சிங்கிள் பாண்ட் இருக்குது. எல்லாமே சிங்கிள் பாண்டுனா அப்போ ANE போடணும். ANE போட்டு முடிச்சிடலாம். ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சுன்னா அந்த E மட்டும் போடாதீங்க. அந்த E மட்டும் போடாமல் வச்சுக்கோங்க. ரைட்டா? ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா பியூட்டன். ஃபங்க்ஷனல் குரூப்போட பேர் என்னது? கார்பாக்சிலிக் ஆசிட் இருந்தால் ஆயிக் ஆசிட்னு முடிக்கணும். ஆயிக் ஆசிட்னு முடிக்கணும். இப்போ பாருங்கள், இதை மட்டும்தான் நம்ம எழுதியிருக்கோம். இந்த CH3 நான் இன்னும் எழுதலை. இந்த CH3 எங்கே கனெக்ட் ஆகிருக்கு? ரெண்டாவது கார்பனில் கனெக்ட் ஆகிருக்கு. ரெண்டாவது கார்பனில் கனெக்ட் ஆகிருக்க ஒரு கார்பன் காம்பவுண்டு. இந்த மாதிரி சைடில் கனெக்ட் ஆகிருந்தாங்க அப்படின்னா அவங்க பேரில் என்னது? மெத்தாயில்னு எழுதணும். அவங்களால என்ன பண்ணணும்? நம்ம மெத்தாயில்னு எழுதணும். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி 2 மெத்தாயில். ஜோஷியா நீங்கள் கண்டிப்பாக இப்போ பார்க்குறதுல கொஞ்சம் தான் புரியும். நீ என்ன பண்ணணும்? என்னோட பழைய வீடியோ எடுக்கணும். நம்மளோட சேனலில் போய்ட்டு பிளேலிஸ்ட்டில் கீழே போய் தேடி பாருங்கள். நல்ல கீழே போங்க. 11th ஸ்டாண்டர்டுக்குன்னு போட்டு ஒரு 80 90 100 வீடியோக்கு மேலே இருக்கும். அதில் ஐயோபேக்குன்னே போட்டு நடத்தியிருப்பேன். அதை கண்டிப்பாக பாருங்கள். புதுசாக வாட்ச் பண்ணுறவங்க எல்லாருமே ஓரளவுக்கு இப்போ நான் சொல்கிறது புரியும். இன்கேஸ் புரியலைன்னா நீங்கள் அங்கே போய் என்ன பண்ணணும்? எழுதணும். ரைட்டா? ரைட். ஆல்டிகைட் எப்போ வரும்? COOHக்கு பதிலாக CHO இருந்தால் ஆல்டிகைட். CHO இருந்தால் ஆல்டிகைட். இப்போ செகண்ட் ஒன் ஆன்சர் என்னது? செகண்ட் கொஷின் ஆன்சர் என்னது? செகண்ட் கொஷின் பாடுறா. ஆல்ரெடி ரெடியாக வச்சுருக்காங்க போலையே. ஏன்னா ஆல்ரெடி ரெடியாக இருக்கீங்க போலையே. எஸ். செகண்ட் கொஷின் ஆன்சர் என்னது? ட்ரை பண்ணுங்க. ஓகே. செகண்ட் கொஷின் ஆன்சர் என்னது? அவசரப்படாமல் ஆன்சர் பண்ணிங்கன்னா ஆன்சர் பண்ணலாம். நான் சொல்லியிருக்கேன், டோன்ட் ரஷ். நான் என்ன சொல்லுங்க, தப்பாக விடுறது எனக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் தப்பாக விடுறது தான் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நீங்கள் இங்கே தப்பு பண்ணிங்கன்னா அங்கே போய் தப்பு பண்ண மாட்டீங்க எக்ஸாம் ஹாலில். அவ்வளோதான். ப்ரொப்பனாயிக் வராது. எதுக்கு ப்ரொப்பனாயிக் வருது? எப்படி ப்ரொப்பனாயிக் வரும்? என்ன ராஜ் காமெடி பண்ணிகிட்டு இருக்க? 4 கார்பன் இருக்குது, எதுக்கு ப்ரொப்பனாயிக் வருது? 3-ஆக்சிஹெக்ஸானோயிக் ஆசிட். ஏன்னா இதில் என்ன ஒரு சிலர் 4-ஆக்சி வேறு போட்டிருக்காங்க.
கீட்டோனும் இருக்குது, CO வகிச்சிருக்கு. அப்போ யாருக்கு ப்ரியாரிட்டி? ரெண்டு பேரில் யார் பெரியவங்க? CO வகிச்சு தான் பெரியவங்க. அப்போ CO வகிச்சிலேருந்து ஆரம்பிக்கணும். எப்படா ப்ரோப்பேன் வரும்? கண்டினியூஸ் கார்பன் தானடா. கண்டினியூஸ் கார்பன் எதுக்கு ப்ரோப் வருது? 1 இங்கே இருந்தால் 1 ஸ்டார்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 கார்பன். 6 கார்பன் என்னது? ஹெக்ஸு. அப்போ HEX ஹெக்ஸு எல்லாமே சிங்கிள் பாண்டு. டோன்ட் திங்க் த டபுள் பாண்ட். இந்த வரிசையில் தான் நீங்கள் பார்க்கணும். இந்த லைனில் டபுள் பாண்ட் இருக்கா சிங்கிள் பாண்ட் இருக்கான்னு பார்க்கணும். எல்லாமே சிங்கிள் பாண்டு தான். அப்போ ஹெக்ஸ் ஏன். அப்போ கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்குது, அதனால என்னது? ஆயிக்கு ஆசிடு. அதுக்கப்புறம் 4ல் கீட்டோன் இருக்குது. கீட்டோனை பின்னாடி போட முடியாது. வெறும் கீட்டோன் மட்டும் இருந்துச்சுன்னா ரைட்டா, வெறும் கீட்டோன் மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? வெறும் கீட்டோன் மட்டும் இருந்தால் அதை நம்ம ONன்னு போட்டு பின்னாடி எழுதிடலாம். ஆனால் இங்கே என்ன இருக்குது? கீட்டோன் ஆல்ரெடி ஃபங்க்ஷனல் குரூப் பெருசு, கார்பாக்சிலிக் ஆசிடை போட்டுட்டோம். அப்போ அடுத்து இருந்துச்சுன்னா அதை முன்னாடி எழுதணும். அதுக்கு என்னது? 3 ஆக்ஸோன்னு எழுதணும். 3 ஆக்ஸோ ஹெக்ஸோனாயிக் ஆசிட். இதெல்லாம் என்னது? ஞாபகம் வச்சுக்கணும். ஆக்ஸோலாம் 3 ஆக்சி இல்லை ஆக்ஸோ. 3 ஆக்ஸோ. ஆக்சி வராது. ஆக்சி வந்து ஈத்தர் இருக்கு, அப்போ தான் ஆக்சி வரும். ஆக்ஸோ வரணும். ரைட்டா? இதுக்கு ஆக்ஸோ. 4 ஆக்ஸோ. 4 ஆக்சி கிடையாது. ஆக்சி வந்து ஈத்தருக்கு தான் போடணும். ஈத்தருக்கு தான் ஆக்சி. ரைட்டா? ஈத்தருக்கு தானே? ஆமாம். மீத்தாக்சி மீத்தேன். கீட்டோன்னு ஓப்பன். ஆனால் ஒரு சிலர் போடுவாங்க. ஆனால் IUPAC படி போடக்கூடாது. கீட்டோன்லாம் ஓப்பனாக போடக்கூடாது. இப்படி தான் போடணும். ஆமாம், CO வச்சு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். உன்னோட புக்கில் இப்போதைக்கு நீ வந்து புக் எடுத்து வச்சுக்கோ. புக் இல்லாதவன நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்கூலுக்கு போய் புக்கு எடுத்துகிட்டு வா நீனு. இப்போ நான் புக்கு எடுத்துகிட்டு வரலைன்னா இப்போ புக்கு இல்லைன்னா உனக்கு தான் பிரச்சனை. புக்கில் பேஜ் நம்பர் 119 எடு. பேஜ் நம்பர் 119ல் இந்த டேபிள் இருக்கா? இந்த டேபிளில் இங்கே இருக்குது பாரு. இந்த டேபிளில் இது இருக்கா? இந்த பாக்ஸ். யூ கேன் யூஸ் திஸ் பாக்ஸ். ப்ரியாரிட்டி டேபிளுக்கு இந்த பாக்ஸை நீ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸை பார்த்துக்கோ. ரைட்டா? ஈத்தர் எப்படி கண்டுபிடிக்கிறது? வெறும் ஆக்சிஜன் மட்டும் இருக்கா? தான் ஈத்தர். மெமரி லாஸா? எஸ். லாஸ்ட் ஒன் ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கலாம். இதுக்கேவே ஆன்சர் பண்ணுறான்னு. என் மானத்தை வாங்காத. கரெக்டாக ஆன்சர் பண்ணு. பொறுமையாக ஆன்சர் பண்ணு. கவுண்ட் பண்ணு. நான் எப்படி கவுண்ட் பண்ண சொல்லுங்க. என்னோடய ஸ்டெப் பை ஸ்டெப்பை நான் உனக்கு சொல்லித்தரல. இப்போ எனக்கு எவ்வளோ தெரியும். ஆனால் நான் அந்த தப்பு பண்ணவே மாட்டேன். பார்த்துருக்கியா? என்ன பண்ணாலும் நான் பொறுமையாக நம்பர் போட்டு அப்படி தான் பண்ணேன். நீ எல்லாம் என்ன பண்ணுற? அப்படியே பார்த்தோன்னே ஆன்சரை போட்டுடுறேன். பொறுமையாக உள்ளே பண்ணு. ரைட்டா? நோட்டில் எழுதிருக்கியா? சரி, ஓகே. நோட்டில் எழுந்தால் அதை பார்த்து சொல்லுங்கள். ஆனால் நீ கேட்டே ஒரு டவுட்டு. ப்ரொப்பனாய்க்குன்னு. அவனே ப்ரொப்பனாய்க்கான். ஏண்டா? என் கூடயே தான் இருப்பான், ஆனால் ப்ரொப்பனாய்க்குன்னு சொல்லிட்டான். இதுக்கு பதில் சொல்லுங்கள். இதுக்கு பதில் சொல்லுங்கடா. டே, எனக்கு ஒரே ஒரு பதில் மட்டும் சொல்லு. இதில் பேரண்ட் செயின் எத்தனை கார்பன் மட்டும் சொல்லு. பேரண்ட் செயின் கார்பன் மட்டும் பதில் சொல்லு. எத்தனை கார்பன் செயின்? பேரண்ட் செயினை மட்டும் சொல்லுங்க. என்ன கனிஷ் வேறு லெவலில் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் வருது. ஹெக்ஸேன் வேறு வந்திருக்கு. ஹெக்ஸு. ஹெக்ஸா? 6 கார்பனா? 6 கார்பனா 5 கார்பனா? இப்போ அதான் ட்விஸ்ட்டு. 6 கார்பனா 5 கார்பனாங்கிறது தான் ட்விஸ்ட். இது 4 கார்பன் வேறு, பென்ட்டு வேறு. என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? பேனாவை எடுங்க, புள்ளி வைங்க. ஒவ்வொன்றையும் புள்ளி வைங்க. 1 2 3 4 5. இங்கே எப்படி 6 வைப்பீங்க? இந்த கார்பனோட புரோமின் கனெக்ட் ஆகிருக்கு. அந்த பாண்டு மொத்தம் 5 கார்பன் தான் இருக்குது. ஒன்லி 5 கார்பன். 5 கார்பன்னா அது பேர் என்னது? பென்ட்டு. 5 கார்பன் என்னது? அது பேர் பென்ட்டு. கார்பனில் ஃபுல்லாக சிங்கிள் பாண்டா? ஆமாம், சிங்கிள் பாண்டு. ரைட்டு. பென்ட் ஏஎன்னு போட்டாச்சு. ஃபங்க்ஷனல் குரூப்பில் இல்லை, இவங்களாம் சப்ஸ்டியூட்டு, இவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. அப்போ அவங்களெல்லாம் முன்னாடி தூக்கி போடணும். அப்போ ஏஎன்இ போட்டு முடிச்சிருங்க. குளோரின் புரோமின் ஏபிசிடியில் யார் ஃபஸ்ட்டு வருவா? குளோரின் புரோமினில் யார் ஃபஸ்ட்டு வருவா? குளோரின்னா புரோமின்னா ஃபஸ்ட்டு வருவாங்க, குளோரின் செகண்ட் வருவாங்க. நம்பரிங் எங்கேருந்து போடணும்? அப்போ நம்பரிங் எங்கேருந்து போடணும்? 2 வழி போட்டு பார்ப்போம். இருங்க. 1 2 3 4 5 இப்படி நம்பர் போடுவோம். அடுத்து இன்னொரு நம்பர் போட்டு பார்ப்போம் நம்ம. 1 2 3 4 5. இந்த பக்கத்துலேருந்து வர்றப்ப 1 and 3ல் வருது. ரைட்டா? அதாவது 1ல் ஒரு சப்ஸ்டியூட்டும் 3ல் ஒரு சப்ஸ்டியூட்டும். அப்போ என்ன பண்ண நம்ம ஆட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன்னா அந்த நம்பரில் எழுதி 1 and 3. இந்த பக்கத்துலேருந்து பார்க்குறப்ப
3 and 5 3 plus 5 3 plus 5 என்னது 8 1 plus 3 4 சின்ன நம்பருக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அப்போ ஒயிட் கலர் தான் கரெக்டு, ஒயிட் கலர் எடுத்துக்கலாம். அப்போ எழுதுகிறப்ப என்ன பண்ணணும், அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எழுதணும். அப்போ 1 bromo 3 chloro 3 chloropentane 1 bromo 3 chloropentane ரைட்டா. மெத்தில் பியூட்டேனா, யாரா மெத்தில் பியூட்டேன்லாம் சொல்கிறது? மெத்தல்லாம் கிடையாது, எதுக்கு மெத்தில் பியூட்டேன்லாம் போடுறீங்க? அப்படிலாம் போடக்கூடாது. லாங் செயின் தான் சூஸ் பண்ணணும். லாங் செயின் பென்டேன் தானே, லாங் செயின் பென்டேன். அப்போ குளோரோபென்டேன் தான். பென்டேன் இஸ் த ரைட் ஆன்சர். 1 bromo 3 chloropentane சிம்பிள். ஆகா ரைட்டு. நான் என்ன நினச்சேன், புக்கில் இருக்க கொஷின்லாம் சொன்னால் நீ ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவோன்னு நினச்சேன். இங்கே என்ன கதை போயிட்டுருக்குன்னா, நம்மளால் இதுவே கஷ்டம். இப்போ புக்கில் இருக்க கொஷினே நான் கொடுக்குறேன், அதுவே நம்ம பார்ப்போம். அந்த கொஷினையே அதை பார்த்து அதையாவது தப்பு இல்லாமல் படிப்போம். என்னடா நான் புதுசாக கொடுக்குறதுக்கே நீங்கள் பேசிக் கான்செப்டே தப்பாக சொல்கிறீங்களே, எல்லாம் மறந்துட்டீங்க. ஏன்னா எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. சரி, புக்கில் இருக்க கொஷினாக ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஆனால் புக்கில் இருக்க கொஷினா புக் பேக்கை பார்த்து ஆன்சர் பண்ணிட மாட்டீங்க. புக் பேக்கை பார்த்து ஆன்சர் சொல்லிட மாட்டேல. புதுசாகவே கொடுக்கவா? சரி, புதுசாக கொடுக்குறேன், ட்ரை பண்ணுங்கள். புதுசாகவே கொடுப்போம். என்ன புதுசாகவே கொடுப்போமா? கீழே குளோரின் தானடா போட்டிருக்கேன், கீழே குளோரின் போட்டிருக்கேன், சிங்கிள் லைன் இல்லை, குளோரின் போட்டிருக்கேன் பாருங்கள், சிஎல்னு கோடு போட்டு குளோரின் போட்டிருக்கேன்ல, அதனால தான் சிங்கிள் லைன் இல்லை. நீங்கள் குளோரினை கவனிக்கல போல். இப்போ தான் கமெண்ட் செக்ஷன் வந்துச்சு, ஏன் என்னாச்சு? 2,2 டைமெத்தில் பியூட்டேனா, ஆறா வேறு லெவல் ஆன்சராக இருக்குது. டக்குன்னு தோத்தாலும் ஜெயிச்சாலும் நீ கொஷின் கொடுங்க. சரி, நம்பரிங் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்பர் பண்ணணும். நம்பர் என்னது, இங்கேருந்து பண்ணணும். இந்த பக்கம் தான் கம்மியாக இருக்குது. 1 2 3 4 அதான் அதிகம். 4 என்னது, மீட் ஈட் ப்ரோப்பு பியூட். அப்போ என்னது, பியூட் போடுங்க. பியூட் போட்டுட்டு எல்லாமே சிங்கிள் பாண்டா. நீ பார்க்குறியா, ஒரு தடவை வருஷம் பூரா நீ என் கூட இருக்க. என்றைக்காவது நான் டேரெக்டாக அப்படியே பார்த்து எழுதிருக்கேன்னா ஒரு ஸ்டெப்பாக தான் எழுதுறேன். இதே மாதிரி எழுது, தப்பே வராது. சரியா, இப்படி எழுதுகிறப்பே சம்டைம்ஸ் தப்பு வரும். நீங்கள் டேரெக்டாக எழுதுனீங்கன்னா இன்னும் தப்பு வந்துடும். ஸோ அதனால் எனக்கு எல்லாமே சிங்கிள் பாண்டு. அப்போ ஏஎன்னு ஃபங்க்ஷனல் குரூப் எதுவுமே இல்லை. ஸோ ஈன்னு போட்டு முடிச்சிடலாம், பியூட்டைன். அதுக்கப்புறம் 2ல் மேலே ஒரு கோடு கீழே ஒரு கோடு. அப்போ 2,2 டைமெத்தைல் பியூட்டைன். சரியா, அடுத்து திஸ் ஒன். நான் நடத்தி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஒன்று தூக்கம் வருதா? ஏண்டா சரி, இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை முதல் நீங்கள் வரையணும். இதை நீங்கள் முதல் இந்த ஸ்ட்ரக்சர் எழுதணும். இவங்க கண்டினியூஸாக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த ஸ்ட்ரக்சர் வி ஹேவ் டு ட்ரா இட். CH ஹைட்ரஜன்லாம் பக்கத்தில் எடுத்துக்கலாம். பாருங்கள், இதோட 2 CH3 கனெக்ட் ஆகிருக்கான். ரைட்டா, 2 CH3. அப்போ இங்கே ஒரு CH3, இங்கே ஒரு CH3. ரைட்டா, மேலே ஒன்று கீழே ஒன்று எழுதுங்க. அதுக்கப்புறம் ஒரு CH. இந்த CH ப்ராக்கெட் போட்டிருக்காங்க பார்த்தியா? அப்போ இந்த CH3 இதோட மட்டும்தான் இருக்கான், இதோட மட்டும்தான் கனெக்ட் ஆகிருக்கு. சரியா, அதை போய் வேறு யாரோடையும் போட்டு விட்றாதீங்க. CH2 CH3. இப்போ போடுங்க. எப்போ சொல்கிற ஆன்சரை, இப்போ சொல்கிற ஆன்சரை என்னது, 5,2,3. அது என்ன? ஓ, 5th கொஷினா? நான் ஒரு நிமிஷம் ராஜு தப்பாக நினச்சிட்டேன். என்ன இவன் 1 2 3 கூட சரியாக தெரியாமல் 5 2 3 போட்டிருக்கான் அப்படின்னு. ஓகே, ரைட். ஓகே, ஈஸி கொஷினில் இது நம்ம புக்கில் இருக்க ஃபஸ்ட் கொஷின் மாடல். 1 2 3 4 and 5. 2 3 சப்ஸ்டியூட். 5 பென்ட்டு போடுங்க. எல்லாமே சிங்கிள் பாண்டு, ஃபங்க்ஷனல் குரூப் எதுவுமே இல்லை. பென்டைன். 2ல் ஒரு மெத்தில் குரூப் இருக்குது, 3ல் ஒரு மெத்தில் குரூப் இருக்குது. அப்போ 2,3 அவ்வளோதான்.
2,3 dimethyl. 2,3 dimethyl. சரியா? Now we are moving to functional groups. நிறைய functional group போட்டு கொடுக்க போகிறேன், கவனமாக இருங்க. இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சது என்ன டக்கு டக்குன்னு சொல்லிடுவீங்க. ஏன்டா ஒரே கீட்டோனா இருக்கா? ஓகே, ராஸ் போட்டுடலாம், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட்டுடலாம். ஒரு கீட்டோன் இருக்கா? ஃபஸ்ட்டு 6th கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்கள், அதுக்கடுத்து 7th கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் மெத்தாக்சிப்ரோபேன். ஓகே ரைட்டு. ஃபஸ்ட் கொஸ்டின் மெத்தாக்சிப்ரோபேன். ஓ இருக்குல்ல, ஓர் தான் என்னது? ஈத்தர் குரூப். ஓனா என்னது? ஈத்தர் குரூப். ஓன்றது ஈத்தர் குரூப்பு. ஸோ அப்போ என்னது? மீத்து ஆக்சி ப்ரொப்பேன். ப்ரொப்பேன் லாங் செயின் என்னது? இதில் தானே 1 2 3 தான் லாங் செயின். அப்போ ப்ரோப்பேன். ப்ரோப்பேன் தான் லாங் செயின். அப்போ ப்ரோப்பேன் எழுதுங்க. ப்ரோப்பேனில் என்னது? ஃபஸ்ட் கார்பனில் ஒரு மீத்தாக்சி இருக்குது. 1 மீத்தாக்சி ப்ரோப்பேன். 1 மீத்தாக்சி ப்ரோப்பேன். 1 போடாமல் விட்டுருக்கீங்க, நம்பர் போடணும் சரியா? 1 மீத்தாக்சி ப்ரோப்பேன். 1 ஆக்சோபென்டனாலா? எதிரா 1 ஆக்சோபென்டனால்? சாப்டர் 13 ஜோஷியா வந்து கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன புரியாதனால. போயிடலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ரைட்டா? ப்ராப்பர் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ். ஒரு கார்பன் இருந்தால் மெத்து, 2னா ஈத்து எத்து, 3னா ப்ரோப்பு, 4னா பியூட்டு, 5னா பென்ட்டு. அதான் ஃபஸ்ட்டு எழுதி போட்டேன் நான். ஃபஸ்ட்டு அதான் எழுதி போட்டேன். அதான் நீங்கள் கவுண்ட் பண்ண அதை வச்சு. ஓகே, this one ஹெக்ஸா. இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். இதில் ஹெக்ஸ்லாம் சொன்னேன்னா நீ கண்டுபிடிச்சிருவேன். இதில் நான் ஹெக்ஸ்ன்னு சொன்னேன்னா நீ கண்டுபிடிச்சிருவேன் ரைட்டா? 7th கொஸ்டினுக்கு ஆன்சர் மட்டும் நீ சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஆக்சோ பென்டனால். நோ, இட் இஸ் நாட் ஆக்சோ. இட் இஸ் நாட் ஆக்சோ. இட் இஸ் நாட் ஆல்கோஹால். 7th கொஸ்டின் என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெல் மீ வாட் ஃபங்க்ஷனல் குரூப். ஏன்னா இதே மாதிரி புக்கில் ஒரு கொஸ்டின் இருக்குது. புக்கில் இருக்க 8th கொஸ்டின் இந்த மாடல் தான். புக்கில் இருக்க 8th கொஸ்டின் கிட்டத்தட்ட இதே மாதிரி மாடல் தான் சரியா? இதுக்கு பதில் சொல்லுங்கள். COOH முகுந்தன். குட். கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்குது இதில். இதோட ஃபங்க்ஷனல் குரூப் இஸ் கார்பாக்சிலிக் ஆசிட். இங்கே கார்பன் தானே இருக்குது. ஹியர் வாட் இட் இஸ் ப்ரெசன்ட்? ஹியர் கார்பன் இருக்குது. கார்பனோட டபுள் பாண்டில் O இருக்குது, அதோட OH கனெக்ட் ஆகிருக்கு. இட் இஸ் COOH. கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்குது. என்ன இருக்குது? கார்பாக்சிலிக் ஆசிட். கரெக்டா? இட் இஸ் கோயிங் டு பி கார்பாக்சிலிக் ஆசிட். கிளியரா? கார்பாக்சிலிக் ஆசிட். அப்போ இங்கே இருந்தால் நம்பர் போடணும். அப்போ நம்பர் போடுங்க. 1 2 3 4 and 5 சரியா? 1 2 3 4 and 5. அப்போ என்னது? பென்ட். 5 கார்பன் இருந்தால் என்னது? பென்ட்டு. எல்லாமே சிங்கிள் பாண்டாக இருக்குது. அப்போ AN ஆயிக் ரைட்டா? ஆசிட். அதனால் பென்டனாயிக் ஆசிடு. அதுக்கப்புறம் பென்டனாயிக் ஆசிட் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் அவ்வளோதான். பென்டனாயிக் ஆசிட் சிம்பிளாக அவ்வளோதான். பென்டனாயிக் ஆசிட் அதாவது 1 ஆசிட் போட தேவையில்லை. ஃபங்க்ஷனல் குரூப் வந்து பேரண்ட் செயினில் இருந்தால் நம்பர் போட தேவையில்லை. பேரண்ட் செயினில் இல்லாமல் சப்ஸ்டியூட்டில் இருந்தால் நம்பர் போடணும். பேரண்ட் செயினில் இருந்தால் போட தேவையில்லை ரைட்டா? பேரண்ட் செயின்லேயே இருந்தால் போட தேவையில்லை. ஆயிக் ஆசிட் நம்பர் போட தேவையில்லை. இது லாஸ்ட் ஒன். இப்போ உடனேலாம் சொல்ல முடியாது ஹை வெயிட்டேஜ் சாப்டரு. நான் தனியாக சொல்கிறேன். ஹை வெயிட்டேஜ் சாப்டர் எல்லாத்தையும் அப்புறம் சொல்கிறேன். இது ஆல்கோஹால் இல்லைப்பா, COOH தான். இது ஆல்கோஹால் கிடையாது. தனியாக இருக்கனால நீங்கள் ஆல்கோஹால் நினச்சிட்டு இருக்கீங்க. இது ஆல்கோஹால் இல்லை. இதெல்லாம் சேர்ந்து கார்பாக்சிலிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சர். இன்னும் பயிற்சி வேண்டும் போல. என்ன? எஸ் வேணும். 1 போட தேவையில்லை. 1 போடலாம், ஆனால் தேவையில்லை.
ஏன்னா மெயின் ஃபங்க்ஷனல் குரூப் வந்து பேரண்ட் செயின்லேயே இருக்கனால நம்ம என்ன பண்ண தேவையில்லை, 1 போட தேவையில்லை. அடுத்து இன்னும் இவ்வளோ நேரமா? பென்சைல் கிடையாது, இது பென்சின் கிடையாது, பென்சின் கிடையாது, இது சைக்ளோ, இது சைக்ளோ, இது சைக்ளோ, இது சைக்ளோ, ரைட்டா? சென்டரில் பென்சின் கிடையாது, இது பென்சின் இல்லை, இது பென்சின் கிடையாது, இது பென்சின் கிடையாதுடா, இது பென்சின் கிடையாது, இது வந்து சைக்ளிக் காம்பவுண்டு. ஹெக்சைன், சைக்ளோ ஹெக்சைன், சைக்ளோ ஹெக்ஸு, சைக்ளோ ஹெக்சைன். சைக்ளோ ஹெக்சைனில் அமைன் இருக்குது, அப்போ சைக்ளோ ஹெக்சன் அமைன், சைக்ளோ ஹெக்சன் அமைன், cyclohexanamine, 1 cyclohexanamine, cyclohexan 1 amine, 1 இதில் போட்டுக்கலாம், ரைட்டா? ஏன்னா இது வந்து சைக்ளிக் ஸ்ட்ரக்சரில் இதில் எங்கே இருக்குன்னு தெரியணுன்றதுக்காக 1 amine, cyclohex 1 amine, சரியா? cyclohex 1 amine. ஹைட்ராக்சி ஆல்கோஹால் இருந்தால் தான் வரும், இல்லைன்னா வராது. ஹெக்ஸு ஏன் வேறு போடணும்ல, ஹெக்ஸு ஏன் வேறு போடணும், ஏன் சிங்கிள் பாண்டில் தானியா ஹெக்ஸ் ஏன் விட்டுட்டீங்க, ஹெக்ஸு ஏன் அமைன், ஐயூபேக் நேம் தான். ஆன்சர் பண்ணுங்க. எஸ், ரொம்ப ஈஸியான கொஷின் தான், ஃபங்க்ஷனல் குரூப்லாம் இல்லவே இல்லை, ஈஸி கொஷின். வாட் இஸ் திஸ்? ஜோஷா ப்ளீஸ் ஒரு 10 மினிட்ஸ் ஒன்று டக்குன்னு நான் முடிச்சிடறேன், ரைட்டா? ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் முடிச்சிடலாம். பயங்கரமாக இருக்கா? இதுக்கு நீ ஆன்சர் பண்ணு, இதில் நான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு உனக்கு சொல்கிறேன். ஈஸியான கொஷின் தான், ஈஸியான கொஷின் தான். டேய், வெறும் லாங் செயினை மட்டும் கவுண்ட் பண்ணுற, அவ்வளோதான்டா. லாங் செயினை மட்டும் கவுண்ட் பண்ணுங்க. ஜோஷா இதெல்லாம் நீ பார்க்காதம்மா, இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுது, பார்க்காதீங்க, விட்டுருங்க. எஸ், ஜஸ்ட் ஃபைண்ட் த லாங் செயின். எனக்கு லாங் செயின் மட்டும் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். ஜஸ்ட் லெட் மீ நோ த லாங் செயின். எனக்கு லாங் செயின் மட்டும் கண்டுபிடிச்சி சொன்னீங்கன்னா போதும். லாங் செயின் மட்டும் எத்தனை கார்பன் அப்படின்னு மட்டும் நீ பேரண்ட் செயினை மட்டும் கண்டுபிடிச்சிட்டேன்னா உனக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும், அவ்வளோதான். பேரண்ட் செயினை மட்டும் கண்டுபிடி. ஜஸ்ட் ஃபைண்ட் த பேரண்ட் செயின் அலோன். பேரண்ட் செயினை போட்டேனாலே நீ ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் உனக்கு வந்துடும். வெறும் பேரண்ட் செயின், ஒன்லி த பேரண்ட் செயின். பேரண்ட் செயின் ஹெப்ட், பேரண்ட் செயின் 7, எஸ் 7 கரெக்டு தான், சரியா? பேரண்ட் செயின் 7, ஹெப்ட் தான் பேரண்ட் செயின், சரியா? எங்கேருந்து வரலாம்? இங்கே ஆரம்பிப்போமா? 1 2 3 4 5 6 7, இந்த பக்கமும் போகலாம் 6 7, பிரச்சனை இல்லை, ரைட்டா? இங்கேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா 1 2 3 தான் வரும், கம்மியாக வரும். ஸோ லாங் செயினுக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கிட்ட இருந்து நம்பர் போடுங்க, 1 2 3 4. எப்படி நம்பர் போட்டாலும் 4ல் தான் இந்த சப்ஸ்டியூட் வருது, அதே மாதிரி சப்ஸ்டியூட் இங்கே தான் வருது. ஸோ அப்போ வேறு எப்படி நம்பர் போடலாம்? நம்பர் மேலேருந்து போடாமா கீழேருந்து போடலாமா? நம்பர் இப்போ மேலேருந்து போடணுமா கீழேருந்து போடணுமா? நம்பர் மேலேருந்து கீழே இருந்தா இஸ் திஸ் ரைட்? கீழே இருந்து போடணும், எஸ் கீழே இருந்து போடணும். இங்கே என்ன இருக்குது? 4 and 5 இருக்குது சப்ஸ்டியூட்டு. 4ல் ஒரு சப்ஸ்டியூட் இருக்குது, 5ல் ஒரு சப்ஸ்டியூட் இருக்குது. இதே இது நான் நம்பர் கீழேருந்து போடுறேன், ரைட்டாக? இங்கேருந்து போடுறேன். 1 2 3 4 5
6 7. அப்போ பாருங்கள் 3லையும் 4லையும் இருக்குது. அப்போ க்ரீன் கலர் தான் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி. க்ரீனுக்கு தான் என்ன பண்ணணும், ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி. இப்போ நீ பாதி ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேல, உனக்கு ஒரு உண்மையை சொல்லவா, இது உன்னோட புக் பேக் கொஷின், நானாக கொடுக்கல, புக் பேக் கொஷின். புக் பேக் கொஷின் நம்பர் 9. புக் பேக்கில் அதே 9th கொஷின் தான், நான் அதை 9th கொஷினாக தான் கொடுத்துருக்கேன், உன்னோட புக் பேக் கொஷின். இப்போ பாரு பேர் வைக்கலாமே. இப்போ பாருப்பா 7 இருக்கா, 7 என்னது, ஹெப்ட்டு. ஹெப்ட்டில் எல்லாமே சிங்கிள் பாண்டா, ஹெப்ட்டில் எல்லாமே சிங்கிள் பாண்டா, ரைட்டா. ஹெப்ட் எல்லாமே சிங்கிள் பாண்டா, ஹெப்டேன், ரைட்டா. ஹெப்டேன், ஹெப்டேன். அடுத்து என்ன இருக்குது, 3ல் ஒரு சப்ஸ்டியூட். 3ல் என்ன இருக்குது, 3ல் இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன், அப்போ இது எத்தில் குரூப். 4லையும் இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன், இது டபுள் பாண்ட். ஸோ முன்னாடி போடுறப்ப என்ன பண்ணுவோம், நம்ம எப்பயுமே ஈத்தேனை முன்னாடி போடணும்னா என்ன பண்ணுவோம், எத்தாயில்னு போடுவோமா, எத்தாயில் போடுவோம். இது டபுள் பாண்ட் இருக்கனால ஈத்தீனைல், அவ்வளோதான். ஈத்தீனில் டபுள் பாண்ட், ஈத்தீனில் ஒரு கார்பன் கம்மியாக, ஈத்தீனைல், ரைட்டா. ரைட்டா, கவனிங்க. அப்போ என்ன இருக்கும், ஸோ அப்போ என்னது 3ல், இது 3ல் இருக்குது, இது 4ல் இருக்குது. அப்போ 3 எத்தாயில் 4 ஈத்தீனைல், ஈத்தீனைல் 4 ஈத்தீனைல், அவ்வளோதான் ஹெப்டேன். இதுக்கப்புறம் ஐயோ பாக்கி கேட்க மாட்டிங்களா ஏன்னா ஆனால் நீ நான் சொல்கிறேன், அந்த வீடியோ போய் பாரு ஜோஷியா. அந்த வீடியோ பார்த்துட்டேன்னு வச்சுக்கோங்க, நீ ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஈஸியாக. அவனுங்கெல்லாம் பாரு முதல் படத்தை பார்த்தோன்னே பயந்தானுங்க, ஆனால் புக் பேக்குன்னு அவனுங்க ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க பாரு, கொஞ்சம் கொஞ்சம், சரியா. அதனால் பார்த்துட்டேன். புக் பேக்கில் 9th கொஷின் இந்த கோடு கீழே போட்டிருப்பாங்க, இந்த டயக்ராம் மேலே இருக்குது. நான் லைட்டாக மாற்றி விட்டுட்டேன், அவ்வளோதான். எவ்வளோ கொஷின் நானே யோசிக்கிறதா, புக்கிலேருந்து ஒரு கொஷின் எடுத்து விட்டேன். பயந்துட்டியா எல்லாம்? ஐயோ பார்க்காதல, புக் பேக் கொஷின்ரா. உன் புக்கில் 9th கொஷின் இது தான். 9th கொஷினில் என்ன பண்ணியிருப்பாங்க, இதை கீழே போட்டிருப்பாங்க, இது இந்த பக்கம் சைடில் போட்டிருப்பாங்க, இந்த டயக்ராம் இந்த பக்கம் திருப்பி. நான் ஜஸ்ட்டு டயக்ராமை மாற்றி கொடுத்தேன், ரைட்டா. புக் பேக்னே தெரியலையா, அந்த அளவுக்கு மாறிடுச்சேன்னா. 12th படித்தாலும் ஐயோ பேக் நேம் தெரியலையா, பரவாயில்ல, நீங்கள் இப்போ கற்றுக்கலாம். என்னோடய பழைய வீடியோஸ் பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். எஸ், சூப்பர். சரி போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா 13th சாப்டர் போவோமா இல்லை இன்னும் போவோமா? நெக்ஸ்ட் கொஷின் வேணுமா? ஒரு சிலர்லாம் பாவம்டா, புதுசாக இருக்கவங்க வருத்தப்படுறாங்கடா. சரி, லாஸ்ட் 2 கொஷின்ஸ், ஒரு கொஷின் மட்டும். ஆஃப்டர் ஆல் ஃப்ளையிங்னா இங்கே கவனித்தது மட்டும் இல்லை, புக் பேக்கில் இருக்க கொஷினை ஒரு தடவை உட்காந்து சால்வ் பண்ணி பார்க்கணும். புக் பேக் புக்கின் டிஃபரன்ஸே இல்லையா? ஓகே, சாப்டர் 13 போகலாமா? ஒரே ஒரு கொஷின், ஒன் மோர் மட்டும், ரைட்டா. சரி, ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஒரே ஒரு கொஷின் மட்டும், சரியா? ஒரே ஒரு கொஷின் மட்டும் பார்க்கலாம், சரியா? ஒன்லி ஒன் கொஷின் மட்டும் பார்த்துடலாம். ஒரு கொஷின் மட்டும், ஒரே ஒரு கொஷின் மட்டும் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நம்ம வேறு கொஷின் போயிடலாம், சரியா? ஈஸியான கொஷினாகவே தரேன், சரியா? ஈஸியான கொஷினாகவே தரேன். ரைட், ஆன்சர் பண்ணுங்க. ஜோஷியா வெயிட் பண்ணி, இதோட முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இந்த கொஷினோட அவ்வளோதான். இதோட எண்டு கார்டு போட்டுட்டு நம்ம 13th சாப்டர் போக போகிறோம். எஸ், சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஆன்சர்? என்னை ஓவர்டேக் பண்ணிடுறீங்களா? என்னை ஓவர்டேக் பண்ணால் ரொம்ப சந்தோஷம். உண்மையிலே ஒரு டீச்சருக்கு உண்டான ஒரு ரியல் ஹாப்பினஸ்ஸே அதுதான், எங்களை ஓவர்டேக் பண்ணுறது தான். என்னை ஓவர்டேக் பண்ணுறேன்னா அது பெரிய விஷயம். ஆன்சர் வந்துருச்சு போல இந்த தடவை. ஏன்னா இந்த தடவை ஆன்சர் கொஞ்சம் கண்டுபிடிச்சிட்டானுங்களே. எஸ், குட், வெரி குட். ஆனால் ரஃபி அதுக்கப்புறம் நேகா வந்து அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் எழுதணும். ஃபஸ்ட்டு வந்து எத்தில், அதுக்கப்புறம் தான் மெத்தில் போடணும், சரியா? அது மட்டும் தான். ஃபஸ்ட்டு எத்தில், அதுக்கப்புறம் மெத்தில். ஆனால் இன்றைக்கி கணீஷ் ஒரு 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 ஃபோர்ஸோடு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கணீஷ் நிறைய கொஷின் இன்றைக்கி ரைட், அதுவும் ஃபஸ்ட்டு சீக்கிரமாகவே ஆன்சர் பண்ணிட்டாங்க, ரைட்டா? என்ன பண்ணணும்? நம்பருக்கு மேலேருந்து பண்ணலாமா? 1 2 3 4
and 5 சரியா 4 and 5 அப்போ 4 and 5 போட்டோம் அப்படின்னா என்ன வரப்போகுதுங்க நம்பரிங் கரெக்டாக நான் போட்டிருக்குது இப்படி நம்பர் போடுறத விட இப்படி நம்பர் போடுறது பெட்டரா 1 2 3 4 5 கரெக்டு தானே நான் நம்பர் போட்டது கரெக்டு தானே கரெக்டு தானே கரெக்டாக தான் நம்பர் போட்டேன்னா அப்புறம் எனக்கு ஒரு டவுட்டு ஓ இது மெத்தாயில் போட்டிருக்கீங்க மெத்தாயிலா எத்தாயிலா இல்லை நம்ம இதுலேருந்து கவுண்ட் பண்ணோம் ரைட்டா இந்த டபுள் பாண்ட் எடுத்துக்கலாம் 1 2 3 4 and 5 we will do this ரைட்டா இதுலேருந்து நம்ம எடுப்போம் ரைட்டா டபுள் பாண்ட்லேருந்து நம்ம 1 2 3 ஸ்டார்ட் பண்ணலாம்ல டபுள் பாண்ட்லேருந்து 1 2 3 ஸ்டார்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு வேறு லெவலில் இருக்கும்ல டபுள் பாண்ட்லேருந்து ஒன்று ரைட்டா சரியா ரைட் தர்ஷினி கவலைப்படாத கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும் அப்புறம் புரிஞ்சிடும் ரைட்டா இதுவும் புக் பேக்கில் இருக்கதான் புக் பேக்கில் வேர்டிங்லேருந்து நம்மளுக்கு டயக்ராம் வரைய சொன்னாங்களா அதில் ஃபஸ்ட் கொஸ்டின் இது வேர்டிங்லேருந்து டயக்ராம் வரைய சொன்ன ஃபஸ்ட் கொஸ்டின் 1 2 3 4 5 ரைட்டா டபுள் பாண்டுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும் லாங் செயின் இப்படி போட்டாலும் 5 தான் வருது இப்படி போட்டாலும் 5 தான் வருது அப்போ டபுள் பாண்டை உள்ளே வச்சுக்கலாம்ல அவ்வளோதான் வித்தியாசம் அப்போ என்ன பண்ணுறோம் நம்ம டபுள் பாண்டை உள்ளே வச்சுக்க போகிறோம் ரைட் அதுக்கப்புறம் சப்ஸ்டியூட்டுக்கு லோவர் நம்பர் இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்க போகிறோம் ஸோ அதனால் 2 1 3 வச்சுக்கிறோம் அவ்வளோதான் அப்போ என்னது 5 கார்பன் இஸ் பென்ட்டு பென்ட்டில் 1ல் இஎன்இ இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி என்ன இருக்குது 3ல் எத்தாயில் 3 எத்தாயில் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் ஃபஸ்ட்டாக தானே வரணும் இ தான் ஃபஸ்ட்டு வரணும் அதனால் 3 எத்தாயில் அடுத்து 2ல் மெத்தாயில் இருக்குது 3 எத்தாயில் 2 மெத்தாயில் 3 ethyl 2 methyl pentane ரைட்டா கிளியரா எஸ் ஓகே ரைட் சரியா போகலாமா ரைட் போகலாமா எஸ் குட் ஸோ now we will move on to the chapter 13 ஆனால் நம்மளோட கெட்ட நேரம் சாப்டர் 13ல் கூட ஃபஸ்ட்டு IUPAC நேம் தான் இருக்குது ரைட்டா ஸ்கிப் இட் ரைட்டா இதை ஸ்கிப் பண்ணிடலாம் ரைட்டா இந்த IUPAC வேணும் சாப்டர் 13ல் ஃபஸ்ட்டு புக் பேக் கொஸ்டினுமே IUPACA தான் அதனால் அதை ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம அதுக்கடுத்து உள்ளே போகலாம் ரைட்டா அதுக்கடுத்து உள்ளே நெக்ஸ்ட் டாபிக் உள்ளே போகலாமா நெக்ஸ்ட் டாபிக் உள்ளே போகலாம் எஸ் வந்துட்டான்டா காலை அந்த மாதிரி என்னது வந்துட்டான் போகலாமா தர்ஷினி டோன்ட் வரி நம்ம பழைய IUPAC வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும் ரைட்டா சிஆர்டினா என்னதா சிஆர்டினா என்னதுடா சிஆர்டி கரெக்டுன்றதான் போட்டிருக்கியா நீங்கள் கரெக்ட் சார்னு கரெக்டாக சொல்கிறியா இல்லை எனக்கு போர் அடிச்சிச்சான்னு இல்லை நிறைய பேருக்கு நீங்களே கொஞ்சம் தப்பாக பண்ணுறீங்களே உனக்கு IUPAC நான் சொல்லித்தரணும் போல் சொல்லித்தந்தா பண்ண IUPAC எனக்கு IUPACனா எனக்கு வேலை கிடையாது 13th சாப்டருக்கு போகணுன்னா தான் எனக்கு வேலை சரியா 13th சாப்டர்னால் நான் பேச ஆரம்பிக்கணும் நான் நடத்திட்டே இருக்கணும் IUPACனா நான் எழுதி போட்டு நான் பாட்டுக்கு ரிலாக்ஸாக இருப்பேன் நீ தான் ஆன்சர் சொல்லணும் அதான் சரியா போகலாமா 13th சாப்டர் ஸ்டார்ட் பண்ணலாமா கவனிங்க ஆமாம் கண்டிப்பாக இருக்குது நம்ம வைக்கலாம் இருக்கா எஸ் வி வில் டூ இட் சரியா ரைட் ரூல்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு பரவாயில்ல ப்ராக்டிஸ் மேக்ஸ் த மேன் பர்ஃபெக்ட் ஆரம்பிக்கலாம் வாங்க ஐடென்டிஃபை த காம்பவுண்ட் ABCD இன் த ஃபாலோயிங் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த தம்பியை பார்த்தோம் நம்ம இந்த தம்பி ஆல்கஹாலிக் KOHோட இருக்கப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 12th சாப்டரில் இந்த ஈக்குவேஷனை பார்த்துட்டு வந்தோம் ரைட்டா 12th சாப்டரில் இந்த ஈக்குவேஷனை பார்த்துட்டு வந்தோம் நம்ம கரெக்டாக 12th சாப்டரில் இந்த ஈக்குவேஷனை பார்த்துட்டு வந்தோம் சரியா now we will go with the separate each step by step பார்க்கலாமா CH3 CH2 Br ரைட்டா CH3 CH2 Br அவங்க என்ன பண்ணுறாங்க ஆல்கஹாலிக் KOH நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆல்கஹாலிக் KOH போட்டால் ஆல்கஹாலிக் KOHங்கிறது என்னப்பா கொடுக்க போகுது ஆல்கஹாலிக் KOH இஸ் அ டீஹைட்ரோஹாலஜனேஷன் அப்படியே எழுதணும் இப்போ நான் சொல்கிறதுல நீ எழுதிக்கணும் ரைட்டா டீஹைட்ரோஹாலஜனேஷன் கண்டினியூ பண்ணுங்கள்
கண்டினியூ பண்ணுங்க ரைட்டா ஜஸ்ட் கண்டினியூ இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் சி ஆல்கஹாலிக் KOH வந்து டீஹைட்ரோஹாலஜனேஷன் காம்பவுண்ட் ரீஏஜென்ட் இது என்ன பண்ண போகுது ஹாலஜனையும் அது கூட சேர்ந்து ஒரு ஹைட்ரஜனையும் சேர்த்து ரிமூவ் பண்ண போகுது ரைட்டா டீஹைட்ரோஹாலஜனேஷன் அப்போ டீஹைட்ரோஹாலஜனேஷன் ரியாக்ஷன் எழுத சொன்னால் யூ கேன் யூஸ் திஸ் ரியாக்ஷன் இப்போ என்ன நடக்க போகுது இதிலேருந்து பிஆர் இந்த கார்பன்லேருந்து பிஆரும் அதுக்கு பக்கத்தில் இருக்க கார்பன்லேருந்து ஹைட்ரஜன் வெளியே போய்டும் அப்போ CH2 டபுள் பாண்ட் CH2 அதுதான் என்னது நம்மளோட ஃபஸ்ட்டு ஏ அதான் அது அப்போ நம்மளோட ஏ இந்த காம்பவுண்டு தான் என்னது ஏ இதோட பேர் என்னன்னு கடைசியாக எழுதுவோம் ரைட்டா இப்போ ஏல அடுத்து என்ன நடக்க போகுது ஓசோனாலிசிஸ் வீடு கட்ட போகிறோம் வீடு கட்டலாமா ரைட் யாரெல்லாம் ரெடியாக இருக்கீங்க வீடு கட்டுறது ரைட்டா ஏய் அந்த கொஷின்லாம் பார்த்தோம்ல அந்த கொஷின் பார்த்தோம்ல ராஜ் நம்ம 14th சாப்டரில் இருக்குது ரைட்டா O3 அதுக்கப்புறம் சிங்க் H2 ரைட்டா சிங்க் H2 ரைட்டா இப்போ பார்க்கலாமா இப்போ என்ன பண்ண போகிறோம் இதோட ஓசோன் போட போகிறேன் ரைட்டா ஃபர்ஸ்ட் கொஷின் இது தான்ப்பா கவனிங்க ரைட்டா ஓசோன் ஃபஸ்ட்டு வந்து ஓசோனோட போட போகிறோம் ரைட்டா ஃபஸ்ட்டு ஓசோன் போட்டோன்னா என்ன நடக்க போகுது நல்லா கவனி இதெல்லாம் ட்ரிக்கு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ ரைட்டா இதெல்லாம் ட்ரிக்கு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ ரைட்டா டபுள் பாண்ட் இருக்க கார்பனை உடச்சிரு ரைட்டா ஓசோனோட ரியாக்ட் பண்ணுறப்ப டபுள் பாண்ட் இருக்க காம்பவுண்டை உடச்சிரு ரைட்டா பாருங்க CH2 அவங்களுக்கு நடுவில் பாண்டு போடாத அவங்கள ஒரு வீடோட அமைப்பில் இருக்க மாதிரி போட்டு இந்த மாதிரி 3 ஆக்சிஜனையும் இப்படி கனெக்ட் பண்ணிடு சரியா லைக் த ஹவுஸ் ஒரு வீடு மாதிரி என்ன பண்ணு இவங்களை இப்படி காப்பி பண்ணிடு ரைட்டா ஒரு வீடு மாதிரி இவங்கள இந்த மாதிரி மாற்றிடு இதுக்கப்புறம் அதில் அடுத்து என்ன பண்ணுறாங்க ஸோ இங்கே 2 இருக்குது பாரு 1 கொடுத்து ஃபஸ்ட்டு ஓசோனோட ரியாக்ட் பண்ணுது அதுக்கப்புறம் ஜிங்க் இஸ் கால்ட் ரிடக்டிவ் காம்பவுண்ட் ரைட்டா ரெடியூசிங் காம்பவுண்ட் இது என்ன பண்ண போகுது ஜிங்க் போட்டு நான் ஹைட்ரோலைசிஸ் பண்ணுறேன் அப்படின்னா இது என்ன பண்ண போகுது அப்படின்னா அப்படியே இந்த காம்பவுண்டை உடைக்க போகுது ரைட்டா இந்த காம்பவுண்டை எப்படி உடைக்க போகுது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு காம்பவுண்டு இது ஒரு காம்பவுண்டு இந்த ஆக்சிஜன் தனியாக 3 காம்பவுண்டாக பிரிச்சிடும் இதில் இந்த ஆக்சிஜனை நம்ம கணக்கில் எடுத்துக்க மாட்டோம் அது அப்படியே வெளியே போயிடட்டும் இங்கே இருக்கவங்க மட்டும் என்ன அப்படின்னா HCHO ரைட்டா CH2Oங்கிறது தான் HCHOன்னு எழுதுகிறேன் ஏன்னா CH2O நம்ம எழுதக்கூடாது நம்மலாம் வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் ஹையர் லெவல் படிச்சுட்டோம் நம்ம ஸோ நம்ம அதை என்ன பண்ண போகிறோம் அந்த காம்பவுண்டோட வடிவத்தில் எழுத போகிறோம் அது ஒரு ஆல்டிகைடு அதனால HCHOன்னு எழுதுகிறோம் இங்கே HCHO இருக்கா இங்கேயும் அதே HCHO தானே இருக்குது அப்போ சிம்பிளாக என்ன பண்ணலாம் 2 times HCHO இதுதான் என்னது ஆப்ஷன் சி இதுதான் என்னது சி இதுதான் சி கிளியரா இதில் ஏதாவது புரியாமல் இருக்கா ரைட்டா ஏதாவது புரியாமல் இருக்கா வெரி வெரி ஈஸி எங்கேயாவது நீ இனிமேல் ஓசோனாலிசிஸ் O3 வித் ZnH2O பார்த்தேன்னா என்ன பண்ணிடுமா டபுள் பாண்ட் அல்லது ட்ரிபிள் பாண்ட் இருக்க இடத்துல தான் வரும் அவனுங்களை பிரித்து விட்டுட்டு வீடு கட்டுற அடுத்து வீடை என்ன பண்ணுற சொத்தை பிரிக்கிற மாதிரி தனித்தனியாக பிரித்து அங்கே என்ன இருக்காங்களோ அவங்களை இப்படி எழுதிடுறேன் ரைட்டா அங்கே என்ன இருக்காங்களோ அவங்களை என்ன பண்ண போகிறீங்க எழுதிட போகிறேன் சரியா ஆல்டால் அண்ட் கேனிசோர ரியாக்ஷனா ஆல்டால் கேனிசோரெலாம் நம்மளுக்கா இருக்குது 12th இருக்குது 11th இருக்குது 11th எங்கடா இருக்குது 12th ஆல்டால் அண்ட் கேனிசோர ரியாக்ஷன் 12th இருக்கா நான் தான் பக்கம் விட்டுட்டேன் சொல்லித்தராம விட்டுட்டேன்னா ஆல்கோஹால்ஸ் ஃபீனால்ஸ் ஈத்தர்ஸ் அடுத்த வருஷம்ல இருக்குது ஆல்கோஹால்ஸில் தான் வரும் ரைட் முடிஞ்சு போச்சா கிளியரா ரைட் எழுது இப்போ என்ன பண்ணியிருக்கோம் ஏவும் சியும் கண்டுபிடிச்சாச்சு இப்போ பி கண்டுபிடிக்கணும் ரைட்டா 12th தான் இருக்குது 11th எல்லா ரியாக்ஷனும் முடிச்சிட்டேன் இப்போ என்ன பண்ண ஏலேருந்து பி போயிட்டு பிலேருந்து டி ரைட்டா ஏலேருந்து பி பிலேருந்து டி கவனிங்க இந்த கொஷினை பாதியாக பிரித்து கொடுப்பாங்கடா இது ஃபுல்லாக வராது இதில் ஏதாவது ஒரு பார்ட் ஏலேருந்து சி அல்லது ஏலேருந்து பி வரைக்கும் தான் 2 மார்க் அல்லது 3 மார்க் கம்பல்சரியில் கேட்டிருக்காங்க ரைட்டாக கவனிங்க Cl2 Cl4 அதுக்கப்புறம் NaNH2 சும்மா இருக்க மாட்டாமல் தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க கவனி இங்கே பாருங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு ஈஸியாக போகலாம் இப்போ என்ன ஏ வந்து என்னதுப்பா ஏ வந்து CH2 டபுள் பாண்ட் CH2 தான் ஏ இவனோட யார் ஆட் பண்ணுறாங்க குளோரின் ஆட் பண்ணுறாங்க அதுவும் Cl2 ஆட் பண்ணுறாங்க CCl4 போட்டு ரைட்டா குளோரின் ஆட் பண்ணுறாங்க குளோரின் என்னது முந்தின ஸ்டெப்பில் என்ன பண்ணோம் டீஹைட்ரோஹாலஜனேஷன் ஹைட்ரஜனையும் ஹாலஜனையும் ரிமூவ் பண்ணோம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to add ஹாலஜன் என்ன பண்ண போகிறோம் ஆட் பண்ண போகிறோம் அப்போ CH2 இதில் ஒரு Cl ஆட் ஆக போகுது அதுக்கப்புறம் CH2 இதில் ஒரு Cl ஆட் ஆகும் ரைட்டா இங்கே ஒரு Cl இங்கே ஒரு Cl ஆட் ஆக போகுது ரைட்டா ஒவ்வொன்றிலையும் ஒரு Cl ஆட் ஆக போகுது
சரியா ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு Cl ஆட் ஆக போகுது சரியா ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு Cl அதுக்கு அடுத்து இந்த NaNH2 இருக்காங்களே சோடியம் அமைன் NaNH2 NaNH2ங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் அ டீஹைட்ரோ ஹாலஜனேட்டிங் காம்பவுண்ட் ரைட்டா அது என்ன பண்ண போகுது ஹாலஜனை ரிமூவ் பண்ணக்கூடியது ரைட்டா அப்போ என்ன பண்ண போகுது அது இட் இஸ் கோயிங் டு ரிமூவ் இங்கேருந்து ஒரு குளோரின் திருப்பி என்ன பண்ண போகிறோம் இங்கேருந்து இந்த குளோரினை ரிமூவ் பண்ணினா அப்போ இங்கே என்னது ஹைட்ரஜன் ரிமூவ் ஆக போகுது இங்கே குளோரினை ரிமூவ் பண்ணினா அங்கே என்ன ஆக போகுது ரிமூவ் ஆக போகுது இங்கே குளோரின் இங்கே ஹைட்ரஜன் ரைட்டா இங்கே குளோரின் அங்கே ஹைட்ரஜன் சரியா அப்போ என்ன வரப்போகுது பாருங்கள் அவுட்புட்டு திரும்ப மாறப்போகுது அவுட்புட் என்னது இப்போ sodium amide it is also sodium amide வந்து எப்படின்னா இது வந்து it is again a dehydrohalogenating compound அப்போ CH2 இதில் குளோரின் போயிடுச்சு இதில் ஹைட்ரஜன் போயிடுச்சு அப்போ என்ன இருக்கும் டபுள் பாண்ட் திருப்பி ஃபார்ம் ஆகிடுமா ஆமாம் ஹைட்ரஜன் பண்ண டபுள் பாண்ட் CHCl இதான் என்னது D இது D இது B ரைட்டா இது D இது B ஓகேவா ஹரி தட் இஸ் குட் எத்திலீடின் குளோரைடு இது பேர் என்னது எத்திலின் டைக்ளோரைடுன்னு சொல்லக்கூடாது எத்திலீடின் குளோரைடு ரைட்டா எத்திலீடின் குளோரைடுன்னு சொல்லணும் ரைட்டா எத்திலீடின் குளோரைடு ஓகேவா இது எத்திலீடின் குளோரைடு சரியா ஓகே கிளியரா ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம ஆக்சுவலாக இந்த ரியாக்ஷன் இங்கே எழுதுகிறேன் பாரு இங்கே ஆன்சர் எழுதுகிறேன் பாரு ஆல்கஹாலிக் KOH போட்டால் என்னப்பா வரும் நம்மளுக்கு CH2 டபுள் பாண்ட் CH2 வரும் அடுத்து பாரு ஓசோன் போட்டு ZnH2O போட்டு என்ன பண்ணணும்னு சொன்னேன் டபுள் பாண்டை பிரிச்சுட்டு அவங்கக்கிட்ட ஒரு ஆக்சிஜனை கொடுத்துருங்க அப்போ HCHO 2 தடவை வரப்போது அதான் C அடுத்து இங்கே B இது என்னது டபுள் பாண்டாக ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு குளோரின் ஆட் ஆக போகுது அப்போ CH2 Cl CH2 Cl அடுத்து இது என்ன பண்ணும் ஏதாவது ஒரு காம்பவுண்டு எதை வேணால் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம் யாரை வேணால் ரிமூவ் பண்ணிக்கலாம் CH2 டபுள் பாண்ட் CHCl அவ்வளோதான் ஆன்சர் ரைட்டா அவ்வளோதான் ஆன்சர் சி மட்டும் ரிப்பீட் பண்ணுவோம் சி ரொம்ப ஈஸி தான் சி வந்து ஜாலியில் சி ஜாலியானது ஆல்கஹாலிக் KOH போட்டோன்னா டீஹைட்ரோ ஹாலஜனேஷன் ரியாக்ஷன் அப்போ ஹாலஜனும் ஹைட்ரஜனும் ரிமூவ் ஆகி டபுள் பாண்ட் வந்துடும் அதோட ஃபஸ்ட்டு ஓசோன் ரியாக்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருந்தாங்க ஓசோனை ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி என்ன பண்ண போகுதுன்னா நம்மளுக்கு ஒரு ஹவுஸ் லைக் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆக போகுது அதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஜிங்க் போட்டோம் அப்படின்னா ரிடக்ஷன் நடக்க போகுது அப்போ இவங்க ஒரு தனியாக வந்துடும் அதான் 2HCHO யார் அவன் ட்ரிபிள் பாண்ட் CH எப்போ வரும் CH ட்ரிபிள் பாண்ட் CH வேணும்னா ஆல்கஹாலிக் KOH ராஜ் கேட்குறான்ல தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த சூப்பர் கொஷின் அது இதோட சப் கொஷின் மாதிரி இப்போ என்ன அப்படின்னா கவனிங்க இதுலேருந்து இன்னொரு கொஷின் நம்மளாம் கிரியேட் பண்ணலாம் இருக்குது நம்ம புக்கில் இருக்குது ஒரு தடவை ஒரு பாயிண்டில் இருக்குது அதாவது ஈத்தீன் ரைட்டா ஈத்தீன் react with alcoholic KOH and alcoholic KOH followed by NaNH2 find the product என்னவா இருக்கும் ரைட்டா find the product ரைட்டா இதோட ப்ராடக்ட் என்ன கண்டுபிடிக்கணுமா ரைட்டா ரைட்டா how to revise this before exam ரிவைஸ்லாம் பண்ண தேவையில்லை வெறும் கிளாஸ் மட்டும் பண்ணாலே போதும் ரைட்டா சரியா இப்போ என்ன பண்ணுங்க ஈத்தீன் என்னது டபுள் பாண்டா CH2 டபுள் பாண்ட் CH2 சார் ஏதோ தப்பா கொஸ்டின் எழுதிட்டேனோ சாரி ஈத்தீன் இல்லை ஈத்தீனுக்கு பதிலாக கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன் அதாவது என்ன அப்படின்னா இந்த பி காம்பவுண்ட் ரைட்டா எத்திலீடின் டைக்ளோரேட் ரைட்டா
விசினல் டைக்ளோரைட் அல்லது 1,2 டைக்ளோரோ ஈத்தேன் அப்படி கூட எழுதலாம் ரைட்டா 1,2 டைக்ளோரோ ஈத்தேன் இல்லை இந்த ஃபார்முலாவே கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோ CH2Cl CH2Clன்னு கொடுத்துருக்காங்க இவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க ரைட்டா ரைட்டா ஆமாம் ராஜ் கரெக்டு தான் HCl தான் ரிமூவ் ஆக போகுது நீ கேட்ட ஆன்சர் தான் வரும் ராஜ் தான் CH டபுள் பாண்ட் CH ட்ரிபிள் பாண்ட் CH எப்போ வரும்னு கேட்டல அதுக்கு தான் ரைட்டா அதுக்கு தான் இப்போ பாரு என்ன பண்ண போகுது அப்போ இந்த ஆன்சர் போடலாமா ரைட் CH2Cl CH2Cl சரியா இப்போ என்ன பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு ஆல்கஹாலிக் KOH ரைட்டா ஆல்கஹாலிக் KOH போட்டேன்னா யாராவது ஒருத்தவங்களை ரிமூவ் பண்ணி விட்டுரு அப்போ CH2 டபுள் பாண்ட் CHClன்னு வரப்போகுது அடுத்து இவன் திரும்பி என்ன பண்ண போகிறான் NaNH2ஓட ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த Cl இதில் இருக்க ஹைட்ரஜனும் போயிடும் இந்த Cl இருக்க ஹைட்ரஜனும் போயிடுச்சுன்னா CH ட்ரிபிள் பாண்ட் CH இந்த மாதிரி நான் வேறு வேறு ரியாக்ஷன்ஸாக கொடுக்குறேன்ல இதெல்லாம் பார்த்தாலே உனக்கு ஆன்சர் வந்துடும் ரைட்டா இதெல்லாம் பார்த்தாலே ஆன்சர் வந்துடும் 11 o'clock தான் முடிக்கணும் 11 o'clock தான் ஆமாடா ஒரு NaCl போட்டுடா NaNH2 போட்டால் NaCl இங்கே போகாது NaCN போடுறப்ப தான் அது NaClஆக போகும் NaNH2 கிடையாது ஹரி தப்பாக புரிஞ்சிட்ருக்கேன்னு நினைக்கிறேன் NaCN போடுறப்ப சோடியம் சைனைடு போடுறப்ப தான் சோடியம் குளோரினோட சேர்ந்துடும் சைனைடு வந்து அப்ளிகபிள் ஆகும் இப்போ நீங்கள் சொல்கிறபடி போட்டால் NaH2 இங்கே வந்து ஆட் ஆகணும் NaH2 இங்கே வந்து ஆட் ஆகாது சரியா இதில் வந்து வெளியே தான் போகும் சோடியம் சைனைடு போடுறப்ப NaCl வெளியே போயிட்டு சைனைடு உள்ளே வந்துடும் அது ரியாக்டிவிட்டி ஜாஸ்தி அதில் அப்போ வரும் இதில் அப்படி வராது ஓகே நெக்ஸ்ட் ஆர்த்தோ பேரா டைரக்டிங் இன் அரோமேட்டிக் காம்பவுண்ட் ரைட்டா ரைட் டின்னர் 11 மணிக்கு மேலே தான் உனக்கு நீ என்ன டின்னர் சாப்பிட்டுட்டே கவனிக்கலாம்ல நான் தான் சாப்பிட்டுட்டே சொல்ல முடியாது எஸ் வெரி குட் தர்ஷினி கரெக்டு தான் எஸ் டின்னர்லாம் நெக்லெக்ட் பண்ணிடுங்க ரைட்டா டின்னர் பிரேக் இப்போ தான் நான் பாட ஆரம்பிச்சு ஒரு ஃபயரோடு போய்கிட்டு இருக்கேன் என்னை போய் டின்னர் பிரேக் கேட்குறீங்களேடா அப்படியே சைடில் கொஞ்சம் சாப்பிட்டுக்கோங்க டின்னரை ஏன்னா டின்னர் பிரேக் எவ்வளோ நேரம் வேணுமா பிரேக் வேணுமா எனக்கு டின்னர் பிரேக்லாம் தேவையில்லை நான் மொத்தமாக முடிச்சுட்டு சாப்பிட்டுக்கிறேன் 11 மணிக்கு மேலே சாப்பிட்டுக்கலான்னு தான் இருக்கேன் நான் எனக்கு பெருசாக இல்லை உனக்கு வேணும்னா நான் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்குவேன் இல்லைன்னா நான் யூட்டிலைஸ் பண்ணிக்க மாட்டேன் சாப்பிடலாம் ஒழுங்காக அடிச்சு பிரேக் வேண்டாம் நோ வேணான்னு தோணுதெல்லாம் இல்லை நீங்கள் சாப்பிடுங்க ரைட்டா நான் கண்டினியூ பண்ணுறேன் நீ அப்படியே சைட்லேயே சாப்பிட்டுட்டு சரியா சாப்பாடு முக்கியம் நீ கண்டினியூ பண்ணு சரியா ஆர்த்தோ பேரா டைரக்டஸ் இது வந்து வேறு லெவலில் இதெல்லாம் இந்த கொஷின்லாம் வேறு லெவல் அதாவது என்ன அப்படின்னா கெட்ட பையன் வரான் ரைட்டா ஒரு கெட்ட பையன் சும்மா இருக்கவனை நோண்டி விளையாடுறது பேர் தான் இந்த கொஷின் சரியா ஃபீனால் இருக்குது ஃபீனால் எடுத்துக்கலாமா இது பேர் என்னது ஃபீனால் சரியா இது பேர் என்னது ஃபீனால் எடுத்துக்கலாமா இப்போ பாருங்கள் ஃபீனால் எப்பயுமே ஆக்சிஜன் என்னது லோன் பேர் இருக்கும் இந்த இங்கே ஒரு கார்பன் இருக்குல்ல இந்த கார்பன் என்ன பண்ணுது அப்படின்னா திஸ் கார்பன் இஸ் ரெக்வெஸ்டிங் திஸ் ஆக்சிஜன் நீ தான் லோன் பேர் வச்சிருக்கீங்க அதை கொஞ்சம் கூட அப்படின்னு என்ன பண்ணுது அது என்ன பண்ணுது கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லுதுன்னா ரைட்டா வயிறு காலியாக இருந்து வேலை செய்யாது எனக்கு புரியல இப்போ நீ என்ன சொல்கிற பிரேக் வேணுமா வேணாமா டு யூ வாண்ட் டு பிரேக் ஆர் நாட் எஸ் ஆர் நோ புட் எஸ் ஆர் நோ எனக்கு புரியலை நான் நீ வேணான்னு சொன்னது எதுன்னு நான் புரிஞ்சுக்கல பருத்தி மூட்டை கான்செப்ட் தான் இது எஸ் வெரி குட் பருத்தி மூட்டை கான்செப்ட் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி சோறு வேணுமா வேண்டாமா நீ சாப்பிட்டியாமா அவனே எனக்கு இதுக்கு மட்டும் பதில் சொல்லு எஸ் அண்ட் நோ மட்டும் பதில் சொல்லு வேறு எதுவும் சொல்லாத எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுண்ணா நான் ஒரு கேள்வி கேட்டு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட இருந்து ஆன்சர் வருது அவன் சாப்பிட்டான் போல என்ன நோ பிரேக் வேண்டாம் அவ்வளோதானே ரைட் சூப்பர் ஏண்டா ஒரு மனுஷன் இங்கே காட்டு கத்திக்கிட்டு இருக்கேன் இந்த ரிகானு அதுக்கப்புறம் என்னது பவதாரணி எல்லாம் அங்கெல்லாம் போய் நீங்களாம் சாப்பிட்டு வந்துடுங்க என்ன ஃபினிஷ்ட் இன்சைட் என்ன ரைட் ஸோ இப்போ என்ன அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ணுது இந்த கார்பன் ஆக்சிஜன் கிட்ட லோன் பேரை கேட்குது அப்போ லோன் பேர் இங்கே வந்து என்ன ஆகும்
this compound, this diagram is going to become like this. The diagram என்ன ஆக போகுது, இங்கே கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கு நடுவில் டபுள் பாண்ட் வரப்போது ஆக்சிஜன் will become பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ இதுக்கு உள்ளுக்குள்ளே என்ன ஆக போகுது, இப்போ பாருங்கள் இந்த கார்பனை சுற்றி எத்தனை டபுள் பாண்ட் இருக்குன்னு, ரைட்டா? இந்த கார்பனை சுற்றி பாருங்கள் 1 2 3 4 5 பாண்ட்ஸ் இருக்குது. இட் இஸ் நாட் அக்செப்டட். ஸோ அப்போ என்ன பண்ணுது, அடுத்து இந்த பாண்ட் இங்கே வெளியே போகுது. ஸோ இந்த மாதிரி என்ன அப்படின்னா பாண்ட் டீலோக்கலைசேஷன், பாண்ட் என்ன பண்ண போகுது, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நகர போகுது. இங்கே நகர்ந்துருச்சா, இங்கே பாரு இங்கே மைனஸ் வந்துருச்சு. இப்போ இங்கே மைனஸ் வந்தோடனே என்ன பண்ணுது, இந்த கார்பன் கிட்ட கேட்டு இந்த பாண்டை இங்கே உள்ளே கொண்டு வருது. அப்போ இங்கே உள்ளே வந்துருச்சு. இது உள்ளே வந்துருச்சுன்னா என்ன ஆகிடும், அப்போ இங்கே உள்ளே வந்துருச்சுன்னா இந்த பாண்டு வெளியே போயிடும். அப்போ இந்த பாண்டு வெளியே போயிடுச்சு, இது வெளியே போயிடுச்சுன்னா இது வெளியே போயிடும், இது வெளியேன்னு திருப்பி பழையபடி ஆக்சிஜன்கிட்டே அந்த எலக்ட்ரான் வந்துடும். சரியா? இந்த மாதிரி என்ன அப்படின்னா சுற்றி என்ன அப்படின்னா உள்ளே இருக்கிறது வெளியே வந்துடும், திருப்பி பழையபடி உள்ளே போது வெளியே வருது. இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இப்போ இங்கே என்ன நடந்தது, டவுட்னா என்ன டவுட்டுன்னு சொல்லுங்கள், ரைட்டாக? டவுட் இருந்தால் டவுட் என்னன்னு சொல்லுங்கள். ஸோ பிரேக் எப்போன்றதான் டவுட்டாக, பிரேக்கெல்லாம் இல்லை. இந்த மாதிரி என்ன அப்படின்னா இந்த எலக்ட்ரான் உள்ளே வந்த ஒரு காரணத்தினால என்னோட பென்சினோட ஸ்ட்ரக்சரில் அங்கங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகிருக்கு. அங்கங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ்னா என்னது, எலக்ட்ரான் ரிச் ஸ்பாட், ரைட்டா? எலக்ட்ரான் ரிச் ஸ்பாட் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த எலக்ட்ரான் ரிச் ஸ்பாட் ஃபார்ம் ஆன அந்த காரணத்தினால தான் we are calling it as activating group. சரியா? அதனால இது பேர் என்னது, ஆக்டிவேட்டிங் குரூப்ஸ்னு சொல்கிறோம். அதனால தான் இது பேர் என்னது, ஆக்டிவேட்டிங் குரூப்னு சொல்ல போகிறோம். சரியா? ஸோ அப்போ இந்த மாதிரி லோன் பேர் இருக்கவங்க, ஆக்சிஜன் கிட்ட லோன் பேர் இருக்கும், நைட்ரஜன் ஆக்சிஜன் இவங்ககிட்டலாம் லோன் பேர் இருக்கும். இந்த மாதிரி லோன் பேர் இருக்க யாராவது டைரெக்டாக பென்சின் மண்டை மேலே அட்டாச் ஆகிருந்தாங்கன்னா that time this activating group is going to form. அவ்வளோதான். ரைட்டா? ஓகே, ரைட். டே சூப்பர் கொஷின்ரா, பாருங்கள், வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கொஷின் கேட்டிருக்காங்க, ஹவு ப்ரோப்பைன் ப்ரிப்பேர்டு ஃப்ரம் அல்கீன் டைஹாலைட். இதைத்தான் அப்போ எழுதாமனா யோசிச்சுட்டே இருந்தேன். ரைட்டா? அல்கீன் டைஹாலைடா, ரைட்டா? அல்கீன் டைஹாலைட், ரைட்டா? ஏதோ ஒரு டபுள் பாண்டு, அதில் 2 ஹாலஜன் இருக்கணும். சரியா? ஒரு டபுள் பாண்ட், அதில் 2 ஹாலஜன் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அல்கீன் டைஹாலைடில் இருந்து நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணுமா, CH ட்ரிபிள் பாண்ட் CH3, ரைட்டா? இதான ப்ரோப்பைன், ப்ரோப்பைன் இதான, கரெக்டு தானே? ஸோ இதை நான் ப்ரிப்பேர் பண்ணணும். ரைட்டா? ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ப்ரிப்பேர் திஸ். ரைட்டா? அது என்ன பண்ணணும், இதுதான் ப்ரிப்பேர் பண்ணணும். ரைட்டா? இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், நம்மளோட கொஷின் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஐ எம் கோயிங் டு டேக் த கொஷினில் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் பாண்ட் இருக்குது, அதில் CH3 இருக்குது. ரைட்டா? ஸோ அப்போ இதில் தான் ட்ரிபிள் பாண்ட் வரணும் அப்படின்னா Cl, அதுக்கப்புறம் இங்கே ஒரு Cl. கரெக்டாக இருக்கா? பாண்டு ஃபார்மேஷன்லாம், பாண்டெலாம் கரெக்டாக இருக்கா? இதுக்கு 5 இருக்குது, இதில் 5 பாண்ட் இருக்குது. இதுக்கு மட்டும் ஒரு ஹைட்ரஜனை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் மட்டும் வேண்டாம். ரைட்டா? திஸ் ஒன் இஸ் கரெக்ட். ரைட்டா? திஸ் ஒன் இஸ் ரைட். கரெக்டா? இதான் ரைட். கிளியரா? இப்போ நம்ம இதை பார்த்தாச்சு. ரைட்டா? நான் என்ன சாப்பிடலடா, நான் லேட்டாக தான் சாப்பிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்டா? அட்ஜசன்ட் கார்பனில் இருக்கணும் ஜெமினல் டைஹாலைடு. ரைட்டா? ஜெமினல், ஜெமினல் இல்லை, விசினல். திஸ் இஸ் விசினல் டைஹாலைடு. ஜெமினல் டைஹாலைடுனா ஒரே கார்பனில் இருக்கணும், 2 வேறு கார்பனில் இருக்குது. ரைட்டா? பக்கத்து கார்பனில் இருந்தால் அது என்னது, விசினல். சேம் கார்பனில் இருந்தால் ஜெமினல். வி ஹவ் டு கோ வித் த சேம் கார்பன் கிடையாது, அட்ஜசன்ட் கார்பன். இதோட ஃபஸ்ட்டு என்ன போடணும், அப்போ ஃபஸ்ட்டு என்ன போடணும், ஒரு குளோரினும் ஒரு ஹைட்ரஜனும் ரிமூவ் பண்ணணும். அப்போ என்ன சொன்னேன் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, ஆல்கஹாலிக்கு KOH போடுங்க. ஆல்கஹாலிக் KOH போட்டோம் அப்படின்னா CH3 CH டபுள் பாண்டு, இங்கே Cl, இந்த குளோரினும் சாரி இங்கே இருந்த குளோரினும் இங்கே இருக்க ஹைட்ரஜனையும் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், NaNH2 சோடியம் அமைடு. NaNH2 போட்டேன் அப்படின்னா
ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். CH3 CH வராது, CH3 C triple bond CH, propine, ரைட்டா? propine, clear-ஆ? ஓகே தானே? ரைட். ஜெமினல் டைஹாலைடு எடுக்கலாமா? ஜெமினல் டைஹாலைடு எடுத்தால் நீங்கள் இந்த ரியேஜன் யூஸ் பண்ண முடியாதுல்ல. அதுக்கு நம்ம ஆல்கஹாலிக் எல்லாம் பார்த்தாமல் அல்கலைன் KOH எடுக்கணும், ஸ்ட்ராங் அல்கலைன் KOH. ஏன்னா டீஹாலஜனேஷன், அது வந்து டீஹைட்ரோ ஹாலஜனேஷனில் 2 ஹாலஜனை ரிமூவ் பண்ணணும் நம்ம, அதுவும் ஒரே கார்பனில் இருந்து. அங்கே டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகாதுல்ல. ஸோ வி ஹவ் டு யூஸ் திஸ் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். NaNH2 ஒன்றுமே கிடையாது. NaNH2 போட்டோம் அப்படின்னா இங்கேருந்து குளோரினும் இங்கே இருக்க ஹைட்ரஜன் ஆப்போசிட்டாக தான் ரிமூவ் ஆக போகிறாங்க. அவ்வளோதான். ஆப்போசிட்டாக ரிமூவ் ஆகும். அவ்வளோதான் தேம்பு இன்பா அவ்வளோதான். தட்ஸ் இட். அவ்வளோதான் இன்பா, வேறு எதுவும் கிடையாது. சிம்பிள். தட்ஸ் இட். சரியா? எப்பா அதுக்கெல்லாம் பேர் வச்சிருவேல, பேர் வைக்கிறதுல பிரச்சனை இல்லை, பேர் வச்சிருவேல. பேர் வைக்க மறந்துடாது, அது ரொம்ப முக்கியம். இப்போ பாரு, அண்ட் அல்கைல் ஹாலைட், ரைட்டா, வித் மாலிகுலர் ஃபார்முலா. இந்த கொஷின் தான் நம்ம எப்பயுமே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டே இருப்போம். ஏன்னா ரைட், இந்த சைட்லேயே பண்ணணும், நம்ம எதுவும் தப்பு பண்ணாமல் இருக்குது. ஓசோன்லாம் இருக்குது, ஓசோன் லேயர்லாம். சரியா? மாலிகுலர் ஃபார்முலா C6H3Br ஆன் டீஹைட்ரோஹாலஜனேஷன். அதை நான் டீஹைட்ரோஹாலஜனேஷன் பண்ணுறப்ப give 2 isomeric alkenes, ரைட்டா, X and Y with the molecular formula C6H12. On reductive ozonolysis of X and Y give 4 compounds. இந்த மாதிரி 4 காம்பவுண்ட் கொடுக்கும். இது 2 ஒரு காம்பவுண்டாகவும் இது 2 ஒரு காம்பவுண்டாகவும் கொடுக்குறாங்களா, ரைட்டா? இதான் என்னது ஆன்சர். சரியா? அப்போ என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணணும், தேம்பாவணியா? ஆனால் அதில் இன்பான் போட்டுருந்துச்சா, நான் அதனால் இன்பான் நினச்சி. தேம்பாவணி நல்ல பெயர், தமிழ் பெயர். சரியா? விஜய் சாந்தி என்ன கேட்டிருக்கீங்க? உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். ஃபுல் போர்ஷன் உங்களுக்கு நான் என்ன ரிப்ளை பண்ணணும்? கொஷினில் தான்டா இருக்குது. கொஷின்லேருந்து தான் நான் எழுதுறேன் ஜோஷி. நான் எங்கேருந்து எழுதலை ஜோஷா, கொஷின்லேருந்து தான் நான் எழுதுறேன். நான் எங்கேயும் தனியாக இருந்து எழுதலை. கவனிங்க. பேசிக்ஸ்லாம் நம்ம இந்த சாப்டரில் முன்னாடி படிக்கிறனால பரவாயில்ல. இப்போ சிம்பிள் எழுதுங்க. நான் இங்கே கொஷின்லேருந்து தான் எழுத போகிறேன். இப்போ பாருங்கள், அண்ட் அல்கைல் ஹாலைட் வித் மாலிகுலர் ஃபார்முலா. இந்த மாலிகுலர் ஃபார்முலா இருக்குது. டீஹைட்ரோ ஹாலஜனேஷன் கேவ் 2 ஆல்கீன் கொடுக்க போகுது. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், இந்த டயக்ராம் எழுதலாமா? C6H3Br இருக்குல்ல, அது என்ன பண்ண போகிறேன், எழுத போகிறேன். சரியா? என்ன ஆன்சர் வரணும், எனக்கு அல்கீன் வரணும். அல்கீன்னானது 2 விதத்தில். அதாவது எப்படி சொல்கிறதுனா, நல்லா கவனிங்க, எனக்கு 2 ஆல்கீன் கிடைக்கணும். கொஷினை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா கவனிங்க. ரைட்டா? நல்லா கவனிங்க. அண்ட் அல்கைல் ஹாலைடு. அல்கைல் ஹாலைடுனானது ஒரு அல்கைல் குரூப்பில் ஒரு ஹாலஜன் கனெக்டாக இருக்க போகுது, RX குரூப். ரைட்டா? அதான் அல்கைல் ஹாலைடு. வித் மாலிகுலர் ஃபார்முலா C6H3H13Br. இதான் மொத்த மாலிகுலர் ஃபார்முலா. இப்போ இது என்ன பண்ண போகிறேன், நான் ஒரு ஸ்ட்ரக்சராக மாற்ற போகிறேன். ரைட்டா? ஆன் டீஹைட்ரோஹாலஜனேஷன். டீஹைட்ரோஹாலஜனேஷன் என்னது, அந்த ஹாலஜனையும் பக்கத்தில் இருக்க கார்பன்லேருந்து ஹைட்ரஜனையும் நான் ரிமூவ் பண்ணுறேன். இந்த மாதிரி நான் ரிமூவ் பண்ணுறப்ப எனக்கு 2 விதமாக டபுள் பாண்ட் பிளேஸ் ஆகுது. இப்போ கவனிங்க, நான் இது வந்து இந்த ஒரு லைனுக்கு மட்டும் நான் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன். C எத்தனை இருக்குது, 6 கார்பன் இருக்கா, C6. அப்போ 1 2 3 4 5 6 கார்பன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், Br இங்கே கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஏன் சார் இங்கே Br கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே கனெக்ட் பண்ணால் இங்கே கனெக்ட் பண்ணுறப்ப தான் இந்த பக்கமும் டபுள் பாண்ட் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது, இந்த பக்கமும் டபுள் பாண்ட் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. சார் அப்போ இந்த கார்பனில் கனெக்ட் பண்ணால இந்த கார்பனும் ஒன்று தான். இப்படி 1 2 3 போட்டால் இது 3rd கார்பன், இப்படி 1 2 3 போட்டால் 3rd கார்பன். நீங்கள் இதில் போட்டிங்கன்னா அந்த மாதிரி நம்மளுக்கு ஐசோமெரிக் கார்பன் வராது. இன்னொன்று ஃபைனல் ஆன்சரும் நம்மளுக்கு என்ன பண்ணாது, அந்த மாதிரி வராது. ரைட்டா? ஓ சாரி, இருங்க நானே இதை மிஸ்டேக்காக பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக லாங் செயினாக போடலை. அப்போ இந்த கொஷினை நம்ம இப்படி பண்ண முடியாது. இந்த கொஷினை ஆன்சர்லேருந்து தான் எடுத்துகிட்டு வரணும். சரியா? இந்த கொஷின் என்ன பண்ணணும், நம்ம ஆன்சர்லேருந்து எடுத்துகிட்டு வரணும். ரைட்டா? இந்த கொஷின் என்ன பண்ணணுமா, ஆன்சர்லேருந்து எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா இந்த இடத்துல CH3 இவங்க பாருங்கள், CH3யும் பிரான்ச்சில் போட்டிருக்காங்க, CH3யும் பிரான்ச்சில் போட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஆன்சர்லேருந்து வரலாம். ரைட்டா? ஆன்சர்லேருந்து எடுத்துகிட்டு வரலாமா? ஆன்சர் எடுங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இந்த மாதிரி 2 காம்பவுண்ட் இருக்குது, C6H12 இருக்குது. ஆன் ரிடக்டிவ் ஓசோனாலிசிஸ். ரைட்டா? ரிடக்டிவ் ஓசோனாலிசிஸ்னால் என்ன பார்த்தோம், O3 வித் ஜிங்க் வாட்டர். கரெக்டாக இல்லையா? O3 வித்
ஜிங்க்கு வாட்டர் நம்ம போடுவோம். இப்போ தானே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போட்டோம், வீடு கட்டி வீடெல்லாம் கூட உடைச்சோம்ல, அந்த மாதிரி அவங்களோட ரியாக்ட் பண்ணப்போ இந்த ஆன்சர்லாம் வந்திருக்கு. சரியா? இப்போது கரெக்டாக கவனிங்க, இதை மட்டும் நான் எழுதுகிறேன் பாருங்கள். CH3 CH3 double bond O. correct? First CH3 CO C double bond O CH3. correct? Clear? First one எழுதிருக்கேனா? Is that clear? Are you getting it? Plus ஒவ்வொரு தடவையும் ஏன் இந்த கொஷின் நம்ம தப்பாக செய்கிறோம்? டேய் என்னடா கண்டுபிடிச்சிங்க? இங்கே இந்த கொஷினில் CH3CO CH3 CH3 CHO ரெஸ்பெக்டிவ்லின்னு இல்லை, அப்போ 4 காம்பவுண்ட்ஸ் கொடுக்குதுன்னு போட்டிருக்காங்க. இவனுங்க ஏன் இதையும் இது இப்படி எழுதியிருக்காங்க? இந்த காம்பவுண்ட் இங்கே இருக்குது, இதை கொண்டு போய் ஏன் அந்த லாஸ்ட்டோட ஆட் பண்ணியிருக்காங்க? இது இருக்குது, இதை இவனுங்க அசிட்டால்டிகேட்டோட ஆட் பண்ணல, ஏன் அசிட்டோனோட ஆட் பண்ணியிருக்காங்க? என்னது கைடில் தேடி கண்டுபிடிச்சிட்ட? டேய் எந்த கொஷினடா சொல்கிறீங்க? ஃபஸ்ட்டு போட்ட மாதிரியே போடவா? எது இதுவா? லாங் செயின்லேயே போட சொல்கிறேன். நீனு லாங் செயின்லேயே போட சொல்கிறியா? CH3 CH2 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 3 3 3 6 CH3 இதில் Br எப்படி சொல்கிறியா? ஆமாம், இந்த கொஷின் புக் பேக் தான்டா, புக் பேக் கொஷின் தான்டா. சுறா கைடில் ஈஸியாக இருக்கா? சுறா கைடில் தான் ஏதோ பிரச்சனை பண்ணி வச்சுருக்கானுங்க நான் நினைக்கிறேன். சரி, இதுக்கப்புறம் இதுலேருந்து நீ அஸ் யூஷுவல் எப்பயும் போல் பண்ண சொல்கிறியா? சரி, இப்போ என்ன பண்ணணும்? இதில் ஆல்கஹாலிக் KOH டீஹைட்ரோ ஆலஜினேஷன். டீஹைட்ரோ ஆலஜினேஷன் அப்படின்னா என்னது? ஆல்கஹாலிக் KOH போடணுமா? டீஹைட்ரோ ஆலஜினேஷன்னா ஆல்கஹாலிக் KOH போடுவோம். ஆல்கஹாலிக் KOH கேட்டால் பிஆர்லேருந்து இதில் பிஆர் போச்சுன்னா இதில் ஹைட்ரஜன் போகலாம் அல்லது இதில் ஹைட்ரஜன் போகலாம். அப்போ 2 ஆப்ஷன் CH3 C, இதுலேருந்து ஹைட்ரஜன் வெளியே போகுதுன்னு வச்சுக்கலாம். அப்போ டபுள் பாண்ட் தள்ளி எழுதுகிறேன். CH3 CH double bond CH2 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 CH3 3 6 கார்பன் ப்ளஸ் இன்கேஸ் இதுலேருந்து ஹைட்ரஜன் போயிருந்துச்சுன்னா CH3 CH2 CH2 டபுள் பாண்ட் CH CH2 CH3. சரியா? இப்போ இதுலேருந்து ரிடக்டிவ் ஓசனாலிசிஸா? சரியா? இப்போ என்ன பண்ணுங்கள், இதுக்கு அடுத்து என்ன சொன்னாங்க? ஓசனாலிசிஸ் தானே. இதுக்கப்புறம் இதை தனியாக ஓசனாலிசிஸ் பண்ணுவோமா? ஓசனாலிசிஸ் O3 வித் அடுத்து என்னது O3 பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் Z10H2O போடணும். ரைட்டாக ஜிங்க்கு ஹைட்ரோலிசிஸ் பண்ண போகிறோம். நான் என்ன சொன்னேன்? அப்போ டபுள் பாண்டை மட்டும் பிரேக் பண்ணுங்கன்னு சொன்னேன். அப்போ டபுள் பாண்டை பிரேக் பண்ணோன்னா இந்த டபுள் பாண்டை பிரேக் பண்ணிவிட்டு இதில் ஆக்சிஜன் போடணும். CH3 வீடெல்லாம் கட்ட வேண்டாம், டேரெக்டாக ஆன்சர் போட்டுடலாம். CHO அதுக்கப்புறம் இந்த கார்பன்லேயும் ஒரு CHO. ரைட்டா? இங்கே தப்பாக இருக்கே தானே, என்னடான்னு பார்த்தீங்க முதல் இங்கே தப்பு. ப்ளஸ் இப்போ இது என்னது? இதில் ஒரு டபுள் பாண்ட் போட்டோம் அப்படின்னா இது ஒரு CHO, லாஸ்ட்டு CHO CH2 CH2
CH3 ப்ளஸ் இதில் டபுள் பாண்ட் போட்டோன்னா இப்போ கரெக்டாக இருக்கா? ரைட் ரைட். இப்போ அதான் இங்கே ஒரு ஹைட்ரஜனை கம்மி பண்ணிட்டாங்க, தப்பாக போட்டிருந்தேன் அதுதான். ஸோ அது பாண்டு கவுண்ட் பண்ணி பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தேன். இங்கே பாரு, இங்கேயும் ஒன்று கூட போட்டிருக்கேன், இதுலேயும் இங்கே ஒன்று கூட இருக்குது. ஸோ அது நான் எழுதுகிறப்ப தான் அந்த ஆக்சிஜன் போடுறப்ப நான் கண்டுபிடிச்சிட்டாங்க தப்பு இருக்குது அப்படின்னு. CH3 CH2 CHO ப்ளஸ் CHO ஆனால் நீ அதை தான் எடுக்கணும்னு எப்படி சொல்லுவேன்? அதுவும் நான் எடுத்துருக்கிறது ஒன்று தானடா. நான் இந்த பக்கம் எடுத்திருக்கேன், நீ அந்த பக்கம் எடுத்திருக்க ராஜா, அவ்வளோதானே. அவ்வளோதானே ஆன்சர் இருந்துச்சா? ஃபோக்கஸ் நான் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம், வேதாந்து கைடே யூஸ் பண்ணுங்கள் சரியா? இட் இஸ் ஸோ பிக். என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லையே, அவ்வளோதான். ஓ, நான் எழுதியிருக்கிறத பார்த்தா பெருசாக இருக்க மாதிரி இருக்கா? ஓகே ஓகே. இல்லை, ஃபோக்கஸ் நீங்கள் ஃபோக்கஸ் மட்டும்தான் வச்சுருக்கீங்கன்னா ஓகே. அந்த பையன் வந்து 2 வச்சுருக்கனால கேட்டாங்க. நீங்கள் அது மட்டும் தான் வச்சுருக்கீங்கன்னா அதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள் ரைட்டா? எனக்கு இந்த ஆன்சரில் ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித். இதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது. நானும் ஒவ்வொரு தடவை சொல்லிட்டுருக்கேன், ஆனால் அது சரி பண்ணவே இல்லை ரைட்டா? இதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது. இது வந்து அவங்க கொஷினில் கொடுத்துருக்க அவுட்புட் வரல. இதோட அவுட்புட் பாருங்கள், ரெண்டுமே ஒன்றா இருக்குது. ரெண்டுமே ஒன்றா இருக்க மாதிரி அங்கே இல்லவே இல்லை ஒரு ஆன்சர் கூட. there is no 2 times. CH3 CO CH3 இருக்கா நம்மக்கிட்ட? அது நம்மகிட்ட அதுவே இல்லை. நம்மகிட்ட எல்லாமே இந்த ஆல்டிகைடாக இருக்குது, எல்லாமே அசிட்டால்டிகைட் ப்ரொப்பனால்டிகைடாக இருக்குது. அவங்க கொடுத்துருக்கிறது இல்லவே இல்லை. அவங்க ஒரு கீட்டோன் கொடுத்துருக்காங்க, கீட்டோனே நம்மளுக்கு ஆன்சர் வரல. இதுதான் க்ளூ வேர்டுன்னு நினைக்கிறேன் எனக்கு. இந்த ஒரு கொஷின் இருக்கட்டும். இங்கே இதில் எல்லாத்துலேயும் ஆல்டிகைட் இருக்குது, இதில் மட்டும்தான் கீட்டோன் இருக்குது. கீட்டோன் எப்போ வரும்? டெர்மினல் ஆல்கீனில் தான் கீட்டோன். டெர்மினல் ஆல்கீனெல்லாம் ஆல்டிகைடாக மாறிடும். டெர்மினல் ஆல்கீனெல்லாம் ஆல்டிகைடாக மாறிடும் கரெக்டாக? ஸோ டெர்மினலாக இன்பிட்வீனா. ஸோ இதெல்லாம் டெர்மினலாக இருக்கும். அப்போ அப்படி மாறிடுச்சு. கீட்டோன் வரணும். இப்போ இங்கே கீட்டோன் வரணும்னா அப்போ இதில் 2 பிரான்ச் இருந்திருக்கணும், அப்போ தான் கீட்டோன் வந்திருக்கும். அப்போ பிரான்ச்சில் தான் போடணும் சரியா? அப்போ பிரான்ச்சில் தான் போடணும் கரெக்டாக? எஸ், ஐ காட் இட் ஒன் ஐடியா. இப்போது நல்லா கவனிங்க. நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியும், we are very strong in one compound ரைட்டா? நான் சொல்லிக் கொடுத்த ஒன்று உனக்கு தெரியும் என்ன அப்படின்னா, ரிடக்டிவ் ஓசோனாலிசிஸ். ஓசோனோட போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜிங்க் ப்ளஸ் H2O போட்டோம் அப்படின்னா we know that டபுள் பாண்ட் பிரேக் ஆக போகுது. டபுள் பாண்ட் பிரேக் ஆனதுக்கப்புறம் டபுள் பாண்ட் இருக்கக்கூடிய ஒரு கார்பன்லேயும் நம்ம ஒரு டபுள் பாண்டில் ஆக்சிஜன் போடுவோம். திஸ் இஸ் அவர் க்ளூ கரெக்டாக இல்லையா? திஸ் இஸ் அவர் க்ளூ கரெக்டு தானே? இதான் நம்மளோட க்ளூ. ஐம் ரைட் ஆர் நாட்? எஸ். இது உனக்கு தெரியும்ல? ரைட்டா? இது உனக்கு தெரியும். இது உனக்கு தெரியுமா இல்லையா? நான் சொல்கிறது கவனி. ஆக்சிஜன் அதாவது ஓசோனாலிசிஸோட அவுட்புட் எப்பயுமே என்ன அப்படின்னா, எங்கே டபுள் பாண்ட் இருந்துச்சோ அந்த டபுள் பாண்டை பிரேக் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஆக்சிஜனை போடணும். அதுதான் நம்மளோட கான்செப்ட் சரியா? அதுதான் நம்மளோட கான்செப்ட். அதுதான் நம்ம வந்து ஷார்ட்கட்டாக வச்சுருந்தோம். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம கொஷினில் கொடுத்துருக்க எல்லா கண்டென்ட் எடுக்கலாம். கொஷினில் கொடுத்துருக்க அதை எழுதுகிறேன். ஒரு நிமிஷம் கொஷினில் கொடுத்துருக்கதை நான் எழுதுகிறேன் பாருங்கள். CH3 CO CH3 இது ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? CH3 CHO கொடுத்துருக்காங்க ரைட்டா? ரெண்டாவது CH3 CHO கொடுத்துருக்காங்க. அடுத்து CH3 CH2 CHO. இதுக்கப்புறம் அதுக்கடுத்து CH3 ட்வைஸ். அதுக்கடுத்து CH3 வந்து ட்வைஸு வித் CHO கொடுத்துருக்காங்க சரியா? சரியா? இப்போ நல்லா கவனிங்க ரைட்டா? நல்லா கவனிங்க ரைட்டா? ரைட்டா? ஸ்ராவணி மேம் என்ன போட்டிருந்தாங்க எனக்கு புரியல. என்னடா கேட்குறீங்க? ஹரி என்ன சொல்கிறீங்க? என்ன
மெத்தில் போடலையா? என்ன மெத்தில் போடலை? இப்போ பாரு, இங்கே கீட்டோன் இருக்குல்ல, இப்போ கீட்டோன் இருக்கணும்னா இந்த ஸ்ட்ரக்சர் இப்படி இருந்திருக்கணும். கரெக்டாக? சி டபுள் பாண்ட் ஓ, ரைட்டா? சி டபுள் பாண்ட் ஓ வித் CH3 இப்படி தான் இருந்திருக்கணும். கரெக்டாக? இது இப்படி தான் இருந்திருக்கணும். ரைட்டா? நான் போட்டிருந்தேன் தான் அவங்களும் போட்டிருந்தாங்கன்னு சொல்கிறியா? ஆனால் அந்த கொஷினுக்கு ஆன்சர் வரலையே இருந்ததில்ல. சரியா? இப்போ நம்ம பார்க்கலாம் என்ன நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ரைட்டா? இது ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ளஸ் போட்டோம் அப்படின்னா இன்கேஸ் இந்த டபுள் பாண்ட் போடுறதுக்கு முன்னாடி இது இங்கே இருந்திருக்குமா? அப்போது டபுள் பாண்ட் சி வித்து CH3ன்னு வச்சுக்கலாம். ரைட்டா? இப்போ என்ன பண்ண போகிறேன்? ரிவர்ஸ் ஆஃப் ஓசோனாலிசிஸ். ரிவர்ஸ் ஆஃப் ஓசோனாலிசிஸ்னால் இது ரெண்டும் ஒன்றா இருக்குமா? இது ரெண்டும் ஒன்றா இருக்குமா? நான் என்ன பண்ணேன், இந்த கார்பனுக்கு இந்த கார்பனுக்கு நான் டபுள் பாண்ட் இருந்து அதை பிரேக் பண்ணி தான் இப்படி 2 ஆக்சிஜன் போட்டிருக்கேன். இப்போ இவங்க 2 பேரும் என்ன பண்ண போகிறேன், நான் சேர்க்க போகிறேன். ரைட்டா? இவங்க 2 பேரும் சேர்த்து பார்க்கலாமா என்ன வருதுன்னு? அப்போ பாருங்கள், CH3 C CH3 டபுள் பாண்ட் CH3. ரைட்டா? let us consider this as a X. இதில் எத்தனை கார்பன் இருக்குது? என்னடா இது, இதில் 5 கார்பன் தான் வருது, 6 கார்பன் வரணும்லடா. சரி, நான் என்ன சொல்கிறேன், ரொம்ப என்ன ஆகிடுச்சு, நம்மளுக்கு ப்ராப்ளம் வச்சிருச்சா? செகண்டில் மெத்தில் போடலை. இந்த கீட்டோனை, இங்கே இருக்க கீட்டோனை எடுத்துகிட்டு போய், ஆமாம் இதில் 3 கார்பன் இருக்குது, ஓ இதில் 2 இருக்குது, இதில் 3 இருக்குது. ஹோ 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 சூப்பர் சூப்பர் சூப்பர். ரைட் 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 ரைட். உனக்கு தெரியுதா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு? இல்லை 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 இல்லை, கவனி கவனி கவனி. ஆக்சுவலாக நம்மளுக்கு 6 கார்பன் நம்மளோட ஃபைனல் அவுட்புட்டில் வரணும். ரைட்டா? 6 கார்பன் நம்மளோட ஃபைனல் அவுட்புட்டில் வரணும். இப்போ தான் ஒன்று ஒன்றா நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் எத்தனை கார்பன் இருக்குது? 3 கார்பன் இருக்குது. இதில் 2 கார்பன் தான் இருக்குது, இதில் 3 கார்பன் இருக்குது. ரைட்டா? இது ஒரு காம்பவுண்டு. ரைட்டா? அது ஒவ்வொரு காம்பவுண்டையும் பாரு, இந்த காம்பவுண்டில் 3 கார்பன் இருக்குது, இந்த காம்பவுண்டில் 2 கார்பன் இருக்குது, இந்த காம்பவுண்டில் 3 கார்பன் இருக்குது, இந்த காம்பவுண்டில் 4 கார்பன் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் நம்ம என்ன பண்ணணும்? தென் we have to do it. நம்ம அப்போ என்ன பண்ணணும், இந்த 3 கார்பன் இருக்க காம்பவுண்டை 3 கார்பன் இருக்கிறோட சேர்க்கணும், 4ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணணும். அப்போ இவங்க தான் நம்மளோட காம்பினேஷன். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், ரெஸ்பெக்டிவ்லி. பார்த்தியா, கொஷினில் ரெஸ்பெக்டிவ்லிங்கிற வேர்டு கொடுக்கவே இல்லை. அவங்க ரெஸ்பெக்டிவ்லிங்கிற வேர்டு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம டேரெக்டாக முதல் 2ஐயும் இது 2ஐயும் ஆட் பண்ணியிருந்துருக்கலாம். அவங்க ரெஸ்பெக்டிவ்லி நம்ம என்ன பண்ணலை, கொடுக்கவே இல்லை. ரைட்டா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், இதையும் கம்பைன் பண்ண போகிறோம், இதையும் கம்பைன் பண்ண போகிறோம். இப்போ ஆன்சர் வந்துடும். கரெக்டாக? கிளியரா? ஸோ அப்படி கம்பைன் பண்ணோன்னா ஆன்சர். அதனால தான் இவங்க இப்படி மாற்றி மாற்றி பண்ணியிருக்காங்க. ஸோ 3 and 2, 3 and 3, இந்த 3யும் இந்த 3யும் இருக்கிறத ஆட் பண்ணலாமா? இந்த 3யும் இந்த 3யும் இருக்கிறத ஆட் பண்ணலாமா? பாரு, அப்போ என்ன பண்ணணும், எது 2 ஆட் பண்ணணும், இதையும் ஆட் பண்ண போகிறோம். சரியா? இந்த கீட்டோன் காம்பவுண்டையும் இந்த கீட்டோனையும். கரெக்டா? ஓ ரைட், ஓகே. இப்போ நம்ம பண்ணியாச்சுல, இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்ல, இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சுல, சூப்பர். ரைட். 3 3, அப்போ என்ன அர்த்தம், CH3 இப்போ வந்துடும் பாரு, இப்போ கிளியராக வந்துடும் போகுது. ரைட்டா? CH3, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா C டபுள் பாண்ட் O, அதுக்கப்புறம் CH3 ப்ளஸ் அவனை எடுத்துகிட்டு வாங்க, O டபுள் பாண்ட் CH, அதுக்கப்புறம் CH2 CH3. எதுக்கு நம்ம அப்போ பண்ணி, இப்போ பாரு, இவனுக்கு 2 பேரும் தூக்கி டபுள் பாண்டில் போடு. அப்போ CH3 டபுள் பாண்டில் போட்டோம் அப்படின்னா CH3 C CH3 டபுள் பாண்ட், இவன் CH வந்துடுவான், அதுக்கப்புறம் CH2 CH3. இப்போ பாரு, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ புரோமின் எங்கே ஆட் பண்ணியிருந்துருக்கலாம், இப்போ இதில் ஒரு ஹைட்ரஜன் இதில் புரோமின் ஆட் பண்ணு, இதில் ஹைட்ரஜன் ஆட் பண்ணு. கரெக்டாக? இதில் வந்து புரோமின் ஆட் ஆகிருந்திருக்கும், இதில் ஹைட்ரஜன் ஆட் ஆகிருந்திருக்கு, இதுக்கு கீழே. கரெக்டாக? இப்போ வந்துருச்சா? இப்போ கரெக்டாக வந்துருச்சா? இப்போ கரெக்டாக வந்துருமா? சூப்பர். ரைட்டா? இப்போ என்ன பண்ண போகிறோம், இதில் நம்ம ரிவர்ஸில் பண்ணோம் அப்படின்னா இப்போ என்ன பண்ணலாம், இதில் புரோமின் ஆட் பண்ணுங்கள். சாரி, என்ன பண்ணணும், இதில் ஹைட்ரஜன் இதில் புரோமின் ஆட் பண்ணணும். ரைட்டா? இதில் ஹைட்ரஜன் இதில் புரோமின் ஆட் பண்ணணும்னா ஆன்சர் வந்துடும். அப்போ அது ஒரு காம்பவுண்ட். இந்த பக்கம் இவனுங்க 2 பேரும் ஆட் பண்ணுங்கள், இவனுங்க 2 பேரும் ஆட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி ஆட் பண்ணணும்னா ஆன்சர் வந்துடுமா? கிளியரா? சூப்பரா?
ஸோ இதோட 2 லைவில் மிஸ் பண்ண ஒரு கொஷினை சூப்பராக பண்ணிட்டோம். இதை நான் ஒரு நோட்டில் உனக்கு கிளியராக எழுதி கூட இன்னொரு தடவை அனுப்பிச்சிடுறேன். ஆனால் கான்செப்ட் இப்போ கிளியர் தானே? ஸோ அப்போ நம்ம இங்கே ரெஸ்பெக்டிவ்லிங்கிற வேர்டு கொடுக்காதனால நம்ம என்ன பண்ணணும், ஏன்னா நம்மளுக்கு C6ன்னு கொடுத்துருக்காங்க அவங்க க்ளூ வேர்டு. அப்போ 3 கார்பன் காம்பவுண்டாக தான் ஃபார்ம் பண்ணணும். அப்போ இந்த 3 இந்த 3யோட சேரப்போகுது, இந்த 2 இந்த 4ஓட சேரப்போகுது. கிளியரா? சூப்பரில் கண்டுபிடிச்சிட்டோம்ல? ரைட், அவ்வளோதான். எப்போ லைவ் முடியுமா? நீங்கள் எப்போலேருந்து லைவ் பார்த்துட்ருக்கீங்க? எப்போலேருந்து லைவ் பார்த்துட்ருக்கீங்க? ரைட், சூப்பர். சே, எப்படி ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க என்ன இவ்வளோ தூரத்துக்கு, ஒரு ஈஸியான கொஷின். நம்ம கொஷின் இதெல்லாம் சப்பா கொஷின்ல. சரியா? என்ன பண்ணணும்? டிஸ்கிரைப் த மெக்கானிசம் ஆஃப் நைட்ரேஷன் ஆஃப் பென்சின். பென்சினோட மெக்கானிசம் கேட்டிருக்காங்க. ரைட்டா? மெக்கானிசம்க்கு நம்ம புக்கிலலாம் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு மெக்கானிசமோடு எழுதியிருப்பாங்க. நீ அந்த மெக்கானிசம் மட்டும் பார்க்கணும். ரைட்டா? சரியா? மெக்கானிசம் மட்டும் பார்த்துக்கலாம். ரைட்டா? என்னென்னு பார்க்கலாமா? ஸோ வாட் இஸ் தட் மெக்கானிசம்? இது ஈக்குவேஷன், இது ஜென்ரல் ஈக்குவேஷன். அப்போ ஃபஸ்ட்டு உனக்கு ஜென்ரல் ஈக்குவேஷன் தெரிஞ்சிருக்கணும். பென்சின் இருக்குது, பென்சினில் நைட்ரேஷன் பண்ணணும். நைட்ரேஷன் என்னது? NO2 ஆட் பண்ணணும். NO2 ஆட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ரைட்டா? பென்சினில் NO2 ஆட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா we have to add concentrated HNO3. ரைட்டா? concentrated HNO3. along with that என்ன அப்படின்னா அதோட concentrated H2SO4 சேர்த்து போடணும். ரைட்டா? concentrated HNO3யும் concentrated H2SO4 போடணும். ரைட்டா? இவங்க 2 பேரையும் ஆட் பண்ண போகிறோம் நம்ம. சரியா? என்ன பண்ண போகிறோம்? இவங்க 2 பேரையும் ஆட் பண்ணணும். இதை ஆட் பண்ணோன்னா நம்மளோட அவுட்புட் என்ன வரப்போகுது? இட் இஸ் கோயிங் டு பி நைட்ரோபென்சின். இது வந்து ஈக்குவேஷன். ஆனால் அவங்க கொஷின் என்ன கேட்டிருந்தாங்க? எக்ஸ்பிளைன் த என்ன கேட்டிருந்தாங்கப்பா அவங்க? மெக்கானிசம். இது எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ரைட்டா? இது எப்படி நடக்குதுன்னு கேட்டிருந்தாங்க. சரியா? இது எப்படி நடக்குதுன்னா பை மீன்ஸ் ஆஃப், இங்கே இருக்கா இதில் கவனிங்க. சரியா? என்ன நடக்க போகுது அப்படின்னா இந்த கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் இருக்குல்ல, இதுலேருந்து என்ன பண்ண போதும், இந்த ஹைட்ரஜனுக்கு ரொம்ப தைரியம் வந்துருச்சு. ரைட்டா? இந்த ஹைட்ரஜனுக்கு என்ன பண்ண போகுது? ரொம்ப தைரியம், ரொம்ப மோசமானது வேறு. இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணுதா? இதில் தான் இஷ்டத்துக்கு நான் வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுதா? அது வெளியே போதான். எவ்வளோ தைரியமாக வெளியே போகுது பாருங்கள். பென்சின் இருக்குது, பென்சின் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த மாதிரி பென்சின் பக்கத்தில் பார்த்த உடனே ஹைட்ரஜன் என்ன பண்ணுதான்? வெளியே போயிடுச்சு. ஹைட்ரஜன் வெளியே போயிடுச்சு. எப்படி வெளியே போகுதான்? இங்கே இருக்க ஹைட்ரஜனை பார்த்துட்டு இங்கே இருக்க ஹைட்ரஜன் இந்த ஆக்சிஜன் கிட்ட சொல்லுதான், ஏன் இவனோட இந்த ஆசிடோட இருந்து நம்ம கஷ்டப்படணும், நம்ம என்ன பண்ணலாம், வாட்டரை வெளியே போயிடலாம் அப்படின்னு. வாட்டரை எப்படி வெளியே போகிறதுன்னு கேட்குறாங்க. அப்போ சொல்லுது அந்த ஹைட்ரஜன், இங்கே பாரு இந்த பென்சினோட ஒரு ஹைட்ரஜன் இருக்கான்ல, இந்த ஹைட்ரஜனை நம்ம வாங்கிட்டு இங்கே இருக்க ஆக்சிஜன் ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு. ஸோ அப்போ என்ன பண்ணுது? அதெல்லாம் வெளியே போயிடுது. அவங்க எல்லோரும் வெளியே போயிடுறாங்க. ஸோ அப்போ என்ன நடக்குது? இது ஃபுல்லாக போனதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்குது? இந்த இடத்துல NO2 ப்ளஸ்ஸாக இருக்குது. பென்சின் வந்து என்ன பண்ணுது? இந்த இடத்துல ஒரு மைனஸாக இருக்குது. பென்சின் வந்து ஒரு மைனஸாக இருக்குது. ரைட்டா? பென்சின் வந்து ஒரு மைனஸாக இருக்குது. பென்சினில் மைனஸ், ஏன்னா பென்சினில் இருக்க ஹைட்ரஜன் வெளியே போயிடுச்சு. ஹைட்ரஜன் H ப்ளஸ்ஸாக வெளியே போகுது. இங்கே OH மைனஸாக இருக்குது, NO2 ப்ளஸ்ஸு. இப்போ இந்த NO2 ப்ளஸ் அடுத்து என்ன பண்ணுது? இங்கே போய் அட்டாக் ஆகுது. ரைட்டா? ஒரு 1 மார்க் கொஷின் கேட்பாங்க. இந்த நைட்ரேஷன் ஆஃப் பென்சின் விச் இஸ் த நியூக்ளியோஃபைல் அப்படின்னு கேட்பாங்க. யார் நியூக்ளியோஃபைலாக ஆக்ட் ஆகுறாங்க? நைட்ரிக் ஆசிட் தான் நியூக்ளியோஃபைலாக ஆக்ட் ஆகுது. நியூக்ளியோஃபைல்ஸ் ஆர் பேஸ்ன்னு சொன்னீங்களே, சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ராஜ்குமாராக சொன்னீங்க நியூக்ளியோஃபைல்ஸ் எல்லாம் பேஸ்னு. ஸோ அப்போ என்ன அப்படின்னா ஈவன் தோ திஸ் நைட்ரிக் ஆசிட், பேர் என்னது? நைட்ரிக் ஆசிட், பேர் என்னது? நைட்ரிக் ஆசிட். ஆனால் இங்கே என்னவா ஆக்ட் ஆகுது? ஆக்டிங் அஸ் அ பேஸ், ஒரு பேஸ் மாதிரி ஆக்ட் ஆகுதான். ரைட்டா? ஆசிடு பேஸ் மாதிரி ஆக்ட் ஆகுது. சரியா? ஆசிட் பேஸ் மாதிரி ஆக்ட். இதெல்லாம் வந்து நீட் ஜெய் படிக்கிறப்போ உனக்கு உள்ள இருக்கக்கூடிய கான்செப்ட். சரியா? இப்போதைக்கு நீ என்ன அப்படின்னா இதில் நியூக்ளியோஃபைல் யார், எலக்ட்ரோஃபைல் யார், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். ரைட்டா? நியூக்ளியோஃபைல். ரைட்டா? இட் இஸ் அ நியூக்ளியோஃபைல். இதை இப்போ என்ன பண்ணுவோம்? ப்ளஸ்ஸு மைனஸோட போய் சேர்ந்து NO2 மாறிடும். ரைட்டா? இட் இஸ் கோயிங் டு மேக் அ NO2. என்னவோ மாறப்போகுது? அது NO2 மாறப்போகுது. அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணணும்? இதுக்கு வந்து டயக்ராம் வரையணும். இந்த மாதிரி எழுதணும். ரைட்டா? ஸோ பென்சின் NO2 ப்ளஸ்ஸாக இருக்கும். NO2 ப்ளஸ்ஸாக இருக்கப்போ பென்சின் என்ன பண்ண போகுது? நான் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறேன்னு அவனை கூட்டிகிட்டு போய் ஹெல்ப் பண்ணி NO2 மாற்றிடும். ரைட்டா? நைட்ரோ பென்சின். பேஸ் கேரக்டர் இன் ஆசிட். எஸ். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு
வாங்க போகலாம், சூப்பராக பண்ணலாம். சஜஸ்ட் த ரூட் ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் த ஃபாலோயிங் ஃப்ரம் பென்சின். பென்சின்லேருந்து இவங்களெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வழி காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? ஃபஸ்ட் என்னது? 3-chloro-nitrobenzene. 3-chloro-nitrobenzene. 3-chloro-nitrobenzene தேர்டு பொசிஷனில் குளோரின் இருக்கான். அப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? நம்ம நைட்ரோபென்சின் பண்ணணும். ரைட்டா? இது ஈஸியாக. நெக்ஸ்ட்டு போகலாமா? யார் யாருக்கெல்லாம் இது வேணும்? இது வேணுமா வேண்டாமா? ஏன்னா இது ஈஸி தான். உங்களுக்கு ஓகேனா நான் நெக்ஸ்ட்டு போயிடுவேன். ரைட்டா? இதுக்கப்புறம் நான் என்ன நடத்தினாலும் அது ஈஸியாக தான் இருக்குது. ஏன்னா எல்லாமே ஒரு 2 வாரமாக திரும்ப பார்த்தது தான். ஏன்னா லாஸ்ட்டு 2 வாரமாக திரும்ப பார்த்து நேற்று இந்த வாரம் ஃபுல்லாக நீ எக்ஸாம் எழுதிட்டு வந்திருப்ப. இது எல்லாமே திஸ் இஸ் 13th சாப்டர். இந்த வாரம் பூரா நீ இது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு இருந்திருப்ப? எக்ஸாம் எழுதியிருப்ப. அதுதான். கிளியரா? வேணுமா? யூனிட் 14 போகலாமா? என்னடா புஸ்க்குன்னு 14th யூனிட் போவோன்ட்டீங்க. கண்ணு வலிக்குதா? நெக்ஸ்ட்டு போகலாமா? சரி, நான் ஒரு தடவை எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ரைட்டா? ரீகால் பண்ணிருக்கேன். ரைட்டா? ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? பென்சின் எடுத்துக்கணும். பென்சினோட கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட். இப்போ நம்ம பார்த்தது தான். ஃபஸ்ட்டு நைட்ரோபென்சினாக மாற்றணும். கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடோட போட்டோம் அப்படின்னா we will get நைட்ரோபென்சின். என்ன கிடைக்க போகுது? நைட்ரோபென்சின் கிடைக்க போகுது. அடுத்து நைட்ரோபென்சினோட என்ன பண்ண போகிறோம்? Cl2 ஆட் பண்ண போகிறோம். சரியா? Cl2 ஆட் பண்ணோம் அப்படின்னா இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் இந்த மாதிரி இருக்கவங்கள நம்ம ஆட் பண்ணுறப்ப we need to add FeCl3 ஆட் பண்ணணும். FeCl3. அப்போ ஏற்கனவே நைட்ரஜன் மேலே இருக்கனால, நைட்ரோபென்சின் மேலே இருக்கனால NO2 தேர்டு பொசிஷனில் ஒரு குளோரின் ஆட் ஆக போகுது. அங்கேருந்து ஹைட்ரஜன் சிஎலோட போய் வெளியே போய்டும். சிஎலோட HCl போய்டும். ரைட்டா? என்ன கிளியரா? ஓகே. அடுத்து 4-chloro-toluene. முதல் டொலுவின்னா என்னது? டொலுவின்னா என்னதுன்னு சொல்லுங்கள். முதல் டொலுவின் என்னது? அதாவது பென்சன் இருக்கணும். பென்சன் மண்டை மேலே CH3 இருக்கணும். அதான் என்னது? டொலுவின். பென்சன் மண்டை மேலே CH3 இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? அப்போ டொலுவின் ப்ரிப்பேர் பண்ணணும். ரைட்டா? டொலுவின் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ பென்சன்லேருந்து டொலுவின் ப்ரிப்பேர் பண்ணணும். ரைட்டா? பென்சினோட டொலுவின் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? டொலுவின்ங்கிறது என்னது? அல்கைல் குரூப் ஆட் பண்ணுறது. அப்போ என்னது? ஃப்ரீடல் கிராஃப்ட் அல்கலைசேஷனா? ஃப்ரீடல் கிராஃப்ட் அல்கலைசேஷன். இந்த ரியாக்ஷன் பேர் என்னது? இப்போ நம்ம பண்ணுறது ஃப்ரீடல் கிராஃப்ட் அல்கலைசேஷன். அப்போ ஆன்ஹைட்ரஸ் AlCl3ங்கிறது ரொம்ப முக்கியம். ஆன்ஹைட்ரஸ் AlCl3 போட்டால் தான் இந்த ரியாக்ஷன் நடக்கும். அப்போ என்ன வரப்போகுது? அவுட்புட்டு இட் இஸ் கோயிங் டு பி டொலுவின். CH3 வந்து என்னது? டொலுவின் வந்துட போகுது. ரைட்டா? டொலுவின் வந்துடும். அடுத்து என்ன கிடைக்க போகுது? டொலுவின் வந்ததுக்கப்புறம் டொலுவினில் என்ன பண்ணணும்? குளோரின் ஆட் பண்ணணும்னு சொன்னாங்களா? அகெயின் திரும்ப அதே மாதிரி ஆட் பண்ணுங்கள். என்ன ஆட் பண்ணணும்? நம்ம Cl2 வித் FeCl3. சரியா? எனக்கு ஒரே ஒரு பதில் சொல்லுங்கள். ஏன் போன தடவை NO2 இருந்தப்ப Cl இங்கே ஆட் பண்ணோம், CH3 இருக்கப்ப Cl இங்கே ஆட் பண்ணுறோம்? டொலுவினில் ஏன் CH3 இங்கே ஆட் பண்ணுறோம்? Cl இங்கே ஆட் பண்ணுறோம்? Why we are adding Cl in 4th position? Why we are adding toluene in 4th position? நாளைக்கு தான் வரும், இன்னைக்கு வராது. ரக்ஷிதா, யூ ஜஸ்ட் வெயிட், டோன்ட் வரி அபவுட் இட். நாளைக்கு உங்களுக்கு ஓப்பன் ஆகும், டோன்ட் வரி அபவுட் இட். நாளைக்கு டெஸ்ட்டு நாளைக்கு தான்ப்பா ஓப்பன் ஆகும், அதனால் வெயிட் பண்ணுங்கள். சரியா? ஓகே, வெரி குட். ஏன் பேரா பொசிஷனில் ஆட் பண்ணணும்? அப்போ தான் பேலன்ஸாக இருக்குமா? ஆப்போசிட்டா? பென்சின் H bond with Cl, HCl நிறையா இருக்கு. யாரோ ரஃபி வந்து கொஞ்சம் பக்கத்தில் வந்திருக்கீங்க, ஆனால் அது ஏன் பேரா பொசிஷன்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கொஷின் படித்தோம். ரக்ஷிதா 12th ஸ்டாண்டர்டு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ரைட்டா? டொலுவின் இஸ் பேரா டைரக்டிங். அதாவது நம்ம OH பார்த்தோமா,
NO2 இதெல்லாம் எலக்ட்ரான் டொனேட், அதாவது என்ன அப்படின்னா நைட்ரஜன். இங்கே பாரு NO2 எடுத்துக்கிட்டோன்னா இதில் லோன் பேர் இருக்குல்ல நைட்ரஜனில், லோன் பேர் இருந்தால் எலக்ட்ரான் உள்ளே போகுமா? எலக்ட்ரான் உள்ளே போனால் ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன், அதாவது ஆர்த்தோ பேரா இங்கே எல்லாமே நெகட்டிவ் இருக்கும். இந்த CH3 என்ன அப்படின்னா வரக்கூடியவங்கள பேரா பொசிஷனுக்கு தான் டைரக்ட் பண்ணணும், நீ அங்கே தான் போகணும் அங்கே தான் இருக்கணும்னு சொல்லும். சரியா? ஆர்த்தோ பேரா டைரக்டிங் மாதிரி இது என்ன அப்படின்னா இட் இஸ் CH3 இஸ் கோயிங் டு பி அ பேரா டைரக்டிங். இது ஸ்பெசிஃபிக்காக CH3 வந்து பேரா டைரக்டிங் குரூப், அதனால் பேரா தான் டைரக்ட் பண்ணும், பேராக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லும். இட் இஸ் அ பேரா டைரக்டிங் குரூப். அதுதான் மேஜர் வரப்போகுது, அதான் விஷயம். அது எல்லாத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து என்னது? ப்ரோமோ பென்சின். பென்சினில் ப்ரோமின் ஆட் பண்ணணுமா? என்ன பண்ணணும்? பென்சினில் ப்ரோமின் ஆட் பண்ணணும்னா பென்சின் ப்ளஸ் Br2 என்ன போடணுங்க? என்ன போடணுங்க? FeBr3. FeBr3 மறந்துடாதீங்க. FeBr3 இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்டா? அதுக்கப்புறம் போட்டோன்னா என்ன வரப்போகுது? யூ ஆர் கோயிங் டு ஹாவ் அ ப்ரோமோ பென்சின் Br, ரைட்டா? ப்ளஸ் HBr வேணும்னா நீங்கள் அதை போட்டுக்கலாம். ஹைட்ரஜன் போயிட்டு தான் இது வரப்போகுது, ரைட்டா? இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் போயிட்டு தான் இது வரப்போகுது. சரியா? அடுத்து M டைநைட்ரோபென்சின். M டைநைட்ரோபென்சினா டைநைட்ரோபென்சின். டைநைட்ரோபென்சின்னா சிம்பிள் அஸ் யூஷுவல், அதே ரிப்பீட்டிங் ப்ராசஸ் தான். நான் எதுவும் இப்போ போட போகிறதில்ல, நான் டேரெக்டாக என்ன அப்படின்னா எழுதிடுறேன், ரைட்டா? HNO3 கான்சன்ட்ரேட்டட் HNO3, concentrated HNO3 with concentrated sulfuric acid, ரைட்டா? H2SO4 2 times போடணும், ரைட்டா? 2 தடவை போட்டிங்க அப்படின்னா you will get dinitrophenol. இங்கே ஒரு NO2, இங்கே ஒரு NO2, ரைட்டா? மெட்டா பொசிஷனில் ஒன்று இருக்குது, ரைட்டா? டைநைட்ரோபென்சின் 2 தடவை எழுதணும். ஃபஸ்ட்டு ஒரு தடவை NO2 சரி நான் எழுதியே போட்டுறேன், நாளைக்கு எக்ஸாமில் போய் தப்பாக எழுதிட்டிங்கன்னா என்ன பண்ணுறது? சரியா? இதுக்கப்புறம் திருப்பி கான்சன்ட்ரேட்டட் HNO3, அதுக்கப்புறம் H2SO4 திரும்ப கான்சன்ட்ரேட்டட். அப்போ ஆன்சர் என்னது? NO2. சரியா? ஒய் ஆல்வேஸ் Fe, அதான் ரியேஜென்ட். அந்த ரியேஜென்ட் போட்டால் தான் ரியாக்ஷன் நடக்கும், அதனால தான் ரியேஜென்ட். குளோரினேஷன் அதாவது ஹாலஜனேஷனுக்கெல்லாம் அந்த ரியாக்ஷன் தான். ஹாலஜனேஷன் எல்லாத்துக்கும் அதை தான் போடணும். சரியா? ஹாலஜனேஷன் எல்லாத்துக்கும் அதை தான் போடணும். ஸோ இதெல்லாம் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க, இதெல்லாமே ஆன்சர்லாம் பார்த்தாச்சு. சஜஸ்ட் அ சிம்பிள் கெமிக்கல் டெஸ்ட் டு டிஸ்டிங்யூஷ் ப்ரோப்பைன் அண்ட் ப்ரோப்பீன். டபுள் பாண்டு ட்ரிபிள் பாண்டு இருக்க தான். சிம்பிளாக என்னது, நம்ம ப்ரோமின் வாட்டரை ஊற்றணும்னா சேச்சுரேட்டடாக இருக்கவங்களா, ரைட்டா? சேச்சுரேட்டட் எல்லாமே என்ன பண்ணிவிடுவாங்க, சரியாயிடுவாங்க. அன்சேச்சுரேட்டட் தனியாக இருப்பாங்க. ப்ரோப்பீன் டீகலரைஸ். ப்ரோப்பீன் என்ன பண்ணுமா? ப்ரோமின் வாட்டர் டு ஃபார்ம் டைப்ரோமோ காம்பவுண்ட். அதாவது என்ன அப்படின்னா ப்ரோப்பீனில் டபுள் பாண்ட் இருக்குது. டபுள் பாண்ட் இருக்கப்போ Br2 கொடுத்தா என்ன ஆகிடும்? ப்ரோப்பீன்னா இதானப்பா ப்ரோப்பீன் CH3 CH டபுள் பாண்ட் CH2 இதான ப்ரோப்பீன். இதில் நான் Br2 போட்டேன்னா என்ன ஆகும்? இட் வில் ரியாக்ட், இட் வில் கிவ் டைப்ரோமோ ப்ரோப்பைன், ரைட்டா? CH3 CH இதில் ஒரு Br ஆட் ஆகிடும், இதில் ஒரு Br ஆட் ஆகிடும், ரைட்டா? இந்த மாதிரி காம்பவுண்ட் டைப்ரோமோ காம்பவுண்ட். இட் இஸ் ப்ரௌன் கலர், இது ப்ரௌன் கலர் ஆமாம், ரைட்டா? இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா டஸ் நாட் ரியாக்ட், இது வந்து ரியாக்ட் பண்ணாது, அப்படி தான் இருக்க போகுது. ஏன்னா இது வந்து சேச்சுரேட்டட், இது சேச்சுரேட்டட், இது அன்சேச்சுரேட்டட், ரைட்டா? ஓகேவா? சரியா? ஸோ யார் யாருக்கெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கணும்? 4 hours ஆயிடுச்சு, சரியா? சொல்லுங்கள். காலையில் வேறு கிளாஸ் இருக்குது மவனே, 5 மணிக்கு திருப்பி கிளாஸ் இருக்குது. 5 மணிக்கு 3rd சாப்டர் பார்க்கணும். 5 மணிக்கு கிளாஸ் இருக்குது நாளைக்கு. 5 மணிக்கு 3rd சாப்டர் இருக்குது. இன்னும் கொஞ்சம் போகலாம். சூப்பரில், நான் ரொம்ப ஜாலியாக இருக்கேன். ஆனால் இன்னொன்று தெரியுமா, யூஸ்வலாக நம்ம எப்போயுமே இந்த மாதிரி லாங் ஹவர்ஸ் இருக்கும்போது நிறையா பிரேக் எடுப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம பிரேக்கே எடுக்கல. இன்றைக்கி நம்ம எடுத்த பிரேக்கே ஒரு 10 minutes நினைக்கிறனால தான். Fe பதிலாக Cl போடக்கூடாது, Fe தான் போடணும். FeCl3 தான் போடணும். தூக்கம் கம்மிங்க. ஆமாம், 4 மணிக்கு மேக்ஸ் வேறு இருக்குது. எஸ், மார்னிங் முடியல, ரொம்ப சில்லுன்னு இருக்கேன்னா இன்ட்ரெஸ்ட்டாக போகுது. சரி கொஞ்சம் போகலாம். ஜோஷியா கொஞ்சம் படிங்க. 4 o'clock வந்து மேக்ஸ் கிளாஸ் இருக்குது, அதனால் வேண்டாம், கொஞ்சம் படிங்க, கொஞ்சம் படிச்சிடலாம். ஐ வில் கிவ் யூ ஒரு 5 minutes பிரேக். ஆஃப்டர் 5 minutes ஷால் வி ஸ்டார்ட். 5 to 6 minutes பிரேக் அப்போ ஸ்டார்ட் பண்ணலாம், ரைட்டா? ஒரு பிரேக், நீ ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வா, சரியா? போய் தண்ணி குடிச்சிட்டு வா,
இல்லை ஏதாவது ரிலாக்ஸேஷன் பண்ணிவிட்டு வாங்க, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட்டா? ஓகே. கோல்டு வேறையா? எனக்கும் கோல்டு தான். நான் காலையில் வீட்டில் இருந்து முன்னாடிலாம் நான் வீட்டில் இருந்து உட்காந்துருத்தேன்னா அதில் எஃபெக்டிவாகவே இல்லை. அதனால் இப்போலாம் காலையில் கிளம்பி இங்கே வந்துடுறது. அதுதான் சரியா? வில் கோ ஃபார் அ பிரேக், தென் வி வில் டூ இட். ரைட்டா? வில் கோ ஃபார் அ பிரேக். பிரேக் வந்து என்ன எப்படின்னா ஒரு 20:27 ஆகுது. அப்போ என்ன எது வரைக்கும் வச்சுக்கலாம் பிரேக்கு? Five minutes. We'll go with the 5 minutes. நான் எங்கே சாப்பிட, நான் இன்னும் சாப்பிடவே இல்லை. இனிமேல் தான் சாப்பிட்ணும். கிளாஸ் முடிச்சுட்டு தான் போய் சாப்பிட போகிறேன்.
ஆரம்பிக்கலாமா? எஸ். ஸ்லைட்லாம் எப்போ ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு பகலில் பூரா ப்ரிப்பேர் பண்ணுறது தான் வேலை. பகலில் பூரா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் வேலை. இப்போலாம் ஒரு இந்த கனவு டெஸ்ட் சீரீஸ் வந்ததுலேருந்து எல்லாருக்குமே ரொம்ப ஒர்க்கு. கனவு டெஸ்ட் சீரீஸ் இருக்கும், அதுக்கப்புறம் தீமினல் ஒரு டெஸ்ட் வரும், 11th தீமினல், 10th தீமினல், 12th தீமினல், இப்படி எல்லாருமே ஏதாவது ரெண்டு இதில் கனெக்ட் ஆகிருப்போம். யாழ் சார்லாம் இல்லை, எல்லாருமே 2, மேக்ஸ் மேம் மட்டும்தான் 3 இதில் கனெக்ட் ஆகிருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒன்று மாற்றி ஒன்று வந்துகிட்டே இருக்கும். அப்பாடான்னு இந்த டெஸ்ட்டு முடிக்கிறதுக்குள்ள அடுத்த டெஸ்ட்டுக்கு வந்துடும், அதுக்குள்ளே அடுத்த டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ரெக்கார்டட் பேட்ச்சு, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் பிபிடி மாற்றணும். எல்லாத்துலேயும் ஒரே மாதிரியும் இருக்க முடியாது, ஒவ்வொன்றுலேயும் வேறு மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தோன்னா இதுக்கு கொஷின் ஆன்சர். தீமினலில் பாடம் நடத்துறதுக்குரிய பிபிடி அப்படியே போயிட்டே தான் இருக்கும். அதனால் போயிட்டே இருக்கலாம். சரி, நம்ம போவோம் வாங்க, அப்படியே கொஞ்சமாக போவோம் அடுத்தடுத்த கொஷினுக்கு. வாட் ஹேப்பன்ஸ் வென் isobutylene இஸ் ட்ரீட்டட் வித் acidified potassium permanganate? ரைட்டா? முதல் isobutylene எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மீத், ஈட், ப்ரோப், பியூட், 4 கார்பனா? 4 கார்பனா? அடிக்கிட்டே போகிறீங்களா? என்ன பண்ணுறது, அப்படி தான் போயிட்டே இருக்குது, பார்க்கலாம் என்னென்னு. ஸோ 4 கார்பன். ஆனால் ஐசோ அப்படின்னா என்னது? அப்போ CH3C இதில் ஒரு காம்பவுண்ட் இருக்க போகுது. ரைட்டா? திஸ் இஸ் கோயிங் டு பி isobutylene. லாஸ்ட் கார்பனுக்கு முன்னாடி பிரான்ச் இருக்க போகுது. ரைட்டா? லாஸ்ட் கார்பனுக்கு முன்னாடி பிரான்ச் இருக்கணும். ரைட்டா? அப்போ என்னது? isobutylene. isobutylene என்ன அப்படின்னா நம்மளுக்கு இங்கே டபுள் பாண்டு, அப்போ CH2. திஸ் இஸ் isobutylene. என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? isobutylene treated with acidified potassium permanganate. ரைட்டா? acidified potassium permanganate. பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுங்கிறது என்ன அப்படின்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்போ என்ன பண்ண போகுது? அது ஆக்சிஜனை நம்மளுக்கு என்ன பண்ண போகுது? ஆட் பண்ண போகுது. அப்போ ஃபஸ்ட் டைம் என்ன பண்ண போகுது? ஆட் பண்ணுறப்ப இட் இஸ் கோயிங் டு கிவ் யூ கீட்டோன். டபுள் பாண்டை பிரேக் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகுது? இட் இஸ் கோயிங் டு கிவ் யூ கீட்டோன். அதே மாதிரி என்ன அப்படின்னா டீகார்பாக்சிலேஷன், கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகக்கூடிய ரியாக்ஷன் கூட சொல்லலாம் நம்ம. அதாவது இந்த பக்கம் இருக்கிற இந்த CH2 இது போயிடும், இந்த இடத்துல என்ன பண்ண போகுது? நம்மளுக்கு ஆக்சிஜன் ஆட் ஆக போகுது. அதுக்கடுத்து திரும்ப ஆக்சிடைஸ் ஆகிறப்ப இட் இஸ் கோயிங் டு பிகம் ஆசிட். சிம்பிளாக நீ ஒன்று ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஆல்கீன் ஏதாவது போட்டோம்னு வச்சுக்கோங்க, டபுள் பாண்ட் ஆஃப் ஆல்கீன் ஏதாவது நம்ம ஒன்று போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி டபுள் பாண்ட் இருக்குது, KMnO4 போட்டு ஆக்சிடைஸ் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் நம்மளுக்கு கார்பாக்சிலிக் ஆசிட் வரும். அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டா? ப்ரோப்பில் பிரான்ச் இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? ஸோ இது இப்படி இருக்கணும், இது இந்த மாதிரி இருக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? ரைட்? இது இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு. சுகன்யா மோகன்னா அது சாதனாவா என்ன? சுகன்யா மோகன்றது சாதனாவா இல்லை யாரு? சரியா? சிம்பிள். இது ஒன்றுமே கிடையாது, டபுள் பாண்ட் இருக்குது, நம்மளுக்கு ஆசிடாக மாறப்போகுது, அவ்வளோதான். சிம்பிள் திங். ரைட்டா? பியூட்னா 4 தானே இருக்கணும். பியூட்னா 4 தான் இருக்குது. 4 இருக்குல்ல, 1 2 3 4 கார்பன் இருக்குல்ல, 4 கார்பன் இருக்குல்ல, 4 கார்பன் இருக்க பியூட்டு தானே. அதான். சரியா? நெக்ஸ்ட் போகலாம். How will you convert ethyl chloride into ethane? ஈஸி தானே. எத்தாயில் குளோரைடை ஈத்தேனை மாற்றணுமா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம? எத்தாயில் குளோரைட் C2H5Cl இருக்குது, இது என்ன ஆகணும்? எனக்கு C2H6 மாறணும். அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், அதாவது சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். இது பேர் என்னது? சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் என்னது? எனக்கு ஹாலஜன் போயிட்டு பண்ணணும். ரைட்டா? ஹாலஜன் போயிட்டு இதில் வரணும். ரைட்டா? ஹாலஜன் போயிட்டு அந்த இடத்துல ஹைட்ரஜன் வரணும். அப்போ என்ன பண்ணணும்? ஜிங்க் ப்ளஸ் HCl. அப்போ என்ன பண்ணணும் நீங்கள்? ஜிங்க் ப்ளஸ் HCl ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஜிங்க் ப்ளஸ் HCl. ரைட்டா? 2 ஹைட்ரஜன் போட்டுக்கணும், ஒரு ஹைட்ரஜன் இதுக்கும் ஒரு ஹைட்ரஜன் Clக்கும் போடும். ரைட்டா? நாசன்ட் ஹைட்ரஜன் போடணும், சிம்பிளாக சொல்லணும்னா. ரைட்டா? இதுதான் போடணும். சிம்பிளாக நாசன்ட் தானே. நாசன்ட் ஹைட்ரஜன் போடணும். HCl வித் நாசன்ட் ஹைட்ரஜன் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்க போகுது. அடுத்து எத்தாயில் குளோரைடா N பியூட்டேனா மாற்றணுமா?
சாம்பார் சரியான கொஸ்டின்ல எத்தைல் குளோரைடை என் பியூட்டேனை பண்ண ஓகே கணேஷ் ஓகே எத்தைல் குளோரைடை என் பியூட்டேனை மாற்றணுமா எத்தைல் குளோரைட்னா என்னது C2H5Cl என் பியூட்டேன் என்னது என் பியூட்டேன் என்னது CH3CH2CH2CH3 ரைட்டா இதான என் பியூட்டைன் இதான என் பியூட்டைன் இங்கே என்ன இருக்குது எனக்கு CH3CH2Cl இருக்குது டபுள் ஆகணும் அப்போ என்ன பண்ணணும் டபுள் ஆகணும் ரைட்டா ரைட்டா ஸோ அப்போ டபுள் ஆகணும்னா என்ன பண்ணணும் நம்ம we have to use sodium with dry ether sodium with dry ether என்ன reaction இது Woods reaction right it is simply Woods reaction அப்ப என்ன பண்ண போறோம் we are going to put Na என்ன பண்ணணும் நம்ம 2Na அதோட திருப்பி இதே ஆள் இன்னொருத்தவங்கள போடுங்க Cl CH2 CH3 இப்படி எழுதினாலும் சரி இல்லை சார் நான் வந்து எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் நான் கான்ஃபிடென்ட்டாக எழுதுவேன் அப்படின்னா 2 moles plus 2Na dry ether இங்கேயும் dry ether போட்டுருங்க dry ether is very very important answer CH3 CH2 CH2 CH3 சரியா clear right very good super அடுத்த கொஸ்டின் என்னது describe the conformers of n-butane n-butaneோட conformers உனக்கு தெரியும் conformers என்ன பார்த்தோம் நம்ம ஒவ்வொன்றா skew அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா staggered இந்த மாதிரி ஒவ்வொன்றா பார்த்தோம் staggered form skew form ஒவ்வொன்றா நம்ம பார்த்தோம்ல அதுதான் என்னது நம்மளோட ஆன்சர் ரைட்டா ஸோ அது உனக்கு தெரியும் ஸோ இந்த டயக்ராம் வச்சு நம்மளுக்கு பார்த்துருப்போம் ரைட்டா இட்ஸ் கிளியர் எக்லிப்ஸ்டு ஆன்டி ஆர் ஸ்டாகர்டு அதுக்கப்புறம் ஸ்கியூ ஃபார்ம் இது தியரி கொஷின் தான் ஸோ யூ கேன் ஸ்டடி பை யுவர் ஓன் அடுத்த ரைட் தி கெமிக்கல் ஈக்குவேஷன் ஃபார் கம்பஷன் ஆஃப் ப்ரொப்பேன் ப்ரொப்பேனோட கம்பஷனாக ப்ரொப்பேன் ஃபார்முலா என்னது C3H8 தான் ப்ரொப்பேன் கம்பஷன் என்னது ஆக்சிஜனோட தான் வர்றதா கம்பஷன் காஸ் பொசிஷன் ஆன்டி பொசிஷன் எல்லாமே சரியா என்னன்னா லாங் செயின் அர்த்தம் அவ்வளோதான் என் ரெப்ரசன்ஸ் லாங் செயின் நேராக இருக்க போகுதுன்னு அர்த்தம் C3H8 + O2 கம்பஷன் ரியாக்ஷன் அவுட்புட் என்ன வரும் கம்பஷனோட அவுட்புட் எப்பயுமே CO2 + H2 தான் ஆர்கானிக் காம்பவுண்டை கம்பஷன் பண்ணுறப்ப இப்போ ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுங்கள் 3 கார்பன் இருக்குது அதனால் 3 போட்டுட்டேன் ஹைட்ரஜன் அங்கே 8 இருக்குது அதனால் இங்கே 4 போடுறேன் இப்போ ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணுங்கள் 2 3s are 6 இங்கே ஒரு 4 10 இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் இங்கே ஒரு 5 போடலாமா ஈக்குவேஷன் ஃபுல் பேலன்ஸ் ஆகிடுச்சா ரைட்டா ஃபுல் பேலன்ஸ் ஆகிடுச்சா தட்ஸ் இட் கிளியர் அவ்வளோதான் மார்கானிக் ஆஃப் ரூலு அசால்ட்டாக பேலன்ஸ் பண்ணிட்டீங்களா மிட் டேர்ம் கம்பல்சரியில் கேட்டிருந்தாங்களா அதெல்லாம் ஒரு கொஸ்டின் கம்பல்சரியில் கேட்டிருக்காங்களா நெய்மிங் ரியாக்ஷன்லாம் விழுந்து படிச்சிருப்போனா ஒரு ஒன்றும் இல்லாத கம்பஷன் ரியாக்ஷனா ஏன்னா நான் பேலன்ஸ் பண்ணது புரிஞ்சுதா இல்லையா சிம்பிள் தானே அவ்வளோதான் ஈஸியாக தானே பேலன்ஸ் பண்ணேன் நான் ஒன்றும் பண்ணலை 3 கார்பன் இருக்குது அதனால் 3 கார்பன் போட்டேன் அதுக்கடுத்து அடுத்தடுத்து போட்டால் அவ்வளோதான் வந்துருச்சு ரைட் கிளியர் BHC கேட்டாங்களா ஓகே BHCலாம் கேட்டால் கம்பல்சரிக்கு ஒரு மரியாதை இருக்கணும்ல கம்பல்சரியில் போய் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஆனால் லக்கி அந்த மாதிரிலாம் இருந்தால் நம்மளுக்கு லக்கி தான் நம்மளா பார்த்துக்கலாம் ரைட்டா ஈஸி பீஸி சம் இதெல்லாம் மார்கானிக் ஆஃப் தெரியும்ல மார்கானிக் ஆஃப் என்ன பண்ண மார்கானிக் ஆஃப்லாம் இறங்கி நடத்தினா எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் நடத்தலாம் மார்கானிக் ஆஃபை ஸோ மார்கானிக் ஆஃப் ரூல் மட்டும் சொல்கிறேன் என்னது மார்கானிக் ஆஃப் ரூலில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் என்ன அப்படின்னா இன் unsymmetrical alkene ரைட்டா unsymmetrical alkeneல பாசிட்டிவ் பார்ட் அட்டாச்சஸ் டு பாசிட்டிவ் பார்ட் யார்கிட்ட போக போகுது மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய கார்பன் கிட்ட போக போகுது நெகட்டிவ் பார்ட் அட்டாச்சஸ் டு லெஸ் ஹைட்ரஜன் கார்பன் ரைட்டா அதான் மார்கானிக் ஆஃப் ரூல் சரியா அதான் மார்கானிக் ஆஃப் ரூல் கரெக்டா ரைட்டா மில்க் ஆஃப் மெக்னீஷியாலையா அது அந்த 5th சாப்டர் தானே சொன்னல நான் தான் இப்போ மில்க் ஆஃப் மெக்னீஷியா காஸ்டிக் சோடானா என்ன வாஷிங் சோடானா என்னன்னு சொல்லுவாங்கன்னு எஸ் சரியா ஸோ அவ்வளோதான் இதான் ரூல் இதான் மார்கானிக் ஆஃப் ரூலு அன்சிமெட்ரிக்கல் இருக்குது இதை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும் நம்ம பாட்டுக்கு சூப்பராக எழுதிக்கலாம் ரைட்டா
ethylene is passed through cold dilute alkaline potassium permanganate, right? Ethylene என்ன பண்ணுதா passed through the cold dilute potassium alkaline potassium permanganate. பாருங்க ethylene இருக்கு, ethylene என்ன பண்றாங்க cold dilute ன்னு சொல்றனால H2O, potassium permanganate நால ஆக்சிஜனையும் சேர்த்துக்கணும் நம்ம, ஏன்னா அது ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ அப்போ எத்திலீனோட போடுறப்ப we get OH ஆல்கஹால் கிடைக்க போகுது, ரைட்டா? ஆல்கஹால், சரியா? we are going to get alcohol. அது சொன்னேன்ல, தேம்பாவணி தானே உங்கள் பேர்? மில்க் ஆஃப் மெக்னீஷியானா ஒரு கொஷினா என்ன? ஆனால் யோசிச்சு பாரு, இதெல்லாம் கஷ்டம்னு நீங்கள் எல்லாம் ஸ்டார்டிங்கில் சொன்னீங்க. ஆனால் இன்றைக்கி இதெல்லாம் ஒரு கொஷினா, நீங்கள் பிஹெச்சி எல்லாம் ஈஸியாக சொல்கிறீங்க, பிஹெச்சிங்கிறீங்க, பிரிட்ஜுங்கிறீங்க. பார்த்தியா எப்படி ஆயிடுச்சுன்னு? ஸோ அதான் சொன்னேன், இதெல்லாம் தூசி மாதிரி சிம்பிளாக. இன்னும் நீ பாரு, இன்னும் நீ ஹாஃப் இயர்லி முடிச்சு அடுத்து ஜான்வரி பிப்ரவரியிலலாம் நீ இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுவேன். யூ வில் பிகம் ஈவன் மோர் ஸ்ட்ராங்கர். ஸோ டெஃபினட்டாக உன்னோட 12th ஸ்டாண்டர்ட் ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது. 12th ஸ்டாண்டர்ட் நீ ரொம்ப ஈஸியாக நல்லா படிக்கலாம், ரைட்டா? ஸோ அப்போ என்னது டயால், எத்தன் டயால் போட்டுக்கலாம், அது எத்திலின் கிளைகால் எப்படி வேணால் போட்டுக்கலாம். நம்ம ஐயூபேக் நேம் எழுதுறது பெட்டர், எப்பயுமே அதை வச்சுக்கலாம். அடுத்து ஸ்ட்ரக்சர் கேட்டிருப்பாங்க, ஸ்ட்ரக்சர்லாம் நீனா போட்டுருவேன். ஸ்ட்ரக்சர்லாம் நான் வந்து என்ன பண்ண போகிறதில்ல, பார்க்க போகிறேன்டா, பழகிடும் என்ன. ஃபஸ்ட் டைம் அதாவது நீ 11th வந்தப்போ முதல் நாள்லாம் எப்படி இருந்திருக்கும், மோல் கான்செப்ட்லாம் கொடூரமாக இருந்திருக்கும், குரங்கு மாதிரி இருந்துச்சு. நம்ம நினச்சிட்டு இருந்திருப்போம், என்ன சார் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒரு சப்ப மேட்டராக இருந்துச்சு. இப்போ என்ன அப்படின்னா, அதே இது ஆர்கானிக் ஐயூபேக் நேம் நடத்துகிறப்பெல்லாம் இவ்வளோ படிக்கணுமா, இவ்வளோ பேர் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, இது யார், இதுக்கு என்ன ரூல், அதுக்கு என்ன ரூல் அப்படின்னு இன்றைக்கி பொழந்து கட்டிகிட்டு இருக்கீங்க நீங்கள் எல்லாத்தையும். என்ன நேமிங் ரியாக்ஷன்லாம் வச்சு செஞ்சிட்ருக்கீங்க. how will you prepare propane from sodium salt of fatty acid? அப்போ என்ன பண்ணணும், சோடியம் சால்ட் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்லேருந்து ப்ரொப்பேன் ப்ரிப்பேர் பண்ணணும். என்னப்பா பண்ணணும், டக்குன்னு எனக்கு பிளைண்ட் ஆகிடுச்சு. எலக்ட்ரோலைசிஸா? இல்லை என்ன ரியாக்ஷன்டா இது என்ன ரியாக்ஷன்? டீகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன். என்னால் தான் ஈஸியாச்சா? ஓகே. டீகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன் எஸ் ஹெல்ப் பண்ணுறானுங்களா? CH3 CH2 CH2 COO Na, சோடியம் சால்ட் ஆஃப் ஃபேட்டி ஆசிட். இதோட என்ன பண்ணணும், நம்ம யாரை போடணும், நம்ம சோடா லைம் போடணும்னு நினைக்கிறேன்னா. எஸ், இதோட NaOH போட்டால் போதும். ஆமாம், சோடியம் கார்பனேட் ஆன்சர் கிடைக்க போகுது. அப்போ என்ன நடக்கும், அதில் ஹைட்ரஜன் டைரெக்டாக இங்கே வந்து ஆட் ஆகிடும், இவனுங்க ஃபுல்லாக மொத்தமாக ஒரு கேங்காக மாறிடுவாங்க. அப்போ CH3 CH2 CH3 + Na2 CO3, சோடியம் கார்பனேட் வரப்போகுது. கிளியரா? சோடியம் ப்ரோப்பனோயேட், சோடியம் சால்ட் ஆஃப் பியூட்டனோயிக் ஆசிட். ப்ரோப்பனோயேட் எப்படி வரும்? பியூட்டனோயேட்டுன்னு சொல்லலாம், ரைட்டா? ப்ரோப்பனோயேட். ஆமாம், இது எஸ்டர் தானே, எஸ்டர்னால சோடியம் ப்ரோப்பனோயேட்டில் சோடியம் பியூட்டனோயேட். இது வந்து சோடியம் சால்ட் ஆஃப் பியூட்டனோயிக் ஆசிட், அதுவும் கரெக்டு தான். சோடியம் சால்ட் ஆஃப் பியூட்டனோயிக் ஆசிடும் கரெக்டு தான். அதே மாதிரி இது வந்து இவன் சொன்ன மாதிரி, யார் சொன்னா, ஹரி சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா சோடியம் பியூட்டனோயேட், ப்ரோப்பனோயேட்டுக்கு பதிலாக பியூட்டனோயேட், அவ்வளோதான். என் ப்ரோப்பீன் இல்லை, என் ப்ரோப்பீன் எப்படி வரும், இது டபுள் பாண்டில் இல்லவே இல்லையே, இது எஸ்டர் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குல்ல, எஸ்டர் இருக்குல்ல, அதனால். ரைட், அடுத்து ஹீட் பண்ணால் என்ன மேஜர் ப்ராடக்ட் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. ஹீட் பண்ணால் என்னப்பா கிடைக்கும்? இதை நான் தனியாக எப்படி பிரித்து எழுதுறேன், அதுக்கப்புறம் பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்கு ஈஸியாக அப்போ புரிஞ்சிடும். CH, இதோட ஒரு CH3, அதுக்கப்புறம் CHOH CH3. H+ போட்டு ஹீட் கொடுத்தா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். H+ வித் ஹீட்டு, H+ வித் ஹீட் என்னதுப்பா, H+ வித் ஹீட்டு. நெக்ஸ்ட் இயர் நானே எடுக்கவா, என்னை விட ஷாவணி மேம் நல்லா எடுப்பாங்க, சரியா? ஜஸ்ட் வெயிட் பண்ணி சி. நான் நல்லா எடுப்பேன்னு உனக்கு முதல் தெரியாதுல்ல, நான் நல்லா எடுப்பேன்னு உனக்கு தெரியாதுல்ல, நீ கவனிச்சனாலும் எனக்கு புரிஞ்சு. அதே மாதிரி அவங்களோட நினைக்கிறப்ப புரியும். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ரிமூவல் ஆஃப் வாட்டர் மாலிகுல், நாட் HO. இது என்ன பண்ண போகுது, ரிமூவல் ஆஃப் வாட்டர் மாலிகுல், வாட்டர் ரிமூவ் ஆகும், ரைட்டா? இந்த கொஷின் கம்பல்சரியில் கேட்டாங்களா? இது கூட கொஞ்சம் பரவாயில்ல, அக்செப்ட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து OH, இதுலேருந்து H, அப்போது CH3 C CH3,
அடுத்து என்னது டபுள் பாண்ட் CH CH3 சரியா அடுத்து என்னது இதான் மேஜர் ப்ராடக்ட் இதான் மேஜர் ப்ராடக்ட் கேட்டிருக்காங்க அடி கவனம் மேஜர் ப்ராடக்ட்ன்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்போ இந்த OHலேருந்து இங்கேருந்து ஹைட்ரஜன் வெளியே போகலாம் இங்கேருந்து போகலாம் ஆனால் இப்போ நம்ம பண்ணது கரெக்டு தான் இது போனதுக்கப்புறம் இந்த கார்பனை சுற்றி இந்த டபுள் பாண்டை சுற்றி தானே நிறைய கார்பன் இருக்குது பாரு இந்த டபுள் பாண்டை சுற்றி தான் நிறைய கார்பன்ஸ் இருக்குது டபுள் பாண்ட் சுற்றி நிறைய கார்பன் இருக்கிறது தான் மேஜர் எப்பயுமே ரைட்டா டபுள் பாண்டை சுற்றி நிறைய கார்பன் இருக்கிறது தான் மேஜர் ஸோ அப்போ மேஜர் ப்ராடக்ட் போட்டாச்சு அடுத்து ஹெச்பிஆர்னா மார்கானிக் ஆஃபா ஆன்டி மார்கானிக் ஆஃபா ஹெச்பிஆர்னா மார்கானிக் ஆஃப் ஆர் ஆன்டி மார்கானிக் ஆஃப் ஹெச்பிஆர் வித் பெராக்சைடு இருந்தால் ஆன்டி மார்கானிக் ஆஃப் வெறும் ஹெச்பிஆர் இருந்தால் that is going to be மார்கானிக் ஆஃப் மட்டும்தான் that is மார்கானிக் ஆஃப் அப்போ என்ன பண்ணணும் மார்கானிக் ஆஃபில் இப்போ தான் சொன்னேன் பாசிட்டிவ் கோஸ் டு மோர் ஹைட்ரஜன் இவங்களை யார் பாசிட்டிவ் ஹைட்ரஜன் பாசிட்டிவ் பிஆர் நெகட்டிவ் ஹைட்ரஜன் கோஸ் டு CH பிஆர் கோஸ் டு மைனஸ் அப்போ என்ன வரப்போகுது CH3 C என்ன சொன்னேன் இதில் ஹைட்ரஜன் போய்ட்டு இதில் பிஆர் போய்டும் அப்போ மேலே பிஆர் போட்டுக்கலாம் இங்கே ஒரு CH3 பாண்டு CH2 CH3 ரைட்டா H goes to more number மார்கானிக் ஆஃப் போட்டாலே போதும் ரைட்டா அதான் ஆன்சர் முடிச்சுட்டிங்க போங்க அந்த மாதிரி அவ்வளோதான் அடுத்த லிண்டலார் கேட்டலிஸ்ட் போட்டால் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க கம்ப்ளீட் த ஃபாலோயிங் ஆன்சர் 2 லிண்டலார் கேட்டலிஸ்ட் என்னது பலேடியம் வித் கால்சியம் கார்பனேட் இந்த கொஷினில் என்ன தெரியுமா கேட்பாங்க வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் கால்சியம் கார்பனேட் CaCO3யோட பர்பஸ் என்ன CaCO3யோட பர்பஸ் என்ன இதுதான் இது கம்பல்சரி கொஷின் சொல்கிறியா இது வரும் இதுதான் கம்பல்சரி 2 மார்க் இது சூப்பர் கொஷின் ஆனால் இதை விட என்னைய கொஷின் எடுக்க சொன்னால் நான் இதை தான் கேட்பேன் இந்த CaCO3யோட பர்பஸ் என்ன அப்படின்னு வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் CaCO3 இந்த கால்சியம் கார்பனேட்டோட பர்பஸ் என்ன கேட்டாங்களா அதையும் கேட்டாங்களா CaCO3யோட பர்பஸ் என்னன்னு கேட்டாங்களா சொல்லுங்கள் சரி 14th காலையில் பார்க்கலாம் இது முடிச்சிடும் இதோட முடிஞ்சிச்சா 14th நம்ம நெக்ஸ்ட் தனியாக இன்னொரு கிளாஸில் பார்க்கலாம் சரியா 4.5 மணி நேரம் ஆயிடுச்சு இதுவே போதும் வீக் டேஸில் 4.5 hours இஸ் குட் டேய் கால்சியம் கார்பனேட் எதுக்குன்னு பதில் சொல்லுங்கடா கால்சியம் கார்பனேட்டோட பர்பஸ் என்ன வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் கால்சியம் கார்பனேட் தெரில மறந்துட்டியா என்ன நடக்கும் பிளாட்டினம் ரைட்டா ஹைட்ரஜனேஷன் ரியாக்ஷன் இது என்ன ரியாக்ஷன் ஊட்ஸ் ரியாக்ஷன் மாதிரியா இட் இஸ் அ ஊட்ஸா இட்ஸ் ஊட்ஸ் தானே இது ஊட்ஸ் தானே சிம்பிளா நியூட்ரலைசேஷனு தெரியலை கவனிக்கலை ஏன்னா எல்லாத்தையும் என்ன பண்ணியாச்சு மறந்தாச்சு நான் சொன்னேன் மறந்துட்டீங்க இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் ஞாபகம் வரும் பாரு ஆக்சுவலாக டு பியூட்டைன் என்னது ட்ரிபிள் பாண்டா பியூட்டைன் ட்ரிபிள் பாண்டில் இருந்து we are preparing double bond ரைட்டா we are preparing double bond நம்ம என்ன பண்ண போகிறோம் டபுள் பாண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம் ரைட்டா யூஸ்வலாக பிளாட்டினம் பெலேடியம் வித் H2 இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இட் லீட்ஸ் டு த ஃபார்மேஷன் ஆஃப் ஆல்கேன் ஃபார்ம் ஆகும் ஆனால் எனக்கு ஆல்கேன் ஃபார்ம் ஆகாமல் ஆல்கீன் ஃபார்ம் ஆகணும் அப்போ நான் என்ன பண்ணணும் இந்த கேட்டலிஸ்டோட செயல்திறனை குறைக்கணும் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரெடியூஸ் த ஸ்பீட் ஆஃப் தி கேட்டலிஸ்ட் அல்லது கேட்டலிஸ்டோட ஃபங்க்ஷனை நான் குறைக்க போகிறேன் கேட்டலிஸ்ட் ரொம்ப ஃபங்க்ஷன் பண்ணிச்சு நிறைய அதிகமாக வேலை பார்த்துச்சுன்னா எனக்கு என்ன ஆகிடும் திஸ் லீட்ஸ் டு த ஃபார்மேஷன் லிண்டலார் கேட்டலிஸ்ட் போட்டு என்னது எனக்கு ஆல்கேன் கிடச்சிரும் டு அவாய்ட் த ஃபார்மேஷன் ஆஃப் ஆல்கேன் CaCO3 கண்ட்ரோல்ஸ் த PD இட் இஸ் கால்டு கேட்டலிட்டிக் பாய்சன்னு சொல்லுவாங்க கேட்டலிஸ்ட்டுக்கு ஒரு பாய்சன் மாதிரி கேட்டலிஸ்டோட வேலையை ஒழுங்காக செய்ய விடாமல் அதோட வேலையை தடுக்கக்கூடியது கேட்டலிட்டிக் பாய்சன் அப்படின்னு ஸோ CaCO3ங்கிறது என்னது இட் இஸ் a catalytic poison so which controls the further hydrogenation இதுக்கப்புறம் ஹைட்ரஜனேஷன் நடக்காமல் கண்ட்ரோல் பண்ண போகுது ஸோ அப்போ எனக்கு என்னது இந்த ஆல்கீனோட ஸ்டாப் ஆகிடும் ஆல்கேன் வராது ரைட்டா பலேடியமோட ஃபங்க்ஷனை ஸ்டாப் பண்ண போகுது ரைட்டா ஓகே தட்ஸ் இட் அடுத்து I2ஓட ரியாக்ட் பண்ண என்ன கிடைக்கும் சரியா I2ஓட ரியாக்ட் பண்ண திஸ் இஸ் அன்ஸ்டேபிள் கண்டிஷன் ஸோ திருப்பி பழையபடி அதே ஆன்சரே வந்துடும் சரியா கொஷினே ஆன்சராக வந்துடும் எத்திலீனில் மட்டும் ரைட்டா எத்திலீனோட அப்படியே முடிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் போகாது இன்னும் எவ்வளோ இருக்குது
ஐயோ ஸ்லைடே லோட் ஆக மாட்டேங்குது, அவ்வளோ இருக்கா? அவ்வளோதான். அதுக்கப்புறம் சாப்டர் 14 தானே வந்துருச்சு. எஸ், இன்னும் இருக்குது நிறையா. அதனால் 14th சாப்டர் நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு லெவலில் பார்க்கலாம். ஆக்சுவலாக நம்ம 11th சாப்டர் ரொம்ப பொறுமையாக பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆனால் 11th சாப்டர் பொறுமையாக பார்த்தனால தான் டைம் ஆகிடுச்சு. 11th சாப்டரில் தான் நம்ம கொஞ்சம் அதிகமான டைம். 11th முடிக்கவே 2 மணி நேரம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். எஸ், இதெல்லாம் பெரிய சாப்டர் தானே, நிறைய கான்செப்ட் இருக்குது. இன்னும் நம்ம டெப்த்தாக இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தனால கொஞ்சம் பண்ணிட்டோம், இல்லைன்னா அவ்வளோதான். ஆமாம், லைவுக்கு அப்புறம் ரிவைஸ் பண்ணணும், இல்லைனா மறந்து போயிடும். இப்போ நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டோம், ஒரே மாதிரி நிறையா கான்செப்ட்ஸ் இருக்குது. அதனால் சரிப்பா, ரைட், ஓகே, டாடா, பபாய், see you. if you can't then who can? உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? டாடா, பபாய். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் இந்த பிடிஎஃப் கொடுத்துறேன், ரைட்டா? ஆல்ரெடி பிடிஎஃப் வந்து இருக்குது. நான் எழுதின பிடிஎஃபை கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துறேன், ரைட்டா? எழுதின பிடிஎஃப் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துறேன். சொல்லுங்கள் தேம்பாவணி, என்னது சொல்லுங்கள். பிடிஎஃப் கொடுத்துட்றேன். பிடிஎஃப் வந்துடும், கவலைப்படாத. யூ வில் கெட் த பிடிஎஃப். என்னது தேம்பாவணி, சொல்லுங்கள் என்ன விஷயம்? என்னது? பாய். தூங்குங்க, குட் நைட், ஓவர். எஸ், இங்கே பக்கத்தில் ஒரு ஃபேமஸ் பரோட்டா கடை இருக்குது. ஸோ அங்கே போனால் ஒரு 2 பரோட்டா கொடுப்பாங்க, சாப்பிட்றலாம், ரைட்டா? ரியாக்ஷன் ஹேண்ட் ரிட்டன் வேணுமா? சரி, நான் உட்காந்து எழுதி தரேன். நான் ஆக்சுவலாக நேமிங் ரியாக்ஷன் எழுதி வச்சுருக்கேன். இந்த கொஷின்லாம் எழுதலை, இதையும் எழுதி தரணுமா? டு யூ வாண்ட் திஸ் ஆல்சோ? புக் பேக்குமா? புக் பேக்காச்சும் கொஞ்சம் கருணை காட்டுறீங்களா? டியூஸ்டே தான் கெமிஸ்ட்ரி எக்ஸாமா? பவதாரணினால எழுதுங்க. வேறு எதுவும் கிடைக்கும். அப்புறம் நான் இப்போ என்ன சாப்பிட முடியும்? இப்போ போய் இட்லியாக சாப்பிட முடியும்? 10:30 மணிக்கு எங்கே இட்லி கிடைக்கும்? வேறு எதுவும் கிடைக்காதுடா. நண்டு குழம்பு தோசையா? என்ன கனிஷ், நல்லா வெளுத்து வாங்கிட்டு கேப்பில் போய் கெடா வெட்டுற மாதிரி கேப்பில் போய் நண்டை பிடிச்சிட்டு வந்துருக்கீங்கன்னு. எஸ், ஏன் போட் டு டேப் மங்கையர்கரசி ஏன் அப்படி சொல்கிறீங்க? போட் டு டேப், அதில் என்ன பண்ணணும்? சரி, ஓகே தேம்பாவணி, அப்படி பண்ணிடலாம், ரைட்டா? பிரியாணியா? ஆர்டர் பண்ணால் பிரியாணி வந்துடும். ஆனால் ஆர்டர் பண்ணி வர்றதுக்கு எப்படியும் ஒரு 45 minutes ஆகும். நான் சாப்பிட்டு முடிச்சு அதுக்கு படுத்துடலாம். வேலை இருக்கான இன்னும் ஒரு 4 நாளைக்குரிய பிபிடி ஒன்று போடணும், அதுக்கப்புறம் தான் படுக்கணும். இல்லைனா அப்புறம் நாளைக்கு பகலில் வேலையெல்லாம் திருப்பி நிறையா இருக்குது. இன்னொன்று ஒன்று தெரியுமா? நாளைக்கு வந்து சயின்ஸ் வந்து 10th ஸ்டாண்டர்டுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு கனவு டெஸ்ட் சீரீஸ் இருக்குது. அதுக்கு வீடியோ சொல்யூஷன் ரெக்கார்ட் பண்ணணும் நான். ஓ மை காட், இவ்வளோ நேரம் எனக்கு எதுவுமே ஞாபகமே இல்லை, வெறும் இது மட்டும் தான் ஞாபகம் வந்துச்சு. இப்போ தான் ஞாபகம் வருது. அதுக்கு வீடியோ சொல்யூஷன் எடுக்கணும், அதுக்கு ஒரு 2 ஷார்ட்ஸ் ரெடி பண்ணணுமா? அதுக்கு வீடியோ சொல்யூஷன் 50 கொஷின் இருக்குது. 50 கொஷினுக்கு நான் மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா தனியாக பேசணும். அந்த மாதிரி பேசணும். ஐயோ, 50 கொஷினுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது, அதை பார்த்தாலே அது ஞாபகமே இப்போ தான் வருது. மதுரையில் பரோட்டாக்கு என்ன பஞ்சம்? மதுரைனாலே பரோட்டா ஃபேமஸ் தான். பிபிடினா ப்ரெசன்டேஷன், பவர் டைரக்ட்லேயே இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். அதுதான் மார்னிங் கிளாஸ் 5 மணிக்கு. பிடிஎஃப் கொடுத்துறேன். பிடிஎஃப் ஜென்ரேட் இப்போ கொடுத்தா தான் அது வர லேட் ஆகும். பிடிஎஃப் ஜென்ரேட் ஆகவே டைம் ஆகும்ல. ஜென்ரேட்டட் ரைட்டா? ஆமாம். 5 மணிக்கு வந்துடுறேன்னா 5 மணிக்கு நீங்களும் வந்துடுங்க, நானும் வந்துடுறேன், சரியா? மார்னிங் கிளாஸ் 5 மணிக்கு. ஓகே, ரைட், சரிப்பா, பாய். கால் வலிக்கும்ல? கண்டிப்பாக வலிக்கும், கரெக்டு தான். ஓ, அதனால சொல்கிறியா? அதனால நீ டேப் டு மானிட்டரை வந்து கனெக்ட் பண்ண சொல்கிறீங்களா? இல்லை, லாங் ஹவர்ஸ் எப்பயுமே நின்று நடத்துகிறா நல்லாயிருக்கும். உட்காந்து நடத்துகிறோன்னு வச்சுக்கோங்க, அது கொஞ்சம் எனக்கு வந்து அது செட் ஆகாது. நடந்துட்டேன்னா நல்லா இருக்க மாதிரி இருக்கும், அவ்வளோதான். 12 o'clock தான் என்னோடய மேக்ஸிமம் டைம். 12க்கு அப்புறம் வேலை பார்க்க மாட்டேன். 12 o'clock அப்புறம் படுத்தா தான் காலைல 4:30 மணி 4:45 எழுந்திருப்பேன். 4:30 எழுந்திரிச்சேன்னா ஏன்னா பிபிடிலாம் ரெடி தான். நாளைக்கு காலையிலேக்கு பிபிடிலாம் ஆல்ரெடி சாயங்காலமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஓகேப்பா, ரைட். அங்கே அந்த அதில் போய் உட்காந்தோன்னா என் மூஞ்சியே குட்டியோண்டா இருக்கும்.
அதில் என்னால் கையசிச்சு பேச முடியாது. ஐயோ அது முதுகு வலிக்குது ரொம்ப. இது கால் வலிச்சாலும் அது பெருசாக தெரியல, அதுனா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவ்வளோதான். சரிடா, நம்ம பேசிகிட்டே இருக்கலாம், ஒரு நாள் தனியாக பேசலாம். பபாய், see you, குட் நைட், காலையில் பார்க்கலாம்ப்பா.